கேமரா கரெக்டாவே நல்லா இருக்காங்க தெரியலையே. ஆமா சரி ஓகே. ஓகே, குட் மார்னிங் கைஸ். ஸோ வெல்கம் டு KingMakers IAS Academy. ஸோ நேற்று வந்தவங்க யாரெல்லாம் இருக்கீங்க டெமோ கிளாஸஸ்? சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கு புதுசாக வந்தவங்க மீதிலாம் ஓகேங்களா? நேற்று கிளாஸஸ்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அகைன் யூடியூப்ல வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து ஒரு ஒரு ஆஃப் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ ஹவு டு ஸ்டடி, அந்த ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கணும், மெயின்ஸ் எப்படி படிக்கணும், மெயின்ஸ்ல 1, 2, 3, 4 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முக்கியமான சில சப்ஜெக்ட்ஸ், இந்த கோர் சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம்ல யூபிஎஸ்சியில், என்னென்னது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நேற்று வந்து அப்ரோச் வந்து கொடுத்தாச்சு. ஸோ மீதி இருக்கிற சில சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் ஜிஎஸ் ஒரு சில ரெண்டு ஜிஎஸ் வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு மெயின்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. பிளஸ் லாஸ்டா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு 8 hours வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ எதுவுமே மிஸ் பண்றாதீங்க. ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் ஒரு ஐடியா வரும் ஹவு டு ப்ரிப்பேர், நம்மளே கூட படிக்கலாமா அப்படின்ற ஐடியா தான் வரும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து லெட்ஸ் வெல்கம் Jitha Dhanakaran ma'am. So she has cleared UPSC exam. So அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து clap. So she has cleared UPSC Civil Services Exam. So she is here now to talk about GS4. So mainsல GS4 ethics வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா மெயின்ஸ்ல ஒரு 3 சப்ஜெக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எஸ்ஏ சொல்லுவாங்க, செகண்ட் வந்து எத்திக்ஸ், தேர்ட் வந்து உங்களுடைய ஆப்ஷனல். ஸோ இந்த எத்திக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். மற்ற ஜிஎஸ்லாம் வந்து ஒரு 3-4 சப்ஜெக்ட் சேர்ந்த மாதிரி வரும். ஆனா GS4ல மட்டும்தான் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்க எத்திக்ஸ் மட்டும் படிச்சாலே போதும், 250க்கு ஈஸியா வந்து 130, 140 வந்து வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்படி வாங்குறது, வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு பேசிக்ஸ்லாம் வந்து மேம் வில் டாக் அபவுட் ஃபார் 1 hour ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. Very good morning. Okay, everything is fine. So all, I hope you people are fine, right? Yesterday class எப்படி இருந்துச்சு? All fine, right? So first initiative என்னன்னா, we have to come for these classes. ஒரு Sunday, Saturday எல்லாமே நீங்க வந்து ஒரு full day இங்க spend பண்றீங்கன்னா that will be so good, right? So I hope like உங்களோட UPSC journey and TNPC journey, anything you can start soon. So நிறைய பேர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஆக்சுவலி UPSC TNPC பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வரப்போகுது, ரைட்டா? So myself, this is Vijayta Dinakaran. You can see me. This is my interview photo. Okay. So today we will be going to talk about the GS paper 4, that is integrity, ethics and aptitude. But before that, some little introductions I want to give. I born and brought up in Port Blair, that is Andaman Nicobar, right? So I settled here more than 12 years now, and my slang will be little different in Tamil, but I love to talk, right? So in between, I will be going with the bilingual, right? Okay. So ethics, integrity and aptitude actually ஒரு paper UPSC எப்படி introduce பண்ணாங்கன்னா 2013 time it was syllabus change பண்ணிருக்காங்க UPSC-க்கு. So how many of people are exclusively UPSC தான் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு? Actually, whoever, very good, whoever having TNPC or அதோட உங்களோட மெயின் இன்டென்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க.
யூபிஎஸ்சிக்கு வாங்க, யூபிஎஸ்சி படிங்க. யூபிஎஸ்சிக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், விச் இஸ் சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ். நீங்க நேற்று ஒரு கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும். கரெக்டா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆர் தேர், மெடிக்கல் சர்வீஸ் ஆர் தேர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஆர் தேர். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்ஸ்ல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு கெரியர் உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆயிடும். அதே மாதிரி டிஎன்பிசிக்கு வந்து குரூப் 2 டிஎன்பிசி குரூப் 1 கேன் பி பாசிபிள். பிகாஸ் நமக்கு வந்து என்னன்னா, நான் எப்பவுமே வந்து யூஸ் டு சே தட் வி ஆர் டேக்கிங் ஒன் ட்ரெயின். லாஸ்ட் டெஸ்டினேஷனோட டிக்கெட் வாங்கிட்டும் போகலாம். தட் இஸ் யூபிஎஸ்சி. இன் பிட்வீன் எவ்வளவு எக்ஸாம்ஸ் வருது, பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் ஆல் தட், நம்ம வந்து கேப்பபிள் ஆஃப் ரைட்டிங் தட் எக்ஸாம். பிகாஸ் கண்டிப்பா யூபிஎஸ்சி படிக்கும் போது நமக்கு எல்லா சப்ஜெக்டோட ஐடியா கண்டிப்பா இருக்கும். ஸோ ஆனா ஒரே ஒரு நடுவில் வந்து ஒரு ஸ்டேஷனோட டிக்கெட் வாங்கி போனோம்னா அங்கதான் நம்ம டெஸ்டினேஷன் செட் ஆயிடும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது நம்ம லைஃப்ல. இட் இஸ் லைக் வென் யூ கெட் யுவர் சர்வீஸ் ஆல்சோ, சர்வீஸ் இன் த சென்ஸ் குரூப் 2 கூட உங்களுக்கு சர்வீஸ் வந்துச்சுன்னா அந்த குரூப் 2 குரூப் 1க்கு அப்புறமா கூட யூ ஹாவ் அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு திருப்பி நீங்க ஒரு 1 year ஸ்பெண்ட் பண்ண வேணும். அதே ட்ரைனிங் டைம்ல நீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் போயிட்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, தெரியாதுன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு செலக்ட் ஆயிட்டு போடுவீங்க. So these kind of things, keep it in your mind. GS paper 1 எப்பவுமே படிக்கிற ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட சிலபஸ் நீங்க prelims வச்சு பார்க்கவே கூடாது. Syllabus should be seen as a general studies paper of paper 1, 2, 3, 4 of mains exam. So mains exams first paper was GS paper 1. It includes your world history, your history, modern India, art and culture, geography, Indian society. அதுதான் first paper. Second paper was Indian polity, then your international relations, social justice, governance. Paper 3 was economics, environment, then internal security, then science and technology. அந்த மாதிரி ஒரு நிறைய சப்ஜெக்டோட GS 1, 2, 3, 4 are there. But if you see GS paper 4, it is completely one paper. Okay, this is ethics, integrity and aptitude. Ethics, integrity and aptitude actually பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து ஒரு ஐடியா இருக்கும். ஆனா இந்த பேப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யூபிஎஸ்சி இன்ட்ரோடியூஸ் திஸ் பேப்பர், எவ்ரி பீப்புள் வாஸ் ஃபியர்ட் அண்ட் ஸ்கேர்ட் அபவுட் திஸ் பேப்பர். உங்களுக்கு இந்த பேப்பர்னா என்ன தெரியாது. நம்ம ஈவன் வி ஆல்சோ ஃபெல்ட் லைக் தட். பட் பயங்கரமா ஹிடன் அதுக்கு ஒரு ரீசன்ஸ் வந்து யூபிஎஸ்சி நம்மகிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. திஸ் paper itself carry 250 marks. Okay, so it means that other papers க்கு நீங்க history, geography, some subjectல நீங்க வந்து thorough இருக்கீங்கன்னா other subject கொஞ்சம் லைட்டா படிச்சுனா பாஸ் ஆயிடுவீங்க. In that paper it will be a good marks கண்டிப்பா வந்துரும். ஆனா this paper completely ஒரே ஒரு paper தான். So challenge would be what you are writing and what your friend is writing சேம் தான், சேம் ஐடியா தான். ஆனா கண்டிப்பா மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்டா வரும். ரீசன் எதுக்கு மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா வரும், இந்த பேப்பரோட அப்ரோச் எப்படி பண்ணணும்னா அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 2012 வரைக்கும் யூபிஎஸ்சி ஹேட் டிஃப்ரெண்ட் சிலபஸ். 2013 சடன்லி மெயின் சப்ஜெக்ட் அண்ட் சிசெட் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 2015 அதுக்கப்புறம் வந்து they have changed with the pattern of these many structures of paper. This paper includes here ethics, integrity and aptitude. And the words when actually we have to know. Okay, so ethics சொல்லும்போது it is some principle, you can say நான் ஆட் பண்ணா கவர் ஆகல. ஓகே, some principle which to take the decision. நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க, அந்த டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டில வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டில தான் எத்திக்ஸ் வில் பி கோயிங் டு ஒர்க் லைக் எனிதிங். தென் அப்படின்னா சப்போஸ் யூஆர் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், யூஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீங்க வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா யூ ஹேவ் கம் இன் டு த சர்வீஸ். அந்த டைம் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கணும். வாட் ஆர் த டிசிஷன்? பப்ளிக், செகண்ட் சைட் பாலிட்டிஷியன், தேர்ட் சைட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க நடுவில் இருக்கீங்க. ஒரு டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கும்போது வாட் டைப் ஆஃப் டிசிஷன்ஸ் வில் பி ரைட் ஆர் ராங்.
ஸோ சில பேர் நம்ம வந்து ஆக்சுவலி as an ideal IAS officer, as an ideal IPS officers அந்த மாதிரி ஆக்சுவலி we are just loving them like anything. கரெக்டா? எதுக்கு பர்சனாலிட்டி வச்சுட்டு we are not doing. அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி பார்த்து தான் we are just making them as a follower. am I right? கரெக்ட் தானா? தமிழ்நாடுல வந்து எத்தனை ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலி நாட் only ஆஃபீஸர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் கூட இருக்கட்டும், அவங்களோட டேக்கிங் ஆஃப் டிசிஷன். இப்போ why we are knowing for MGR for what? Taking a decision of பாலிடிக்ஸ்ல என்ன டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ், அண்ட் வாட் எவர் காமராஜ் like the chief ministers and everything, in history if you go and see Chanakya and all that, they have taken the right decision. அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ethics means your principle of your life which you are taking decisions as a right or wrong. ஆனா அது உங்களுக்கு தான் அந்த ரைட் தெரியும். மேபி வந்து பப்ளிக்கு ஒரு அதர் பர்சன்ஸ்க்கு வந்து ரைட் தெரியல கூட பரவாயில்ல. ஆனா அது டிசிஷன்ஸ் வச்சு நீங்க எந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருக்கீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி காமிக்க போறாங்க. Ethics is somehow a decision making ability in situations which is right or which is wrong. Okay, sometimes அந்த ரைட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கலாம், ஆனா அதர்ஸ்க்கு வந்து ராங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சண்டே நீங்க இங்க வரீங்க, நிறைய பேர் வந்து சண்டேயா வீட்டுல தெரியாது நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, வீட்டுல சப்போர்ட் இல்லைன்னா சண்டே நம்ம வெளியே ஜாலி போல, எதுக்கு நீங்க அந்த கிளாஸுக்கு போயிட்டு திருப்பி ஒரு 1 டே ஃபுல்லா வேஸ்ட் பண்ண போறீங்க அப்படி சொல்லி உங்களுக்கு. ஆனா நீங்க ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. வாட் இஸ் தி டிசிஷன்? the full day I will come in here joining. This is on which ground நீங்க எடுத்திருக்கீங்க இந்த டிசிஷன்? your ethics for civil service. உங்களுக்குள்ள ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ரைட்? and that decision for you it is right now, others வந்து அந்த ராங்னு தெரியும். ஆனா you know that I am right, நான் நாளைக்கு ப்ரூவ் பண்ண போறேன். இதே ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் ஒரு சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் வரும்போது you are going to right decision. நான் இங்க டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன், எனக்கு தெரியாது, கவர்மெண்ட் கிட்ட வந்து நான் கேட்க போறேன், பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா நிறைய பேருக்கு அது என்வாயன்மெண்ட் காஸ்ட் ஆகும், அது எஃபெக்ட் தெரியும் போது நீங்க என்னன்னா நோ ஐ வில் பி லைக் தட், நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் இதை நான் பண்ண போறேன்னா இட் வில் பி அ குட் திங். தட் இஸ் யுவர் எத்திக்ஸ். ஓகே, இன்டெகிரிட்டினா ஏன்னா this paper talks about 3 different meaning. Integrity means throughout your whole life, if you are with the ethics of a man of ethics, it is you are a integrity. For example, you are very honest officer, okay? An IPS officer and IAS officer பயங்கரமா honest-ஆ இருக்கீங்க. நீங்க ஒரு இப்பதான் புதுசா வந்து ஒரு சர்வீஸ்க்கு வரும்போது உங்களுக்கு ஒரு அப்படி வேலை செய்றீங்க, தட் ஓகே என்னதான் ஒரு நான் பீப்புளுக்காக வந்து கரெக்டா நான் இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்கேன், கண்டிப்பா இந்த பீப்புளுக்காக நல்லா செய்ய போறேன் அப்படின்னா ஃபைன். இன் பிட்வீன் சம் கால்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கால் சம்திங் வருது, என்னன்னா எலெக்ஷன் டைம் ஒரு சம்திங், நீங்க இங்க வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க, ஒரு கேஷ் எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒரு எனி கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்க as an ஆஃபீஸர் அங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லி ஒரு பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கால் வருது உங்களுக்கு. என்ன பண்ண போறீங்க அப்போ? Imagine the situation where you are very honest and the people are trying to give you money and ask you that just ஒரு friend தானா அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். What you will do? இது UPSC கேஸ் ஸ்டடி இந்த பேப்பர்ல இருக்கும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுத்து தான் கேட்கறாங்க. என்ன பண்ண போறீங்க? See, இதுல வந்து உங்க டிசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். என்ன some people will say ஃப்ரெண்டு தானா, இப்போ உங்க மைண்ட் எங்க போ, ஃப்ரெண்டு தானா, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா எனக்கு, படிக்கிறதுக்கு கூட அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கா எனக்கு, ஓகே லெட் மீ கோ வித் தட், என்ன ஆக போகுது யாருக்கும் தெரியாதுல்ல, ஸோ வி கேன் டூ இட் ஒன் சைடு. செகண்ட், ஆனஸ்ட் ஆஃபீஸர், நீ எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், ஆல் ஆர் ஈக்குவல், இது இங்க வந்து பயஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு திங்ஸ் நம்ம பண்ணனா ஃபியூச்சர்ல கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. செகண்ட் டிசிஷன், ரைட்? என்ன டிசிஷன்ஸ் எடுக்க போறீங்க அது இப்போ சொல்றீங்க, உண்மையில நீங்க என்ன பண்ண போறீங்க? when you maintain your honesty, என்னதான் situation change ஆகட்டும், I am a man of integrity. So Mr. Abdul Kalam sir, a man of integrity. என்னன்னா பிரசிடென்ட் போஸ்ட்ல இருக்கும்போது கூட he just think about children's, நீங்க படிங்க, ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போலன்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட வந்து ஆக்சுவலி கேட்கிற ஒரு கேள்வி வந்து அப்துல் கலாம் சார் யூஸ் டு டூ தட். ஸோ இன் எனி சிச்சுவேஷன் நீங்க உங்களோட எத்திக்ஸ் வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல சேஞ்ச் பண்ணலன்னா
you are a man of integrity, right? Sari. Third topic was aptitude. Aptitude means skill. So a skill, and your skill means your education, or you are having some kind of related to some அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஸ்கில் இருக்கணும், அது aptitude. UPSC 2013 வரைக்கும் which checks with only aptitude. என்னன்னா exam is your aptitude. Any exam of your civil service, anything is your aptitude. அந்த aptitude மட்டும் பாஸ் பண்ணி நீங்க சர்வீஸ் உள்ள வரீங்க. நிறைய டைம் என்ன நடக்குது, we know that politicians and Indian bureaucracy mostly unpopular only for one reason is corruption. somehow நம்மளுக்கு அது தெரியும். why this is corruption நடக்குதுன்னா lack of integrity and sometimes lack of ethics. so UPSC என்ன திங்க் பண்ணிருக்காங்க, let us check aptitude இருந்தா நீங்க உள்ள வரீங்க சர்வீஸ் and all that, பட் உங்களுக்குள்ள வந்து ஒரு ethics and integrity இருக்கணும் to come with as a good officer. so அந்த good officer இருக்கும்போது கண்டிப்பா ஒரு திங்ஸ் நல்லதா நடக்கும் ஒரு சொசைட்டில, ரைட்? so இந்த பேப்பர் பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தட் என்னதான் நீங்க ஒரு IAS IPS ப்ரொடியூஸ் பண்றீங்க, உங்களுக்குள்ள ஒரு ethics and integrity நீங்க ஜெனரேட் பண்ணலன்னா it will not be a good persons for the society. அவங்களோட main reason of that aptitude was not correct. so that is why they introduced this chapter, this paper as ethics, integrity and aptitude. இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, which one is first? என்ன இருக்கணும் இதுல, ethics, integrity and aptitude? ஏன்னா எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் வந்து எப்பவுமே ரைட்டு தான் இருக்கும், எப்பவுமே இந்த ஆன்சர்ஸ் வந்து ராங் இருக்காது. ஆனா என்னன்னா இன்னோட ஆன்சருக்கு அதர் பர்சன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா that result will be different. ஆனா அது எப்பவுமே தப்பு இருக்காது. நீங்க கிளாஸ்ல வந்திருக்கீங்கன்னா அது உங்களுக்காக ரைட்டு, பட் அந்த பர்சன்ஸ் கூட ரைட் இருக்கலாம், பிகாஸ் மேபி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ ரைட், நீங்க கூட ரைட்டு. ஆனா அவங்களோட எத்திக்ஸ் வேற, உங்களோட எத்திக்ஸ் வேற. இந்த எத்திக்ஸ் எப்படி வந்திருக்குன்னா நமக்குள்ள நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சொசைட்டி, நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ற, ஸ்கூலுக்கு போற, நம்ம கிட்ட வந்து ஒரு டெவலப் பண்ற ஒரு அபிலிட்டி வச்சுதான் நம்ம லைஃப்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றேன். ஓகே, ஸோ திஸ் ஆல் த திங்ஸ் ஆர் தேர். Now tell me which is very important. No, number 1, 2, 3 பார்க்கும்போது 1, 2, 3ல which one we can say. ஏன்னா இது சப்ஜெக்ட் பார்க்காதீங்க, நீங்க வந்து ஜஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்றேன். நீங்க சிவில் சர்வீஸ்க்கு வரல கூட உங்களுக்கு ஒரு லைஃப்ல இது பயங்கரமா லைக் ஹெல்ப் பண்ணதான் போறேன். வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட், ரைட்? ஆப்டிடியூட் தெரியாதுன்னா we are wasteல. சொசைட்டில நமக்கு எந்த ஒரு மரியாதை இருக்காது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சாப்பிட செய்ய தெரியணும், ஆர் சம்திங் ஏதோ வேலை செய்ய தெரியணும். ஒரு யூபிஎஸ்சிக்கு வந்து படிக்காம அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அபிலிட்டி இருக்கணும், ரைட்டா? ஆப்டிடியூட் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஆப்டிடியூட் இருக்கு. தென் ஓகே, நவ் ஆப்டிடியூட் மட்டும் இருக்கு, அந்த எத்திக்ஸ் இல்ல, இன்டிகிரிட்டி இல்ல, யூ நோ வாட் வில் ஹேப்பன்? ஒசாமா பின் லாதன் மாதிரி ஆயிடும். What is a terrorist? Yes, what is terrorist? They have a knowledge. Osama bin Laden, what was the knowledge? Scientific knowledge எவ்வளோ இருந்துச்சு, மிசைல் பத்தி and all that. What he did, but என்ன ரைட் டிசிஷன், என்ன நான் வந்து சொசைட்டிக்கு எப்படி நல்லா செய்ய போற அந்த நாலேஜோட that ethics and integrity was lacking. That is why 9/11 attack happened. Terrorismல வந்து அவங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு. ஓகே, they are all computer science engineers. ஆனா என்ன பண்றாங்க? எத்திக்ஸ் இல்லாம, இன்டிகிரிட்டி இல்லாம, இந்த ஒரு நாலேஜ் நம்ம சொசைட்டிக்காக நல்லாவே யூஸ் பண்ணணும்னு தெரியாதுமே. எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி லேக்கிங்னா ஆப்டிடியூட் இஸ் டர்னிங் இன்டு வேஸ்ட். ஏன் தூரமா போறீங்க? பாகிஸ்தான். we are India as an ethical country. நம்ம எங்குமே வந்து ஸ்ரீலங்காக்கு சப்போர்ட் பண்ற, பூட்டான் சப்போர்ட் பண்ற, எவ்ரி டைம் we are supporting our neighboring country. But other than that, always one country is thinking bad always about us, XYZ. அவங்களோட எத்திக்ஸ் வச்சுட்டு இப்போ பாருங்க ஹை இன்ஃபிளேஷன்ல வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாகிஸ்தான். So we should think and learn about that. This paper has taught us எப்படின்னா நீங்க ஒரு குட் சிவில் சர்வெண்டா வர போறீங்க, விடுங்க as a good human being நினைச்சு பாருங்க எப்படி. ஓகே, so this was the things which the paper was actually there. Okay, நான் இப்போ இந்த பேப்பர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்ரோச் பண்ணதுக்கு first of all you should know that இந்த பேப்பர் எதுக்கு நம்மளுக்கு சிலபஸ் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணாங்க.
this paper include for just இது வந்து classes இல்ல but still கண்டிப்பா லைஃப்ல வந்து இது ஒரு கிளாஸ் காக வந்து இந்த பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லைஃப்ல குட் டிசிஷனோட எத்திக்கலா இருப்பீங்க. ஒன் சைடு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வாஸ் ஷால் ஐ டூ இட் ஆர் நோ, அந்த எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாமா இல்லவா அதுக்காக ஒரு டிசிஷன் வருது, ஆர் டூ நாட். ஸோ whenever this kind of dilemma will be there, no, two decisions மேல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். Shall I go for UPSC or shall I not go for UPSC? UPSC விடுங்க, shall I go for exam or shall I go for work? Mind இருக்கு இல்லையா, all the time two minds will be there. This is called your conflicting values. அப்போ வேல்யூ என்னன்னா வேல்யூ for money or value for your exam or your career. Then if you are a good ethics person, ethics ஓட என்னன்னா no, I have a great principle, I know that நான் இந்த சொசைட்டில கண்டிப்பா இன்னைக்கு நான் நல்லா தூங்குறேன், அந்த நாளுக்கு நான் நல்லா தூங்கணும்னா கண்டிப்பா என்னோட ட்ரீம்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்க ஒரு ஆபீசர் என்னதான் ஒரு பேங்க் பிஓக்கு போயிட்டு யூ வில் பிகம் an ஆபீசர், கடைசியில் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும், நான் வந்து யூபிஎஸ்சிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கலாம். நிறைய பேர் பேரண்ட்ஸ் பசங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ல போடுறாங்க, ரீசன் என்னன்னா அவங்க அந்த பண்ண முடியல, அந்த கம்பல்ஷனுக்காக வந்து அந்த டைம் தே கிவ் அப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேல்யூ மீன்ஸ் ரெண்டு டிசிஷன் மேல கான்ஃபிளிக்ட் வரும்போது உங்களுக்கு எத்திக்ஸ் நல்லா இருக்கு, டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி பேஸ்ட் ஆன் மை எத்திக்ஸ் நான் கண்டிப்பா எடுக்க போறேன்னா தட் மீன்ஸ் யூ வில் பி கோயிங் டு ஹேண்டில் அ குட் டிசிஷன். உங்களோட டிசிஷன் ஆனா உங்களுக்கு அந்த குட்னா நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க. ஏன்னா ஆல் த ஆனஸ்ட் ஆஃபீஸர் இன்னைக்கு ஒரு நோ ஐ வில் நாட் டூ சொல்லும்போது கான்சிக்வன்சஸ் வரும், அந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. கரெக்டா? So it means you're taking a good decision எப்படி when you have a good ethics and integrity in you, correct? Now when you are taking the good decision, it means society will become very harmonious. And every person will become ethical means decision correct இருக்கும், no criminal will be there, no corruption will be there, then you will get a good administration. So the ethics paper includes 3 to 4 subjects. First is your society. Second is public administration. Third is behavioral science. And fourth is philosophy. In the fourth subject எடுத்துதான் இந்த பேப்பருக்கு வந்து ஆக்சுவலி சிலபஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. Just because philosophy நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த philosophy ethics சேஞ்ச் பண்ணி we can change some life of the people for what we want to come in the service. So in the paper will teach us how to take a good decision, how to be a man of ethics, how to be a man of your integrity, and throughout your life you should become like that. Even நீங்க இப்போ good civil servant, நாளைக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா நிறைய மூவிஸ்ல வந்து அந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த டைம் ஏதோ ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க முடியலன்னா they are going and joining politics there, they are resigning and joining politics. அந்த பாலிடிக்ஸ்ல கூட நீங்க எவ்வளவு சேஞ்சஸ் அண்ட் எவ்வளவு திங்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும், குட் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி நீங்க ஒரு எத்திக்ஸோட ஒரு குட் டிசிஷன்ஸ் என்ன கரெக்ட் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஹாப்பினஸ் வரணும், அந்த ஹாப்பினஸ் இன்னொரு செல்ஃபிஷ்னஸ்ல இருக்கக்கூடாது, பீப்புள்ஸ்க்காக நான் ஒர்க் பண்ணும். இது ஒரு பேப்பர்ல வந்து ஆக்சுவலி நம்மளுக்குள்ள வந்து அந்த ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ரோச் பார்க்கும்போது திஸ் பேப்பர் ஹேஸ் நோ புக். எந்த ஒரு புக்ல இருந்து உங்களுக்கு எத்திக்ஸ் தெரியாது. நான் நீங்க கேட்கிறேன் வாட் இஸ் குட் ஃபார் யூ, if 2 years உங்க செலக்ஷன் ஆகலன்னா what you will be answer, I will again come back. That is your fighting spirit. எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாளைக்கு வந்து நீங்க கிவ் அப் பண்ற மாதிரி யோசிக்க மாட்டீங்க, அந்த ஒரு டிசிஷன்ல உங்களோட டிசிஷன் மேக்கிங் தெரியுது. ஸோ டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, யுவர் ஃபைட்டிங் ஸ்பிரிட், யுவர் நாலேஜ் தட் இது ரைட் இது நாட் ரைட், அதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த பேப்பர்ல. அப்ரோச் இஸ் நத்திங். அப்ரோச் இஸ் டே டு டே லைஃப்ல உங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போறீங்க, இப்போ ஃப்ரெண்டு வந்து எனக்கு மணி ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடு அப்படின்னா, அந்த டைம் இந்த ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி சப்போஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஓகே ஃபைன். அந்த டைம் வந்து நீ ஃப்ரெண்டே கிடையாது நான் இங்க இருந்து பேச மாட்டேன் அப்படிலாம் வந்து நம்ம சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாது. திஸ் இஸ் யோர் எத்திக்ஸ் தட் யூ வில் நாட் லீவ் யோர் ஃப்ரெண்ட் whatever situationல வந்துட்டு I will be maintaining my friendship. ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த உங்க
ஆட்டிடியூட் உங்களுக்கு தெரியுது, அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல கூட தெரியும். தட் என்னன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்க ஃபெயில் பண்ணி கொடுக்க கூட ஐ வில் பி டெஃபினெட்லி ஃபைட் அண்ட் ஒன் டே நான் வின் பண்ண போறேன். ஸோ இந்த பேப்பர் tells you that you are studying for a good job or studying for your good attitude and all that in the paper la irukku. Now this paper never gives you any clear idea from any book, but appo kuda oru book vandu it is in the market, it is there that these are the book. Ana questions varumbodhu the questions would be, for example, ipo in the case study jumma padinga. In the case study வந்து இந்த மாதிரி ஒரு 6 case study would be there in the question paper, right? And they will give you the situation like this. Just இது வந்து UPSC ஓட case study. சும்மா படிங்க. This மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு questions would be there and then you have to write. And please improve the English and papers in the மாதிரி Englishல இருக்கும் if you're writing in English medium. It's very, very important. படிச்சிட்டீங்களா? Okay, so Dev is running one NGO and for the street children. Okay, so always like government la irundhu ஒரு 2 lakh rupees அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. Who works for tea stalls and all that. Okay, now as per the rules, all the unspent money government கிட்ட வந்து actually return கொடுக்கணும் by 31st March. But some plans were there that honestly 1.5 lakhs இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா then they will think that maybe அவங்க வந்து ஒரு ineffective NGO ரன் பண்றாங்க because நிறைய அமௌண்ட் அங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல. And that is why maybe the next year அவங்க grants இந்த 2 lakhsல இருந்து கம்மி பண்ணி தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க. So that is why what he did, he just take the help of the accountant and told that ஏதோ ஒரு manipulation பண்ணி இன்னைக்கு accounts தப்பா காமிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு டிசிஷன். ஏன்னா பிகாஸ் மேனிபுலேஷன் மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் தப்பு காமிச்சிக்கும் போது தான் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு திங்ஸ் வரும். தென் மெனி அதர் NGOs ஆல்சோ அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம் டு நோபடி, பட் சம் அன்எத்திக்கல் திங்ஸ் ஆர் தேர் ஃபார் த மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆனந்த் வந்து என்ன பண்ணணும்? ஸோ ஷால் இட் ஷோ எஸ் அ மேனிபுலேட்டட் அக்கௌண்ட் ஆர் இப்போ நீங்க ஜஸ்ட் 2 seconds நோ மேனிபுலேஷன் அக்கௌண்ட் நீங்க காமிக்க கூடாது, இது தப்பு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு திங்ஸ் இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மணி வரலன்னா அப்ப எப்படி NGO ரன் பண்ண முடியும்? ஆல் தி சிச்சுவேஷன் கன்சிடர் பண்ணிட்டு UPSC இந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். ஆனா இந்த சிச்சுவேஷன் நீங்க என்ன புக்ல படிக்க முடியாது. லைஃப்ல உங்களுக்கு சிச்சுவேஷன் டேக்கிள் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி இருக்கும். கரெக்டா என்ன ரைட்டு இப்ப டைம்ல வரணும், அந்த தட் இஸ் ரைட்டு. கரெக்டா நீங்க UPSC ஜாயின் பண்ணிருக்கீங்க, அது ரைட் டிசிஷன். அதுக்காக வந்து கரெக்டா படிக்கணும், டிசிப்ளினோட இருக்கணும். நீங்க வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, வெளிய ஃப்ரெண்ட்ஸோட நீங்க என்ஜாய் பண்ணும்போது எப்படி நீங்க கிளியர் பண்ண முடியும்? அப்போ அத்திக்கலி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், நான் பண்றது சரி கிடையாது. எங்க அப்பா அம்மா கஷ்டப்படி நீங்க காசு கட்டிட்டு இங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் வித் மை டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். நீங்க அங்க போயிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. நான் வந்து புக் எடுத்ததான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா இட் மீன்ஸ் யுவர் எத்திக்ஸ் இஸ் வித் யூ. கரெக்டா உங்க ரைட் டிசிஷன்ஸ்க்கு எடுத்து போறாங்க. நீங்க படிச்சு கண்டிப்பா கிளியர் பண்ணணும். உங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா கொடுக்குறதா நீங்க எதிர்பார்க்கிறேன். இந்த பேப்பர் ஆக்சுவலி அப்ரோச் இஸ் திஸ். நான் வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்ரோச் இஸ் நீங்க எப்படி ஒரு அப்ரோச்ல ரைட்டா யோசிக்கிறீங்க, அந்த அப்ரோச் தான் உங்களுக்கு இந்த பேப்பர்ல வரும். சிலபஸ் கொஞ்சம் லைட்டா அப்படி கொடுக்கும்போது புக்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். அந்த கொஸ்டின்ஸ் இதுதான் ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சால்வ் பண்ணும். Others are also doing it unethical, so it means that others are doing crime na nanu crime pannuma. இந்த மாதிரி you can think. Two wrongs do not make it right, right?
and manipulating accounts gives the grant money, and bribing SGM to keep the grant money and all that. In any case, unspent grant government will continue pumping more money into NGO, and we have to show that maybe இந்த அமௌண்ட் வேற எங்க நம்ம திருப்பி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஐடியாவோட நீங்க கவர்மெண்ட்க்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். பட் ஒரு ராங் டிசிஷன் வித் த ராங் இன்டென்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த பேப்பர் ஹேவிங் 10 lessons, திஸ் பேப்பர் 10 lessons அப்புறமா தட் வில் டெல் யூ தட் வாட் இஸ் ஆட்டிடியூட், வாட் இஸ் ஆப்டிடியூட், வாட் இஸ் எத்திக்ஸ், அந்த எத்திக்ஸ் வந்து எப்படி நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க, இது எல்லாம் வந்து ஆக்சுவலி சிலபஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ திஸ் சிலபஸ் வில் டெல் தட் நீங்க ஒரு சிஸ்டம்ஸ் இந்த 5 டாபிக் வரைக்கும் இந்த டாபிக்ல எப்படி சொல்றாங்கன்னா who you are, இந்த எத்திக்ஸ் உங்களுக்குள்ள எப்படி வருது. ஸோ இட் வில் கம்ஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, டோன்ட் டெல் லை, எப்பவுமே போய் சொல்லாதீங்கண்ணா வீட்டுல. ஓகே, அந்த பையன் வந்து ஆர் எனிபடி, ஓகே, ஸோ சைல்டு வந்து வெரி வெரி ட்ரூ ஹார்ட், அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதேதான் வந்து ஆக்சுவலி ட்ரூவா நினைச்சிட்டு வி ஆர் ஆல் கம்மிங். கடைசி ஒரு காலிங் பெல் அடிக்கும் போது அப்பா சொல்றேன், ஏய் உன் ரிலேட்டிவ் உங்க சித்தப்பா வந்திருக்கு, அப்பா இல்ல சொல்லிடுறாரு. சைல்டு அப்படி போயிட்டு அப்பா சொன்னாங்க, அப்பா வீட்டுல இல்ல. அப்புறம் அந்த குழந்தை கூப்பிட்டு செம்ம டம் டமா அடிப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன தப்பு, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, டோன்ட் டெல் லை, அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அப்போ எத்திக்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் கரெக்ட் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு சொல்லி கொடுக்குறாங்க வேற. ஸோ நம்ம வந்து என்ன ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்குன்னா we have to follow with that. இந்த மாதிரி திங்ஸ் வந்து எப்படி இன்கல்கேட் ஆகுதுன்னா நம்மளோட ஓன் லைஃப்ல இட் கம்ஸ் வித் ஃபேமிலி, யுவர் சொசைட்டி, யுவர் நேபர், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் டீச்சர், எல்லாமே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 21 ஏஜ்ல வந்து நம்மளுக்கு இல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியே, அது சரியில்லை அது சரி இருக்கு சொல்றதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆல் த திங்ஸ். ஸோ அப்ரோச் இஸ் நீங்க ஒரு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கரெக்டா பக்கத்துல சண்டை நடக்கும் போது நீங்க யோசிக்கணும், இதுல யாரு ரைட்டு. நம்ம சும்மா ஒரு ரிலேட்டிவ் இருக்குக்காக நம்ம நேரம் போயிட்டு நீங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ரிமைனிங் ஆப்போசிட் பர்சன் கரெக்டா பாக்கணும், இது ரெண்டு பேருக்கு சண்டை எதுக்கு நடக்குது. மேபி என்னதான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எனக்கு இன்வால்வ் இருக்கட்டும், ஆனா இந்த ரிலேட்டிவ்ஸ் பர்சன்ஸ் வில் பி ராங்னா ஐ ஷுட் சே யூ ஆர் ராங் பா, நீ இது பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போதான் நீங்க வந்து ஒரு ரைட்டா ஒரு ஆபீசர் இருக்க முடியும். அந்த ஆபீசர் இருக்கும்போது உங்களுக்கு எதற்கு எப்பவுமே ஒரு ரிலேட்டிவ்னா இருக்கட்டும், யுவர் பேரண்ட்ஸ்னா இருக்கட்டும், ஒரு யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா இருக்கட்டும், ரைட்னா ரைட் அப்படி சொல்லி ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பேன். திஸ் பேப்பர் வாண்ட்ஸ் தீஸ் ஃப்ரம் யூ. ஸோ அப்ரோச் ஆஃப் எத்திக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இன்டிகிரிட்டி is a beautiful concept of UPSC has provided under this chapter and under this total paper. It gives you your own attitude, your own personality, and அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு சேர்ல நாளுக்கு ஒரு as a collector, as an IPS officer or any civil servant உட்காரும் போது அந்த ஒரு எத்திக்ஸோட I will be obey with the constitution, I will be loyal to the people, I will be loyal to the law. இது ஒண்ணு ஒரு ஃபீலிங்கோட தான் அந்த சேர்ல உட்கார போறீங்க. ஸோ இந்த பேப்பர் கான்செப்ட் என்னன்னா டு ப்ரொடியூஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அந்த ஹியூமன் பீயிங் பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், யூபிஎஸ்சில வந்து பாஸ் பண்ண ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கட்டும். ஸோ எவ்ரிபடி ஷுட் கோ வித் திஸ் எத்திக்ஸ். ஓகே, எனி டவுட்? எனி டவுட்னா யூ கேன் ஆஸ்க். இப்போ கூட உங்களுக்கு எது பேப்பர்ஸ் பத்தி எப்படி, ஏன்னா புக்ஸ் அண்ட் ஆல் தட் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, என்சிஆர்டி இருக்கு எல்லாமே. அட்லீஸ்ட் நோ என்சிஆர்டி. இட் இஸ் ஆல் விச் யூ ஆர் தேர். டெய்லி உங்களுக்கு லைஃப்ல வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன திங்ஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வாட் டு யூ வாண்ட் இன் லைஃப்? யூபிஎஸ்சி கொஸ்டின். வாட் டஸ் ஹாப்பினஸ் மீன்ஸ் டு யூ? ஓ, ஹாப்பினஸ் மீன்ஸ் டு யூ சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சிக்கு வாட் யூ வில் ரைட்? அப்போ அப்ரோச் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ஜிஎஸ் போர் வந்து அப்ப நான் என்ன சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு? வாட் இஸ் ஹாப்பினஸ் ஃபார் யூ? இப்போ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் எப்படி போய் சொல்லலாம்? சொல்லுங்க, வாட் இஸ் ஹாப்பினஸ் ஃபார் யூ? நிறைய ஓகே, சம் பர்சன்ஸ் வில் ரைட் பாரு பேப்பர்ல. அவங்க எக்ஸாம்ல படிக்கும் போது ஐயோ பயங்கரமா ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. when I clear அப்போதான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஹாப்பினஸ் வேர்டே கிடையாது. போதும் ரொம்ப இந்த பேப்பர் படிக்கும்போது உன்னோட பர்சனாலிட்டி வெளியே வரும்.
ஹாப்பினஸ் ஃபார் மீ இஸ் டு கிவ் அ ஹாப்பினஸ் டு அதர். ஹாப்பினஸ் ஃபார் மீ அதுல என்ன இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபேக் ஆயிடுச்சு. ஏன்னா மேபி நம்ம ஹாப்பினஸ் நம்மளுக்குள்ள வந்து பிரியாணி சாப்பிட்டு கூட ஹாப்பினஸ் கிடைக்கும். when you sleep a longer days, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போன் எல்லாம் சைட்ல வச்சு நமக்கு யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்போ ஹாப்பினஸ். பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம் கொடுக்குறது அது ஒரு ஹாப்பினஸ். காசு கிடைச்சிச்சுன்னா அது ஒரு ஹாப்பினஸ். வேலை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மேல ஒரு ஹாப்பினஸ். பட் அப்படி போயிட்டே அப்படி சொல்லிட்டே போறீங்கன்னா அதுல என்ன தெரியும், நீங்க உங்களை பத்தி தான் நினைக்கிறீங்க இண்டிவிஜுவல் லெவல். சொசைட்டிக்காக யோசிக்க மாட்டீங்க, கவர்மெண்ட் பத்தி யோசிக்க மாட்டீங்க, இந்தியா பத்தி யோசிக்க மாட்டீங்க. அப்ப இதுல தெரியல யூ ஆர் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. பட் ஆஸ் அன் ஆஃபீஸர் நீங்க வந்து அது மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி இந்த பேப்பர் அப்ரோச் வில் பி ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி யோசிக்கணும். செகண்ட் வந்து இங்க இருக்கிற இந்தியா ஆஸ் அ ஹோல் சொசைட்டி, ஒரு காமன்லி உங்களோட ரோல் இன் சொசைட்டி ஆஸ் அ நார்மல் பீப்புள், ஆஸ் அ சில்ட்ரன், பேரண்ட்ஸ்க்காக, கண்ட்ரிக்காக. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஹோல் யுவர் யுவர் ஆட்டிடியூட். ஸோ ஃபார் யூ ஆல்சோ and for your country and for inside. Understand, you are writing exam for government service kaga you are writing. They want to give a question like this and want to trap you. Reality வெளிய வருதுல, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு situation you are going for your case study ல நானே ஒரு case study சொல்றேன். சப்போஸ் இப்போ நானே வந்து அந்த மாதிரி பிளேஸ்ல இருக்கும்போது இன்டர்வியூ போகும்போது I would have faced that problem. Or if you are going அந்த டைம் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, your day of interview மார்னிங் வந்து நீங்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க. அந்த ஆக்சிடென்ட் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ணி தான், ஆனா உங்களுக்கு டைம் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க இன்டர்வியூ ஹால்ல இருக்கும். ஓகே, பின்னாடி உங்களுக்கு சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்குன்னா திஸ் இஸ் யோர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க கொஸ்டின்ல. ஓகே, திஸ் இஸ் யோர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். கஷ்டம் பண்ணி 4th 5th அட்டெம்ப்ட்ல தான் நீங்க வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ குவாலிஃபை. ஓகே, அண்ட் பிஹைண்ட் இந்த மூவிஸ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க, பிஹைண்ட் பயங்கரமா ஒரு ஸ்டோரி இருக்கும், சோகம் ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி. ஸோ பிஹைண்ட் யுவர் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கஷ்டப்படி தான் உனக்கு படிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி திருப்பி பேரண்ட்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட். நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கும்போது then you have to reach to the interview hall in 10 minutes. Now what you will do? சொல்லுங்க, அதுதான் ரைட் பண்ண சொல்லுங்க. சரி, அது மட்டும் பண்றீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அத நீங்க பிராக்டிக்கல் யோசிச்சு பாருங்க. இப்போதான் நடக்குது, நீங்க அந்த டைம் என்ன ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க போறீங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதோ போன் எடுத்து நீங்க போல் பண்ண போறீங்க, அப்படி அதுதானா பக்கத்துல. இப்போ யாரு வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க வந்து டெல்லியில லாங்குவேஜ் வேற ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்போ இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு புரியாது, இங்கிலீஷ்ல சொன்னா உனக்கு புரியாது, அந்த மாதிரி இருக்கும். எஸ் சார். சரி, anything you said ambulance, you said police station, then சரி, இப்போ எவ்வளவு ஆன்சர்ஸ் வருது இல்லையா? ஆம்புலன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், நீங்க ஹெல்ப் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு கண்டிஷன். எஸ், சரி, ஓகே, somehow like different. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆன்சருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஆன்சருக்கு டிஃபரன்ஸ் வரும்னா, ரைட்? ஆனா எல்லாரோட ஆன்சர்ஸ்ல வந்து எந்த ஒரு ராங் ஆன்சர் சொல்ல முடியாது. ஆல் அவங்களோட வச்சுதான் அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் he was there, anybody there, நான் வந்து கவனிக்க மாட்டேன், எனக்கு இன்டர்வியூ தான் போகணும் அப்படி சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல எனக்கு முக்கியம், எனக்கு இன்டர்வியூ தான் போகணும், அவங்க நான் ஹெல்ப் பண்ணலன்னா வேற யாரும் பண்ணிடுவாங்க, ஸோ ஐ ஹேவ் டு கோ அண்ட் ரீச் த இன்டர்வியூ. அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், ஏன்னா டென்ஷன்ல வாட் டு டு. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் யூ வில் டூ. ஸோ 5 to 6 ஆன்சர்ஸ் ஆர் தேர். இதுல it will show only like you are just for the name sake நீங்க வந்து ambulance கால் பண்றீங்க, for the name sake நீ போலீஸ் கால் பண்ற, ஆனா you are not, உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி யோசிச்சு பாரு. அந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிட்டு அந்த பர்சன்ஸ் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்கு இல்ல கூட உங்களுக்கு அந்த கவலை கிடையாது சொல்லி அதுல தெரியுது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து you just called
and you are also not okay that and by the time police will reach there அதோட உயிர் இருக்குமான்னு தெரியாது. So help பண்றீங்க, help to survive, to be in the life of அந்த பர்சன்ஸோட லைஃப் சேவ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா அது உங்களோட ஆன்சர்ஸ்ல தெரியாது, ஈவன் உங்களோட ஹெல்ப்ல கூட தெரியாது. He said, what is that? நீங்க தான் அப்போ உங்க அம்மா அப்பா பண்ண கஷ்டம் 6 attempt நீங்க கொடுத்துட்டு ஒரு டெலிவரிக்கும் வந்து ஒரு இன்டர்வியூட வேல்யூ உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அப்பவே வந்து அந்த எக்ஸாமினருக்கு தெரிஞ்சிடும். இதுலதான் ஓவர் இமோஷனல் ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த பார்ட்டிக்காக அவர் இந்த பர்சனுக்காக நானும் பெட்ரோல் ஊத்தி நானும் ஃபயர் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்களா, அது ஓவர் இமோஷனல் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் பத்தி யோசிக்கணும். 21 ஏஜ் வரைக்கும் நம்ம என்ன கஷ்டம் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் அது கூட ப்ரொடெக்ட் பண்ணணும். We have to help. ஆனா what at the cost of, அம்மா அப்பா பத்தி யோசிக்க மாட்டீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து விவசாயம் பண்ணி உங்களை படிக்க வச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூ டைம்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் இன்டர்வியூ மிஸ் பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் he said ஒரு அளவுக்கு வந்து ஓகே, கொஞ்சம் சேஃபா யோசிச்சிருக்கு. ஓகேவா? he also will be going to attend the interview at the same time. உங்க கூட சப்போஸ் யாரும் இல்லைன்னா நீ தனியா போகும்போது இன்டர்வியூ போகும்போது you will go alone only. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஃபிளைட்டோட சார்ஜ் வந்து அவ்வளவு ரேட், நம்ம யாரும் வந்து கூட கொண்டு போக முடியாது. பட் ஓகே, somehow you are just balance. Others also wrong கிடையாது. It is that you can write like that, but it shows na that what you will do. நாளைக்கு போய்ட்டு உங்களோட மேபி நீ மூவில வந்து நீ எனக்கு அடிச்சும் பரவாயில்ல, நான் உயிரை கொடுத்துருவேன், ஆனா இந்த 2 கோல்டுக்கு நீ எதுவும் பண்ண கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு நம்ம டைலாக் சொல்ல முடியாது. இட்ஸ் ரியல் லைஃப். இதுல என்ன சொல்ல முடியும்? வாட் கேர்ள்ஸ் சைலண்ட் இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. டைமிங்னா அந்த கேட் க்ளோஸ் ஆயிடும். டைமிங்னா டைமிங், அந்த கேட் உள்ள நீங்க காமிச்சிட்டு உள்ள போகணும். அதெல்லாம் ரூல்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். யூ கேன் டூ வாட், யூ கேன் ஸ்டாப் தேர். நீங்க அந்த பர்சன்ஸோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்டா கலெக்ட் பண்ணி பார்க்கணும். பண்ண முடியல, யூ கேன் கால் அன் ஆம்புலன்ஸ். இப்போ மிக்சிங் பண்ணி நான் ஒரு கம்பைன் ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு, ஆம்புலன்ஸ் அங்க இருக்கிற பர்சன்ஸ்க்கு உங்களோட நம்பர் கொடுத்து காசு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ண தோணுச்சுன்னா எப்படிதான் பண்ணலாம். ஓகே, காசு கொடுத்துட்டு ப்ளீஸ் உங்களுக்கு வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் இது பண்ணிக்கோங்க, எங்க நம்பர் வச்சுக்கோங்க, நான் 1 hourல எனக்கு நான் கால் பண்றேன் உங்களுக்கு, உங்களோட நம்பர் நான் வாங்கிட்டு எப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் இது பண்ணிக்கோங்க, ஆம்புலன்ஸ் இப்ப வரப்போகுது, போலீஸ்க்கு நான் வந்து கால் பண்ணிட்டேன், நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த காசு வச்சுக்கோங்க. காசு கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து டைம் இல்ல, ஆனா நம்ம காசு கொடுக்காம இதை நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. Then you are going and attending the interview. You will give your interview at the good mind. ஏன்னா அதுக்கு பிஹைண்ட் வந்து அம்மா அப்பாவோட சாக்ரிஃபைஸ், உன்னோட சாக்ரிஃபைஸ், அத்தனை வருஷனோட சாக்ரிஃபைஸ் அதுல இருக்கு. அந்த சாக்ரிஃபைஸ்க்காக நான் வந்து அந்த இன்டர்வியூ ஹால் ரீச் பண்ணிதான் ஆகணும். I will give my interview best. Again I will come out. I will call that person. I will ask, நீங்க வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க, கரெக்டா அவங்க எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி. தென் ஃப்ரம் த இன்டர்வியூ யூ ஆர் கோயிங் டு ரீச் டு த ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, என்கிட்ட எவ்வளவு முடியும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவேன். இது எப்படி இருக்கு? நான் அண்டர்ஸ்டாண்ட், ஹெல்ப்பா பண்ணணும். ஹியர் யுவர் எத்திக்ஸ் இஸ் எப்படிதான் உங்க லைஃப் சேவ் பண்ணி வைக்கணும். ஆனா இதுக்கு நான் என்ன மாதிரி ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துதான் கரெக்ட். யார் டீச் பண்ண முடியும்? அது நோபடி. பிராக்டிஸ், practice what is right and wrong. இப்போ இன்னைக்கு எத்தனை பேரோட ஆன்சர்ஸோட சேர்த்து ஒரு ஆன்சர். So this is what actually they are saying. What quality do you want to see in your partner? நான் வந்து honest, beautiful, okay, smart, எல்லாமே வந்து 1 to 1. So UPSC ல அதுக்காக வரீங்களா? UPSC ல okay. So this paper will tell who you are. So 2-3 case study அந்த மாதிரி கொடுக்கும்போது you will be like, no, I will not never, accept any bribe, any corruption. நான் man of integrity. Third question வரும்போது பரவாயில்ல, கொஞ்சம் வாங்கல, தப்பு கிடையாது. So ஏன்னா டைம் இல்லைன்னா ரியாலிட்டி வருது வெளியே. So these will go like that. Short girls, see இப்போ வந்து கேட்கும்போது should girls be allowed to wear a short cloth? உங்களுக்கு அப்படி வரும் ரியாலிட்டி. என்னதான் வெளியே வந்து ஆஹா நான் மாடர்ன் பர்சன் தப்பா, நான் கேர்ள்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சிக்கு எல்லாம் வந்து எப்பவுமே எதுவுமே சொல்லப்பட கேர்ள்ஸுக்கா ஷார்ட் க்ளோத்தா கண்டிப்பா போடக்கூடாது, கிளாஸ் ரூம்ல எல்லாம் வரும்போது கண்டிப்பா போடக்கூடாது. இதுல என்ன, if you say their right is, if the rules is not allowing them to wear, they will not wear.
rules is allowing, then they will wear. Who is to stop them? நம்மளுக்கு வேலை நம்ம பார்க்கணும் தான் இருக்கணும். That's it. And we should not get disturbed by other activity. So these kind of things will tell you that thing. Would you allow your wife to go to work and let her wear clothes of her choice? These are the things which is there. Okay. So I just showed. This paper is so beautiful. It is so good. Approach should be your approach only. So your approach is right approach. Your approach is like don't interfere in other matters unnecessary. Okay. Just to think about me. Just to look at me. For example, if I'm raising one finger, and the three fingers now, first I should be 100% right. So I should not have அவங்க அப்படி சொல்லிட்டவங்க தான் ரொம்ப கோவம் வந்துச்சுயா நீ ஏன் போன அது கேக்குறதுக்கு. So first understand you are wrong. First make it right. And the approach of ethics, bring your integrity. And with that, aptitude will help you that what are the aptitude you have. Other with ethics and integrity you can maintain in your life. Why? To take a right decision in any situation. In that, I can show I should be feel happy for my ethics. So now, for example, UPSC preparation நிறைய பேர் வந்து இப்போ என்டர் ஆயிட்டு படிப்பாங்க. ஆனா டெய்லி ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து சோகமா இருக்கும். கேட்டா இல்ல நான் படிக்கிறேன்னு தெரியல, நான் படிக்கிறேன் ஆனா டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, சோகமா இருப்பாங்க, நான் படிப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியுது அவங்க ஃபுல்லஸ்ட் கொடுக்கல, அவங்களுக்குள்ள எத்திக்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யூ ஷுட் மேபி நீ நல்ல நிறைய டைம் வந்து யூ ஆர் ஸ்லீப்பிங் ஆர் யூ ஆர் என்ஜாயிங் வித் டிவி ஒரு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அது ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். when you accept your ethics, when you do it, no I will do it, வந்துச்சுன்னா வரட்டும் இல்லன்னா next year பாத்துக்கலாம், that will be your approach. Okay, so with that I'm ending this, right? Yes. How important friends to you? Yes. கண்டிப்பா you can write, அதுதான் சொல்றேன், whatever you can write, ஆனா கரெக்டா ஜஸ்டிஃபை இருக்கணும். எப்படின்னா how do இத ஆன்சர்ஸ் வந்து வேற யாருக்காக ரைட் பண்ண கூடாது. they want to see who we are. So how important are friends to you? I don't have a friends. Okay, அதுக்கு ஏன் ரீசன்? நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போயிட்டாங்க. nobody is there. ஏன்னா அவங்க வந்து நம்ம பர்த்டே கேட்கும்போது நம்ம 5 ஜூன் பர்த்டே ஆடா, இல்ல பர்த்டே கிடையாது 5 ஜூன் என்வாயன்மெண்டல் டே அப்படின்னு சொல்றீங்க. மேட் யார் உங்க கூட இருக்க போறோம்? ஒரு கேக் வந்து கூட இந்த கேக் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த கேக் வந்து எப்படி ஒரு எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? எதோட டெம்பரேச்சர்ல வந்து பேக் ஆகணும் தெரியுமா? சொல்லும்போது சாமி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ கேன் ரைட், பட் தட் ரைட்டிங் பார்ட் ஷுட் பி யூ கேன் ஜஸ்டிஃபை தட். அது ரியலா இருக்கணும், அன்ரியலா இருக்கக்கூடாது. இல்ல நெகட்டிவ் கிடையாது, குட் திங் ஒன்லி, யூ வில் பி ஹாப்பி. Okay, but sometimes friends should be there. How do you think like how important friends to you? It's the important. My friends are not important. No? Friends are important, families are important, but it should not be at the cost of when they are wrong. Okay, so like that. Okay, so thank you so much. Any doubt? Paper nalla irka? So UPSC படிக்கிறதுக்கு at least இந்த பேப்பருக்காக ஒரு like your personality காக please come, because of who you are சொல்லும்போது இப்போல இருந்து நீங்க கரெக்டா ஒரு பர்சன்ஸ் இருக்கீங்க. ஆனா வெளியே உங்களுக்கு பப்ளிக்ல நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எத்திக்கல் பர்சன்ஸ் இருக்குன்னா அதை யூபிஎஸ்சி ஜாயின் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களோட எத்திக்ஸ் வெளியே தெரியும். ஓகே, தேங்க்யூ சோ மச். எஸ், நான் இப்போ வெயிட் பண்றேன், நான் ஜாயின் பண்ணல, ஸோ ஐ ஹேவ் டு வெயிட். மோஸ்ட்லி ஐஆர்எஸ் அந்த மாதிரி. Come to the classes and all everything.
So, the mic. Good morning, all of you. Okay, so you've been in demo since yesterday. Today only you've come for the demo class. Okay, some of you came yesterday, few of you came yesterday. Okay, what all subjects you've done so far? Like polity, history, then environment. Okay. So how was it so far? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இப்போ இந்த எக்ஸாம் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன தெரியும் இந்த எக்ஸாம் பத்தி? சொல்லுங்க. Tell me what you know. Okay, 3 stages, fine. First stage is then mains, and then in personality test or interview. So prelims is actually what to say, it is a filtering stage like thing. So filtering stage in the sense they won't count the marks for putting your rank. Prelims-ல நீங்க select ஆயிட்டீங்கன்னா அப்புறம் mains போவீங்க. Mains-ல ஒரு 9 papers இருக்கு. And in that 9 also 7 only they'll add as marks. 2 வந்து language, அது qualifying தான். Then your mains mark and interview mark, they add and give you the list. So for this prelims and mains point of view only, you'll have to do maximum studying. Interview or personality test, the kind of studying you do is a little bit different. அது நம்ம மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ண அப்புறம் அந்த மோட்குள்ள போனா போதும். அது வந்து படிக்க அவ்வளோ டைம் ஆகாது. ஸோ இங்க வந்து நீங்க இப்போ பாக்குற டெமோ அண்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் டெமோ இஸ் ஃபார் மெயின்லி ஃபார் ஹவு டு அப்ரோச் யுவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, அண்ட் ஸோ ஜியாகிரபி is an important subject both in prelims and mains. Okay, nowadays in prelims a little bit of a dip in geography questions has happened. Okay, but earlier they used to ask more. Now they're asking more from maps. So we'll go into the syllabus and see what it is. Okay, so this is your prelims syllabus. This is your prelims syllabus. So in your UPSC syllabus, prelims syllabus is like always short and brief. Prelims syllabus வந்து ரொம்ப குட்டியா தான் கொடுத்திருப்பாங்க. This much and all also won't be there. Just they'll give India and world geography. That is the word mentioned in prelims syllabus. A main syllabus will be a little bit more. I'll show you. It's coming. Okay. இல்ல நான் வச்சுக்கிறேன். Okay, fine. So India and world geography. Now this is your prelims syllabus. So India and world geography means in let's do decoding of the prelims syllabus. Okay, so இப்படி just ஒரு word வச்சுட்டு நம்ம என்ன இப்படி எழுதுறது? ஓ மவுஸ் வச்சுட்டா? ஓகே, ஏதாவது யூஸ் பண்ணணும்னா மவுஸ் எடுக்கணும். உட்காந்து போங்க. Okay, so Indian and world geography both you have to do. And in prelims, UPSC is giving in recent times it is giving more emphasis to Indian geography. Okay, Indian geography ல இருந்தா நிறைய questions கேக்குறாங்க. So world geography அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து you have some aspects like சரியா எழுத மாட்டேங்க, ஸ்லோவா இருக்கும் நெட்டு.
Okay, so in world geography, you have, or as such, geography subject itself, if you take, it is divided into two aspects. One is physical geography, one more is human geography. So, what do you think is physical geography? You want to guess? Physical geography na enna? எப்படி? Okay, land. So, land அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, there's one term in geography called okay, and fine. So landங்கிறது geomorphology. Then அது தவிர geographyல என்ன இருக்கு? Land apart from land. Climatology. So climatology na it will include your rainfall. Climatology na rainfall, cyclone அதெல்லாம் பார்க்கறோம்ல. Hailstorm, hilly areas எல்லாம் போனா cloud burst அப்படின்ற ஒரு phenomenon இருக்கும். Cloud burst is nothing but heavy rainfall. Okay, அது வந்து hilly areaல ஒரு சரி அதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகும்போது பார்த்துக்கலாம். So it's something like a rainfall event in hilly areas, that is cloud burst. So climatology apart from rain, we also see drought. Drought na என்னது? மழை கம்மியா பெய்யுதுல சில வருஷம். That is called as drought. Okay, so அந்த மாதிரி lot of aspects will be covering. அதுக்குள்ள போகும்போது நிறைய வரும். So climatology is roughly this. அப்புறம் வேற ஜியோகிராஃபில வேற என்ன இருக்கும்? Okay, this one is third one is oceanography. Oceanography means it is to do with oceans. That is oceanography. What you'll learn is you'll learn about ocean temperature. அது சர்ஃபேஸ்ல இருந்து பாட்டம் வரைக்கும் டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது, அதை எஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் என்ன. அதுக்கப்புறம் வாட் இஸ் தட் salinity அப்படின்ற ஒன்று இருக்கு. Salinity means salt content in ocean water. And so salt content is not uniform. It is at surface level, it is at some ஒரு வேல்யூ இருக்கும். கீழே அடியில 1000 meters டெப்த்துக்கு போனா இன்னொரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஓஷன்ஸ் ஆவரேஜ் டெப்த் இஸ் 4.5 kilometer. ஸோ டாப் டு பாட்டம் வேரியேஷன் வில் பி தேர். அதெல்லாம் எப்படி காஸ் ஆகுது அது படிப்போம். தென் ஓஷன் ரிசோர்சஸ் படிப்போம் ஓஷனோகிராஃபில. ஓஷன் ரிசோர்ஸ் மீன்ஸ் ஃபிஷ், கோரல் ரீஃப். கோரல் ரீஃப், யூ நோ வாட் கோரல் ரீஃப் இஸ்? எஸ், பவளப்பாறை. ஸோ அது பத்தி படிப்போம். ஓகே, அண்ட் ஓஷன் டைட்ஸ் பத்தி படிப்போம். டைடு தெரியும்ல, இப்போ ஃபுல் மூன், நியூ மூன் அப்போல்லாம் இப்போ நம்ம பீச்ல போய் வேவ்ஸ் அலை, கரெக்ட். ஸோ அது அது பத்தி படிப்போம். ஸோ ஆல் தட் வில் கம் அண்டர் ஓஷனோகிராஃபி. ஓகே, அண்ட் in oceanography we also can include ocean related disasters like storm surge. Cyclone வந்து oceanography-லயும் நம்ம include பண்ணலாம். Cyclone is part of climatology also, but tropical cyclones, the cyclones which we experience, இதெல்லாம் oceans-ல originate ஆகி அப்புறம் land-க்கு வருது. So cyclone, tsunami அதெல்லாம் ocean related disasters-ல கூட போடலாம். Okay, so then you have in physical itself, two more components are there. Biogeography. So biogeography is about the study of plants, animals, how it is distributed. இப்போ வந்து world level distribution of plants and animals you don't have to do. நம்ம வந்து physical geography-ல you have to emphasis on 1, 2, 3, these 3 topics. Okay, இது வந்து வேர்ல்டுக்கே உள்ள பேட்டர்ன் நம்ம படிக்கணும். பட் பயோஜியோகிராஃபி வந்து இப்போ வேர்ல்ட்ல என்ன ஸ்பீஷி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு, என்ன அனிமல்ஸ் இருக்குங்கிறது வந்து வேர்ல்ட் ஃபுல்லா நம்ம படிக்கிறதுக்கு தேவையில்ல. இது வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிப்போம். தட் இஸ் இந்தியால டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்கு, பீட் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஹிமாலயாஸ்னா அங்க என்ன அனிமல் ஸ்பீஷீஸ் இருக்கு, நார்த் ஈஸ்ட் இந்தியானா அங்க என்ன இருக்கு, சிக்கிம்ல ரெட் பாண்டா இருக்கு, நியர் ராமேஸ்வரம், தட் கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குல்ல, அங்க தேர்ஸ் ஒன் ஸ்பீஷீஸ் கால் sea cow or dugong. So இந்த மாதிரி these are the aspects of biogeography. Okay, that this நீல குறிஞ்சி flower is there now, western ghats-ல இருக்கு, அது once in 12 years பூக்கும். So these are the aspects in biogeography. So இது வந்து வேர்ல்ட் லெவல்ல உள்ள ஸ்பீஷீஸ்லாம் படிக்க தேவையில்ல. இதுக்கு வந்து இந்தியன் ஃபோக்கஸ் கொடுத்தா போதும். Okay, but it is also a component of physical geography. Okay, and one more is
Okay, one more is environmental geography. Environmental geography na இது வந்து environment அப்படின்ற ஒரு separate subject வருது. But because geography is considered as a umbrella, geographyங்கிறது வந்து ஒரு umbrella term. Geography subject matter as such, அது வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து border பண்ணி வர்றது. ஸோ என்வாயன்மெண்ட்ல இருந்து border பண்ண ஆஸ்பெக்ட்ஸ்லாம் environmental geographyல வரும். ஸோ environmental geography நம்ம அவ்வளவா படிக்க மாட்டோம். It can include aspects like climate change, pollution, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம். இது என்வாயன்மெண்ட்னே செப்பரேட்டா யூபிஎஸ்சில சப்ஜெக்ட் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ தேர் they'll be doing more. But questions may come here also. Okay. So if they ask you about mangroves, mangrove na enna theriyuma? It's a type of forest. In the sea, when your water where river water meets the land, some estuaries will be formed. அந்த இடத்துல வந்து these mangrove forests will form. This pichavaram in Tamil Nadu இருக்குல்ல. So mangrove la எப்படின்னா it's a topic which is lying between biogeography and environmental geography. So environment related da. So the environment paper லயும் கேட்கலாம். That is general studies 3 லயும் கேட்பாங்க. மெயின்ஸ்ல அப்படி ஒரு 4 பேப்பர் இருக்கு. அந்த இது சொன்னாங்களே யாராவது GS 1 2 3 4 சொல்லிருப்பாங்களே. So GS 3 ல வந்து environmental geography கேட்கலாம். But sometimes environmental geography I told you geographyலயும் இருக்கிறதுனால mangroves பத்திலாம் கேட்பாங்க. So அது வந்து it lies between these two. Mangrove வந்து ஒரு biodiversity, so that encompasses biogeography. And environmental geography ன்னு பார்த்தா it has a role in environment. It has a role in carbon sequestration. Carbon sequestration na இப்போ atmosphere நிறைய கார்பன் இருந்தா அதெல்லாம் CO2, it will be in the form of CO2, which is a greenhouse gas, and அதனால global warming etc. அதெல்லாம் ஏற்படுது. பட் மேங்க்ரோவ்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த கார்பன் எல்லாம் ட்ராப் பண்ணி சாயில் கடியில வச்சிரும். So that we call as carbon sequestration. So இதெல்லாம் வந்து environmentல வர aspects, carbon sequestration அது இதெல்லாம். But geographyலயும் கேட்பாங்க. So I just want you to know what is environmental geography. That's why I gave you one example to explain. Okay. So இதெல்லாம் physical geographyல வந்துரும். And human geography குள்ள okay. So economic geography. In human geography, what aspect you have is, so இதுல வந்து physical environment பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். Human geography is what means, since there's a school of thought in geography which says that we study earth as the home of man. Earth வந்து home of man, அதனால நம்ம earth பத்தி படிக்கிறோம்னு ஒரு aspect of சில geographers சொல்றாங்க. So அப்படி சொல்றதுனால அவங்க related from that school of thought only we got this human geography subject. So நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கிறோம்னா geography on all these aspects are very important to humans, and it leads to other subjects like this. Okay. So அதனால தான் human geography ன்னு ஒரு கான்செப்ட் வருது. And because man is this is a wrong approach, ஆனா அப்படி சொல்லக்கூடாது. There are some geographers who say that man is the most dominant species on earth. So அவங்களுக்காக we have to the subject nature should be such that it should cater to the needs of man அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. That's why human geography. Okay, so அதுல வந்து first is economic geography. Economic geography na என்னன்னா இப்போ resources, you know, so what are can you give me some example of resources? Many type of resources are there. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது நிறைய இருக்கு, but just tell me any one example, few examples. resource fossil எப்படி coal, petrol. So coal is actually fossil only. Coal is a kind of fossil. So you can say coal, petrol. Yeah, that also you can say. So அதான் சொல்றேன், அதுக்குள்ள போனா நிறைய இருக்கு. நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கிறேன். ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னா இப்போ வாட் யூ கேன் ரெப்ளனிஷ், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ரெனியூவபிள். இதெல்லாம் வந்து நான் ரெனியூவபிள்.
And இதெல்லாம் energy resource. அது தவிர we have mineral resources like iron. Soil also is a resource. Soil resource தான். And இப்போ forest ன்னு சொல்றோம்ல, forest resource தான். It is not just non-living things. Resource can be living thing also. Forest is a big resource for man. Coral reef, it's one ocean resource. But coral reefs have to be protected. Okay, fish you can say. Adu or living for us it's a resource which we use as food. So அந்த மாதிரி நிறைய இருக்கு. So all these resources, இந்த resources வச்சு தான் world economy எல்லாம் run ஆகுது. So that's why we say this is economic geography. Resources வச்சு தான் industry. இப்போ iron ore எடுத்தோம்னா iron ore mine பண்ணி then we produce steel. அதுக்கப்புறம் steel வச்சு நிறைய products பண்றோம். Bridges கட்டுறோம். அந்த மாதிரி first level industries, primary industries are there. Then consumer capital industries are there, consumer industries are there. So எல்லாமே resources தான் fuel பண்ணும். So that's why resources and its related study is called as economic geography. Okay, fine. Anything else about resource? Okay, so this much idea you have for now. Next is agriculture. So agriculture also it will come within geography. So agriculture for India, it is like very, very important. Indian point of view இருந்து பார்த்தா agriculture ரொம்ப important. ஏன்னா வந்து around 50% of the population is still involved in agriculture. Now maximum Indians practice பண்ற economic activity வந்து இன்னும் agriculture தான். அந்த share in GDPங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்புறமா படிப்பீங்க. So that has gone down, but number of people who do it வந்து இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. So agricultureங்கிறது வந்து so in geography how it plays means how geography impacts agriculture means geography is responsible for soil in a place. Geography is responsible for climate in a place. Soil, climate means you can include temperature, what else, rainfall. Temperature, rainfall are two most important aspects, but அது தவிர இந்த wind pattern, frost, fog, all those aspects, humidity எல்லாமே வரும். Okay, so all this will affect the crop growth in a place. Okay, so இதெல்லாம் geography aspects. That is, soil is an aspect of geography, climate is an aspect of geography, and this will determine growth of soil. Growth of crops in a place. So in that way, you can say agriculture is in the domain of geography. Okay, and soil, climate தவிர there is also terrain. இப்போ coastal areasலன்னு பார்த்தா along the coastal plains, now தஞ்சாவூர் டெல்டால நம்ம ரைஸ் வளர்க்குறோம். எஸ் தெரியல. பட் இப்போ கொஞ்சம் if you see in like in Darjeeling what do they grow? Hilly areas, Himalayas, அங்க என்ன வளர்க்குறாங்க? Tea. Yes. So இது வந்து geography. Again, it is geography which is responsible for different kind of agriculture which happens in these two places. தஞ்சாவூர் டெல்டால அங்க வந்து ரைஸ் வளர்க்குறோம்னா அங்க கண்டியூசிவ் டெம்பரேச்சர் இருக்கு, சாயில் இருக்கு. டார்ஜிலிங்ல டீ வளர்க்குறோம்னா அகைன் அங்க ரெயின்ஃபால் அப்ரோப்ரியேட்டா இருக்கு, டெம்பரேச்சர் அப்ரோப்ரியேட்டா இருக்கு, சாயில் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அண்ட் அதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்றது ஜியோகிராஃபி. ஓகே, கெட்டிங் இட்? ஸோ தட்ஸ் வை அக்ரிகல்ச்சர் ஆல்சோ இஸ் ஸ்டடிங் இன் ஜியோகிராஃபி. ஃபைன். அண்ட் okay, so agriculture we will do in compare இது வந்து agricultureங்கிறது வந்து you have to do a lot of study regarding that. Okay, so we will study about different types of crops, what is their growing method, அவங்களோட geographical conditions required for growth, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் அது வந்து crops. Then apart from that, in agriculture we'll see types of farming. For example, இப்போ mixed farming அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. மிக்சட் ஃபார்மிங்னா என்னன்னா ஒரு ஃபார்மர் வந்து அனிமல்ஸும் வச்சிருப்பாங்க, தட் இஸ் அனிமல்ஸ் இன் த சென்ஸ் லைஃப் ஸ்டாக், ஆடு மாடு அந்த மாதிரியும் வச்சிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபார்மர் வில் ஆல்சோ ஹேவ் லைக் ஃபீல்ட் ஆன் விச் ஹி இஸ் க்ரோயிங் சம்திங். ஸோ தட் இஸ் மிக்சட் ஃபார்மிங். ஸோ மிக்சட் ஃபார்மிங் மீன்ஸ் what means it is when a farmer has livestock plus crops. ஸோ அனிமலுக்கு வந்து அந்த க்ரௌக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் ஏதாவது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த மீதி இருக்கிற செடி இருக்கும்ல, so that will be made as straw and அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த கவுல இருந்து வர கவுடங் வந்து ஃபீல்ட்ல போட்டு அதை மேன்யூரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் நிறைய இருக்கு. ஒன் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் மிக்சட் ஃபார்மிங். ஒன் மோர் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் கார்டனிங் ஆர் ட்ரக் ஃபார்மிங். ஸோ ட்ரக் ஃபார்மிங் ஆர் மார்க்கெட் கார்டனிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ சென்னைக்கு வெளியே நம்ம போய் பார்த்தா, சென்னை இஸ் அ பிளேஸ் வேர் தேர் இஸ் லாட் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ அவுட் சைட் இஃப் யூ கோ அண்ட் சி,
a lot of people, farmers, some farmers will be living, and what they'll be doing is they'll be growing what to say, vegetables, fruits, okay, rice அந்த மாதிரி வளர்க்கறது ஊரு சைடுல போய் வளர்ப்பாங்க. But outside, in the outskirts of city, what they'll be doing is fruits, vegetables, and then they'll be having livestock. Livestockna like cow, they may be having cow and the milk, or they may be having hen which will give egg. Okay, so this is called as market gardening. So city, just in the city oda, ipo or city inga irukuna, in the city oda outer ring la these kind of activity will be happening. That is, farmers will be growing fruits, vegetables, or keeping livestock for milk, meat, egg. So yeah, apdi nadakudhu city suthina, in city there are people who are rich enough and they will consume a lot of these products. கொஞ்சம் இன்கம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் ஹையா இருக்கும். அதனால சிட்டியை சுத்தி இருக்கிற ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வில்லேஜ் சைடா இன்னும் இன்டீரியர்ல போனா தென் ஃபுட் கிரெயின், மில்லட்ஸ், கிரவுண்ட் நட் அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் மார்க்கெட் கார்டனிங் ஆர் ட்ரக் ஃபார்மிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ டைப் ஆஃப் ஃபார்மிங் வேர் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் டன். So அந்த மாதிரி different types of farming. So all this will be studying in agriculture. I just wanted to give you an overview. That's why I gave this example. Okay. So about agriculture, lots is there to talk. So we'll move to next topic now. Social geography. So social geography is what means it is about studying different kinds of people. Now we study it in geography in many ways. Now in India we have different ethnic groups. There's something called as ethnic group. That means ethnic group is what means in Kerala we have Keralites, in Tamil Nadu we have Malayalis. Okay, they are Malayalis. Here we have Tamil people. Okay, adu it is one ethnic group. That is avangala or language based identity avangalukku kuduthukitaangala, that is called as ethnic group. So that kind of a thing we'll study in social geography. Okay, so language based identity, religion based identity, Hindus, Muslims, Christians, Parsis, Sikhs, Jains, adum or ethnic identity. Okay, and அந்த மாதிரி aspects படிப்போம். Ethnic identityங்கிறது அது. racial identity அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. racial identityங்கிறது பீப்புளா அவங்களுக்கு கொடுத்தது இல்லை. It is because இப்போ people in different parts of the world people evolved, and because of that they got some varying characteristics. இப்போ China, Japan அங்கெல்லாம் போனா you know those people, right? they look different. That is called as Mongoloid race. Mongoloid race. அவங்க பார்க்க வேற மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம we know அது பார்த்தா அது அவங்க அப்படின்னு தெரியுது இல்ல. And similarly when we see people from Europe and US, அவங்க Caucasoid race. You know them also. Or foreigner அப்படின்னு நம்ம மகாபலிபுரம் எல்லாம் பார்த்தா போனா will be able to identify, right? So and Africa also, so that is called Caucasoid race. And when Africans come we identify them as Negrito race. அவங்களே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது அவங்கவுங்களா கொடுத்த ஐடென்டிட்டி இல்ல, அவங்க அந்த ஜியோகிராபிக்கல் செட்டப்ல இவால்வ் ஆனதுனால அவங்களுக்கு கிடைச்ச பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் racial identity. So social geography is about study of ethnic identity, racial identity, and different aspects which come out of it. அதெல்லாம் தான் நம்ம social geography ல படிப்போம். இப்போ social geography ல we also study about communities in India. Caste, அதுவும் ethnic identity தான். நம்மளுக்கு கொடுத்துக்கிட்ட difference தான் caste. Okay, like SC, ST, those aspects also we'll be studying in social geography. Okay, they are called as vulnerable groups. So அவங்களுக்கு என்னென்ன welfare schemes பண்ணணும் to uplift them, அந்த மாதிரி. Okay, that is social geography. And political geography. Political geography means Russia and Ukraine are in war. Yes, everybody knows. So geography, in geography there's a term called geopolitics. That is, it is how geography impacts world politics. Geography's impact on world politics is called as geopolitics. So Russia-Ukraine war is caused due to some geopolitics is the root cause of that war.
இப்போ இந்தியா சைனா they are having a tussle of power. அங்கேயும் geopolitics. ரெண்டுமே neighboring countries இருக்கு. ரெண்டு பேருமே ஏஷியால இருக்காங்க. Both of them want to be powerful. And இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்தியாஸ் பேக்யார்ட் இஸ் இந்தியன் ஓஷன் பட் சைனா டசன்ட் வாண்ட் தட். அவங்க வந்து அது எப்படி நீங்க எங்களோட யுவர் they consider them as most powerful. Okay, they think they're even bigger than US. So they're saying how can you be how can you keep Indian Ocean to yourself? We will come there. நாங்க எங்க சப்மரைன்ஸ் அங்க கொண்டு வருவோம். We will build ports there. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு China is making lot of inroad and entry into Indian Ocean. So நிறைய ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அங்கெல்லாம் வந்து அவங்க நிறைய போர்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க, deep water ports. They're saying it's for commercial purpose, but actually their warships and submarines and all that are coming. Okay, so India and China, they don't have such great relation, actually speaking. When you go into the learning, இப்போ நம்ம கோர்ஸ்லாம் ஆரம்பிச்சப்பறம் உங்களுக்கு அது புரியும். ஓகே, நோ you're all freshers, you're new to it. இப்போ தெரியாது, பட் அப்புறமா தெரியும். So that such kind of aspects when we study, that is called as political geography. Okay, and so these are the things. And economic geography, one more aspect what we'll study is trade. I missed that. வேர்ல்ட்ல ட்ரேட் எப்படி நடக்குது அப்படிங்கிறதும் படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அந்த கல்ஃப் ரீஜன், வெஸ்ட் ஏஷியா ரீஜன்ல இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம்ல. ஸோ வி ஆர் பையிங் ஆயில் ஃப்ரம் தேர், க்ரூட் ஆயில், பெட்ரோல் இஸ் கம்மிங் ஃப்ரம் தேர். ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட். தென் இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் லாட் ஆஃப் ஃபார்மசூட்டிகல்ஸ். நிறைய இந்த ட்ரக்ஸ், மெடிசன்ஸ் எல்லாம் அது நம்ம வி ஆர் அ பிக் மேனுஃபேக்சரர். நம்ம லோ காஸ்ட்லயும் பண்ணுவோம், குட் குவாலிட்டியோடையும் பண்ணுவோம். ஸோ வி எக்ஸ்போர்ட் டு கண்ட்ரீஸ் இன் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வில் ஸ்டடி இன் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஸோ திஸ் இஸ் ரஃப்லி ஹியூமன் ஜியோகிராஃபி, பிசிக்கல் ஜியோகிராஃபி. சம் ஐடியா யூ காட்? அண்ட் கம்மிங் டு இந்தியன் ஜியோகிராஃபி, ஸோ வேர்ல்ட் ஜியோகிராஃபில இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் படிப்போம். ஓகே, அண்ட் கம்மிங் டு இந்தியன் ஜியோகிராஃபி, Indian geography, so maximum questions and prelims will come from Indian geography. Generally, that's the trend. Okay, but எப்போதுமே always UPSC is a little bit unpredictable. It's not just little bit, quite a lot. Okay, so அப்புறம் நம்ம வந்து இப்படியே நினைச்சு இதை விட்டுட்டு போனா, if we think they'll ask only Indian geography and if we leave world geography, you never know that year they may ask. So எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் படிக்கணும். சிலபஸ்ல இருந்தா you should give adequate emphasis to everything and study. Okay, so in Indian geography what you study is location. So who are our neighbors? நம்மள சுத்தி என்ன water mass இருக்கு? What is the latitudinal extent of India? What is the longitudinal extent of India? இதெல்லாம் படிப்போம். This India location is one chapter in the material, study material for you. I'll tell you what study material is. So adnala da location mention panna, and then we will study physical features. Physical features are what? You want to tell me? In physical mountains. So namanke, what is the most important mountain in India? I told you the answer. Okay, so Himalayas. Okay, so that is one physical feature. அப்புறம் mountains வந்து ஒரு physical feature, but அதை தாண்டி other physical features also we have, like alluvial plains. நார்த் இந்தியால ஒரு Gangetic plains, இண்டோ பிரம்மபுத்திரா plains, Indus river plains எல்லாமே இருக்கு. So that is also physical feature. Physical feature na mountains, plains, plateau, peninsular India irukla, இந்த இப்படி ஒரு triangle மாதிரி இருக்குல்ல, so that is a plateau actually. So அது பத்தி படிப்போம். Eastern coastal plains, western coastal plains. Then we'll study about our island territories. So இதெல்லாம் வந்து physical featuresல வரும். Okay, after that we study about climate. So climate now we will, in India, what is the type of climate means? We call it as monsoon. Monsoon is one of the most unique climate types of the world, and India experiences monsoon climate.
So எப்படி இந்த மான்சூன் நடக்குது, இந்த மான்சூனோட எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன, சோஷியல் இம்பாக்ட் என்ன, all that we'll be studying. What is the cause and when it how and all it impacts our nation and all that we'll be studying. Okay, then we'll be studying about soil. For different parts of India we have different soil. Maharashtra, Gujarat Maharashtra, Gujarat, there and all if you go means anga vandu black soil அப்படினு ஒன்னு இருக்கு. Northern plains you have alluvial soil. Okay, and along the coastal regions also you have alluvial soils. In Tamil Nadu red yellow soil is dominant. And the many different parts of the country different soil varieties are there. So what is the cause of ஏன் அங்க வந்து அந்த type of soil இருக்கு, and அங்க என்னென்ன crops வளக்குறாங்க, what is the benefit of that kind of soil, what is the negative, all that will be studying. So that is about soil. Okay, then we will study okay, then we'll study vegetation and wildlife. So vegetation and wildlife na ipo evergreen forest அப்படினு ஒன்னு இருக்கு தெரியுமா? Where it is found means if you go to Kerala and all நம்ம பாப்போம்ல நல்ல greenery, thick greenery is there. நமக்கு தெரியுது நம்ம ஊர்ல இப்படி இல்ல பட் அங்க அப்படி இருக்குங்கிற டிஃபரன்ஸ் தெரியல. So that is evergreen forest. Kerala இருக்கிற that in what is found in Western Ghats actually in regions with greater than 200 centimeter rainfall annually, that we call as evergreen forest. So that is just one type of forest. இந்த மாதிரி இந்தியால வந்து we have deciduous forest, dry deciduous, moist deciduous, thorn forest. Thorn forest na the desert regions la what we find is thorn forest. Cactus, very few trees only will grow. அதுக்கப்புறம் mountain forest அப்படின்னு ஒன்று இருக்கு. That is the forest which is found in hilly regions. அந்த mountain forestல நிறைய types இருக்கு. Western Himalayasல இருக்கிற there's one variety of mountain forest. Then there is something else in Eastern Himalayas and in Nilgiris mountains அங்கெல்லாம் போனா அங்க ஒரு mountain forest. அதுக்கு பேரு Shola forest அப்படின்னு இருக்கு. So we'll be studying about different type of forest. Mangrove is also a kind of forest. Okay, so vegetationல நம்ம அதெல்லாம் படிப்போம். And wildlife, so different regions la different species are there that will be studied. In for example in Gujarat lions are there. It's a natural habitat for them. Okay, tiger India la ingalla irukku. Okay, endha state la tiger irukku, enga elephant irukku, ஏன் அந்த இடத்துல இருக்கு, why it is living there. Okay, so like this இதெல்லாம் some big species, குட்டி குட்டி species படிப்போம். Some about some monkeys, birds, lot of things we'll study. That is about wildlife. Okay, so location, physical feature, climate. Yeah, one more is you'll study about disasters. So actually இது வந்து நான் இப்ப லிஸ்ட் பண்ணிருக்கிறதுலாம் இந்தியா physical. இப்போ லிஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, this is India physical. So disaster na India la which part, in which part of India what disaster do you have? Well, we are getting cyclones, no? Nama all of us are in Tamil Nadu, nama coast ku cyclone varum. So we know cyclones, adu or disaster. Drought ங்கிறது மழை இல்லாம தண்ணி இல்லாம போனா அப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்கும், that is one. And tsunami, that disaster also we know. Then earthquake that happens in Kashmir, Delhi, Gujarat, அங்கெல்லாம் நடக்கும். நம்மளை விட அவங்களுக்குலாம் அந்த சிவியரா இருக்கும். ஏன் அந்த இடத்துல இன்னும் சிவியரா இருக்கு, இட்ஸ் டு டூ வித் பிளேட் டெக்டானிக் தியரி அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம when we go into subject we'll do. So that is about disaster. Okay. So this is India physical. So India le vandu you study human geography also. So like how in world you do physical and human aspects, and the mari Indian geography padikumbodhu physical and human aspects பண்ணுவோம். So here you do agriculture. Okay, world level agriculture படிப்போம். அது கோச்சன்லயும் அது நான் சோர்ஸ் சொல்லும்போது சொல்றேன். Okay, so we study agriculture,
Then we'll study population. So what is the size of Indian population? What is the sex ratio? How much age group when the 15 children evlo, old people evlo, population density, what is the density in different parts, in which like if you see in Arunachal, Ladakh, அங்கெல்லாம் பார்த்தா population density ரொம்ப கம்மியா இருக்கும், but Bihar, Bengal எல்லாம் பார்த்தா density ஜாஸ்தியா இருக்கும். All those aspects we'll study in population. Then we'll study industries. என்ன industry இப்போ in India cotton textile industry is there, means ஏன் அந்த cotton textile industry? Okay, in Tamil Nadu, in Chennai, Chennai is called as Detroit of Asia. Detroit of Asia na, it's a big car manufacturing hub. நிறைய car factories அங்க இருக்குல்ல, எல்லா big players-உம் இருக்காங்க. So ஏன் அந்த industry அங்க locate ஆயிருக்கு அப்படிங்கறத படிப்போம். Okay, so if you go to Odisha, Chhattisgarh, அந்த region-லாம் போனா iron and steel industries நிறைய இருக்கும், ஏன்னா அங்க iron ore இருக்கு. அந்த மாதிரி different industries. Okay, raw material based industry இல்லனா market demand based வர industry. இப்போ raw material based industry னா iron ore அதெல்லாம் வந்து அங்க raw material இருக்கிறதுனால அங்க அந்த industry. பட் இங்க கார் செய்யறது ஏன்னா வந்து it is because of market demand is there. அப்புறம் ஈஸியா அங்க போர்ட் இருக்காங்க, அந்த எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. So that is called as actually footloose industry. So that you will learn later. We'll go into it later. So just have an idea that we'll do industries. Okay. So agriculture, population, industries, what else? About ports, not port, you can say transport. Just write as transport. Transport. So transport means air, water, rail. So all these aspects we'll study. So transport, it's one aspect which we'll study in geography. Now, why India has ports in a particular place? West coast la yan ports irukku, east coast la yan ports irukku. How many? Can you name some of the ports in Tamil Nadu? Name illa irukilla, namak port irukilla. Enga important port edha theriyuma? Enga? Okay, Kamarajar port, Ennore port, then Chennai. Yes. So minor Thoothukudi port, amma. So major ports into சிலது இருக்கு, minor ports இருக்கு. So Tamil Nadu, ஏன் இதை கேட்டேன்னா, Tamil Nadu has 3 major ports. So maximum in any state in India is that. மற்ற ஸ்டேட்ல maximum 2 major ports இருக்கும், நம்மளுக்கு வந்து 3 major ports இருக்கு. And minor ports many are there. So அதுதான் minor ports எக்கச்சக்கமா இருக்கும். I was just asking about major port. Okay, so minor portன்னு பார்த்தா கடலூர் எல்லா பிளேஸ்லயுமே இருக்கும். Okay. You're able to see this word settlements அப்படின்னு எழுதியிருக்கேன். செட்டில்மெண்ட்னா ஹியூமன்ஸ்லாம் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகி வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, இதுதான் ப்ராப்ளமா? ஸோ ஒரு இடத்துல போய் they will settle down and live in that place. That we call as settlement. So settlements are of 2 types, urban, rural. Ruralna villageல போய் இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அது village type settlement or rural type settlement. Cities-ல இருக்கிறது வந்து urban settlement. அப்புறம் அதுக்குள்ளே further classification இருக்கு. So settlement aspect will study. Okay, so settlement aspectல தான் we get urbanization, அந்த மாதிரி topics-உம் நம்ம படிப்போம். So what is how urbanization happens? What is the positive urbanization or negative effects என்ன? All that. And in human geography, we also study contemporary issues. So contemporary issues na current affairs. Okay, so there's something like urban heat island அப்படின்ட்டுலாம் இருக்கு. So urban heat island means just the small thing which I want to tell you. If a city is there and if it is surrounded by suburban and rural areas, city region will be slightly more hot than surrounding region. ஏன்னா இங்க வந்து நிறைய கான்கிரீட் பில்டிங்ஸ் இருக்கு, ஒரு டெம்பரேச்சர் வந்து
ஒரு 3 to 4 degrees ஹையரா இருக்கும் சரௌண்டிங்கோட. ஏன்னா கான்கிரீட் பில்டிங்ஸ் இருக்கு, தார் ரோடு இருக்கு, ட்ரீஸ் எல்லாம் கட் டவுன் ஆயிடுச்சு, நிறைய vehicles இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் தட் atmosphere there near over city itself will be hotter. So that we call as urban heat island. So இதனால நிறைய phenomenon இருக்கும். That is climate related events like heavy rain, heavy floods, அந்த மாதிரிலாம் இருக்கும். So that is one example of contemporary issue. And இப்போ நிறைய விஷயம் படிப்போம். இப்போ in Uttarakhand there was one disaster which happened in Chamoli. ஒரு கிளேஷியல் மெல்ட் நடந்து அங்க ஒரு ஹைடல் பவர் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்துச்சு. Suddenly water came and many workers got drowned and went left. So nama here what we study as disasters, no, that in physical, that also you can count in contemporary issues. Okay, disaster mattum illa, contemporary issues la positive aspects irukkalam. Okay, so just ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். So you can actually otherwise think related to geography current affairs அப்படிங்கிறது. அதுதான் contemporary issues. அது நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் போதே அப்பப்போ வரும். ஒவ்வொரு டைம்ல வந்து ஏதாவது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும் நியூஸ்ல. ஸோ தட் டைம் we will be discussing in class also. அப்போ அது பண்ணும்போது புரியும். So this is about Indian geography, world geography. So physical ரெண்டுலயுமே physical humanங்கிற aspects இருக்கு. Okay, so all this you have to do for prelims. And okay, sources, sixth, yes, now coming to source. So you know what roughly enna irukungradhu theriyumla. Yeah. So sources, so roughly you know what the thing is. So what now comes sources, that is from where and all we should study. So எங்க இருந்தெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. So 6th to 10th read once, because you're new to it. First time when you read, to get a grasp over the subject, you read lower class book. Okay, later when you go into it, நம்ம classes எல்லாம் attend பண்ணிட்ட அப்புறம், if you do 11th 12th, that's enough. But when you're about to begin, எடுத்தோடனே போய் if you போய் அந்த பெரிய கிளாஸ் புக்ல இருந்து ரீட் பண்ணா it may be hard for you. So for that reason you should read the basic lower class books first. Some you will have a command and control over subject, and later on when you read from higher class book, that will be helpful. Okay, so 6th to 10th just read. You don't have to make notes and all, read it. Okay, if you have the hard copy of the book, maybe you can even like mark there and study, but you don't have to make notes or anything from it. What next? 11th, yeah. So this is very, very important. 11th, 12th NCERT. Now, if you ask me what do I have to learn, what is the study material for geography? It's only 5, actually 6 books basically. So in 11th you have 2 books, and then in 12th you have 2 books. So if you read that itself, it's actually enough. You can manage this exam, prelims and mains. Okay, so 11th NCERT la enna, you have that NCERT is called as Fundamentals of Physical Geography. Fundamentals of Physical Geography அப்படின்ற ஒரு book இருக்கு. That is 11th standard. Then India Physical Environment. India Physical Environment. Either both of these are 11th standard books.
So both of these will cover aspects related to physical geography actually. நம்ம பார்த்தோம்ல physical human அப்படின்னு பார்த்தோம்ல. So இது ரெண்டுமே physical. இது வந்து India physical, இது world physical. And 12th standard what you have is both are books related to human geography. So 12th standard you have one called as there's a textbook on human geography. Idu one. This is one book. One more book is I've written India, People and Economy. Okay, so that's what is written there. India, People and Economy. So in the two books, these 4 books if you read. So first இதை read பண்ணும். This is concept book. அப்புறம் இது வந்து India related aspects வந்து இதுல போட்டுருப்போம். So first one is the read pannu, and அதே மாதிரி first you should read the textbook on human geography, then you should read India, People and Economy. Okay. This itself, if you read, it's like almost sufficient. Apart from that, you can refer something called as G.C. Leong. There's something called as world climate. There are 11 climate types in the world. 11 climate types. You don't, you'll learn later what it is. So for those 11 climate types, you can read this book. I told you, right? Different types of farming are there: market gardening, truck farming. So world la vandu and the climate types la vandu enna type of farming nadakudungiradala and the book la explain pannirukku. So on the 11 climate types thandi anga climate explain pannradha thandi they'll be explaining in that book what is the economic activity, how it is affecting agriculture there. So different types of agriculture in the world, you'll study through that book. So on the second half of the book has those 11 climate types. Those are extremely important that you have to read. Earlier UPSC used to ask many questions from there. Now the trend has declined, but it's something very, very important. Anytime they may start asking again. So G.C. Leong book oda second half is very important. Okay, that is the climate types. This much only, only these many books, nothing more than this. This chinna book da. G.C. Leong is a small book only. That also I'm asking you to read only second half. And apart from this, what you should have is Atlas. Apart from this, what you should have is Atlas. Atlas. So nowadays, what is coming more in UPSC is that map related questions only they're asking more. So Atlas vandu right from the start of your preparation itself, you should keep having a look at the Atlas now and then. That is over a day la vandu or 10 minutes dedicate panni or page paakalam. When you're starting itself, start doing it. Atlas anyone can see. So எங்க என்ன இருக்கு, எந்த river எங்க இருக்கு, எந்த mountain எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து gradually over a year when you're attending class, if you see every day for 10 minutes, it'll help. Because nowadays in UPSC, they're asking a lot of map related questions. Okay, so for that reason, you should see Atlas. So this is the study material actually. Nothing more than this. And current affairs places. Okay, current affairs. That when you come into preparation, you will get to know எது read பண்ணனும், எது read பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ்ல டீச் பண்றது வச்சே வந்து புரிஞ்சிரும். Now, so this is the study material. Okay, so you know the syllabus for prelims. Then I explained to you what is world geography, physical aspect, human aspect, and Indian geography, physical aspect, human aspect, and what is the study material for this. So all this you have to study for prelims. Okay, so இது வந்து prelims ன்னு generally for prelims and mains it is an integrated approach. Prelims க்கு இந்த portion படிப்போம், mains க்கு அந்த portion படிப்போம். It's not anything separate. It is actually basically an integrated approach. Once you study mains, you should be able to use that knowledge both in prelims and mains. Prelims and mains, what is the difference means? In prelims you have to be focusing on facts. நிறைய ஃபேக்ட் ஓரியன்டா நிறைய விஷயம் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கிளியரா ரிமெம்பர் பண்ணணும். மெயின்ஸ் அப்படி இல்லை. இட் இஸ் நாட் டு டூ வித் ஃபேக்ட்ஸ். they'll check your understanding. Prelims they'll check memory. Okay, mains they'll check understanding.
how you're able to analyze something. நமக்கு ஒரு mangrove the threat it faces அப்படின்னா அதை பத்தி நம்மளால எழுத முடியுதா ஒரு 6 points 7 points they'll be checking that. Okay, prelims means they will say this Bhitarakanika mangrove is in Orissa, Pichavaram mangrove is in Tamil Nadu. So அது வந்து ஒரு quiz மாதிரி அதுல வந்து ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. மெயின்ஸ்ல வந்து இந்த mangrove இந்த ஸ்டேட்ல இருக்குன்னு மறந்தா கூட பரவாயில்ல. It is something more analytical and your conceptual clarity, they'll check your your depth knowledge about subject, but prelims is more to do with facts. That difference you should know. But ரெண்டுக்குமே சேம் மெட்டீரியல் தான். ஸோ நம்ம மெயின்ஸ் படிக்கும் போது ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது அப்ரோச் டிஃபரன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மோர் தென் மீ டெல்லிங் யூ so you may have a doubt as to how will I know what should I do for prelims, how will I know what should I do for mains, that kind of a doubt you may have. So for every aspirant, what is the guide to studying means previous year questions. Okay, we call it as PYQ or previous year question. So you know, if this is a prelims question, it is UPSC 2022 question. So when you look at this, okay, you know I have to study. So you know that they are giving country. Okay, so you know that they're giving country, they're giving region. So why they give this means these places would have been in news. Generally they give this. Now Turkey, Anatolia, this was in news even after prelims 2022 because earthquake happened, a severe earthquake happened in Turkey recently. அது இப்போ உங்களுக்கு தெரியாது, but after you come into preparation you will be reading newspaper. So எங்க என்ன நடக்குது, all that you will be noting it. Okay, so likewise இந்த மாதிரிலாம் aspects. So வந்து இந்த ரீஜன் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கணுங்கிற மாதிரிலாம் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஸோ யூ வில் பி ஏபிள் டு orient your learning and reading in a proper way when you look at previous year questions. That is your guide. Okay, so you should always see previous year questions and accordingly you should read this, not just 1 year or 10 years paper or at least 5 years. Okay, least you should read 5 years, see 5 years paper. Okay, for prelims and mains, so that you get a grasp over what UPSC is asking for. You get to understand what they expect from you and then accordingly you can orient your preparation. Okay, so map reading na ibdi pannano. So in the country, in the region, what region is in which country, that I have to study, like that you'll know. Okay, this is some world lakes. So this again in atlas, when you see here and there many water bodies will be there inside. Yeah. 5 minutes. Oh, yeah. ஓகே, ஸோ இங்கன்னா லேக்ஸ் அப்படிங்கறத அட்லஸ்ல பார்க்கணுங்கிறது வந்து எப்படி தெரியும்னா, இங்க லேக்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி லேக் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்களா, தட் மீன்ஸ் வி ஷுட் சி லேக்ஸ் இன் அட்லஸ், தட் யூ வில் கெட் டு நோ. Okay, but we will tell you in class in map reading what all to do. But apart from that, when you see the UPSC's previous year question, you'll be like clear, oh இப்படி கேக்குறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா மைண்ட்ல புரியும். Then accordingly you can study. Okay, so this I told you, no, this there was something called world geography, 11 climate types. So அந்த climate type வந்து ரீட் பண்ணும்போது one question 11th was there. No, come in. This is from Indian geography. Okay, India physical, இதெல்லாம் வந்து ஹிமாலயால உள்ள பீக்ஸ், நம்சாபர்வா, நந்தா தேவி அதெல்லாம். So Indian geography ல இருந்து அது. So you know that you have to read Indian geography in that manner. Okay, so that is the guide. Okay, and 11th, this is from that 11 climate types. அதுல வந்து மெடிட்டேரியன் climate type அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு.
So on the region in Mediterranean and between Mediterranean and South African region, you can find this wind. So on the book read panna the question that you. So நான் the book read பண்ணனும்னு சொன்னேன்ல 11 Gochin Leongோட 11 climates. So likewise, so இதெல்லாம் read பண்ணனும்ங்கிறது when you see previous year question as evidence only, you'll get the belief that you have to read it. Okay, that's why you should see previous year questions. And map reading na you should see which all countries share borders with whom. So adala you'll not be able to do for every country. So that to your level best you can do based on how much you can remember and all that. Okay. So this is about minerals in India. I told you resources அப்படினு ஒன்னு படிப்போம்னு சொன்னேன்ல. So resources பத்தின question இது. Monazite sands. அங்க இருந்து thorium கிடைக்கும். Thorium is used for nuclear power generation. This is a question from resources, Indian resources. Okay. This comes in physical geography. So இது அந்த மாதிரி some all 10 questions are there. This is reservoir. This also you have to study. எந்த river மேல எந்த dam இருக்கு அந்த மாதிரி aspects-உம் படிக்கணும். இதெல்லாம் classல நம்ம பாக்கும்போது clear-ஆ detail-ல பாப்போம். It's just an overview which I'm giving you. That's why it's like this. So idea is that you have to see previous year questions. Okay. Then only you'll be able to clearly guide yourself to study well. Okay. So this is mains. So prelims syllabus is in India and world geography. Avladha prelim syllabus. And adha word anga kuduthirukra word. Mains ana ivlo kuduthirukanga. Main syllabus this much they've given. Okay. So in the syllabus soda every word is like actually important. You have to see every word of this syllabus. So they have said salient feature of world's physical geography. So na sonnella physical geography includes geomorphology, climatology, oceanography, biogeography. So all those aspects you have to study. அவங்க one word la கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம but we have to study many topics for that. And then distribution of key natural resources, this also I told you. So resources distribution இது world full-ஆ இருக்கிற resource-லாம் படிக்க முடியாது. So here you should focus more on Indian resources. And world level, if some important reserves are there, like West Asia crude oil இருக்கு அந்த மாதிரி தெரியல அந்த மாதிரி aspects கொஞ்சம் படிச்சுக்கலாம். Okay, fine. And the factors responsible for location of primary, secondary, and tertiary sector industries in various parts of the world. So primary, secondary, tertiary industry. Now, secondary industry is the industry that we see. That is car making, textile industry, adallam secondary. Primary industry means agriculture and allied activities. This primary industry location, you will understand when you read that Gochin Leong books, 11 type of climates. So adla primary level economic activity தான் அவங்க discuss பண்ணிருப்பாங்க. So அதுக்கு அந்த Gochin Leong book read பண்ணணும். Secondary industry means world full-ஆ இருக்கிற secondary industry again you can't do. Indian level-ல நல்லா தெரிஞ்சா போதும். இந்தியால ஏன் சென்னையில car manufacturing நடக்குது, ஹைதராபாத்ல ஏன் vaccines and drugs they are making. Like that you should know why certain industries are located in certain places. That we'll do in class anyway. We'll get to know. Tertiary sector industry means your IT and service sector industry. Bangalore is called as Silicon Valley of East. So அங்க ஏன் அந்த industry வந்துச்சு. அதே மாதிரி world level if you know also a chance of asking is very less. World levelல ஏன் IT அங்க இருக்கு இங்க இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. Mostly இந்தியாவுக்கு தான் கேட்பாங்க. So இந்த across the world ன்னு சொன்னாலுமே it will be focusing more on India only. Okay. The next one, important geophysical phenomena such as earthquake, tsunami, volcano, cyclone. So all this you'll be studying in physical geography. So அதுதான் again அங்க physical geography சொன்னதுக்கு அப்புறம் திரும்பியும் இங்க சொல்லியிருக்காங்க. Then geographical features and their location changes in critical geographical features including water bodies, ice caps, flora, fauna. So geographical features means mountains, lakes, oceans, rivers, everything you have to know. And change in their location changes in critical geographical features means ஏதாவது ice cap melt ஆச்சுன்னா அந்த மாதிரி aspects-லாம் நம்ம படிப்போம். And இதுல important aspect we study is also climate change. So climate change is many times the cause of change. Okay, change in critical geographical features means you can say melting of ice caps, rise in sea level. அது கூட சொல்லலாம். Many island states are sinking because of that. So அந்த மாதிரி aspects தான் இது location change in critical geographical features அப்படின்னா. When we handle the classes, we'll be seeing in detail. Okay. Now, as such, if I tell you just one line, you won't understand. அது பண்ணும்போது புரியும். Okay. And
Yeah, in mains it's about the marks. இப்போ prelims ல வந்து இந்த அது வந்து from trade they'll ask one question. Now trade is also covered in geography, but they will categorize it as economic question. So prelims ல வந்து எத்தனை மார்க் வருது அப்படிங்கறத நம்மளால கிளியரா சொல்ல முடியாது. எத்தனை question வருது, எத்தனை மார்க் வருதுங்கிறது. There may be a question on mangroves that UPSC may have picked from geography, but they'll classify it in environment. அதனால அது என்ன மார்க் அப்படிங்கறது நம்மளால கிளியரா சொல்ல முடியாது in prelims. But in mains we have a clear analysis of how many marks is being asked, how many questions are being asked for how many marks. So 2022 they asked for 100 marks. In general studies one only geography will come. So and the one paper, total paper is for 250 marks. And the 250 marks la வந்து 100 marks geography கேட்டிருக்காங்க. 2022 21 20 இந்த 3 வருஷமும். So இந்த அளவுக்கு ஹையா போக மாட்டாங்க generally. It'll be more balanced. That particular year it was like that. 2018 was less. So because 18 they asked less, 19 they decided to ask more. அந்த மாதிரி இருந்திருக்கு. Okay, but on an average you can expect 100 marks. 100 marks for geography, 90 marks for history, or 100 marks for history, and then one more is in that paper society. So 100, 150, 250 marks அது வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ்ங்கிறது வந்து எல்லா சப்ஜெக்டையும் நம்ம படிச்சிருவோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, என்வாயன்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன், ஜியாகிரபி. ஸோ இதெல்லாம் படிச்சுட்ட அப்புறம் கொஸ்டின் வில் கம். ஸோ இந்த கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்துச்சு, அந்த சப்ஜெக்ட்ல வந்து வந்துச்சுங்கிறது கூட நம்மளால கிளியரா சொல்ல முடியாது. அது எங்கனாலும் கிளாஸிஃபை பண்ணலாம். கரண்ட் அஃபேர்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க, பட் that question paper, that set or the person who set the paper may have had it as a geography question in mind. So அதனால தான் நமக்கு அந்த மார்க் ட்ரெண்ட் வந்து இல்ல. And that may also be appear like the reason why geography questions in prelims are dipping. But நான் சொன்ன சோர்சஸ் இருக்குல்ல, அது வந்து 100% ஃபுல்லா படிக்கணும். That is அந்த 4 NCERT book, Atlas and GC Learn book. இவ்வளவு படிக்கணும். It will help you in answering other subject questions also. It will help you tremendously in mains also. Okay. And this is about the mains marks analysis. Fine. So mains வந்து if you have to know how to study and all that, you should be seeing the previous year questions. So இப்போ currently in UPSC they're asking 10 mark questions, 15 mark questions. 10 mark questions na 150 words, 15 mark question na 250 words. So இந்த மாதிரி கேக்குறாங்க. So இது வந்து 2022 questions. You can have a look. இப்போ பார்த்தா ஒன்றும் புரியாது. As we do the subject in class, that time when you see, you'll be able to understand. You can simply have a look at it now, but you won't anyway, possibility of knowing is very less. Okay. And the subject when the teach பண்ண அப்புறம் பார்க்கும்போது புரியும். So before you go for, after subject has been handled in class, or while the subject is being handled in class, and before you're ready for like when you start preparing for exam, that time you should see previous year questions. Or if I do a subject like climatology in class, you should see what is the previous year question from climatology. If I do geomorphology, you should see what is the previous year question from geomorphology. அப்படி பார்த்தா you will be able to orient your preparation in that manner. Fine. So these are from mains 2022 geography questions. Fine. 100 marks was there, no? So if you add and see, 100 will be there. 10, then some 10 marks and some 15 marks. 4 10 marks and 4 15 marks they asked. Okay. So the rubber producing country inlang kekrangalla. So this and all, if you read that GC Leong, you will be able to answer. Okay. And about one they asked about cyclone coding. Second, discuss the meaning of color coded weather. So this is actually, I told you contemporary issues அப்படின்னு சொன்னேன்ல. So this is actually not there in the textbooks which I showed to you. அந்த 4 textbookலயும் cyclone ஓட color coding இல்ல. இது வந்து IMD has devised this method so as to give warning to people. So இந்த மாதிரி aspectsலாம் வந்து அப்பப்போ நியூஸ்ல வரும். But when you study current affairs, many materials will be available for current affairs in UPSC. When you study that, அங்க வந்து these kind of aspects will be covered. So this is from contemporary issues. Okay, அது வந்து disasterன்னு சொல்ற, அது disasterன்னு சொன்னேன். Urban heat island, all that example I gave you, no? So this is in disaster management actually. So this color coded warning itself is for
Okay, so this has been developed by IMD for better management of the cyclones. So that is one example. Okay, current affair question, pure current affairs, not static. So this is the thing. Roughly, you have an idea as to what geography is. Yes, any doubts you have? And Tutia, what place you mentioned? Oh, okay, Turkey. Okay. Turkey. எந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கணுமா? See, இப்போ டர்க்கிங்கிற country if you take, you will, if you ask me, I won't be able to study all the borders. Honestly, I won't be able to study. It is your capacity only. What you can learn about. See, why Turkey is in news, that you should know. And if there's an earthquake there, what are the plates there, that also you should know. இப்போ earthquake நடந்துச்சு. So அங்க வந்து நம்ம I will be in class we will be doing plate tectonic theory and plate tectonic theory அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து கிளாஸ்ல பண்ணுவோம். So அப்படி பண்ணும்போது then you will understand what are the plates operating there. டர்க்கில earthquake நடந்தது வந்து எந்தெந்த பிளேட்ஸ்ல நடந்த டிஸ்டர்பன்ஸ்னால அப்படின்ட்டு வந்து தெரியும். ஸோ அது வந்து கிளாஸ் வந்ததுல இருந்து. Turkey வந்து based on the war and all which is happening in Ukraine, they may ask they may be asking about the nearby seas. அங்க வந்து மெடிட்டரேனியன் சீ இருக்கு, பிளாக் சீ இருக்கு, அதெல்லாம் தெரியுதா? அங்க எழுதல, பட் ஸோ அங்க இருக்கிற regional water bodies அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. Border also they will ask. Now even in previous they asked what are the borders for Afghanistan, no? So yes, if you can remember borders, you should remember. It's hard to remember, that's the point. அது ஞாபகம் வைக்க கொஞ்சம் கஷ்டம், but if you have the capacity to remember borders, you should remember. அது தவிர ஒரு பிளேஸ்ல வந்து ரிவர்ஸ், mountains, inland seas and lakes. Okay, அது பார்க்கணும். இதுதான் in the previous year question பார்க்கும்போது ஐடியா வரும். And you will be doing test series. Institute will be giving you many tests, prelims test, mains test and all that. So in prelims test they'll give you questions. In those questions, based on the question asked, உங்களுக்கு வந்து இப்படி கூட கேட்கலாமா அப்படிங்கிறது புரியும். So நான் சொன்ன aspects when you see as question you'll understand. Okay. Yes, yeah. ஒரு அகாடமி சேரும்போது அப்படியே சேரலாம். அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே சேரணும்னாலும் சேரலாம். பட் இஃப் யூ ஹாவ் ஓன் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக இல்ல, இங்க என்சிஆர்டி டீச் பண்ணுவாங்க, 6th to 10th டீச் பண்ணுவாங்க. First they'll start with NCERT only, then only they'll go for higher level teaching. So the institute will teach you 6th to 10th NCERT. So instituteம் பண்ணதான் செய்யும். So நீங்க வந்து அவங்க பண்ணும்போதே simultaneous-ஆ வீட்ல பண்ணலாம். Yes. Mains. Group 1ல அப்படி இருக்கா? அது group 1 பத்தி சரியா தெரியல, பட் ஆமா இங்க இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்ட். 5 years back they used to have 12.5 marks. எல்லாமே 12.5 marks தான் இருந்துச்சு. 2017 onwards this came. 16 வரைக்கும் எப்படின்னா 12.5 12.5 அதுதான். எல்லா questionமே 12.5 marks. 20 questions they used to be having. இப்போ வந்து இப்படி வச்சிருக்காங்க. In geography we'll do mapping. We have sessions allocated for map. That's the thing. So map reading we will do anyway. Yes. Anything else? புரியல எப்படி? இதுவா நம்ம வந்து prelims paper will be in English. So prelims வந்து MCQ தான். You have to, they'll give you 4 options, you have to choose one and write. அது நம்ம question பார்த்தோம்ல, புரிஞ்சிருந்தா ABCD ல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணணும். பட் அது நம்ம ரீட் பண்றதுக்கு you should
No, you should have English knowledge. Only then you will be able to read the paper and solve. Mains, this question is there. No, question will be there in English. Describe the characteristic of primary rock. But in the English question, for this, you can write Tamil answer. நம்ம தமிழ் ஆன்சர் எழுதலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ஷேடிங் தான். ஸோ எழுதுறதுக்கு வேலை இல்லை. அவங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் கொடுத்துருவாங்க. பட் இது எப்படின்னா யூ கேன் ரைட் இன் தமிழ். எஸ். If you want, you can write English. Your wish, it's your wish actually. If you want regional medium, you can go for it. In interview also, you have English and regional. If you want Tamil, you can mention that. They will have a translator there. அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. போர்டு மெம்பர் கேட்குற கொஸ்டின் வந்து அவங்க தமிழில் மாற்றி நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம தமிழில் பேசினதை இங்கிலீஷில் மாற்றி அவங்க போர்டு மெம்பர்ஸ்ட்ட சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு it's over, sir. They are asking doubts only. The session is over. Good. Any other doubts? Okay. Okay. So shall I finish it? Yeah, okay. So this session is over for today. Next session is going to start. So we're having time constraint. Okay, we'll discuss later. Okay. Yes. Thank you. My friend. நிறைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து சாரை வச்சு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப்ல அவர் அவ்வப்போது வந்து நிறைய செஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நம்ம கிங்மேக்கர்ஸ் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னாவே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து நம்மளுடைய ஜவஹர் சாரோடைய செஷன் வந்து இருக்கும். ஸோ சார் தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து செஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. ஜவஹர் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இன்னொரு வெட்ரன், அவங்க பேர் வந்து வான்மதி மேம் வந்து சிவில் சர்வீஸ் ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் 1 decade, 10 years எக்ஸ்பீரியன்ஸ், 5 mains, 1 interview, 7 prelims in the UPSC. TNPSC 4 mains, 3 interview, group 1. இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் நடக்கும். ஏன் வந்து நம்ம வந்து இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஜேர்னில ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சர்வீஸ் வாங்கணும். இத்தனை பர்சனாலிட்டி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது ரீசன், அவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட, இந்த ஜேர்னில கத்துக்கிட்ட அந்த பெஸ்ட் லெசனை நீங்க லேர்ன் பண்றது மூலமா, அந்த தப்பை நீங்க பண்ணாம இருக்கிறது மூலமா you can get into the service even in your first attempt. ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது the person who is learning from others mistake. ஹார்ட் ஒர்க்கர் யாருன்னா, he will do everything on his own and he will rectify the mistakes on his own, for which it will take at least years together. இப்போ இவங்கெல்லாம் என்னன்னா, அவங்க தவறுகள் பண்ணி அவங்களே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் they become experts. ஸ்மார்ட்டா நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 16 ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ஆன் 16 சப்ஜெக்ட்ஸ் இந்த 2 days வந்து we are conducting this session. ஸோ ஜவஹர் சார் வந்துட்டாங்களா? யா. ஸோ ஜவஹர் சார் தான் இப்போ அடுத்த செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே பாருங்க, வந்துட்டாங்க. நான் ரவுண்டான கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க. இல்லைன்னா வான்மதி மேம் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் வான்மதி மேம் வந்துட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் வேஸ்ட் யுவர் டைம். டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ். somebody will be having a idea of preparing for TNPSC. somebody will be having an idea of preparing for UPSC. எத்தனை பேர் வந்து யூபிஎஸ்சியா டிஎன்பிஎஸ்சியா அப்படின்ற சார் வந்தாங்களா அப்படின்ற அந்த தாட்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க? only 2. மிச்சவங்களாம் கிளியரா இருக்கீங்க. என்னன்றது யூ ஆர் வெரி கிளியர். ஸோ இட் மீன்ஸ் யூ ஹவ் டிசைடட் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி, ரைட்? அப்படிதான். குட். இப்போ த நெக்ஸ்ட் செஷன் வந்து சார் இஸ் கோயிங் டு டெல் யூ
the difference between UPSC and TNPSC, and also approach for the current affairs. Approach for the current affairs. How one should prepare, what are the resources, how you should take the notes, how you should approach the questions which are asked in the current affairs areas. All those things on the Sri Javagara IAS only is going to discuss now. Please put on it. Yes. Break time illa namakku. Yarga break venuna avanga mattum poitu vaanga. Okay. If somebody wants some break appadina neenga avanga mattum poitu vaanga, because we are unable to just cover it. So at least without any break, we are planning to conduct the session today. Then only we can cover it before 6. Final session வந்து நந்தகுமார் IRS, அதுக்கு முன்னாடி சுவாமிநாதன் IRS டெப்டி கமிஷனர். அவங்க 2 செஷன் வந்து ஆஃப்டர்நூன்ல இருக்கு நமக்கு இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ உங்களை பத்தி. சார் இந்த கேமரா இப்படி திருப்பங்க லைட்டா. everybody can. One second. பரவாயில்ல வைங்க, இருக்கட்டும் விடுங்க. இல்லாட்டே இருக்கட்டும் சார், பரவாயில்ல விட்டுருங்க, இங்கே இருக்கட்டும். அவங்களுக்கு இவங்களை இன்ட்ரோ தெரிஞ்சதில்லை, எனக்கு தான் தெரியணும். ஆடியன்ஸ் முக்கியம் இல்லை. வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? வாட்ஸ் யுவர் நேம்? MA in Women's Studies. Oh, where? Madras. Very good. Okay, very good. Very good. Oh, very good, very good. Please. Yeah, I know. Which year? Finally. Very good. Very good. Very good. Very good. Very good. Which year? You have completed. So when? 2022. So currently what are you doing? Practicing or preparing? Okay, take rest for some time. Just now you have come here. Okay, it means you started the preparation. Very good. Very good. Which college? Okay. BA Tamil. Okay, very good. What's your name? உங்க பேர் என்ன? Okay. Very good. Which year? Oh, great. Okay. BS George, you have completed. Very good. Very good. Very good. Very Oh, great. Very, very good. So, I think this is the only place where an engineer, an advocate, engineer, sometimes even a doctor, even sometimes a chartered accountant, one guy from Tamil literature, another guy from English literature, right?
So one is from the completely from science background, another one is from the arts background. I think this is the only place where we will be having this kind of students background, right? So everybody is aspiring to become a civil servant. Our goal is same, correct? Good. So yes, Saraputam. So I think நேத்து நடந்த அந்த செஷன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க. அதே இந்த நிகழ்ச்சியோடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். And today, some of you, I think maybe only two have come first time today. I'm sure definitely you will be enjoying the whole sessions. அஜெண்டா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், பட் இப்போ வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நேற்று வந்து ஒரு 8 டாபிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று வந்து ப்ரிலிம்ஸ் ஓவர்வியூ கொடுத்தோம். தென் வந்து வாய் சிவில் சர்வீசஸ்ன்ற ஒரு டாபிக்ல வி வேர் டிஸ்கஸிங். தென் அப்ரோச் ஃபார் GS1 அண்ட் GS2 அதை பற்றி டிஸ்கஷன் போச்சு. தென் வந்து அப்ரோச் ஃபார் எக்கனாமிக்ஸ் நம்ம கொடுத்தோம். தென் அப்ரோச் ஃபார் ஹிஸ்ட்ரி நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃபைனலி யாரோட கிளாஸ் போச்சு, அப்ரோச் ஃபார் என்விரான்மெண்ட் இன் GS அது போச்சு. இது போல நேற்று வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணோம். அதில் நேற்று வந்து ஒரு 3 பியூரோக்ராட்ஸ் வந்து வி இன்ட்ரடியூஸ்ட். மார்னிங் இனாகுரேஷன் வந்து ஹரிநாராயண் IAS, தென் வந்து விஜேதா தினகர் அவங்க வந்திருந்தாங்க. தென் வந்து நெடுமாறன் IRS நேற்று சார் வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர் IAS சாரும், சுவாமிநாதன் IRS டெப்டி கமிஷனரும், நந்தகுமார் IRS டெப்டி கமிஷனரும் இன்னைக்கு மொத்தம் வந்து 3 பியூரோக்ராட்ஸ் வந்து இன்னைக்கு கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஓவராலாக நீங்க பாக்குறது. செஷன்ஸ் வந்து சார் அந்த இன்ட்ரோ வீடியோ இருக்கா? யா, ஆக்சுவலாக கிங் மேக்கர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்மால் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 2013 இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 13 ஆரம்பிச்சு இப்போ இந்த 2023 வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை வந்து ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு 2 minutes வீடியோவா ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் லெட் அஸ் see. In our country, lakhs of students aspire to become an IAS officer. The prestigious service is still the challenge for the people of social economically backward sector, particularly for background. In order to fulfill such aspirations, KingMakers IAS Academy was founded in 2013 with a motto of pre-teach, you teach by Srimati Satyajit Govinathan. Special attention to spread awareness about the examinations conducted by UPSC and TNPSC in both rural as well as urban regions. Because IAS Academy is continuously aspirants to get through various government examinations. நல்லா Our best achievement ever was facilitating and helping Ms. Adel Vinod Zafar, India's first 100% visually challenged woman, to achieve her cherished goal of becoming an IAS officer. Many IAS, IPS, IRS, IFS officers are visiting as guest lecturers for mentorship and personality development, enriching the aspirants' preparations. Just the new premises inaugurated by His Excellency, former President of India, Shri Pranab Mukherjee, the new academy in we are the students coming from rural background and needs the academy to be all successful. By choosing
Very good. So, all the points. சாமானியர்களுக்கும் IAS Academy பசுப்பொடி கொடுத்தவர்களுக்கும் KingMakers IAS Academy நிறுவன ஒரு சாதிச்சு KingMakers உடைய அந்த ஜேர்னில ஒரு சின்ன பாட்டு சார் போதும் சார் நிறைய அது இன்னும் நிறைய இன்னொரு வீடியோ போகும் சார் அது அதுக்கப்புறம் ஒரு போகும் சார் அது மாதிரி அதை கட் பண்ணிட்டோம் அதோட ஆக்சுவலா இதுல நீங்க ஒரு சின்ன பாட்டு தான் பாக்குறீங்க KingMakers உடைய ஜேர்னியை. லாஸ்ட் 10 yearsல we have coached thousands of aspirants. We have visited more than 500 colleges. We have created awareness among the rural youth. We have started free civil service coaching institute in Alanganallur, which is my native place. Around 100 students are every year they are given complete coaching at free of cost. And all these things are possible because of only by the people like sir and other bureaucrats, those who are continuously supporting for the growth of this organization. They wanted to see more number of people from this institute. They wanted to see more number of achievers from the state of Tamil Nadu. They wanted to see more number of aspirants who are willing to come for UPSC preparations. So all these things are happening. It's because of their blessings and wishes. So today I am also very happy that sir has agreed to come on this particular occasion. Today, you know very well that there's a Sunday. Everybody, they wanted to spend some time with the family members. But when I called and I requested sir, immediately he said, yes, definitely for KingMakers, always I'm available. So today he has come here on behalf of the students community, on behalf of the academy. Once again, I take this opportunity to welcome sir to address the students. Welcome, sir. சாரை பத்தி நான் ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்துட்டேன். சார் வந்து எப்படின்னா 21 வயது இளைஞருக்கு சமமான ஒரு அந்த அளவுக்கு அவருடைய கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட் எனர்ஜி. யூ வில் ஆல்சோ see that. Thank you, sir. வணக்கம், குட் மார்னிங். சத்தமா இல்லையா? எனர்ஜெட்டிக்கா இருங்க, ரைட்? ஸோ ஐ வில் போத் பைலிங்குவல், இங்கிலீஷ் தமிழ் அப்படியே கலந்து. ஏன்னா நமக்கு முக்கியமானது யூ மஸ்ட் லேர்ன், நாலேஜ் கேதர் பண்ணணும், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் கேதர் பண்ணணும். அதனால லாங்குவேஜ்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னால அழகான ஆங்கிலம் பேச முடியலையே, சரியா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து ப்ளீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கீழே தூக்கி போட்டுருங்க. You can definitely speak in English if you are going to be in an academy where they teach you a multi-talented personality. They'll create you. Before that, I should tell something about Bhuminathan. அவர் சொன்னாரு, நன்றி சொன்னாரு. சார் நீங்க நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு தம்பி வந்து கூப்பிட்டா சண்டே வந்தானா மண்டே வந்தானா வரணும். அத மாதிரி தான் நாங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். So we know he is a person who wants to help others. அதுதான் அவருடைய இதுக்கு நாங்கெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா வேற எந்த விதமான பாண்டிங் கிடையாது. சிம்பிள் பாண்டிங். அவருடைய சிம்பிளிசிட்டி, அவருடைய அப்ரோச், அவருடைய ஹெல்பிங் நேச்சர். யாராவது ஒருத்தர் வந்து எத்தனையோ பேர் வந்து போன் பண்ணி கேட்டாங்கன்னா மெசேஜ், வெறும் மெசேஜ் அனுப்புவேன், சார் வராங்க பாருங்க அப்படின்னா எவ்வளவு மேக்சிமம் அவங்களுக்கு முடியுமோ அவ்வளோ கன்செஷன் கொடுத்துட்டு போன்லயே அவங்க கேட்டா ஆமா பேசினாரு, இதெல்லாம் செய்ய சொன்னாரு, நான் செய்யறேன் சார், அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. ரீசெண்டா SV சேகர் வந்து என்னுடைய நண்பர், நடிகர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அவர் ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்லும் போது நான் உங்ககிட்ட பேசக்கூட இல்லை, ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜ், எஸ்வி சேகர் வில் ஸ்பீக் டு யூ. இமீடியட்டா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து உங்க என்ன இப்படி உங்க பேரை சொன்னோம்னா ஒரு மந்திரம் மாதிரி எல்லாமே நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு. இது மந்திரம் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் ஹவு பீப்புள் பிஹேவ், ரைட்? திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பீப்புள் வி நீட் டு டெவலப். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பீப்புள் வி ஷுட் பிகம். இதெல்லாம் தான் நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வரோம். இன்ஸ்டிடியூட் புக்ல இருக்கிறதெல்லாம் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புக்கை படிக்கலாம்ல. ஏன் எவ்வளவு நாளைக்கு ஸ்கூல் போனீங்க? ஏன் எவ்வளவு நாளைக்கு காலேஜ் போனீங்க? So there is something different, right? Learning is something different. Just acquiring knowledge அப்படிங்கிறது வேற. பாத்தீங்களா சொன்னேன் இல்லையா, அவர் கொடுக்காம உங்க மக்கள் கொடுக்காம. தேங்க்யூ. உங்க எல்லார் கையிலயும் வாங்கலாமான்னு நினைச்சுக்கிறேன். ஸோ அதனால நாம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனலா நம்ம ஏன் போய் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2-3 ஏன்னா ஜென்ரலா போறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் ஏற்கனவே எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க யாரும் இல்லை. ஒரு பேசிக்கா எனக்கு சிலபஸ் எல்லாம் தெரியும். எனக்கு யூபிஎஸ்சி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, சம் பீப்புள் நோ சம்திங் அபவுட் சிலபஸ். எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். தேர் இஸ் நத்திங் ராங், நத்திங் ராங். ஃப்ரெஷ்ஷா வர்றது நல்லது. பட் ஏன்னா எப்ப ஃப்ரெஷ்ஷா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறீங்க. பட் ப்ளீஸ் ரிமெம்பர், நமக்கு வந்து பலவிதமான எல்லா இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய இது மிக முக்கியமானது. நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இது வந்து வசதியானவர்களுக்கு மட்டுமான ஒரு பிளாட்ஃபார்ம். நோ, யூபிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது. இதெல்லாம் யாருன்னா கத்துக் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனா இந்த விஷயத்த என்ன மாதிரி சர்வீஸ்ல இருந்து வந்தவங்க தான் சொல்ல முடியும். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து யாராவது உங்களுக்கு காட்ஃபாதர் வேணும், யாராவது பிளெஸிங்ஸ் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், மேல ஹைகோர்ட் ஜட்ஜா போக முடியும். இதை நான் சொல்லல, ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ண ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. புரியுங்களா? ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் சீனியாரிட்டி படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க ஒரு டாக்டர் ஆனா, உங்க அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு வசதி, ரைட்டா? இல்லைன்னா எங்கேயாவது இடத்துல ஒரு டாக்டரா போய் உட்கார வேண்டியதுதான். அதே மாதிரி நீங்க ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் ஆனாலும் உங்க அப்பாவோ வேற யாரோ ஒருத்தர் ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தா என்ன, நீங்க போய் அதுல ராணியா உட்காரலாம். இல்லைன்னா நீங்க நான் தாங்க ரொம்ப நல்ல ஆடிட்டர் அப்படின்னா, இல்ல இல்ல ஏற்கனவே எங்களுக்கு பரம்பரை ஆடிட்டர் இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் இங்கே மட்டும்தான் யூபிஎஸ்சி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசராவோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு யாருடைய தயவு வேண்டியதில்லை. ஒரே ஒரு தயவு, உங்க தயவு தான். ஏன்? நீங்க தான் பண்ண போறீங்க. புரியுங்களா? நீங்க முயற்சி பண்ணி ஒரு யூபிஎஸ்சி வந்தீங்கன்னா உங்களை யாரும் வந்து போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வா, யாராவது உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் வேணும். நோ, யூ பிகம் த காட்ஃபாதர் ஃபாதர். புரியுங்களா? அதான் ரொம்ப மிக முக்கியமானது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிவில் சர்வெண்டா வரணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பிரண்டா நீங்க இருக்கும்போது என்ன பண்ணணும், உங்க ஆட்டிடியூடே மாத்திக்கணும். ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச். உடனே நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ணுவோம். எப்பவே மனுஷனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, நெகட்டிவா திங்க் பண்ணணும். நான் கருப்பா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன். கருப்பாவும் குள்ளமா இருக்க செந்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்ல, ஒரு பெரிய காமெடினா இருந்தது இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதாரணம் சொல்ல முடியும். சோ நம்முடைய நிறமோ, நம்முடைய உயரமோ, அல்லது நம்முடைய வெறும்னே சார் நான் வந்து ஐஐடியில படிக்கல, அது மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஐஐடியில படிக்கணும்னு இல்ல, ஒரு டிகிரி தானே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் யூ மஸ்ட் மேக் எ 360 டிகிரி சப்ஜெக்டை வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு இடம் நீங்க தேடி வரணும். நீங்களா உட்கார்ந்து பண்ணலாமானா பண்ணலாம். ஆனா இது மாதிரி அனுபவங்கள் ஷேரிங், இது வந்து சொல்லிக் கொடுக்குற மெத்தட். இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ஹிஸ்டரி ஏன் பிடிச்சது, ஹிஸ்டரி வாத்தியார் பிடிச்சது இல்லையா? மேத்தமெட்டிக்ஸ் ஏன் பிடிச்சது, வாத்தியார் வந்து அம்பலவாணம் நடத்தினாரு, நல்லா இருந்தது. இப்படிதான். அதே மாதிரிதான் நீங்க இங்க வரும்போது, இங்க இருக்கிற இந்த ஃபேக்கல்டி மற்றவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு புது டைமென்ஷன்ல நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கு எப்படி நீங்க தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம என்ன நினைப்போம், we are climbing from a very poor background.
எங்க அப்பா எங்க அம்மா படிக்கல. ஏழ்மை தான் மனுஷனுக்கு ஒரு உந்து சக்தி. புரியுங்களா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல 4 இட்லி சாப்பிட்டுட்டு 4 இட்லி கட்டிட்டு காலேஜுக்கு போகணும். இப்படிதான் பண்ணிச்சோம். நானாவது அது மாதிரி பண்ணியிருப்பேன். அவரெல்லாம் வந்து சைக்கிள்லயோ அல்ல நடந்தே போயிருப்பார். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. படிக்கிறதெல்லாம் எங்க போய் படிப்போம்னா கனிமரா லைப்ரரியில போய் உட்காந்து புத்தகம்லாம் வாங்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு புத்தகம் கொடுக்குறாங்க, நோட்ஸ் கொடுக்குறாங்க, பிடிஎஃப் இருக்கு. இமேஜின் அந்த காலத்துல என்ன இருந்திருக்கும். அப்படி படிச்சு வந்து நான் 1975 when I finished my MA, I got 12 gold medals with a state university, state first rank in MA history. நம்முடைய வளர்ச்சி வந்துங்க யாருமே தடுக்க முடியாது. யாராவது தடுக்கிறோம்னா அது நம்ம தான் தடுக்கும். நம்முடைய மனநிலையை நம்ம பண்ணிக்கணும். புரியுங்களா? வசதியான ரொம்ப வசதி கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே உட்காந்து இந்த நேரத்துல இங்க வந்திருக்க மாட்டீங்க. பப்ஜி ஆடிட்டு உட்காந்துருப்பீங்க. இல்லைன்னா ChatGPT-4 வந்திருக்க, அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கத்துக்கு போயிருப்பீங்க. அவ்வளவுதான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஊக்க சக்தியா இருக்கு. எது நெகட்டிவ் நினைக்கிறோமோ அதை பாசிட்டிவ் ஆக்குறவன் தான் வந்து சக்சஸ்ஃபுல் மேன். நீங்க அந்த மாதிரி ஒருத்தரா வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு நான் கொடுத்தாகணும். ஏன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் வேணும்? வீட்லயே உட்காந்து நான் படிக்கலாமே சார். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஏற்கனவே இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 1000 பேர் செலக்ட் பண்ண போறாங்க. நீங்களும் வந்து இப்ப வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? இந்த 1000ல் ஒருவனா வரலாம். 1000ல் ஒருவனா வரணும்னு ஆசை இருக்கா? எழுதுங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் யூ 7500 rupees. எவ்வளவு பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. நம்ம தான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதே இல்லையே, இல்லையா? அதெல்லாம் அப்பா தாத்தா பொண்ணு பாட்டி அவங்க படிக்கிற பேப்பர் இல்லையா? இப்போ 7500 ரூபாய் 10 மாதத்துக்கு தரப்போறாங்க. 75000 ரூபாய் பிரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு வந்து 25000 ரூபாய். ஆக 1 லட்சம் ரூபாய் ஒரு கேண்டிடேட்டுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்க போகுது. அப்படியே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நேரா பூமிநாதன் சார்கிட்ட வாங்க. புரியுங்களா? பூமிநாதன் சார் வில் அரேஞ்ச் உங்க 10 மாசம் என்ன கொடுக்காங்களோ அதை வாங்கி வச்சுட்டு அவர் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. புரியுங்களா? இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எங்கேயுமே ரிசோர்சஸ் இல்லை அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நம்முடைய முயற்சிகள் கம்மியா இருக்கிறது தான் பிரச்சனையே. ஸோ கைண்ட்லி டூ தட். உங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்கணும். இங்க இருக்கிற ஃபேக்கல்டி பத்தி நான் சொல்லணும்னா நிறைய நான் வந்து என்னுடைய இதுல கூட பாத்தீங்கன்னா அதான் போட்டிருந்தாங்க. ஸ்டில் ஐ இன்சிஸ்ட் அப்பான். காலையில மேடம் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஏற்கனவே டாப்பர். ஷீ இஸ் ஆல்ரெடி செலக்டட். ஏதோ ஒரு தடங்களை நின்றுட்டு இருக்கு. அவங்க எப்ப விட்டுட்டு போய் சர்வீஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மாதவி மேம் வருவாங்க. ஷீ இஸ் an expert, ரைட்? இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை 3 தடவை நீங்க எழுதி ஏதோ ஒரு காரணத்தால பாஸ் பண்ண முடியல. அவ்வளவுதான் தவிர எல்லாருமே ஒரு பிரில்லியண்டான அகாடமிக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இது யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து பண்றது கிடையாது. நீங்க என்ன கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொன்னா நான் எங்கேயும் போய் எடுக்கிறது இல்லை. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் இதுல போனா எடுப்பேன். அதை தாண்டி வரக்கூடிய ஒரே இடம் KingMakers IAS Academy தான். மற்ற எங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தா தான் நாம will be able to come and do that work. So please உங்களுக்கு வேண்டிய பாசிட்டிவிட்டி வளர்த்துக்கங்க. ப்ளீஸ் டெவலப் யுவர் பாசிட்டிவிட்டி. புரியுங்களா? நிறைய நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. பட் பி பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா அப்படியே காலில் மேல கால் போட்டுட்டு அப்துல் கலாம் சொன்னாரு கனவு காணுங்கள்னு அப்படின்னு சொல்லலாம். அது பகற்கனவு. நான் சொல்றது பகற்கனவு, அது கவர்ச்சி கனவு. நான் சொல்றது வளர்ச்சி கனவு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கவர்ச்சி கனவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே உட்காந்துட்டு அப்படி மேலிருந்து மாங்காய் விழுமான்னு உட்காந்துட்டு இருக்குது. வளர்ச்சி கனவுனா ஒரு எல்லையை போட்டு ஒரு இலக்கு நோக்கி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மேன் கேன் மூவ் மவுண்டன்ஸ் பை ஃபெய்த், ரைட்? அதனால தயவு செய்து ப்ளீஸ், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அ பிக் லெக்சர் ஆன் மோட்டிவேஷன். பட் இருந்தாலுமே நீங்களாம் நிறைய பேர் ஃப்ரெஷ் பீப்புள் வந்திருக்கீங்க. அதனால என்ன மாதிரி ஆட்கள் இருந்து எடுத்த உடனே ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இதெல்லாம் இப்படி படிங்கன்னு சொல்லிட்டு போறது அவ்வளவு சரியாம இருக்காது. அப்படிங்கிறதால தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் சொல்றேன். ஒரே ஒரு பேக்ரவுண்ட், நீங்க உட்கார்ந்து வீட்டிலேயே உட்காந்து படிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வரும்போது டிசிப்ளின், டைமிங் படிக்கணும் அப்படிங்கிறது என்ன. இந்த யூபிஎஸ்சியில பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை சிலபஸ். சிலபஸ் தான் எல்லாம் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னா, இந்த சிலபஸ் எப்படிதான் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதும், இந்த சிலபஸ் வந்து எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இட் டேக் ஆல்மோஸ்ட் 6 மாசம் 7 மாசம் ஆயிடும். நீங்க தனியா படிச்சீங்கன்னா முடியாது. குரூப் பண்ணும்போது ஒருத்தர் பார்த்து என்ன பண்றோம், என்கரேஜ் ஆகும். யூ கெட் அ குட் பீப்புள், யூ கெட் அ வடிகால். இப்ப நிறைய இடங்கள்ல பிரச்சனை என்ன வருதுன்னா, சோசியல்
கோஷன்ட் இல்ல, இன்டெலெக்சுவல் கோஷன்ட் இருக்கு, ஆனா எமோஷனல் கோஷன்ட் இல்ல. இல்லையா? நிறைய இடங்களை பாக்குறோம்ல, பசங்க எங்கேயாவது போனா என்ன பண்றாங்க, டக்குன்னு பக்கத்து வீட்டுல இருந்து சோன்சோ வந்திருக்காரு, நான் என் ரூமுக்கு போறேன்னு உள்ள போய் பூட்டிக்கிட்டு என்ன பண்ண போயிடுறாங்க. அந்த சோஷியல் கோஷன், எமோஷனல் கோஷன் எப்படி ஒருத்த எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. தட் இஸ் கைண்ட் ஆஃப் எ மேஜர் ப்ராப்ளம். நாளைக்கு நீங்க பெரியவங்களாகி உங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? இப்ப உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பேர் அது மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. சேஞ்ச் யுவர் செல்ஃப், பிகம் எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். உலகத்துல யார் ரெஸ்பான்சிபிள், உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து ரெண்டு பேர் தான். யாரு? உங்களுக்காக கவலைப்படக்கூடிய ரெண்டு ஜீவன். எப்பா எவ்வளவு நேரம் யோசனை பண்றீங்க? அம்மா அப்பா, அவங்களை தவிர வேற யாரும் இல்லை. அவங்கதான் நம்ம வந்து என்ன பண்ணினாலும், நம்ம திட்டினாலும் இது பண்ணாலும், நம்ம அவங்களை திட்டினாலும் பண்ணாலும் எப்போதுமே இருக்கக்கூடியவங்க. அடுத்தது வந்து நீங்க பார்க்கும்போது மாதா பிதா, அப்பா சொல்லிட்டீங்களே, இந்த மட்டும் கூகுள் தெய்வம். எல்லாம் கூகுள்ல தானே உட்காந்துருக்கும். குரு விட்டுறோம். குரு அப்படின்னா கூன்னா அறிவு, ரூ அப்படின்னா பிழைகள் நீக்குதல். அறிவை கொடுத்து அதுக்கு பிழைகளை நீக்கதான் குரு. ரைட்டா? அது மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு இங்க வரும்போது யூ கெட் குரூப்பா படிக்கிறீங்க, லேர்ன் பண்றீங்க, மெட்டீரியல்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறேன், டீல் பண்றேன். அதை பார்க்கும்போது எப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்ல எப்படி படிக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க போட்டு எடிட்டோரியல படிங்கன்னு. சார் எடிட்டோரியல வந்து முதல்ல அந்த லாங்குவேஜே புரியலையே, அப்புறமா தானே அதை புரிஞ்சுக்கிறது இல்லையா? எடிட்டோரியல் படிக்க ஆரம்பிச்சா தூக்கம் தான் வருது. அதுக்கு பதிலாக கம்முன்னு பொன்னியின் செல்வன் புது பாட்டு வந்திருக்கு, அகநக அதை கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏன் போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? ரைட்? அது வரைக்கும் நான் லேட்டஸ்டா அப்டேட் ஆயிட்டு இருக்கேன். ரைட்? பொன்னியின் செல்வன் 2ல என்ன பாட்டு வந்திருக்கு அப்படின்னு உட்பட. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, when you are joining an institution, you get the discipline, you get the notes, you get the explanation, you get how you apply your syllabus. புரியுங்களா? how you update your knowledge. எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்க முடியும். எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஒரே மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னா எல்லாம் இருப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் பத்தி தெரியுமானா தெரியாது. ஆனா தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூஷனை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னா பூமிநாதன் சார்கிட்ட போங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிங் மேக்கர்ஸ் கூட சொல்ல மாட்டேன், பூமிநாதன் சார். ஏன்னா அத மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து we are going ahead. I would like to give him a big hand for being the leader. அவருடைய இதுல வந்து மாசக்கணக்கில் நானும் அவரும் பேசாமலே இருப்போம். ஆனா அது வந்து அவசியம் இல்லை, ஏன்னா எங்களுக்குள்ள மென்டல் கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூக்கு போறவங்களை எல்லாம் கம்ப்ளீட்டா மென்டாரிங் பண்றதுக்கு நானு, விவேக் ஹரிநாராயண், சிவசைலம் இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய பேர் வந்து இப்ப என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு தாண்டி ஆல் ஓவர் இந்தியா வந்து பீப்புள் ஆர் கமிங். ஸோ தே ஆஸ்க் ஜவஹர் ஃப்ரம் KingMakers IAS Academy. அவர்தான் எங்களுக்கு வேணும். ஒரு 1 hour அவங்களுக்கு பண்றாங்க. இன்னைக்கு கூட முடிச்ச பிறகு நீரஜ்னு ஒரு கேண்டிடேட் வராரு, அவரை பாக்குறோம். ஸோ பர்சனலா கைட் பண்றது அவங்களெல்லாம். அப்ப அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சும்மா 4 கேள்வியை கேட்டு எங்கேயாவது இருக்க நீ சுமாரா தான் இருக்க போப்பா சுமார் மூஞ்சி குமார் அப்படின்லாம் அனுப்புறது இல்லை. we train them. இதை பண்ணு, இப்படி பண்ணா இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபாதர்லி ஒரு பிரதர்லி ஆட்டிடியூட தான் பண்ணுவோம். we will never discourage people, we will always encourage people. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லெவல்ல இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு முறை படித்தால் நினைவில் நிற்காது, 3 முறை படித்தால் என்றும் மறக்காது. கரெக்டா? தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். இல்ல ரஜினிகாந்த் சொன்னதான் கை தட்டுவீங்கல்ல, நம்மளாம் சொன்னா கை தர மாட்டீங்க. இது ஒரு பஞ்ச் டயலாக் இல்ல, உங்களுக்கு தேவையான பஞ்ச் டயலாக். நீங்க எப்ப வந்து சொல்றோம் 1000 மணி நேரம் ஒரு புத்தகத்தை வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட படிச்சீங்கன்னா யூ வில் பிகம் a மாஸ்டர். நம்ம 1000 மணி நேரம் எங்க ஸ்பெண்ட் பண்றோம்? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் எல்லாமே வேணும். ரைட்? இதுதான் உங்களுக்கு வந்து நிறைய பேசணும், பட் இதுக்கு உரிய நேரம் இல்லை. ஏன்னா ஐ ஹவ் காட் சம் சப்ஜெக்ட்ஸ் டு டிஸ்கஸ் வித் யூ ஆல்சோ. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த UPSC எல்லாம் வர்றது வந்து சப்ஜெக்ட் பத்தி அவங்க மேல அது சப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு நிறைய வந்து புக்ஸ் இருக்கு, படிச்சிருவீங்க, கிளாஸ்ல நோட்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கு. பட் கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது அது எல்லா சப்ஜெக்டோட சேர்ந்து வரும் இல்லையா? எடிட்டோரியல் படிங்க,
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸியா இருக்கும். படிக்க முடியுதா? எவ்வளவு பேருக்கு வந்து சார் நான் எடிட்டோரியெல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிற எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? ஒருத்தர் 2 பேர் இல்லையா? யாருமே இல்லையா? படிக்கிறீங்க, வெரி குட், கை தூங்க, அதான் தப்பு கிடையாது. யூ பி போல்ட் இஃப் யூ கேன் அஃபோர்ட் டு பி ராங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, யூ கேன் அஃபோர்ட் டு பி ராங் till you go to the examination. There you must be right. அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? எல்லா விதமான ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து FAQ ஆர்டிகல் படிக்க முடியாது, லெட்டர் டு தி எடிட்டர்ஸ் படிக்க முடியல. படிக்கிறோம், ஆனா நம்ம என்ன பண்றோம்? புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாத்தையும் ஹைப்பர் லாங்குவேஜ்ல இருக்கு, அவங்க என்ன எழுதுறாங்கன்னு புரியல. இதோட வந்து எனக்கு என்ன ஸ்டாட்டிக் போர்ஷனை லிங்க் பண்ணணும் அது தெரியல. இப்போ லாஸ்ட் இயருடைய கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிரிலிமினரி கேள்விகள்லாம் பார்க்கும்போது என்ன பண்றாங்க? சாய்ஸஸ் கொடுக்குறாங்க இல்லையா? 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. பிரிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 சாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன வருது? 2 தெரியும், 3வது தெரியற மாதிரி இருக்கும், 4வது தெரியாது. அப்ப அட்டென்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? we have to make ourselves full proof பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஸ்டாட்டிக் போர்ஷன், ரிலேட்டட் போர்ஷன் என்ன, அதை இதையும் லிங்க் பண்ணி படிக்கணும். அதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் நாட் மியர்லி டேக்கிங் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் சே இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து 2 இயர்ஸ் இது டெஃபமேஷன் கேஸ்ல அவருக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதனால MP பதவி நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது யாரும் டைரக்டா கேட்கப்பட்டது. The question will be எதிலிருந்து வரும்? டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் அ மெம்பர். எப்படி வருது? ரைட்டா? டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் மெம்பர். அப்போ ஒரு மெம்பர் எந்த மாதிரி காரணத்தினால கான்ஸ்டிடியூஷனல்ல கொடுக்கப்பட்டிருக்க ப்ரொவிஷன் என்ன? நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற டிஸ்குவாலிபிகேஷன் என்ன? புரியுங்களா? அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் பின்னாடி வந்து 2-3 கிளாஸ் 2-3 இது எடுக்கிறேன் நான். அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறனால நம்ம சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து உடனடியா எல்லாம் விளங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஹேவ் an ஐடியா. வாட் இஸ் த கரண்ட் அஃபேர், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ரைட், யூ see I have told you about the general strategy. எப்படி படிக்கணும் அப்படின்னா இது ஒண்ணுன்னா பண்ண சொல்லிட்டு வரேன். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எந்த ஒரு UPSCல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் இல்லாம பாஸ் பண்ணவே முடியாது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? நல்லா சொல்லுங்க. நல்லா இன்டராக்ட் பண்ணுங்க. டோன்ட் ஃபீல் ஷை, இன்டராக்ட். இல்லைன்னு நீங்களும் அப்படியே டல் ஆயிருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம குரூப் 1, குரூப் 2 அல்லது வந்து SSC எக்ஸாம், UPSC கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. UPSC இஸ் தி ஹையஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாண்டர்ட் யூ கேன் see. இந்த PPT வந்து நான் எப்போ தயார் பண்ண தெரியுங்களா? நான் அனுப்பிச்சது வந்து 1:40 நைட்டு. இப்ப என்ன 10 மணி தான் எனக்கு டைம் கிடைச்சது. 10 மணிக்கு மேல உட்கார்ந்து இந்த PDF நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இது entirely it is prepared by me, right? There is no need for wasting your night and doing it, but that is a commitment. 2 பேர் வரீங்களா, 200 பேர் வரீங்களா, 2000 பேர் வரீங்களாங்கிறது இல்லை. இட்ஸ் a commitment. This is how we have to develop ourselves. இந்த கமிட்மெண்ட் தான் நம்மள மேல கொண்டு போக முடியும். ரைட். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லயும் கேட்பாங்க. என்ன சில வந்து ஒரு சிம்பிளான கேள்விகளா இருக்கும் லோவர் லெவல்ல. பட் டெஃபினெட்லி ஐ டோன்ட் திங்க் நீங்க வந்து ஒன்னு UPSC இல்லைன்னா குரூப் 1 இது 2 தான் நீங்க உங்களுடைய இது பண்ணிட்டு வருவீங்க. அப்படிதானே? ரைட்? How many are UPSC பண்ணணும் aspirants யார் இருக்கீங்க? Almost. Yeah, almost everybody. Even you have a degree, you should try, because UPSC க்கு நீங்க 1 year train ஆனீங்கன்னா you become what is called 360 degree of the world. 360 டிகிரி ஒரு இதுல இருந்து என்ன நீங்க கத்துக்கணுமோ அதை உங்களால கத்துக்க முடியும். எப்பன்னா UPSCக்கு நீங்க ட்ரைனிங் வரும்போது. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா படிச்சோம். என்ஜினியரிங் படிச்சோம், பாட்னி படிச்சோம், ஹிஸ்டரி படிச்சோம், பப்ளிக் அட்மின் படிச்சோம். ஆனா இங்க வரும்போது இந்த சிலபஸுக்குரிய அத்தனைவுக்கும் படிக்கும்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் புரியாத அத்தனையும் புரியும். பப்ளிக் பாலிசின்னா தெரியும். அரசாங்கம் என்ன பாலிசி போடுது, அரசாங்கம் போடுகின்ற பாலிசி கீழே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க, அந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும். ஸோ இட் மேக் யூ இன்டு a full-fledged man, ஒரு full-fledged woman.
மேன் சொல்லக்கூடாது இன்னைக்கு, மேன் ஃபுல் உமன் அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு. சென்சிட்டிவ், ஜெண்டர் சென்சிட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கணும்னு சொன்னா யூ மஸ்ட் டூ ஒரு கோர்ஸ், யூபிஎஸ்சி கோர்ஸ் பண்ணும்போது ஃபுல் ஃபிளெஜ்டா வருவீங்க. எல்லாத்தையும் எனக்கு தெரியும், ஜியோகிராஃபி தெரியும், ஹிஸ்டரி தெரியும், எனக்கு வந்து என்விரான்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்கோர்ஸ் ஐ ஹவ் டன் மை டாக்டரேட் இன் என்விரான்மெண்ட், அது வேற விஷயம். பட் அதுக்காக நான் வந்து ஜியோகிராஃபியில மட்டமா இருந்தா என்ன பண்ண முடியும்? we don't require it. What we require இங்க, you require not a PhD level knowledge but something about everything. Something about everything. அதுக்காக தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க ஆப்ஷனல். அங்க யூ ஷுட் நோ எவ்ரிதிங் அபவுட் சம்திங். எக்ஸ்பர்ட் நாலேஜ் அந்த ஒரு 2 பேப்பருக்கு மட்டும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஃபார் ஆப்ஷனல். மீதி பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கம்பைன்டு இல்லையா? ஜிஎஸ்ஓ, எஸ்ஏஓ மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்க ஈஸிலி யூ கேன் கம்பைன் ஃபார் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே லைன் கொடுத்துருவாங்க, எல்லாமே கேட்க முடியும் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும். நமக்கு ஏற்கனவே பழைய சிலபஸ் ஒரு பக்கம் எப்பவுமே சொல்லுவோம், வலது பக்கம் சிலபஸ், இடது பக்கம் கொஸ்டின் பேப்பர், 5 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பர். இது 2 தான் வந்து ரொம்ப முக்கியமானது. 5 ஆண்டுகள் படிக்கலாம், அட்லீஸ்ட் 3 வருஷமாவது இந்த கேள்விகள் எப்படி இந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? How a question is framed and asked by UPSC in prelims and mains from the static portion and current affairs. கரண்ட் அஃபேர்ஸ் தனியா கேள்விகள் ரொம்ப ரேர். ஒரே வரி ஒன்று கேட்டா கரண்ட் அஃபேர்ஸோட என்ன வரும்? ஸ்டாட்டிக் போர்ஷன். புரியுதா? எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னா என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபினா ஜியோகிராஃபி, அதோடைய நாலேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லேண்ட் சப்சிடன்ஸ் நடந்தது எந்த இடத்துல? ஜோஷிமட். ஸோ இட் இஸ் அ லேண்ட் சப்சிடன்ஸ். இதான் யூ ஹேவ் டு நோ தி வாட் இஸ் எக்ஸாக்ட் வேர்ட் டெர்மினாலஜி. யூ கேனாட் சே சார் அங்கே ஏதோ ஒரு நிலம் கீழே சரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது சாதாரண மனுஷன் சொல்றது. when you are an aspirant you should say it is a land subsidence. டர்க்கியில் என்ன நடந்தது? எர்த்குவேக். இன்னொரு இடத்துல எரிமலை, வால்கனோ எரப்ஷன். வால்கனோ எரப்ஷன் உள்ள இருக்கும்போது மோல்டா இல்லையா, வெளியில வந்தா லாவா. எப்படி? இதுதான் வந்து லாஜிக்கலா எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கிறது. அதுக்காக ரொம்ப டீட்டெயிலா போய் ஒரு ரிசர்ச் பண்ற அளவுக்கு எதையுமே படிக்காது, தேவையில்லை. அதுக்குதான் மெயினா அதுல சொல்ல போறது. எது படிக்க கூடாதுங்கிறது முக்கியம், எது படிக்கணுங்கிறது 2வது. எது படிக்க கூடாது தெரியும். ஏன்னா கண்டதை கற்க பண்டிதன் ஆக முடியாது. இங்க என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு ஓரியன்டா படிச்சாதான் நம்ம எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு திஸ் யூஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் யூபிஎஸ்சி அப்ரூவ். யூபிஎஸ்சி வரும்போது யூ ஹாவ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க, நான் யூபிஎஸ்சிக்கு சொல்றேன் முதல்ல மெயினா. யூபிஎஸ்சிக்கு வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதும், தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறமா பர்சனாலிட்டி டெஸ்ட். இது 3 உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இல்லையா? அதில் வந்து நான் நிறைய போக விரும்பல. when you are dealing with the prelims, quite a lot of factual information both from the current affairs, நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள், ரைட்? அதுக்கப்புறமா அதனுடைய ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன். எப்படி சார் நீங்க சொல்றது வந்து அப்படின்னா, நான் பின்னாடி உங்களுக்கு ஒரு 3-4 சப்ஜெக்ட் எடுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் புரியும், ஒரு சொல்றது எப்படி அப்ளை பண்றாரு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். மெயின்ஸுக்கு வரும்போது இட் இஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் ஹேவ், ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் ஹேவ் இல்லையா? ஏன்னா எழுதணும், டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், அங்க ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சா டிக் பண்ணிட்டு போயிடலாம். மெயின்ஸ்ல இதுல வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, யூ வில் ஹேவ் ஒன்லி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். நமக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ இங்கிலீஷை பேஸ் பண்ணி தான் நீங்க டிக் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸுக்கு. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது, லாங்குவேஜ் நாலேஜ் இல்லை. பட் யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் தி கைண்ட் ஆஃப் டெர்மினாலஜி. கீவேர்ட்ஸ் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கீவேர்ட்ஸ் டெர்மினாலஜி நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரைட்? தட் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி லேண்ட் சப்சிடன்ஸ் கேட்கறாங்க. ஜோஷிமட், வாட் ஹேப்பன் இன் ஜோஷிமட் இட் ஜியோகிராபிக்கலி கேன் பி கால்ட் as one land subsidence, land acquisition, earthquake. அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, லேண்ட் சப்சிடன்ஸ்னு ஒன்று இருக்குது. 2 ஒன்று மாதிரி தெரியும். இப்படிதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவோம். தென் யூ ஷுட் நோ வாட் இஸ் அபவுட் யுவர் ஸ்டாட்டிக் போர்ஷன்ல என்ன இருக்கோ நமக்கு புரியும் இல்லையா?
This is how you have to link. அப்போ land subsidence போடணும், land subsistence கிடையாது. ரைட்டா? This is how you have to find out. Okay. Now மெயின்ஸ்க்கு வரும்போது ஒரு ஸ்கீமை அனலைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? முன்னெல்லாம் நமக்கு பாட புத்தகம் இருக்கும் இல்லையா? இந்த போர்ஷன் அதுவும் என்ன பண்ணுவாங்க, குறிச்சு கொடுத்துருவாங்க. இந்த போர்ஷன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா அப்படியே வாமிட் பண்ணா என்ன பண்ணலாம், மார்க் கிடைக்கும். அப்படியே எழுதலாம், அப்படியே மார்க். அப்படிதானே? பட் இங்க அப்படி கிடைக்குமானா கிடைக்காது. மெயின்ஸ்ல வரும்போது வாட் யூ ஹேவ் டு டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். when you understand, எல்லா சப்ஜெக்ட்லயும் என்ன பண்றீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தேனடை மாதிரி ஹனி இது ஹை பார்த்துருக்கீங்களா? தேனடை பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுது, பல பூக்கள்ல போய் மகரந்தங்களை சேகரிச்சு வந்து தன்னுடைய இருக்கிற என்சைமையும் கொடுக்குது. அது நிறைய பேருக்கு மறந்துடுறாங்க. மகரந்தங்கள் மட்டுமில்லை, இட் இஸ் நாட் only the nectars collected from the flowers, but it produces its own enzyme, mixes them to become honey. Is the only product என்ன ஆகுது, கெட்டு போகாம இருக்கக்கூடியது எத்தனை வருஷம்னாலும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி என்சைம் தட் இஸ் பீங் மிக்ஸ். அதே போலதான் நீங்க பல இதுல இருந்து படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர், மேகசின், அதுக்கப்புறமா புக்ஸ், அதுக்கப்புறமா வாத்தியார் சொல்லி கொடுக்குற பாடங்கள், நீங்க படிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க, ஒரு தேனடை மாதிரி உங்க மைண்ட்ல கொண்டு போய் சேர்த்து வச்சிருவீங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல இருந்து கேட்கறாங்க, இந்தியாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ், பெண்களுக்கு வந்து அனிமிக் ப்ராப்ளம் இந்தியாவில் நிறைய இருக்கு, என்னென்ன மாதிரி அனிமிக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இது எப்படி தீர்ப்பதற்கு என்ன வழி, அல்லது இந்தியாவுடைய பாலிசி இதுக்கு சரியா இருக்கா இல்லையா, எவாலுவேட். இதுக்கெல்லாம் எங்கேயாவது ஆன்சர் ரெடிமேடா கொடுப்பாங்களா? இல்ல, ரெடிமேட் ஆன்சர் தேவையில்லை. நமக்கு வேண்டியது என்ன பண்ணுவோம், தேனடை மாதிரி இருக்கு. அப்படி ஒரு பிழிஞ்சிங்கன்னா என்ன வரும், எக்கனாமிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வரும், ஹிஸ்டரியில இருந்து கொஞ்சம் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சது கொஞ்சம் வரும். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, உங்க கை வழியா உங்களுடைய திங்கிங்ல என்ன இருக்குதோ அதை நீங்க அழகா 150 லைன், 150 வேர்டு, 200 வேர்டு, 250 வேர்டு அவ்வளவுதான் கேட்கறாங்க. ஸோ இட் கேன் ரைட் இட் இன் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தெர் இஸ் நோ நீட் ஃபார் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாதிரி எதிர்பார்க்கவும் இல்லை. சொந்தமா நாமளே எழுத கத்துக்கணும். அது எப்படி கத்துப்போம், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து டெஸ்ட் எழுதும் போது நீங்களே உட்கார்ந்து பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, யூ ஆர் லேர்னிங், ரைட்? லேர்னிங் ப்ராசஸ் அப்பதான் வரும். யூ யுவர் செல்ஃப் பிகம் அ டீச்சர். உங்களுக்கு வேண்டியதை நீங்களே உள்ள சொல்லி கொடுத்துக்கிறீங்க, ரைட்டா? அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இந்த மாதிரி இடங்கள் நடக்கும். அடுத்தது பர்சனாலிட்டி டெஸ்ட். என்னுடைய முக்கால்வாசி நேரம் அதில் தான் போகுது. ட்ரைனிங் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கமிங் ஃபார் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம உடனே வந்து கையை கட்டிட்டு question and answer session. No, it is a conversation. எப்படி கான்வர்சேஷன்? என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க முடியுமா அவங்கள? எல்லாரும் நம்மள மாதிரி நிறைய சொட்டைகளா வந்து உட்காரும், ரைட்? அங்க உட்காரவனுக்குலாம் ஆளுக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்கும். ஒரு 5 பேர் உட்கார்ந்தா எவ்வளவு வருஷம், 200 வருஷம் அனுபவம். நம்ம ஒண்ணும் இல்லை இல்லையா? நம்ம அவங்க போய் பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும், இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா சொல்ல போறது. So then you are getting trained how to talk to them. When you talk, they will ask not questions. என்னப்பா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா கேட்க போறாங்க இல்ல. ஏன்பா தமிழ்நாட்டுல எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சவங்களா இருக்கிறீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்க, வெக்கமா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் why you guys are doing like this? உங்க ஆளுங்க எப்ப பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து ஹீரோஸ் தான் நீங்க சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்றீங்க. ஏன்பா அப்படின்னா உங்க சைக்காலஜி என்ன? கட் அவுட்டுக்கெல்லாம் பால் ஊத்துறீங்களே, இருக்கு பண்றமா இல்லையா? நம்ம பண்றோம் தானே இல்ல? இன்னும் தளபதி சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. சோ அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? நீ ஏன் ஐஏஎஸ்க்கு வர்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து சார் நான் என்னுடைய வாழ்க்கையில ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப், ஐ வாண்ட் டு மேக் ஃபேஸ் சேலஞ்சஸ் இன் லைஃப், I wanted to improve myself. I also wanted to become a part of the growth story of India. இந்தியாவுடைய வளர்ச்சியில ஒரு பகுதியை நான் அவருக்கு விரும்புறேன். And also I would like to beautifully implement the schemes of government so that the people are benefited. நேட்டா வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, சார் ஏழைகளுக்கு வேலை செய்ய விரும்புறேன் சார். வெரி குட், போய் அப்போ ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சுக்கோ, ஏன் சர்வீஸ்க்கு வர? கரெக்ட் தானே? அப்படித்தானே வரும். இல்லைன்னா ஒரு பாலிட்டிஷியன் ஆயிடு போ. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும், புரியுங்களா? அப்ப அந்த அதுல இருந்து என்ன ஆகும்னா உங்க ட்ரைட்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்,
ஹானஸ்டியா நீங்க பதில் சொல்றீங்க. ஒரு கேள்வியே தெரியலன்னு வைங்க, என்ன சொல்லலாம்? சாரி சார், ஐ டோன்ட் நோ. குட் ஆன்சர், குட் ஆன்சர். இல்ல விட்டுட்டு அது சார், ஐ திங்க் சார், ஐ கோ லைக் திஸ் சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஆளு உழப்புறாம்பா, இவனெல்லாம் விட்டா சர்வீஸ்ல உழப்படி பண்ணுவாங்க. வாட் தே ஆர் லுக்கிங், தே ஆர் லுக்கிங் ஃபார் அ சிவில் சர்வெண்ட். உரிய ட்ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கா? will you be able to put forward your problem? சப்போஸ் இவன் கேட்கறாங்க, செமிகண்டக்டர் ப்ராப்ளம் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் இருக்க, வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் இந்தியாஸ் கவர்மெண்ட்? ஏன் சார் இப்பதான் சர்வீஸுக்கே வந்திருக்கேன் இல்லையா? போஸ்டிங் கொடுக்காம, இது நியாயம் தானே, மனசுக்குள்ள அப்படி தோணும். போஸ்டிங்கே கொடுக்காம இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணலாம்னு கேள்வி கேட்குறீங்களே, மனசாட்சி இருக்கா சார்? கேட்க முடியுமா அது மாதிரி? இன்ஃபார்மல் வே. நம்ம கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் சார், செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து 4 ஆஸ்பெக்ட் இருக்கு சார். ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ டிசைன். இந்தியா இஸ் வெரி குட் இன் டிசைன். செகண்ட் இஸ் ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன் பண்ணணும்னா வாட்டர் நிறைய வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், அப்புறம் டப்பு பணம் வேணும், கேபிட்டல். இந்தியாவால் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. மூணாவது அசம்பிளி. அசம்பிளியா நீங்க இன்ஜினியரிங் படிச்சவங்களா இருக்கீங்களா? பிஇ படிச்சவங்க? ஓகே, வெரி குட். யூனோ ஐசி, டிரான்சிஸ்டர், இதெல்லாம் எதாவது பண்றோம், செமிகண்டக்டர், ரைட்? இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணு. அதுக்கப்புறம் 4வது பகுதி வரும்போது பாத்தீங்கன்னா டெஸ்டிங். யூனோ டெஸ்டிங், வாட் இட் இஸ் டெஸ்டிங். ஸோ நம்ம வந்து இந்த 3துலயும் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோம். உலகம் முழுக்க வந்து தேவையானதை நம்ம பண்ண முடியும். இது பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பணத்தை செலவு பண்ணி we can become fabrication units ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன இருக்கும்? ஓ, he has got a 360-degree understanding of an issue. பாப்புலேஷன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? we call demographic dividend. புரியுங்களா? டெமோகிராபிக் டிவிடெண்ட்னா மக்கள் தொகை, நமக்கு சாதகமான மக்கள் தொகை, கரெக்டா? ஆவரேஜ் 29 வயசு. நிறைய பேர் பீகார்ல இருக்கா, அது வேற விஷயம். பட் நமக்கு சாதகமான மக்கள் தொகை இருக்கு, ரைட்டா? இந்தியாவில். அப்ப இது எப்படி எடுக்கிறது? அட்வான்டேஜ் எப்படி எடுக்கிறது? நமக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லணும்? போட்டு சார் எல்லா மக்களும் போய் வேலை பார்க்கணும் சார் அப்படி சொல்றது. சார் ஆனஸ்டா பார்க்க போனா 50% பெண்கள் இருக்காங்க. சோ பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கான கல்வி 1, பெண்களுக்கான ஆரோக்கியம் ஹெல்த் 2, பெண்களுக்கான ஸ்கில் செட், அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஃபோர்ஸ், இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னு எல்லாருக்கும் கொடுத்தோம்னா நம்ம சைனா மாதிரி, சவுத் கொரியா மாதிரி, ஜப்பான் மாதிரி அங்கெல்லாம் என்ன பண்றது? பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற போர்டு மெம்பர் ஒருத்தர் லேடி உட்கார்ந்து இருப்பாங்க, பாப் கட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க அப்படி பார்ப்பாங்க, பரவாயில்லையே இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு சென்ஸ் இருக்கு, இப்படிதான் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா? கேள்வி பதில் கேட்கறதுல இப்படிதான் வந்து இவங்களை நாங்க we are training them, we are training people. அப்படி இந்த மாதிரி பதில் சொல்றது அப்படி. ஸோ சில இடத்துல வந்து நீங்க வந்து இப்படி கேட்பாங்க, ஒரு எம்பியை வந்து 2 வருஷம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ரைட்டா ராங்கா? சார் ரைட்டா ராங்கான்னு சொல்ல முடியாது சார். லீகல் இல்லீகல்னா லீகல், சட்டப்படி பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிபிகேஷன் டிமாண்டிங் அதெல்லாம் வேற. ஒரு கோர்ட்ல தண்டனை கொடுத்துருக்குது, தப்பா ரைட்டான்னு யார் பார்க்கணும்? மேல ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அப்பீல் கோர்ட் இருக்கு, அவங்க பார்ப்பாங்க, ரைட்டா? இது சரி வரைக்கும் இதான் தெரியுது. இல்ல உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நான் சொல்லலாம் சார், பர்சனலி ஐ ஃபீல் ஒரு டெஃபமேஷன் வாய் வழியா வந்து ஒன்று சொன்னதுக்காக ஒரு கிரிமினல் கேஸா போட்டு ஒருத்தரை வந்து எம்பி பதவி இழக்க வைக்கிறது வந்து சரியானதா எனக்கு தோணல சார். ரைட்? Same thing, you are answering. This is how we train them to do an answer. Of course, இது இன்னும் நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இந்த என்டையர் ஐடியாவே உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்றதுதான். இதான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். உங்ககிட்ட இருக்கா? கீழே இருக்கா? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. சோர்சஸ். வாட் ஆர் த சோர்சஸ்? கொஞ்சம் வேகமா போவோம், டைம் ஆயிடும். 1/2 hour தான் இருக்கு எனக்கு. எக்ஸாக்ட்லி க்ளோஸ் இட் அட் 1 o'clock. எல்லாருக்கும் பசி வந்துடும், ரைட்? ரைட், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு இப்படி யாரும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு இருக்கிற இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சமாவது உங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை. ரைட்? வாட் ஆர் த சோர்சஸ்? நியூஸ் பேப்பர்ஸ் மெயினா, ஹிந்து, எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா,
மின்ட், பிஐபி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் மெயினா நம்ம எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணணும்? ஹிந்து படிங்க. ஹிந்து இந்த காலத்துல வரும்போது என்ன பண்றாங்கன்னா ஆன்டி கவர்மெண்டா தான் எல்லாம் எழுதுறாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு டேக். என்ன பண்ணணும் நீங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் த வியூ பாயிண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் கருத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு வியூ பாயிண்ட்ல இது ஏன் அகைன்ஸ்டா சொல்றாங்க, ஏன் ஃபேவரா சொல்றாங்க அப்படின்னு நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்கீங்க. ரைட். இப்ப மேகசின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ளீஸ் டோன்ட் கோ எனி டவுட். யா, டவுட் பின்னாடி நான் வந்து டைம் தரேன். Q&A இருக்கு, அப்ப தரேன். ஓகே. தென் மேகசின்ஸ் ஏதாவது டவுட்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ கிளியர் டவுட்ஸ். மேகசின்னா ஒரு மேகசின் படிங்க. இந்தியா டுடே அல்லது ஃப்ரண்ட் லைன் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா மேகசினை படிங்க, இதை படிங்க, அது படிங்க. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அந்த மேகசின் படிக்கும் போதும் என்ன பண்ணுங்க, 2 ஆர்டிகல் 3 ஆர்டிகல் படிங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க? 2 ஆர்டிகல் 3 ஆர்டிகல் ஏன் படிக்கிறதுனா, ஒரு ஆர்டிகல் ஒரு எஸ்ஏ ஒன்னு எழுதுனா தட் ஷுட் பி a ஜெனரல் எஸ்ஏ. ஒரு என்ஜிஓ பண்ணாங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, நெல் ஜெயராமன் என்ன பண்ணினாரு, அவருடைய ரிசர்ச் ஒர்க் எல்லாம் இருக்கு. நோ. நம்மாழ்வார் என்ன பண்ணினார் சொன்னாரு, அதை பத்தி எழுதி இருக்கு. நோ. பட் பொதுவான ஒரு கவர்மெண்ட் திட்டங்கள், ஸ்கீமு, பாலிசி இதை பத்தி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், படிக்கலாம். இப்ப டிஸ்குவாலிபிகேஷன் பத்தி போடுறாங்க, நமக்கு வேணும் இல்லையா? பாலிட்டியில வருதுல டிஸ்குவாலிபிகேஷன். அப்போ ஒரு மெம்பர் டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்னா ரைட்டு ராங்கு என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து பாயிண்ட்ஸை நோட் பண்ணி, புல்லட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி, ரைட். பின்னாடி காட்டுறேன் புல்லட் பாயிண்ட்ஸ் எப்படி நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு மேகசின்ல 1 2 ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒரு எஸ்ஏ எப்படி எழுதுறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் என்ன தீம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய டிஸ்கஷன் பாயிண்ட் 1 2 3 என்னென்ன சேலஞ்சஸ், கன்சர்ன், ப்ராப்ளம்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் இப்படிங்கிறத பிரிச்சு அவங்க எழுதுறாங்க. கடைசியா வந்து வே அஹெட். முன்னாடி எப்படி எடுத்துட்டு போறது, வே அஹெட். இதுக்கு முன்னாடி அடுத்து வந்து என்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வே அஹெட் ஒரு ஐடியா, என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணும். ரைட். இதுக்காக என்ன பண்ணலாம், நீங்க யூ ஹாவ் டு ரீட் 1 or 2 நல்லா இம்பார்ட்டண்டா இருந்தா சில புல்லட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். நான் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போது என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் முன்னாடி ஒரு தடவை இங்க பண்ணதே காட்டினேன். ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சிருப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒயிட் பேப்பரை பஞ்ச் பிளேயர் போட்டு டேக் போட்டு வச்சிருப்பேன். ஒயிட் பேப்பர் கையில வச்சிருப்பேன். எழுதி நம்பர் போட்டு அந்தந்த பேஜில் சொருவி வச்சிருவேன். புரியுதுங்களா? ஒரு பண்டிலா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பண்டில் இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பண்டில் இருக்கும், ஜியாகிரபி ஒரு பண்டில் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரியிலேயே 2 ஏன்ஷியன் படிப்போம், மாடர்ன் படிப்போம் இல்லையா? ஸோ எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம அந்த பேப்பரை திரட்டி பார்க்க முடியும். காலேஜில் படிக்கிற போது ஒத்த நோட்புக்கை அப்படி கொண்டு போறது, அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் குட். நமக்கு வந்து அது இந்த மாதிரி இதுக்கு சரிப்பட்டு வராது. ரைட்டா? ஒன்னுத்திலேயே எழுதிட்டு எங்க போய் எழுதணும்னு தேடிட்டு இருக்கும். ஆனால் எதை நீங்க கேட்கும் போது நோட் டவுன் பண்றது இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட். வெரி குட் ஹேபிட். பிகாஸ் ஒன்ஸ் யூ ரைட் ஆன் யுவர் பேப்பர், யூ ஆர் நாட் only ரைட்டிங் ஆன் யுவர் பேப்பர், யூ ஆர் ரைட்டிங் இன் யுவர் மைண்ட். இல்லையா? ஒரு 3 எழுதுறீங்கன்னா வந்து 2 ரீகால் பண்ண முடியும். மைண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா ரீகால் பண்ணும். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோட்டிங் டவுன், ரைட்டிங். இது இம்பார்ட்டன்ட். யோஜனா அண்ட் அதர் மேகசின்ஸ் உங்களுக்கு தெரியும், யோஜனா அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இதெல்லாம் போட்டு வருது. இன்னும் நிறைய மேகசின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. இந்தியா இயர் புக் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்தியா இயர் புக்னு போடுறாங்க. நீங்க எல்லாரும் மலையாள மனோரமா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனந்த விகடன் இல்லையா? இயர் புக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஐடியா. ஒரு அக்ரிகல்ச்சர் பத்தி என்ன ஜென்ரலா கொடுத்துருப்பான். இந்தியா எவ்வளவு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, இரிகேட்டட் லேண்ட் எவ்வளவு, அன்இரிகேட்டட் லேண்ட் எவ்வளவு, இரிகேஷனுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் என்ன, என்னென்ன கிராப் எந்தெந்த இடத்துல விளையுது, கரும்பு எங்க விளையுது, கரும்புல வந்து இந்தியால டாப் ஸ்டேட் எது, இப்படிங்கிற ஜென்ரலான டீட்டெயில் இருக்கும். லேபர்னு ஒன்று போட்டிருந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய லேபர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, லேபருடைய பிரச்சனைகள் என்ன போட்டோம். இன்னொரு இண்டஸ்ட்ரி நெட்னா ஹெவி இண்டஸ்ட்ரி என்ன, லைட் இண்டஸ்ட்ரின்னா என்ன, எம்எஸ்எம்இன்னா என்ன, அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த வருஷம் வரைக்கக்கூடிய 2 இருக்கும். மெயின் போர்ஷன் ஸ்டாட்டிக்கா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, இப்போ டைனமிக் போர்ஷன் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் அது மாறிட்டே இருக்கும்ல எவ்ரி இயருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அப்ப இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ரேட் என்ன பண்றோம், இப்படி வந்து ஒரு டாபிக்கா படிக்கிறதுக்கு இந்த மாதிரி புக்கை வந்து நீங்க என்ன பண்ணலாம், கையில எங்கேயாவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஒரு இடத்துல போறீங்க, நாங்களாம் அப்படிதான் படிச்சோம்.
என்ன பண்ணலாம், பஸ் வர மட்டும் பார்த்துட்டே படிச்சுட்டே இருக்கலாம். இப்ப நமக்கு கையில நமக்கு நோண்டுறதுக்கு நமக்கு கையில மொபைல் போனே இருக்கு இல்லையா, அதனால அதையே பார்த்துட்டு இருப்போம். தட் இஸ் நத்திங் ராங். ஈவன் இன் யுவர் மொபைல் போன் யூ கேன் ஹேவ் ஆல் திஸ் PDF, யூ கேன் ரீட் தம். சின்ன சின்ன PDF நிறைய இருக்கு, யூ கேன் ரீட் தம். தென் யூ ஹேவ் what you call atlas. பக்கத்துலயே இருக்கு குளோபல். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது திரும்பி பார்க்கறோமே 100 தடவை உள்ள பார்ப்போம். மங்கோலியா எங்க இருக்கு தம்பி அப்படின்னு கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், அப்படியே போய் வடக்கு போய் கிழக்கு வந்து தெற்க வந்து, ஏன்னா நம்ம வந்து அந்த மைண்ட் என்ன பண்றது, அப்ளை பண்றது இல்லை. ஸோ இமீடியட்டா வந்து இங்கதான் இருக்கு, கஜகஸ்தான் எங்க இருக்கு, தஜகிஸ்தான் எங்க இருக்கு அப்படின்னா 4 தடவை அங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், மனசுக்குள்ளர பதியும். அதுக்காக தான் உங்களுக்கு பக்கத்திலேயே இது வச்சிருக்காங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என்ன பண்ணணும், பக்கத்துல டைம் கிடைக்கும்போது அட்லஸ் வச்சுக்கணும். எல்லா இடத்துலயும் அட்லஸ் வச்சுக்க முடியாது. ஒரு அட்லஸ் வச்சுக்கிட்டா ஒரு அட்லஸ் திருப்புறீங்க, சைனா வந்து சவுதி அரேபியா பிகமிங் க்ளோசர், நம்ம ஒரு நியூஸ் பார்க்குறோம். சவுதி அரேபியா எங்க இருக்கு, ஞாபகம் வரும்ல நமக்கு, சவுதி அரேபியா எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். பாயிண்ட்ஸுக்காகவா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைனா, இது மட்டும் தான் நான் இன்னொரு பண்ணல. ரைட்டா? ஓகே. சைனா, சவுதி, சைனாவும் சவுதி அரேபியாவும் சமீபத்துல ஒரு 2 பேரும் போய் பார்த்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ரைட்டா? அப்ப நம்ம உடனே என்ன பண்றோம், மேப்பை பார்க்கறோம். சவுதி எங்க இருக்கு, சைனா எங்க இருக்கு. சைனா நமக்கு தெரியும், ஏன்னா டெய்லி சைனா பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா. சைனா தான் நமக்கு பக்கத்துல இருக்க நைனா. ரைட்டா? அதனால ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கும் சைனா. ஸோ சவுதி அரேபியா எங்க இருக்கு, சவுதி அரேபியா பக்கத்துல இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறாங்களே அது என்ன இல்லையா. காஸ்பியன் சி எங்க இருக்கு, அது பக்கத்துல என்ன வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, தாவோஸ் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து இருக்கு, சுவிட்சர்லாந்து. ஜெனீவா பக்கத்துல இருக்கு. ரைட்டா? இப்ப வந்து தாவோஸ்னு படிச்சவன, தாவோஸ்ங்கிறது தாமரை மாதிரி புரியுங்களா, ஒரு சின்ன பக்கத்துல இருக்க இடம். இது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அங்க நடக்குது. அப்ப தாவோஸ்ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடக்குது அப்படின்னா வாட் யூ லைக் டு டூ, உங்ககிட்ட அட்லஸ் இருந்ததுன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. அப்ப தாவோஸ் எங்க இருக்கு, ஜெனீவா எங்க இருக்கு, சுவிட்சர்லாந்து எங்க இருக்கு, இது மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அட்லஸ் எங்க வரும். நீங்க எக்ஸாம் எழுதும் போது மேப் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணும், அப்படியே அட்லஸ் உங்க கண்ணு முன்னாடி அப்படியே விரியும், சினிமால காட்டுற மாதிரி அதுவே அப்படியே திரும்பி காட்டும். இதுக்கு முன்னாடி வடக்குல இது தெற்குல இருக்கு, டாப்ல இது இருக்கு, இந்த கண்ட்ரி இருக்கு, இந்த கண்ட்ரி இருக்கு. இப்ப நமக்கு உக்ரைன் எங்க இருக்குன்னு தெரியும், ஏன், சண்டை வந்ததுனால. இல்லைன்னா உக்ரைன் எங்க இருக்குன்னு தெரியுமா, தெரியாது. அது மாதிரி ஒவ்வொரு நியூஸ்லயும் வரும்போது நீங்க அப்பப்போ நீங்க சில பேர் சொல்லுவாங்க அட்லஸ் படிங்கன்னு. அட்லஸ்ல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அட்லஸ் நீட் டு பி ரெஃபர்ட், ரைட்? அப்போ ஒரு கான்டெக்ட்ல படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுப்பீங்க, அட்லஸ்ல அந்த லொகேஷன் ஞாபகம் வச்சுப்பீங்க. புரியுதா? தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டு இட். ஓகே. ஸோ இந்தியா இயர் புக் அட்லஸ். நோ, ஹவு டு ரீட் த நியூஸ் பேப்பர், ஹவு டு ரீட் த நியூஸ் பேப்பர். மூவ்மெண்ட் இங்க பண்ணணுமா, மூவ்மெண்ட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிடலாம். Not still familiar. How to read a newspaper? அதுல முக்கியமான கேள்வி, வாட் நாட் டு ரீட். என்ன சார் எல்லாம் படிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து எது படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அப்ரோச் ஸ்டைல். ரைட்டா? ஸோ வாட் நாட் டு ரீட், வாட் டு ரீட், ஹவு டு ரீட், நோட் மேக்கிங். ரைட்? டன். இந்த சைட்ல வராது, அது அந்த சைட்ல. நோட் மேக்கிங் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. நோட் மேக்கிங் புல்லட் பாயிண்ட், அது நான் பின்னாடி வரேன், அதை எக்ஸ்பிளைன் சொல்றேன். இஸ் இட் அ மஸ்ட் டு ரீட் ஆல் எடிட்டோரியல்ஸ் டெய்லி?
இந்த டவுட் இருக்கா உங்க மனசுல? படிக்கிற ஐடியாவே இல்லை, அதனால தானே எல்லாத்தையும் படிக்கிறோமான்னு கேட்கணும். See, the idea is that we need not read all editorials that are relevant to our syllabus. அதை வந்து இங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, அகாடமியில வரும்போது அவங்களே வந்து இந்த எடிட்டோரியல்ஸை நீங்க படிங்க, ஏன்னா இதுதான் இருக்கு. சில எடிட்டோரியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ரெண்டாவது, எடிட்டோரியல்ஸ்ல ஏகப்பட்டது என்ன பண்ணுவாங்க, பொம்பாஸ்டிக் ஹை லாங்குவேஜ்ல எழுதி வைப்பாங்க. அது வந்து பொழுதுபோக்குறதுக்காக நம்ம படிக்கிறதா இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்க ரிட்டையர் ஆனாலும் படிக்கலாம். பட் நீங்க வந்து யூ ஹாவ் அ ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், ரைட்? யூ cannot do that. அப்ப என்ன பண்ணலாம், அதனுடைய பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பிக்அப் பண்ணணும். மேல அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே படிச்சுட்டே வந்து இந்த பாயிண்ட் என்ன கருத்து சொல்ல வராரு இந்த எடிட்டோரியல்ல, வாட் இஸ் த பாயிண்ட் இட் இஸ், இந்த ஒப்பீனியன் ஆர்டிக்கல்ல என்ன பாயிண்ட் சொல்லிட்டு வர்றாரு, ரைட்டா? வாட் இஸ் த பாயிண்ட் ஹி வாண்ட் டு டிரைவ் ஹோம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுட்டு 2-3 புல்லட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா then your editorial is over. புரியுங்களா? டெய்லி உட்காந்து அதுக்காக எடிட்டோரியல படிக்க வேண்டாம். ஆனா if you want to improve your English, if you want to understand how people beautifully write English, then you can read. Some of the editorials are beautifully written, well written. பட் நமக்கு வேண்டியது வந்து அந்த மாதிரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜே வேணாம். நமக்கு வேண்டியது சிம்பிள் லாங்குவேஜ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனா போருமானது. அதான் எதிர்பார்ப்பேன் இதுல யூபிஎஸ்சில. டேட்டா பாயிண்ட், FAQ, சயின்ஸ் காலம், இது மாதிரி எல்லாம் வருது இல்லையா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணுங்க, என்ன சப்ஜெக்டை நம்ம படிக்கலாம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. அதே நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹவு டு அப்ளை சிலபஸ் வைல் ப்ரிப்பேரிங் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், ஹவு டஸ் யூ கவர் ஆல் தி சப்ஜெக்ட், ரைட்? இது ஒரு அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? சார் கரண்ட் அஃபேர்ஸ்னா அப்படியே நேராக கேட்க போறது இல்லைல்ல, அப்ப எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும்ல. இப்ப எப்படி சார் நான் பண்றது அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் வில் ஹேவ் டு லேர்ன் இஸ் தட் when you read the newspapers, when you read this thing, you link it with your syllabus. Syllabus நீங்க லிங்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு நியூஸ் வருது. ஆந்திரால ஹீட் வேவ்ஸ் அதிகமாயிடுச்சு, திடீர்னு கோல்டு அதிகமாயிடுச்சு, நார்த்ல வந்தது இல்லையா? பிப்ரவரியில இது மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு கூடுதலான சில்னஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா 4-5 நாள்ல என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஹீட் ஆயிடுச்சு. இப்ப எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட் வேவ்ஸ் வருது. அப்ப அந்த ஹீட் வேவ்ஸ் நீங்க படிக்கும்போது இந்த வருஷத்துக்குள்ள மாறுதெல்லாம் வந்திருக்குன்னு எழுதுனா அது ஒரு இன்ஃபர்மேஷன். தென் யூ கோ டு யுவர் ஸ்டாட்டிக் போர்ஷன், என்விரான்மெண்ட்ல படிப்பீங்க ஹீட் வேவ்ஸ் பத்தி, குளோபல் வார்மிங், ஹீட் வேவ்ஸ் பத்தி படிப்பீங்க இல்லையா? அதோட லிங்க் பண்ணி அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ரிலேட்டட் டாபிக்கை சேர்த்து நீங்க ரெஃபர் பண்ணும் போது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி இதை ஃபுல்லா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஸ்டாட்டிக் போர்ஷனும் அதை படிச்சுக்கிறீங்க. அது எப்படி பண்ணுன்றது பின்னாடி சொல்றேன். ஹவு டஸ் இட் கவர் ஆல் சப்ஜெக்ட்? கிட்டத்தட்ட நியூஸ்ல எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். சயின்ஸ் வருது, டெக்னாலஜி வருது இல்லையா, பாலிடிக்ஸ் வருது, கான்ஸ்டிடியூஷன் வருது, எக்கனாமிக்ஸ் தான் நிறைய வரும், ஏகப்பட்டது இல்லையா, எல்லாமே வருது. எல்லா விதமான உங்களுக்கு யூபிஎஸ்சினுடைய அத்தனை சப்ஜெக்ட் இதோட கவர் ஆகி வரும், ரைட்? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வாட் நாட் டு ரீட். நமக்கு வந்து உங்களுக்கு சொன்னா போர் அடிக்கும், சினிமா செய்திகளை படிக்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பப்பட்டு படிக்கிறது வேற, சினிமா செய்திகள் ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதாவது வந்ததுன்னா ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் வெல் யூ ஆர் ப்ரிப்பேரிங், ப்ளீஸ் அவாய்ட். இது நமக்கு தேவையே இல்லை. தேவையில்லாத ஆணி எது அப்படின்னா இது ஒண்ணு. அடுத்தது பிலசாபிக்கல் செஷன்ஸ். சில பேர் உட்கார்ந்துட்டு மனுஷன் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அப்படி ஒர்க் பண்ணுது, கடவுள் இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்காரா அப்படிங்க ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் அந்த சைடே போவாதீங்க, நமக்கு அது தேவையே இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டு படிச்சா படிங்க. யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பரேஷன் அது தேவையில்லை. அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், இன்னைக்கு மேஷம், தெற்கு சூலம் வீட்டுல சொல்லி அனுப்புவாங்க அம்மா இல்லையா? அதாவது இதெல்லாம் எப்படின்னா நாம வந்து நம்ம சிலபஸ்க்காக அது எந்த விதத்துலயும் ஆப்ரேட் ஆகும். அது உட்காந்து இந்த வாரத்துக்குரியதை ஒரு 10 நிமிஷம் படிக்கிறதுக்கு வேற ஏதாவது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கும் உபயோகமா இருக்கும், ரைட்டா? அது வந்து நம்பிக்கை நமக்கு அதுல தேவையில்லாதது. நம்ம மேல நம்பிக்கை வைப்போம், ஜோதிட மேல வேலாம். ஸ்போர்ட்ஸ், அதுவும் இப்ப IPL வந்துருச்சு இல்லையா? எப்பவுமே நம்ம எப்பவுமே நானும் உங்களை பார்த்தா சின்ன வயசுல எப்பவுமே எப்படி ஆரம்பிப்போம், நம்ம பேப்பரை கடைசி பக்கம் தான் ஆரம்பிக்கும். கடைசி பக்கம் தான் மனிதனுடைய வெற்றிகள் இருக்கு, முதல் பக்கத்துல மனிதனுடைய தோல்விகள் இருக்கு இல்லையா? ப்ராப்ளம், யுக்ரைன் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் முதல் பக்கம். எதுவா மனுஷனுக்கு வேணும் இப்படி திருப்பு. ஸ்போர்ட்ஸ் காலம், யார் சிக்ஸர் அடிச்சாங்க இல்லையா, யார் இது பண்ணாங்க, விராட் கோலி என்ன அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம பர்சனலுக்கு யூஸ்ஃபுல். பட் ஸ்போர்ட்ஸ் ஹார்ட்லி they ask any question
மிஞ்சி கேட்டா ஒலிம்பிக் கேம் அது நடத்துறது இத மாதிரி கேட்பாங்க தவிர விராட் கோலி எவ்வளவு பண்ணாரு, இது என்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் வரப்போறதே இல்லை. என்ன ஐபிஎல் மேட்ச் இது பண்றதாங்க அதெல்லாம் வரப்போறதே இல்லை. ஒருவேளை ஆன்லைன் கேம் பத்தி வேணா கேட்கலாம். ஆன்லைன் கேம் நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி ஆன்லைன் கேம் வேணா கேட்கலாம். ஸோ அவாய்ட் தட். தென் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ். யாராவது வந்து குழந்தைகளை பாதுகாப்பது, குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக போராடி இருப்பாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்லாம் எழுதியிருப்பாங்க. அதை உட்காந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் ரீட் தம். அதே மாதிரி ஒரு என்ஜிஓ பண்ணியிருப்பாங்க, அவன் ஐடியா, இந்த என்ஜிஓ வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுட்டு விட்டுடுங்க ஐடியாவோட. டோன்ட் கோ த்ரூ த என்டையர் நியூஸ். ஒரு என்ஜிஓ பண்ணினாங்க அப்படிங்கிறது யாரும் வந்து கேட்க போறது இல்லை. ஒரு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணலாம், நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்த உடனே தெரியும். மொத்தமே நீங்க படிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 7 அல்லது 8 தாங்க இருக்கும் பேப்பர்ல. என்கிட்ட கொண்டு வந்தா இன்னைக்கு பேப்பரை காட்டினா காட்டிடுவோம், இதுதான் நீங்க படிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறமா உங்க விருப்பம் டைம் எல்லாம் நீங்க படிக்கலாம். எவ்ரிதிங் தட் இஸ் a detailed research work. திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் நொபேல் பிரைஸ் போடுவாங்க இல்லையா, இந்த நொபேல் பிரைஸ்ல வந்து என்ன காரணத்துக்காக இவருக்கு இந்த கெமிஸ்ட்ரியில இந்த வருஷம் நொபேல் பிரைஸ் கொடுத்தாங்க, நொபேல் பிரைஸ் எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது, நொபேல் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுக்காக கொடுத்தாங்க ஒத்த லைன்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்லயோ அல்லது வந்து மெட்டல்ஸ் பத்தி ஏதோ ஒன்றுத்தையோ ஒரு பக்கத்துக்கு வந்திருக்குன்னா அதை நீங்க படிக்கணுமா? தேவையில்லை. ஹவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்ரலா என்ன. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி செமி கண்டக்டர் சொன்னேன் இல்லையா, புரிஞ்சிச்சுல? செமி கண்டக்டர்ல 4 பிரச்சனைகள் இருக்கு. இப்படிதான் வந்து யூ ஹேவ் டு மேக் யூ ஆர் லேர்னிங் ஃபாஸ்டர், ரைட்? சிம்பிளா வந்து லேர்ன் பண்ணக்கூடியது. அடுத்தது அன்ரிலேட்டட் டு சிலபஸ். வேற எந்த போர்ஷன் இருந்தாலும் சிலபஸுக்கு ரிலேட்டடா வரலன்னு சொன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. மொத்தமே ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 டாபிக் தான் நீங்க படிப்பீங்க. வெரி குட். வாட் டு ரீட்? இப்ப இந்த கேள்வி வருது இல்லையா, இப்ப நெகட்டிவ் போயிட்டோம், அப்ப பாசிட்டிவ் வரும். நியூஸ், எடிட்டோரியல், ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ், தே ஆர் ரெலவென்ட் டு சிலபஸ். எது வருதுன்னா பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இல்லையா. இப்ப பாலிசி எவ்வளவு, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பாலிசி கொண்டு வராங்க, டிஜிட்டல் லாவுக்காக ஒரு பாலிசி கொண்டு வராங்க இல்லையா, கொண்டு வராங்கல்ல. அப்ப அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டிங் டு அவர் சிலபஸ். தென் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். பாலிசிஸ் முதல்ல போடுறோம், அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து என்ன பண்றோம் நாங்க? we prepare programs. For example, we have this one, draw this one. Okay. For example, we read about NEP 2020 New Education Policy. Yeah, அந்த பாலிசி, அந்த பாலிசி கீழே என்ன பண்ணணும்? ப்ரோக்ராம் கொண்டு வரணும் இல்லையா. அப்ப அது ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்களோ கவர்மெண்ட், அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கணும். மன்ரேகா ஒரு ப்ரோக்ராம் இருக்கா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு? மன்ரேகா ப்ரோக்ராம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அல்லது ஆக்ட் 2 இருக்கு. ஸோ ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. தென் தேர் ஆர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் growth. நிறைய இன்ஃபிளேஷன் பத்தி படிக்கிறோம், எக்ஸ்போர்ட் பத்தி படிக்கிறோம், இம்போர்ட் பத்தி படிக்கிறோம் இல்லையா. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா இஷ்யூஸ், எம்எஸ்எம்இ என்ன பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட் பார்க்குறோம், விமன் எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் செக்யூரிட்டி. அக்ரிகல்ச்சர் ஓவரால் அக்ரிகல்ச்சர் நமக்கு எம்எஸ்பில இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு தெரியும் இல்லையா. லாஸ் போட்டோம், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, டபுளிங் த இன்கம், கிரீன் ரெவல்யூஷன். இன்னைக்கு கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்ணுது, நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ டுடே வி வாண்ட் டு கோ ஃபார் மோனோ அக்ரிகல்ச்சர், மாத்தி மல்டிபிள் வேற வேற கிராப் போடணும். அப்பதான் லேண்டை வந்து என்ன பண்ண முடியும், ஃபெர்டிலிட்டி சேவ் பண்ண முடியும், ரைட். தென் வி ஆர் கோயிங் ஃபார் கரும்பு மாதிரி ரொம்ப நிறைய தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிரவுண்ட் வாட்டர்லாம் என்ன பண்றோம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா நமக்கு எந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணோம், மேல பகவான் கொடுக்குற வாட்டர், ரைட்டா. மேல வானத்திலிருந்து வர வாட்டர் தான். நம்ம என்ன பண்றோம், கீழே போர் போட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு காலத்துல என்ன ஆயிடும், லேண்ட் ட்ரை ஆகும். அப்போ தென் வி ஆர் நவ் ஹேவிங் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். குட். 2023 இட்ஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட். ஏன் கொண்டு வரோம் மில்லட்டை? பிகாஸ் தெர் இஸ் a நியூட்ரிஷனல் நீட்ஸ். கிராப் வந்து என்ன பண்ண முடியும், லேண்ட் ஃபெர்டிலிட்டியை காப்பாற்ற முடியும். ஒண்ணு.
ப்ரொடக்டிவிட்டி காப்பாற்ற முடியும். நியூட்ரிஷனல் நீட்ஸ் எதுல இருக்கு? ரைஸ்ல இருக்கா, வீட்ல இருக்கா? ரெண்டுத்துலயும் இல்ல. இட் இஸ் இன் கோர்ஸ் கிரெயின் லைக் யுவர் மில்லட்ஸ். மில்லட்ல எத்தனையோ இருக்கு இல்லையா? ராகி, கம்பு, கேழ்வரகு, சோளம், அது மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து படிக்கிறது. அப்புறமா ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் செக்யூரிட்டி. வாட் இஸ் த ஃபுட் செக்யூரிட்டி? தெர் இஸ் அ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ரைட்? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், NFSA 2013. ஒரு கேள்வி கேட்கறாங்க, NFSA ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னா ஃப்ரீயா ஃபுட் கிரெயின் கொடுக்கணும், கரெக்டா? இல்லை, கரெக்ட். அவர் சொல்றதா ரைட், இல்லைன்றதான் கரெக்ட். என்ன ஐடியா இல்ல? ஃபுட் கிரெயின்ஸ் மஸ்ட் பி மேட் அவைலபிள் டு த பீப்புள் at cheaper prices, affordable prices. So 3.3A, availability, affordability, accessibility. இது எல்லா இடத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த 3 பாயிண்ட். அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி. அவைலபிலிட்டினா ரைஸ் இருக்கணும். அஃபோர்டபிலிட்டினா 2 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். 2 ரூபாய்க்கு வாங்கிடலாம்ல? வாங்கலாம். 3 ரூபா அரிசி, 3 ரூபா. நம்ம ஊர்ல அதுவும் கிடையாது, சீப், ஃப்ரீயா கொடுத்துருவோம். அஃபோர்டபிலிட்டி, அக்சசிபிலிட்டி. போய் நீங்க காட்டாங்குளத்தூர்ல போய் வாங்கிட்டு வரணும்னா முடியுமா உங்களால? உங்க ரேஷன் கடை எங்க இருக்கு? பக்கத்துக்கு இருக்கு. You go and buy, right? This is the 3 points. 3A. எஜுகேஷனுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணும், ஹெல்த்துக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணும். சிம்பிள் மேட்டர். இதெல்லாம் நீங்களே சிந்திச்சு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து என்ன பண்ணலாம்? You become a master in writing down your own answers, right? Then social service sectors, education, primary education, higher education, technical education, research wing. அதுக்கப்புறமா then you go for health care. Health careனா 3 செக்டார் இருக்கு ஹெல்த் கேர்ல. பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரி ஹெல்த் கேர், டெர்ஷியரி ஹெல்த் கேர். பிரைமரினா நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போனா என்ன கொடுக்குறாங்க டாக்டர்? தொட்டும் தொடாமலும் ஒரு பேராசெட்டமால் கையில கொடுத்து இதை சாப்பிட்டு தொலை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதான் வந்து பிரைமரி ஹெல்த் கேர். அவ்வளவுதான். ஒரு பேண்டேஜ் போடணும், ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா எங்க போறோம்? டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். நம்ம மெயினா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போறோம். அங்கதான் என்ன பண்ணும் அவைலபிளா இருக்கு. அதுக்கு மேல மேஜர் ப்ராப்ளம் லைக் உங்க பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கேன்சர், டயபிட்டிஸ், ரினல் ஃபெயிலியூர், அது மாதிரிலாம் வந்து எங்க போறோம்? மல்டி ஸ்பெஷாலிட்டி. இதுதான் 3 டெர்ஷியரி சென்டர். எக்கனாமிக்ஸ்ல 3 சொல்லுவோம் இல்லையா? வாட் இஸ் த பிரைமரி செக்டர்? அக்ரி. செகண்டரி செக்டர் industry, that is called manufacturing. Industry மட்டும் சொல்ல முடியாது, manufacturing, production. Third, service sector, IT, right? Okay. அதே மாதிரி தான் நம்ம இதெல்லாம் வந்து பேசிக்கா நிறைய புரிதல் ஏற்படும் போது பின்னாடி என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அப்படியே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டே போக வேண்டியதான் அடிஷனலா. ஸோ தென் சோஷியல் சர்வீஸ் செக்டர், எஜுகேஷன், ஹெல்த், ஹியூமன் டெவலப்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட். சோஷியல் இஷ்யூஸ். என்னென்ன சோஷியல் இஷ்யூஸ் வருது? பாவர்ட்டி. இந்தியாவில் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கக்கூடியவங்க இன்னும் வந்து 1/3 பீப்புள் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? 30 கோடி மக்கள் இருக்காங்க. ஹங்கர், வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஹங்கர். எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் இல்லாதனால குழந்தைங்களுக்கு என்ன வருது? பெண்கள்லாம் அனிமிக்கா இருக்காங்க, ரத்த சோகை. குழந்தைங்களுக்கு அதுக்குரிய ஏஜுக்குரிய ஹைட்டு வெயிட் இல்லை, ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங், ரைட்? இது பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், வைல்ட் ஃபயர், வெட்லண்ட்ஸ், பொல்யூஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல சாதாரண முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்னைக்கு போட்டோவோல்டிக் பேட்டரிஸ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ வி லேர்ன் அபவுட் தட். தென் யூ நீட் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் வருது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்க்ளூடிங் டிசீசஸ், வைரஸஸ் அண்ட் வேக்சின்ஸ், இதெல்லாம் அதுல வந்துடும். தென் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு நானோ டெக்னாலஜி. இன்னைக்கு நிறைய நானோ டெக்னாலஜியிலே டெவலப் பண்றோம். ஸ்பேஸ் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாட் ஜிபிடி வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டோம். 4.0 வரைக்கும் வந்துட்டோம். தென் எமர்ஜிங் நியூ ஐடியாஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் வேரியஸ் டிசிப்ளின். இது எங்கேயாவது இடத்துல புதுசா இப்படிலாம் பண்ணலாம். ஒரு புது பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பிளாஸ்டிக் பயோடிகிரேடபிள். நேற்று முந்தானத்து வந்தது பயோடிகிரேடபிள். அதை மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம்? அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? உங்களுடைய எஸ்ஏல எழுதலாம், உங்களுடைய மெயின் ஆன்சர்ல எழுதலாம்.
ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியும். தென் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் தட் ஹேவ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சைனால வந்து கோவிட்னால 100% கோவிட் பாலிசி இல்லையா, 0 கோவிட் பாலிசி என்ன பண்ணாங்க, க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்ப வேண்டிய ப்ராடக்ட் நமக்கு வராதனால நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. செமிகண்டக்டர் சிப்ஸ் இல்லைங்கிறதுனால நிறைய ஆட்டோமொபைல் யூனிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு உங்களால முடியாதப்பான். இன்னைக்கு செமிகண்டக்டர் இல்லாம எந்த விதமான பொருளும் இல்லை. ஸோ யூஆர் ஆல் அவேர், சயின்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் செமிகண்டக்டர்னா என்னன்னு தெரியும், கண்டக்டர் என்ன, சூப்பர் கண்டக்டர், இன்சுலேட்டர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் இது வந்து டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு, ஏன்னா நமக்கு வர வேண்டிய பொருள் வரல. இன்டைரக்ட் இம்பாக்ட் அப்படின்னு எடுத்துட்டா ரஷ்யா உக்ரைன் வார், வாட் வே யூ ஆர் கன்சர்ன். பட் என்னாச்சு, கேஸ் பிரைஸ் ஏறிடுது, பெட்ரோல் டீசல் what do you call the crude oil price increased இல்லையா, சப்ளை கம்மியாச்சு. அப்ப வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க, ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நம்ம இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எல்லா விலையும் ஏறி போச்சு, நம்ம இம்போர்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரைட்டா? ஸோ ப்ராப்ளம் வி ஹேட். ஸோ தென் நேஷனல் ஆர்கனைசேஷன் எது, ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், செர்பிஎன், இது போன்று வரக்கூடிய ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்தது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, யுஎன்எஸ்சி, எஸ்சின்னா தெரியும் இல்லையா, யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் குட் செக்யூரிட்டி கவுன்சில். தென் WTO, பியூட்டிஃபுல். நம்ம IMF இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து IMF அப்படிங்கிறதும் வேர்ல்ட் பேங்க் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப வித்தியாசம் தெரியும், ரெண்டும் லோன் கொடுக்குறாங்க. ஆனா வேர்ல்ட் பேங்க் எது கொடுக்குது, டெவலப்மெண்ட் பர்பஸ் கொடுக்குது. IMF எப்ப கொடுக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஃபாரின் டெட்ஸ் எல்லாம் இல்ல, டாலரே இல்ல, எப்படி எதுல ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது ஹெல்ப் பண்ணக்கூடியதான் பெயில் அவுட் ப்ரப்போசல் பை IMF, இந்தியா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய ரோல் என்ன, ரீஜனல் குரூப்பிங், நிறைய ரீஜனல் குரூப்பிங், குவாட் இல்லையா, குவாட் இருக்கு இல்லையா, குவாட், பிம்ஸ்டெக், SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், G20. ஏன் G20 இப்ப இம்பார்ட்டன்ட், ஷாங்காய்க்கும் இந்தியா தான் இப்ப பிரசிடென்சி இந்த வருஷத்துக்கு 2023 இது இம்பார்ட்டன்ட். இப்போ பீம்ஸ்டெக் ஃபோக்கஸ், எதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ ப்ரிலிமினரி வரும்போது உங்க ஃபோக்கஸ் மஸ்ட் பி ஆன் ஃபேக்ட்ஸ். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும், ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அங்க எழுத போறது நீங்க டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, ஃபேக்ட்ஸ். அதுக்காக தான் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், தனித்தனியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ், PCM பேட்ச் தான் சொல்லுவாங்க. அப்படிதான் படிக்கணும். யாருமே வந்து நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெயின்ஸ் போன்ற சார் அப்படின்னு சொல்லவே கூடாது. யூ ஹாவ் டு லேர்ன். பட் when you are nearing preliminary examination, then your focus must be on prelims, right? Okay, so you have to understand prelims. அடுத்தது statistics and details of the subject. ஒரு எவாலுவேஷன் கேட்பாங்க, ஒரு ஸ்கீம் அல்லது ஒரு ஸ்கீம்ல நீங்க யூ புட் ஒரு போட்டோ ஒன்று எல்லாரும் வராங்க, ஒரு எவாலுவேஷன் ஆஃப் தி ஸ்கீம், ஒரு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஆஃப் ஸ்கீம் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கெல்லாம் we should be able to provide ஆன்சர் ப்ரொவைட் பண்ணும். எதுல, மெயின்ஸ்ல. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ். அப்போ எவ்வளவு கேட்க போறாங்க, 150 வேர்டு, 200 வேர்டு, 250 வேர்டு, இதை தாண்டி கேட்க போறது இல்லை. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஸ்டஃப் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நீங்க கவலையே படவானா ஈஸியா உங்களுக்கு வேண்டிய ஒரு மேட்டர் அதில் கிடைக்கும். எங்க இருந்து கிடைக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து கிடைக்கும், நீங்க படிக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து கிடைக்கும், ரைட்டா? திஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு யூ கெட் குவைட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் அபவுட் ஃபார் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர். மூணாவது வந்து நான் சொன்னது போல கோ ஃபார் நோட் மேக்கிங், ஸ்டாட்டிஸ்டிக். மூணாவது இண்டிவிஜுவல்ஸ் ஒப்பீனியன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு இல்லையா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இந்தியா வந்து சைனாவோட சண்டை போடுறது வந்து நிறுத்திடலாமா, இந்தியா வந்து ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்றாங்க, அது வேண்டாம், நம்ம வந்து சோசியல் செக்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம், எஜுகேஷன் பண்ணலாம், உங்களுடைய வியூ என்ன அப்படின்னா நீங்க ஒரு பேலன்ஸா இல்ல சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேங்க்யூ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அதே நேரத்தில் எஜுகேஷனுக்கும் மற்றதுக்கும் என்ன பண்ணணும், சோசியல் செக்டார் ஆல்சோ நீட் டு பி கான்சென்ட்ரேட்டட்.
அப்படி ஒரு பேலன்ஸ் ஒரு வியூ கொடுக்குறீங்க. அதுதான் வந்து இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் ஆர் டேக் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட். வைல்ட் லைஃப் ஆக்ட்ல மாறுதல் பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு பிடித்தமா, கரெக்டானா அப்படின்னா உங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. அது தேர்ட் ஃபைனல் ஸ்டேஜ். நோட் மேக்கிங் ஆர் டாட்டிங் டவுன். படிக்கும் போதோ அல்லது சொல்லும் போதோ ப்ளீஸ் நோட் டவுன் யுவர் பாயிண்ட்ஸ். இது ஒரு கேள்வி. கேன் ஒன் சப்ஸ்டியூட் நியூஸ் பேப்பர் வித் மந்த்லி காம்பெண்டியம்? நிறைய பேர் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்லுவாங்க, வேஸ்ட்பா நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு விஷன் IAS கொடுக்குறாங்க, இல்லைன்னா இது கொடுக்குது, அதுல என்ன பண்ணலாம், படிக்கலாம். எஸ், படிக்கிறது பற்றி தப்பு கிடையாது. ஆனால் ஒரு செய்தி வந்து எப்படி ஒரு செய்தி எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது, எப்படி பல கருத்துக்கள் வருகிறது அப்படின்னு தொடர்ச்சியா படிச்சாதான் மண்டையில என்ன பண்ணும், கதை மாதிரி வேஸ்ட் ஆகும். அந்த காலத்துல அதான சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, நீதி கதைகளா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த டிரான்சிஷன் ஆஃப் அ நியூஸ் டேக்ஸ் பிளேஸ். இப்போ ராகுல் காந்தி வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம் இல்லையா, அப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். இது ஒரு மாசம் பொறுத்து படிச்சா ஒரு 4 லைன்ல படிப்பான், அது மனசுல ஏறுமா அப்படின்னா ஏறாது. பட் எதுவுமே இல்லை சார் நான் படிக்க முடியல அப்படின்னா காம்பெண்டியம், எஸ் யூ கேன் டூ. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கரேஜ் தட், பட் ரீடிங் த நியூஸ் பேப்பர் கேனாட் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதா எல்லாரும் சொல்லக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் சச் அன் அப்ரோச். நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் என்னன்னு. why we need to refer atlas, அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்பதான் லொகேஷன்ஸ் எல்லாம் தெரிய வரும். why institutional report is always helpful to understand the syllabus. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் இங்க வரும்போது இப்ப எப்படி நான் சொல்லி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அதை போல அவங்க கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்க நிறைய நோட் பண்ணுவீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஜாலியா போவாங்க. அதுக்காக அது தேவை உங்களுக்கு. நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து டிஸ்கஷன், நிறைய டிஸ்கஷன். இப்போ ஒரு என்ன கூப்பிட்டாங்கன்னா நாங்க வந்து எப்படி நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், என்ன செய்தோம். ஐ வாஸ் கலெக்டர் மதுரை. ஸோ மதுரையில நான் எப்படி கலெக்டரா இருக்கும்போது பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எப்படி பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியும். அது மாதிரி எல்லாருமே பல பேர் இங்க வந்து they will share their experience, many more. Most important is related basic static portion and additional facts, figures about the subject dealt with in the news article. அப்படியே அதுல என்ன இருக்குது மட்டும் படிக்க கூடாது, அவருடைய ரிலேட்டட் போர்ஷன் என்னன்னு படிக்கணும். Let us see some notes and discuss. ஒரு 2-3 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணலாமா? Are you ready? ஒரு சப்ஜெக்ட், வீட்டோ பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். வீட்டோ பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் தி கவர்னர். நமக்கு தெரியும் வீட்டோ பவர்னா என்னன்னு தெரியும் இல்லையா, கொடுப்பதல்ல கொடுப்பதை தடுப்பது, அதான வீட்டோ பவர். வீட்டோ பவர் யாருக்கு இருக்கு? யுஎன்ஓல 5PA இல்லையா, 5 கண்ட்ரி. என்னென்ன கண்ட்ரி சொல்லுங்க. யூகே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஜப்பான் கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார் தோத்து போனவங்கலாம் இல்லைங்க. இட்ஸ் விக்டர்ஸ் கிளப். இது மாதிரி எல்லாம் நம்ம டக்கு. நோ ஜெர்மன், இட்ஸ் பிரான்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார்ல தோத்து போனவங்க அவங்க எல்லாம். அதனால தான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜப்பானோ ஜெர்மனி எல்லாம் ரைட்டா, அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நவ் வில் கம் பேக் ஹியர். இந்த வீட்டோ பவர் தன்னுடைய வரக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வகையான வீட்டோ பவர் இருக்கு. இது அந்த நியூஸ்ல இருந்து நான் எடுத்தது, எப்படி நோட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தாப்பா உன்னுடைய பில்லுக்கு வந்து நான் ரெஃப்யூசிங் அசென்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு கவர்னர். இப்போ பிரச்சனையெல்லாம் வருது இல்லை தமிழ்நாட்டிலேயும் தெலுங்கானாலையும் இல்லையா, பிரச்சனை வருது. அடுத்தது சஸ்பென்சிவ் வீட்டோ. என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு இதை வந்து திருப்பி அனுப்புறேன் வித் ஆர் வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன் தே கேன் சென்ட் பேக். அது மாதிரி நமக்கு வந்திருக்கா தமிழ்நாட்டில் ஆன்லைன் கேம்ஸ் வந்ததுல, திரும்பி வந்ததுல அப்படியே வந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, திருப்பி இன்னொரு தடவை அசம்பிளியில வச்சு பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா. இப்ப கவர்னர் வந்து கையெழுத்து போடணுமா போடக்கூடாது? போட்டுதான் ஆகணுமா? போட்டுதான் ஆகணும். போட வேண்டியது இல்லையா? பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம், ரைட். பட் அவருடைய கம்பல்ஷன் படி அவர் போட்டாகும் இல்லையா. இல்லைன்னா நீங்க சொல்ல மாதிரி அவருக்கு இன்னொரு ரூட், எஸ்கேப் ரூட்டு என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆர்டிகிள் அழகா சொல்லிட்டாரு. ஸோ ரிட்டர்னிங் தி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். தென் இட் இஸ் கால்ட் அ பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோன்னா என்ன பண்றது, ஜோபியில போட்டுட்டு மறந்துடுறது.
தெலுங்கானால கம்ப்ளைண்ட் இல்லையா, என்ன சொன்னாங்க, கோர்ட்டுக்கே போயிட்டாங்க சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க, கன்சென்டே கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டிலே அந்த ப்ராப்ளம் இருக்கு, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, இது வந்து இட் இஸ் அ வே ஆஃப் பாக்கெட் வீட்டோ, வந்து வித் ஹோல்டிங் வித்தவுட் எனி திங், டைம் லிமிட் கிடையாது, எவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கணும், அதனால அவங்க உள்ள வச்சுப்பாங்க. இது 3. இதுக்கப்புறம் இது வந்து சப்ஜெக்ட் என்னன்னா 201 ஆர்டிகல், கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் தட் ரெஃபர்ஸ் டு இட். இது போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்ப அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்ல இதை பத்தி நோட் பண்ணி வச்சுக்கலாம். 4 வகையில டிஸ்போஸ் பண்ணணும். 1 அசென்டிங் அ பில் கொடுக்குறது. 2வது ரிட்டர்னிங் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். 3வது withholding bill without any action, pocket veto. 4வது after returning from the assembly second time, reserving it for the consent of the president. அவர் சொன்னாரு consent of the president வைக்கலாம் மேல. The same to the president is available. பிரசிடென்ட்டுக்கு இதே மாதிரி அவைலபிள். ஆனா பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்லயோ அல்லது அசம்பிளிலயோ செகண்ட் டைம் பாஸ் பண்ண ஒரு பில்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ண கம்பல்ஷன் கவர்னருக்கு உண்டே தவிர பிரசிடென்ட் கிடையாது. பிரசிடென்ட் இஸ் ஃப்ரீ டு அகைன் ரிஜெக்ட் இட். இன்னொரு தடவையா ரெக்கமெண்டேஷன் போட்டு இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா பார்லிமெண்ட்ல அப்படின்னு அனுப்ப முடியும். ஏன், பிரசிடென்ட் இஸ் அ indirectly elected authority, whereas governor is only an appointed by the president and he works based on the pleasure of the governor. புரியுதா? இதுதான் வந்து ஒரு சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, யூ கேன் ரைட் அன் எஸ்ஸே ஆன் திஸ், யூ கேன் ரைட் அன் ஆன்சர் ஆன் திஸ், யூ கேன் ஆல்சோ கிளியர் யுவர் ப்ரிலிம்ஸ். ரைட், ஒரு சின்ன இதுக்காக சொன்னேன். அடுத்த சப்ஜெக்ட் மன்ரேகால வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 28ஆம் தேதி வந்தது. அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சிருக்கு, இந்த அப்ளிகேஷன் ஹஸ் பீன் டெவலப்ட். இந்த அப்ளிகேஷன்ல என்ன பண்ணணும்னா, ஒர்க்கர்ஸை வந்து அந்த இடத்துலயே என்ன பண்ணணும், அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். ஜியோ டேகிங், உங்களுக்கு தெரியும் ஜியோ டேகிங்னா என்னன்னு, ஐ டோன்ட் நீட் டு டெல் இல்லையா. அங்கேயே போட்டோ எடுத்து அங்கேயே அட்டெண்டன்ஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம், ஒர்க் சைட்ல இருந்தே போடணும், அந்த போட்டோவோட அப்லோட் ஆகணும். அப்புறம் யார் பண்ணணும்னா ஒர்க் சூப்பர்வைசர் பண்ணணும். இதான் ஒரு 3 ஃபேக்ட் தெரிஞ்சு. ரைட்டா, இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளவு நியூஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதான். ஸோ தெர் இஸ் அ நேஷனல் மொபைல் மானிட்டரிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. 2021 ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க, ஆர்டி டிபார்ட்மெண்ட். ரைட், நெக்ஸ்ட் இட் பர்மிட்ஸ் டேக்கிங், நான் சொன்ன மாதிரி ரியல் டைம் அட்டெண்டன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் சைட், ஒர்க் சைட், அலாங் வித் ஜியோ டேகிங் ஆஃப் போட்டோ பை சைட் இன்ஜினியர். இவ்வளவுதாங்க. இந்த பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் எனி கொஸ்டின் தட் கம்ஸ் ஃப்ரம் பர்லிம்ஸ்க்கு வரும்போது பதில் சொல்லும். ஒரு கேள்வி வரும், ஒர்க் சைட்ல தான் இதை போட்டோ எடுக்கணும், அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். நம்ம என்ன நினைப்போம், ஒர்க் சைட்ல எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் இல்லையா, ஒர்க் சைட்ல அட்டெண்டன்ஸ் எப்படி எடுக்க முடியாதுல்ல. அப்ப அவங்கவுங்க போய் அங்க ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு வருவாங்க. இப்போ ஒர்க் பண்ற இடத்துல கொண்டு வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, அதுதான் இங்க இப்ப கொண்டு வந்துருக்கு. சரி, என்னையில இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வருது அப்படின்னா 1/1/23 இருந்து இட் ஹஸ் கம் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அது ஒரு 4 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் இருக்கும். திஸ் கம்ஸ் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரம் 1/1/23. நமக்கு தெரியல என்ன பண்ணுவோம், அது எப்படி 1/1/23 வந்திருக்காது அப்படின்னு விட்டுருவோம். we have to know about the fact. ஸோ 1/1/23 வருது. எதுக்காக இதை பண்றாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இது அசெட் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பொய்யா போட்டு கணக்கு போட்டு பில் எழுதுறாங்க அப்படின்னு. ரைட், தென் வீல் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், சிபிஐ. நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா, சிபிஐனா எல்லாருக்கும் தெரியும் சிபிஐனா என்னன்னு. பட் there are certain facts which we need to know basics about institutions like this. Motto என்ன, industry, impartiality and integrity. இது 3 தான் அதனுடைய மோட்டோ. சிபிஐ எப்ப ஆரம்பிச்சது, நம்ம எல்லாரும் கேட்டோம்னா சொல்லுவோம், சார் இப்பதானே சமீபத்துல இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. ஆனால் உண்மையிலே என்னன்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் டூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட், விட்டு வாங்குறாங்க, ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கான்ட்ராக்டர்ஸோட பணம் பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்காக சிபிஐ வாஸ் ஃபார்மலி ஸ்டார்டட் பை தி பிரிட்டிஷ் ராஜ் டூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்னா நமக்கு தெரியும் 39 வந்து 44 வரைக்கும். 46 வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியுமா, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட். அப்படிதான் ஆரம்பிப்போம்.
அதனுடைய செக்ஷன் 3ல தான் நம்ம சிபிஐ ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது. அது லேட்டர் ஆன் இட் ஹஸ் பீன் brought under this. ஆல்ரெடி இட் எக்ஸிஸ்டட். இப்ப பிரசன்ட் ஃபார்ம்ல இப்ப இன்னைக்கு இருக்கிற சிபிஐ ஃபார்ம் எப்ப வந்ததுன்னா 1963 பேஸ்ட் ஆன் சந்தானம்ஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் தான் இது கொண்டு வந்தாங்க. Then there is what is called, initially it was under the control of Ministry of Home Affairs. Later today it is a DOPT, that is Department of Personnel and Training. அவங்க கண்ட்ரோல்ல இப்ப இயங்கிட்டு இருக்குது. Then what kind of a cases it can investigate? நிறைய அதெல்லாம் ஒரு கேள்விகள் உள்ள கேட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் வரும். இப்ப இன்னைக்கு சிபிஐ என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே சிபிஐ தான் சொல்றோம். சிபிஐ எங்க இருந்து போகுதுன்னா கடைசி இங்க இருந்து தான் எல்லா ஆட்களும் போய் அங்க ஒர்க் பண்ண போவாங்க. ரைட்? ஓகே, நம்ம வில் நாட் கோ இன்டு தட். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ். பட் அவங்க மேண்டேட்டட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், யூடி அண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். பெல் இருக்கு, பிஹெச்எல் இருக்கு, நேவல் லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு, எல்ஐசி இருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்றது, விசாரிக்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. Then they can do it on the orders of Supreme Court, High Court. Then state governments, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு விதமான கன்சென்ட் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் கன்சென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், சிபிஐ எந்த கேஸ்லயும் எப்ப வேணா உள்ள வந்து விசாரிச்சுட்டு போகலாம், ஜெனரல் கன்சென்ட். இன்னொன்னு வந்து ஸ்பெசிபிக் கன்சென்ட். அப்பா இந்த ஒரு கேஸ் இருக்கு, இந்த ஒரு கேஸ் மட்டும் நீங்க விசாரிங்க, எங்க ஊர்ல அது பண்ணா பிரச்சனை வருது, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கிறது ஸ்பெசிபிக் கன்சென்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜெனரல் கன்சென்ட், ஸ்பெசிபிக் கன்சென்ட். இந்த ஸ்பெசிபிக் கன்சென்ட் வரும்போது ஜெனரல் கன்சென்ட் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் வித்ட்ரா. அதுதான் வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட்ல இருக்கு. கன்சென்ட் ஹாஸ் டு பி given. கன்சென்ட் கொடுக்கலாம் என்ன பண்ணும், சிபிஐ cannot come and enquire. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது நம்ம வந்து சொல்லலாம். கன்சென்ட் கொடுக்கல, ஜெனரல் கன்சென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தட் வாஸ் given was ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மிசோரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வித்ரா, எங்க ஊர்ல நீ வராதப்பா, நாங்க கூப்பிடுறது மட்டும் என்கொயரி பண்ணுங்க. பின்னாடி ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, இப்ப அந்த ஊர்ல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்கொயரி பண்ணலாமா கூடாது? பண்ணணும்ல. ஜெனரல் கன்சென்ட் வேண்டியது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் விசாரிக்கணுமா இல்லையா அப்படின்னா கல்கட்டா கோர்ட்டுக்கு போச்சு. கல்கட்டா கோர்ட்டு போய் இதனையா கேள்வி கேட்கறீங்க, நீங்க தானே பண்ணணும், இல்லைன்னா தப்பு நடக்க ஆரம்பிச்சிடும்ல, விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்கட்டால கொடுத்தாங்க. சோ என்ன பண்றாங்க, ஒர்க்ஸ் அண்டர் கண்ட்ரோல் CVC, Central Vigilance Commission. It is not a constitutional authority, it is not a statutory authority. It is only created by notification of the government, CBI. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபிஐக்கு வேற ஒன்றும் பேக்கிங் கிடையாது. இந்த ஆக்ட் கீழே ஒரு நோட்டிஃபை பண்ணி கொண்டு வரப்பட்டது. ஆனா சிபிசிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்லையா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அது கீழே ஒர்க் பண்றாங்க. They are inquiring into the, investigating into the cases booked under Prevention of Corruption Act 1988. இத வந்து இப்ப எதுக்கு பிரச்சனை வந்ததுன்னா, இவ்வளவும் சொன்னல, எதுக்கு பிரச்சனை வந்ததுன்னா, டைரக்டர் போஸ்ட், சிபிஐக்கு ஒரு டைரக்டர் போடுறாங்க. அவருக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், சிஜேஐ அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன், 3 பேரும் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். யார் போஸ்டிங் போடுறது, பிரைம் மினிஸ்டரா, பிரசிடென்டா? எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் போட மாட்டார். இது ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு, பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் போடுவார், ரைட்டா? அப்ப இவருக்கு வந்து 2 வருஷம் போடுவாங்க. பட் 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். எவ்ரி இயர் தே ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் இட். அப்ப வரும்போது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, சமீபத்துல அந்த இண்டிவிஜுவலுக்கு 6 மாசம் தான் இருக்கு சர்வீஸ் முடிய. 6 மாசம் சர்வீஸ் இருக்கிறவருக்கு 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்களே, என்னையா நீங்க, இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வந்தது. அப்ப அதை ஒட்டி நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷன்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத நான் காட்டுற முடியும். புரியுதா? இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ், எப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிலேட்டட் டாபிக்ஸ் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. தென் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். பிம்ஸ்டெக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா? பிம்ஸ்டெக், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இதுல வந்து சமீபத்துல ஒரு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போட்டிருக்காங்க. ஏன்னா தே வாண்டட் டு கிரியேட் a TTF, டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி சென்டர்.
this will function in ஸ்ரீலங்கா, கொலம்போல ஃபங்க்ஷன் பண்ணும். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரெண்டே அப்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இது 2 பாயிண்ட் தாங்க. இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சா என்ன பண்ணலாம், இதை பத்தி ஒரு கேள்வி வந்தா நீங்க எழுதிடலாம். இப்படிதான் நியூஸ்ல பண்ணும். என்னது? 1, டேட்டா பேங்க் ஆஃப் த டெக்னாலஜிஸ் அவைலபிள் வித் த மெம்பர்ஸ். மெம்பர் கண்ட்ரீஸ்ல என்னென்ன டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு, டேட்டா. ரைட். என்கிட்ட வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குப்பா, என்கிட்ட வந்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கு, என்கிட்ட வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி இருக்கு, என்கிட்ட மைனிங் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட்டா இதுல மேல போட்டு வைப்பாங்க வெப்சைட்ல, இல்லையா? அந்த இதுல டிடிஎஃப் வெப்சைட்ல போட்டு வைப்பாங்க. வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி, உள்ள இருக்கிற கண்ட்ரி, மெம்பர் கண்ட்ரி வந்து எனக்கு அந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? they have to give, they are obliged, obligation, கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதுதான் அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ரைட்டா? புரியுதா? அது ரொம்ப சிம்பிளா புரியுதா? புரியுதா இல்லையா? திருச்சி காட்டுங்க, சிரிச்சாதான் புரியுதுன்னு தெரியும். ஸோ இந்த 2 பாயிண்ட் இப்ப எப்படி இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா, ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டீங்கன்னா, பின்னாடி எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்குரிய பேப்பர் திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது இப்படிதான் ஒரு நோட்ஸ் போட்டு கிளாஸ் வந்து அதை அப்படியே கொடுத்துறது உண்டு அவங்களுக்கு. நெக்ஸ்ட், எவர் கிரீனிங் ஆஃப் பேட்டர்ன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிபிக்கான ஒரு நோய், ஒரு இது வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில ஒரு போட்டு கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேட்டன்ட் இருக்கு, பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அது வந்து 20 வருஷத்துக்கு வேலிடிட்டி. என்ன பண்ணும், பேட்டன்ட் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹையர் ரேட்ல போட்டு விற்பாங்க. 20 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடும், அதை யார் வேணா தயார் பண்ணலாம் அந்த கம்பெனி தவிர. தென் இட் பிகம்ஸ் a ஜெனரிக் மெடிசன். அப்ப 20 ரூபாய்க்கு வித்த மெடிசன் என்ன பண்ணலாம், நம்ம 1 ரூபாய்க்கு மேனுபேக்சர் பண்ணி விற்கலாம். இந்தியா தான் அதுல இன்னைக்கு உலகத்திலே டாப்ல இருக்கு. ஜெனரிக் மெடிசன், பேட்டன்ட்ல வராத மெடிசனை 50% ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது உலகத்துக்கு யாரு, இந்தியா தான் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. தட் இஸ் வை இந்தியா இஸ் கால்ட் தி ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்ட். ரைட். ஓகே. இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன மாறுதல் பண்றாங்க. இந்த காம்போசிஷன் ஆஃப் ட்ரக்ல வந்து ஒரு ஜிங்க் சேர்க்கிறாங்க, ஒரு B12 சேர்க்கிறாங்க. அப்ப நான் மாத்திட்டேன்பா. நம்ம இப்ப பண்றோம்ல, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இது நான் எழுதுறதுன்னு சொல்லி மேல ஒரு லைனு கீழே ஒரு லைனை சேர்த்து காலேஜில் கொடுக்குறோம்ல, அத மாதிரி ஒரு வேலை. கட் அண்ட் பேஸ்ட் டெக்னாலஜி மாதிரி அவங்களும் கேப் டெக்னாலஜி பண்ணி பேட்டன்ட் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. இந்தியா பேட்டன்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தோன்னு என்ன சொன்னாயோ, அக்செப்ட் பண்ண முடியாது, நீ வந்து ஏமாத்துற அப்படின்னு சொல்லப்படுது. திஸ் பிராக்டிஸ் இஸ் நோன் as எவர் கிரீனிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பழக்கம் உண்டு. புரியுதா? ஸோ எவர் கிரீனிங் அப்படின்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பேட்டன்ட்டை 20 வருஷத்துக்கு தாண்டி சின்ன சின்ன மாறுதல் பண்ணி பேட்டன்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து வாங்குறதுக்கு பேரு எவர் கிரீனிங். ரைட்டா? இதுதான் எவர் கிரீனிங், இதுதான் இந்த கான்செப்ட். இது வந்து இந்த டிபி ட்ரக்குக்காக பண்ணதுக்காக டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஜஸ்ட் இதை படிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ இந்தியா ப்ரொடியூசர்ஸ் மோர் தென், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஸோ இட்ஸ் a time now for Q&A. Any questions? சும்மா கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்க. Don't worry about it. What not to read? What not to read? Quad கேட்கலாம். எது படிக்க வேண்டியது இல்ல சொல்லி சொல்றீங்க. ஆமா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி ஒரு உண்டு. எஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டிப்பா வந்து அது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா நான் எழுதுறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடப்பாடியார் வந்தாரா, இவர் வந்தாரா, அவர் என்ன சொன்னாரு, இது எந்ததும் வேண்டியதில்லை. ஆனா அதோடைய பேக்ரவுண்ட்ல சிம்பிள் அலாட்மெண்ட், சண்டை போடுறாங்கன்னா சிம்பிள் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அது தெரிஞ்சுக்கணும். அது வந்து டெமோக்ரஸி விதின் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையா? அப்ப வந்து எலெக்ஷன் நடத்தணும், எலெக்ஷன் நடத்துந்து என்ன பண்ணணும், மேல எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போய் கொடுக்கணும். ரைட்டா? இல்லையா? பண்ணணும்ல. அதுதானே பண்ணாங்க, கோர்ட்ல போச்சு நடந்தது. இவ்வளவு தெரியணும். தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளர என்ன பண்ணாங்க, ஏது பண்ணினாங்க, அவங்களுக்குள்ள குடும்பப்பிடி சண்டையெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை. எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் சிலபஸ். சிம்பிளுக்கு சண்டை போட்டாங்கன்னா சிம்பிள் ஆர்டர் என்ன, எப்படி கொடுப்பாங்க, சிம்பிள் ரெகக்னிஷன் கொடுத்தாங்கன்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரெகக்னிஷன் கொடுப்பாங்க, ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன, எலக்டோரல் பாண்ட்ஸ் விற்கிறாங்க, அது என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் நம்ம தெரியும். நோ, பொலிட்டிக்கல் பார்ட்டி நேமே தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு கேள்வியே வரவே வராது. டோன்ட் வரி அபௌட் இட். பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, பிஜேபி என்ன, காங்கிரஸ் என்ன, இதெல்லாம் நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் யூ வுட் லைக் டு நோ. பட் டோன்ட் கோ இன்டு தேவையில்லாத டீடைல்ஸ் நமக்கு இது வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் த குட் கொஸ்டின். எனி கொஸ்டின்? ரீஜனல் குரூப்பிங்கிறது மல்டி நேஷனல் குரூப்பிங். என்ஜிஓஸ்ங்கிறது ஒரு நாட்டுக்குள்ள அல்லது பல நாடுகளில் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு என்ஜிஓஸ் தான் இருக்கும். என்ஜிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ரெப்யூட்டட் என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க.
இப்போ பிரதம் என்ஜிஓ தான் வந்து நம்முடைய எஜுகேஷன் தான் எடுத்து கொடுக்காங்க. ஏசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபோசல் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல ஒரு என்ஜிஓ எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்ஜிஓஸ் பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? அதுதான் நான் சொல்ல வரேன். பட் மற்றபடி என்ஜிஓஸ் பத்தி இன்னொன்னு என்னன்னா, என்ஜிஓஸ் அச்சீவ்மெண்ட்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி வாண்ட் என்ஜிஓ பிரதம் என்ன பண்ணுதுன்றது முக்கியம் இல்லை. என்ஜிஓ பிரதமுடைய ஏசர் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் எஜுகேஷன், ரைட்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வேற ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ லைக் இட். லைக் பண்ணீங்களா? ஓகே, தேங்க்யூ. யூ ஹேவ் a better understanding of what it was earlier and now. Thank you. Wish you all the best. Thank you so much, sir. You have extended and you have contributed so much. I think today you would have understood how to approach and any area ரொம்ப முக்கியம் அப்படின்றத now you have understood. So after a small break, we will meet at 2 p.m. The approach for aptitude and approach for the comprehension. இந்த ரெண்டு ஏரியாவுக்கு ஐ திங்க் சி தி அத்தாரிட்டின்னு சொல்லலாம். இஸ் தி அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் வந்து சி இஸ் கோயிங் டு ஹேண்டில் இட். ஸோ ஃபாலோட் பை தட் டெப்டி கமிஷனர் மிஸ்டர் சுவாமிநாதன் சார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நந்தகுமார் சாருடைய செஷன். அவங்க ரெண்டு பேருமே சர்வீஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். ஸோ நவ் குயிக் லஞ்சு கரெக்டாக ஷார்ப் பை 2 o'clock வந்து வி வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, 15 minutes போதுமா? 30 minutes வேணும்? எவ்வளோ நேரம் பிரேக்? என்னப்பா? 30 minutes, right? Okay, so we will meet at 2 p.m. All the best. Thank you. So சாருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்? நம்ம டெய்லி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். Yeah, good. Thank you. Thank you, sir. Thank you so much.
வேற வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சா? How many of you have gone through the syllabus of the CSAT? What is CSAT? Okay. That is a paper 2 of General Studies in the prelims exam. How many questions will be there? 80 questions will be there. For how many marks the exams will be conducted? For 200 marks. It means for each question, 2.5 marks, right? Whether it is a eligible paper or it is a qualifying paper. It's a qualifying paper. What do you mean by qualifying paper? Just, what is the just pass? What is the minimum marks? How many marks you should get? How many marks? 33%. It means out of 200, how many marks you should get? 60? 67. Okay. So that is more than enough to qualify in the CSAT, right? So it means out of 80 questions, how many questions should be correct? 27 is more than enough. Okay. So this is what she said. So I'm very happy to introduce Vanmati madam, and she is the one who's going to handle the CSAT area. And she has cleared GMAT, and she has cleared Civil Service Examinations multiple times. She has wonderful experience in handling classes in so many institutes. She was part of an academy. She was part of in so many institutes. So I'm very happy that she has associated with the KingMakers IAS Academy. So hope you'll enjoy this session. Now over to Vanmati. Welcome. So ஸ்லைட்ஸ் நீங்க மாத்துவீங்களா? இப்படி ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்படியா? ஓகே. So, like before starting, what is the full form of CSAT? Civil Services Aptitude Test. இல்லையா? Aptitudeனா என்ன? இந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி கேட்போம்ல, aptitude, attitude இதெல்லாம் கேட்போம்ல. Aptitudeனா என்ன? Attitudeனா என்ன? ஓகே. So attitudeன்றது the way you present yourself. It can be your characteristic, it can be your temperament. இல்லையா? So attitude அந்த personality format எல்லாம் வந்து டைரக்டா in person தான் அவங்க செக் பண்ண முடியும். So அதை வந்து அவங்க personality testல செக் பண்ணுவாங்க. Aptitude is more like your skill set. நீங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? How are you able to sort out the problems? நீங்க எப்படி வந்து சில விஷயங்களை அனாலிட்டிக்கலா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த CSAT டெஸ்ட்ல செக் பண்றாங்க. நீங்க வந்து TNPSCயோ இல்ல வேற ஏதாவது பேங்க் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பரா இருக்காது. இட் வுட் பி லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அது இட் வுட் பி பார்ட் ஆஃப் யுவர் லைக் இட் வுட் பி பார்ட் ஆஃப் யுவர் மெயின் பேப்பர். தட் இஸ் நீங்க அதுல ஸ்கோர் எடுத்தாதான் வந்து யூல் பி ஏபிள் டு கிளியர். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ TNPSCல அந்த 200 questions 25 questions வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்ல வருது இல்லையா? பட் UPSC பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல வந்து யூ டோன்ட் ஹேவ் ஆப்டிடியூட் அட் ஆல். ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ப்ரிலிம்ஸ்ல எப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா இட் இஸ் ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர். அதாவது நீங்க 67 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான், 85 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான். தட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங், ரைட்? பட் நீங்க 67க்கு கீழே எடுக்கிறீங்க, அந்த மினிமம் நம்பரை நீங்க ரீச் பண்ணல அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு கிளியர் த எக்ஸாம். ஸோ இது ஏன் வச்சிருக்காங்கன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து யூஸ்வலா ஆப்டிடியூட்னு வரும்போது டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பீப்புள், டெக்னிக்கல் சைடு அதாவது இன்ஜினியரிங் ஆர் ரொம்ப நிறைய மேத் போடுற பீப்புளுக்கும் அட்வான்டேஜஸா அது ஆயிடக்கூடாதுன்றதுனால ஒரு பேசிக் லெவல்ல நீங்க அதை கிளியர் பண்ணா போதுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் ஆஸ் யூ ஆல்ரெடி நோ, GSல வந்து அந்த செகண்ட் பேப்பர் வந்து
அதே 120 மினிட்ஸ் தான். ஆனா 80 கொஸ்டின்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த 80 கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டினுக்கும் எத்தனை மார்க்னா 2.5 மார்க்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் லைக் நெகட்டிவ் மார்க்கிங்ல உங்களுக்கு 0.83 மார்க் போகும், 1/3 மார்க்ஸ் போகும் இல்லையா. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் லைக் யூஸ்வலா வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1/3 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல வந்து 1/4 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலா அப்படிதான் இருக்கும் பேட்டர்ன். எக்ஸாம்ஸ் நீங்க நெகட்டிவ் மார்க் பேட்டர்ன் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சில எப்பவுமே 4 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அவுட் ஆஃப் த 4 ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ் டு செலக்ட் தி ஆன்சர்ஸ், ரைட். ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1/3 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 0.83 மார்க்ஸ் போகும். இப்போ இந்த எக்ஸாம் வந்து 2011ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 11, 12, 13, 14 வரைக்குமே வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த மார்க்கும் வந்து கட் ஆஃப்ல எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 15க்கு அப்புறமா தான் இட் பிகேம் அ குவாலிஃபைங் பேப்பர். ஓகே, 15க்கு அப்புறமா தான் இது ஏன் குவாலிஃபைங் பேப்பர் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஐஐஎம் ஐஐடில எல்லாம் வந்து இதுல மட்டும் சிசாட்ல மட்டும் நிறைய மார்க் எடுத்துடுறாங்க, ஜிஎஸ்ல மார்க் கம்மியா வச்சு அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க ப்ரிலிம்ஸ். ஸோ இட் இஸ் நாட் கிவிங் அஸ் அட்வான்டேஜ். லைக் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் கம்மியாகுது, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் கம்மியாகுது, அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்னால இதை வெறும் குவாலிஃபைங் பேப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2015ல இருந்தே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ குவாலிஃபைங் பேப்பர். ஸோ 15, 16ல இதை பெருசா யாருமே கண்டுக்கல, 17 வரைக்கும் கூட பெருசா யாரும் கண்டுக்கல. 18ல இருந்து இந்த பேப்பர்ல வந்து சில ட்விஸ்ட்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பீப்புள் ஸ்டார்டட் வரிங் அபவுட் திஸ் பர்டிகுலர் பேப்பர். மெயின்லி என்ன ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சதுன்னா, பீப்புள் வேர் ஏபிள் டு கிளியர் ஜிஎஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடுறாங்க. ஐ நோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிஎஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் ஈஸியா அவங்க வந்து அபவ் த கட் ஆஃப் ஒரு 5 மார்க் 10 மார்க் கூட வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சிசாட்னால அவங்களால கிளியர் பண்ணாம போற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அவங்க ஷோரா இதுதான் ஆன்சர்னு போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா வந்து அந்த சிசாட் பேப்பர்ல அந்த 67 மார்க் வராம போனதுனால கிளியர் பண்ண முடியாம போன பசங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து 19ல இன்னும் வர்சர் ஆச்சு, 20ல இன்னும் வர்சர் ஆச்சு, 20. ஸோ போக 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 இந்த பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிக்கி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. பட் நீங்க இந்த ட்ரிக்கியர் பார்ட்டை நீங்க யோசிச்சீங்கன்னா, இது எல்லாமே வந்து அவங்க ஒரு பேட்டர்ன்ல தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. லைக் இட்ஸ் நாட் லைக் எங்களால பண்ணவே முடியாது. எனக்கு வந்து நான் வந்து ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் இல்லை, என்னால கிளியர் பண்ணவே முடியாது, அப்படிலாம் இல்லை. So இதுக்கு we have to have some technical aspects that has to be taken into consideration to sort it out. So anything நீங்க வந்து உங்களுக்கு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பயாலஜி மேஜரா இருப்பீங்க, நீங்க சம்பந்தமே இல்லாத எக்கனாமிக்ஸ் படிக்க போறீங்க ஜிஎஸ்க்கு இல்லையா. நீங்க வந்து ஒரு காமர்ஸ் மேஜரா இருப்பீங்க, நீங்க ஒரு சயின்ஸ்ல வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்க போறீங்க. ஸோ நீங்க வந்து யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவுடனே இது வந்து என்னோட ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டிஸ் இல்லப்பா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு ஜெனரலிஸ்ட். ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட பத்தியும் ஒரு ஐடியா இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸை வந்து நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும். ஸோ சிசாட் வந்து உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் எபிலிட்டியை இனிமே ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இன்ஃபேக்ட். அண்ட் வந்து இது வந்து நீங்க அந்த டெக்னிக்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த டெக்னிகாலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திஸ் வுட் பி த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் காம்பனன்ட் ஆஃப் ஆல் இன் மை ஒப்பீனியன். ஸோ நான் அந்த ஜெனரல் மித்ஸ் அசோசியேட்டட் வித் சிசாட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நார்மலா வந்து இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் தான் நல்லா பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் ப்ராப்பர் ப்ராக்டிஸ், இஃப் யூ நோ ஹவு டு எக்ஸாக்ட்லி கோ அபவுட் வித் இட். ஸோ உங்களுக்கு வந்து தேவை ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க இஃப் யூ ஆர் இன் டு இன்ஜினியரிங், உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னு வச்சுட்டு இந்த ஆப்டிடியூட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆப்டிடியூட்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பர்சன்டேஜஸ், ஆவரேஜஸ், டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இன்ஜினியரிங்ல? I mean, engineering இல்ல, part of your அந்த placement trainingல you would have learned about it. Even for the arts college studentsக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேங்கிங் எக்ஸாம்ல இருக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து மேக்ஸ் வச்சு போடுற மாதிரி, லைக் ரொம்ப ஃபார்முலாஸ் வச்சு நீங்க டெடியூஸ் பண்ற மாதிரியும் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்காது. இது வந்து உங்களை நீங்க வந்து ஒரு மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கிற மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு பேப்பரா இருக்கும். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் சொல்றாங்க இல்லையா. யூ நோ வாட் இஸ் கேட்?
கேட் எக்ஸாம்னா என்ன? காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் MBAs. ஸோ அந்த லைன்ல இதை எடுத்துட்டு போறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து அங்க அவங்க அந்த அது படிக்கிறவங்க என்ன MBAங்கிறவங்க யாரு? they are into management. Few people are into administration. So managementலயும் அவங்க they will be facing different types of problem. அந்த different types of problemsக்கு அவங்க creative solutions கொடுக்கணும். ஸோ அதுக்கு அவங்களோட ஆப்டிடியூட செக் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போறீங்க, உங்களோட ஆப்டிடியூட செக் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட கேட் எக்ஸாமோடைய ஒரு ஒரு அவுட்லுக்கோட தான் இப்ப எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சரியா? எழுதுறது எப்படி? இது பென். ஓகே, இது ஆன் த போர்ட் தானே? ஓகே 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 ஓகே. கண்ட்ரோல் பண்றது. சரி, ஓகே. சோ ஒரு ஸ்லைடுக்கும் பென் போட்டுக்கணும்ல. கண்டினியூஸாவும் போடலாம். சேஞ்ச் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே 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 வரைஞ்சேன்னா வரைஞ்சு. ஓகே, மவுஸ் போட்டுட்டு ஓகே ஓகே காட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, ஸோ CSAT பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் 4 major components. So reading comprehension, decision making and data sufficiency, logical reasoning, quantitative aptitude. இந்த 4 காம்பனன்ட்ஸ் தான் வந்து மெயின் காம்பனன்ட்ஸா இருக்கு. இந்த காம்பனன்ட்ஸ்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஈக்குவலா டிவைட் ஆகி வராது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ன்றது நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சிருப்பீங்கல்ல, உங்களோட ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அந்த பேசேஜ்ல இருந்து வில் பி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த பேசேஜ் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன்? இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? ஓகே, அது அந்த பர்டிகுலர் பேசேஜை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் டிட் யூ காம்ப்ரிஹெண்ட்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆர் இதுல இருந்து நீங்க என்ன, வாட் ஆர் யூ டேக்கிங் ஹோம்? இந்த டேக் ஹோம் மெசேஜ் என்ன? ஆர் இந்த பர்டிகுலர் திங்கோட தீம் என்ன? இதுதான் வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும்பொழுது இது இல்லாம இன்னும் சில விஷயங்களை இன்டெப்தா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு UPSCல வரக்கூடிய இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ கம்பேர்ட் டு த பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் ட்ரிக்கியாவும் டஃபாவும் தான் இருக்கும். ஓகே, நான் ஏன் இந்த பேங்க் எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்றேன்னா, ப்ராப்பரா வந்து இந்த மாதிரி ஆப்டிடியூட் நிறைய வரக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களோட பேங்க் எக்ஸாம்ஸ். TNPSCலயும் வரும், பட் லைக் அதுல வந்து நீங்க RC கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளவா பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா தான் RC கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. RCனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை பார்க்க முடியாது. அடுத்தது வந்து டெசிஷன் மேக்கிங் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. இன்ஃபேக்ட் வந்து 2011ல இருந்து 14 வரைக்கும் ஒரு டெசிஷன் மேக்கிங்னே ஒரு காம்பனன்ட் இருந்தது. மெயின்ஸ்ல பேப்பர் 4 என்ன? எத்திக்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ எத்திக்ஸ் பேப்பர்ல வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல நீங்க எப்படி டெசிஷன் எடுப்பீங்க? உங்களுக்கு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து CSATல இருந்தது. லைக் 2013-14 எப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க எது கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க வந்து லைக் உங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு லைக் ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு, உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஆஃபீஸர், அவரும் உங்களோட கலீக். ஸோ நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்ல மறைச்சிருவீங்களா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டெசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸா வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பேட்டர்னும் மாத்திட்டாங்க. ஸோ 2014க்கு அப்புறம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரதில்லை. ஓகே, அது ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ டெசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸ் இப்ப கம்மியாயிடுச்சு. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸா வருது. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா உங்களுக்கு ஒரு கப்புள் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. ஒரு டேட்டா, நீங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த டேப்லர் காலம்ஸ், பை சார்ட்ஸ், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஒரு டேப்லர் காலம்ல வந்து ஒரு டேட்டா இருக்கும், லைக் ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப்ல வச்சு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப் மேலே ஏறிச்சுன்னா சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கிராஃப் கீழே இறங்கி இருக்குன்னா சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எந்த வருஷம் கம்மியா இருக்கு, இந்த வருஷம் என்ன வேல்யூ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சம்பந்தமான கொஸ்டின்ஸ். இன்னொன்னு வந்து டேட்டா சஃபிஷியன்சி. இது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஸ். நம்ம சின்ன வயசுல வந்து விளையாடி இருப்போம்ல, நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, அத்தையோட, மாமாவோட, தாத்தாவோட அப்படி எல்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், அனாலஜிஸ் வரும்.
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட் வரும். டேட் அண்ட் டைம் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். அது ரொம்ப காமனா எவ்ரி இயர் 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து 10 டைப் ஆஃப் கொஸ்டின் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒன்னொன்னுல இருந்தும் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ அப்படி வரும். ஸோ நீங்க லாஜிக்கல் ரீசனிங்னா ஒரே சாப்டர்ல இருந்து எல்லா கொஸ்டினும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து ஒரு சாப்டர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஒரு ஆவரேஜும் டேட்டா சஃபிஷியன்சியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அது அப்படிதான் அவங்க காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஸோ பேசிக் நியூமரசி, உங்களோட எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஆவரேஜ், அதுக்கப்புறமா வந்து உங்களோட டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல வரும். சரியா? இல்ல நான் பாத்துக்கிறேன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம கடைசியா வரும், கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்க்கலாம். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, இதெல்லாம் நீங்க 10th, அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னோடனே நம்ம ரொம்ப மேக்ஸே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மேக்ஸ் வந்துருமோ நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, மேக்ஸ் எவ்வளவு வரைக்கும் பாப்பீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் பாப்பீங்க. கரெக்டா? யூபிஎஸ்சிலயும் அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸ் தான், அதே அந்த அளவுக்கு தான் ஃபார்முலாஸ் இருக்கும். பட் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மேக்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரெகுலரா அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்ப மென்சுரேஷன் படிக்கிறோம். மென்சுரேஷன்னா அந்த ஸ்கொயரோட சைஸ், ட்ரையாங்கிளோட சைஸ், நீங்க வீடு கட்டுறீங்க, பிளான் போடுறீங்க, இந்த 10x12 ரூம்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ரெக்டாங்கிளோட ஏரியா தானே அது. நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற விஷயங்களை தான் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே நீங்க யூஸ் பண்றீங்க. +1 +2ல இந்த டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் வரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அது எங்கடா நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அல்ஜீப்ரா கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாம. அல்ஜீப்ரா என்ன தெரியாத ஒரு வேல்யூவா நம்ம கண்டுபிடிக்கிறது, அது நம்ம எல்லா இடத்துலயும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேசிக் மேக்ஸ் தான். இன்ஃபேக்ட் நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருந்தா கூட ஆப்டிடியூட்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடலாம் இஃப் யூ ப்ராக்டிஸ். ஏன்னா நான் வந்து பேசிக்கா மேக்ஸ்ல கொஞ்சம் எனக்கும் மேக்ஸுக்கும், அதாவது 10th வரைக்கும் நான் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு இருந்தேன், 90sல எடுத்துட்டு இருந்தேன். ஸோ +1 +2 வரும்போது இந்த இன்டகிரேஷன் சைனை பார்த்த உடனே எனக்கு கை கால்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து பேசிக்கா மேக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் வீக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா ஆப்டிடியூட்ல வந்து என்ன அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி போடுவேன். என்னுடைய எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ த்ரூ ப்ராக்டிஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டே டு டே அப்ளிகேஷன்ல வர மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த சம் இது வந்து ஒரு சீக்வென்ஸ் கொஸ்டின். சரியா? இந்த சீக்வென்ஸ்ல 20 இருக்கு, அடுத்து 10 வருது, 10 வருது, 15, 30, 75, அடுத்த வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு சீரீஸ், நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல போட்டுருவோம். நம்பர் சீரீஸ் கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் லைக் ஸ்டில். ஸோ நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர், இப்போ மேக்ஸ்ல வந்து பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மேக்ஸ்ல வந்து பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்தா இந்த டப்பால வேற எந்த நம்பர் போட்டா ஃபில் ஆகும் அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த நம்பர் சீரீஸ்ல வரும். உங்களுக்கு இது என்ன பேட்டர்ன்னு தெரியுதா? ஏதாவது ஐடியா இருக்கா? இதெல்லாம் வந்து இதுல போட்டிருக்க ஸ்லைட்ல போட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸும் 2022 இப்ப ரீசெண்டா நடந்த ப்ரிலிம்ஸ்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். சரியா? ஏதாவது ஐடியா வருதா? So this is where your techniques comes into play. So number series அப்படின்னு வரும்போது 7 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சீரீஸ் தான் வரும். ஒன்னு அது அடிஷன் நம்பர் சீரீஸா இருக்கும், இல்ல மல்டிப்ளிகேஷன் நம்பர் சீரீஸா இருக்கும், சப்ட்ராக்ஷன் நம்பர் சீரீஸா இருக்கும், ஸ்கொயர் ரூட்ஸ் இது மாதிரி ரிலேட்டட் நம்பர் சீரீஸா இருக்கும். சரியா? இது அந்த நம்பர் வந்து எந்த அளவுக்கு பெருசாருதுன்னு வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன்ல வந்துச்சுன்னா அந்த நம்பர் அடுத்தடுத்த நம்பர் பெருசாகிட்டே வரும், ரொம்ப பெருசாகும். அடிஷன் வரும்போது கொஞ்சம் தான் பெருசாகும். சோ இப்ப நீங்க அந்த ஏபி அண்ட் ஜிபி படிச்சிருப்பீங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குல்ல. சோ அந்த மாதிரியான இதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற வேல்யூ என்ன?
20யா? இது இல்ல ரொம்ப பின்னாடி போயிட்டேனா? இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த போர்ட்ல ஒர்க் பண்ணி. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 20 இருக்கா? சோ 20க்கு அப்புறம் இந்த நம்பர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. திருப்பியும் அந்த நம்பர் சேம் நம்பர் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்புறம் அந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ரொம்ப பெருசாகுது. சோ இந்த நம்பர் இந்த பார்ட் பாத்தீங்கன்னா இது பெருசாகிக்கிட்டே வருது. இது ஆட் பண்ற மாதிரி இல்ல, ஏதோ மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் நம்பர் எப்பவுமே வந்து பெரிய நம்பர் சின்னதாச்சுன்னா ஒரு லைக் மோஸ்ட் காமன்லி இது நீங்க நம்பர் சீரீஸ்ல வந்து ஒரு 6-7 டெக்னிக் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சீரீஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் அது போகுது அப்படின்னு. அடிஷன் சீரீஸ்னா அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்னா அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கும். இந்த சீரீஸ்ல என்ன ஆகுதுன்னா, சரி 20 எப்படி 10 ஆகும்? 20 எதால மல்டிப்ளை பண்ணா 10 ஆகும்? 1/2 ஆர் 0.5 அப்ப 10 வந்துருச்சா? சரி, அப்போ 10 எதால மல்டிப்ளை பண்ணா 10 வரும்? 10 எதால மல்டிப்ளை பண்ணா 15 வரும்? உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியுதா? இங்க 0.5 மல்டிப்ளை பண்றோம், இங்க 1, இங்க 1.5. இப்ப அடுத்து என்ன வரணும்? கரெக்டா வருதா? 15 2s are 30. 30 2.5ல மல்டிப்ளை பண்ணா 75 வருதா? இப்ப அடுத்த நம்பர் என்ன வரணும்? அவ்வளவுதான். சோ இதுல விஷயம் என்னன்னா, அது என்ன சீரீஸ்னு நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் த டெக்னிக். இப்போ இது வந்து இதை வச்சு இதுக்கும் ஐஏஎஸ்க்கும் என்னங்க சம்பந்தம் நீங்க கேட்கலாம். பட் இது வந்து உங்களோட ஜென்ரல் ஒரு மேத் எபிலிட்டியை வந்து உங்களுக்கு உங்களோட ஜென்ரல் மேத் எபிலிட்டியை அது செக் பண்ணுது. கரெக்டா? இது நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சிம்பிளான ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு கூட நம்ம போன் எடுத்து கால்குலேட்டர் எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஒரு பேசிக் லெவலுக்கு வந்து ஒரு சிவில் சர்வெண்டா இருக்க போறவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவர் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும். இல்லையா? ஒரு கீரை விக்கிறவங்களுக்கு கூட அந்த பேசிக் மேத் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ரெண்டு கீரை கட்டு வாங்கிட்டு 20 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா கொடுத்துட்டு போயிருவாங்க. if they are not able to calculate properly. So எல்லாருக்குமே வந்து அந்த பேசிக் லெவல் ஆஃப் அந்த மேத் நாலேஜ் வேணும் இல்லையா? அதை தான் இங்க செக் பண்றாங்க. புரியுதா? அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் வரும், பாத்துக்கோங்க. ஓகே, if you are preparing for TNPSC. இல்ல நான் பாத்துக்கிறேன். கிளியர் பண்ணிடு. அடுத்தது போயிட்டா இன்னொரு சம் பார்க்கலாம். சோ இதுவும் பேசிக் நியூமரசில தான் வரும். 2, 2 3 power 21 4 power 18 8 power 12 இதெல்லாம் வந்து இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அதாவது தலைக்கு மேல ஒரு நம்பர் உட்காந்துருக்கும். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 power 4 3 power 5 அப்படிலாம் போகும்ல. சோ இந்த நம்பர்ல எது சின்ன நம்பர்னு கேக்குறாங்க. யாருக்கா ஆன்சர் தெரியுமா? ட்ரை பண்றீங்களா? கரெக்ட். சோ இதுல என்னன்னா, இது ரொம்ப ஈஸி தான் இந்த நம்பர். இது ஓகே 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 2 பவர் ஐயோ அடுத்ததுக்கு போயிடுச்சு. டூ பவர் 40யா? சோ 2 power 40. அடுத்தது வந்து 3 power 21. இது ரெண்டுத்தையும் இன்னும் நம்பர் கம்மி பண்ண முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே பிரைம் நம்பர் இல்லையா? 4 என்னன்னு எழுதலாம்? 4 வந்து 2 power 2ன்னு எழுதலாமா? சோ 2 power 2 into power 18.
கரெக்டா? ஓகேவா? அடுத்தது வந்து 8 பவர் 12. ஸோ 2 பவர் கியூப் ஹோல் ரூட் ஆஃப் என்ன நம்பர் 12. ஸோ 2 18s ஆர்னா 2 பவர் 36. 3 and 12 அதுவும் அதே தான். ஸோ இந்த நம்பர் என்ன? 2 பவர் 40, 2 பவர் 36, 2 பவர் 36, 3 பவர் 21. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் சின்ன நம்பர். எய்தர் இந்த நம்பரா இருக்கணும் ஆர் இந்த நம்பரா இருக்கணும். ஆமாவா இல்லையா? எய்தர் இந்த ரெண்டு நம்பர் கிடையாது. ஏன்னா 2 பவர் 40 இது ரெண்டுத்தை விட பெருசு. ஓகே, அப்ப இந்த ரெண்டு நம்பரா தான் இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஆர் இது ரெண்டாவும் இருக்கலாம். பட் லைக் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த 40 இருக்குல்ல, இந்த 40 வந்து 2 பவர் 4 into 2 பவர் 10 அப்படி வச்சு நம்ம பிரிச்சு போடும்பொழுது இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 40 வந்து 3 பவர் 21 விட கம்மியா தான் இருக்கும். 2 பவர் 40 3 பவர் 21 விட கம்மியா தான் இருக்கும். இது ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் கால்குலேஷனுக்கு போகும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே 3 பவர் 21 would be the correct answer for this question. Okay. மறந்துடுறேன். ஓகே. So இது இல்லாம வந்து we will also be having questions from the basic numeracy இல்லாம you will also be having questions from the like general mental ability. For example, உங்களோட பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸ்னா வந்து இந்த ட்ரெயின் போகும்பொழுது அதோட ட்ரெயினுக்கு ஒரு லெங்த் இருக்கும், அது ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வரும். ஒர்க் அண்ட் வேஜஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ், மென்சுரேஷன், ஏரியா, பெர்முடேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெனரல் மென்டல் எபிலிட்டியா வரும். இதுவும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட ஒரு பார்ட் தான். ஓகே, அடுத்து இது இல்லாம யூ வில் பி ஹேவிங் கொஸ்டின்ஸ் லைக் திஸ் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி பார்ட்ல வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் வரும், கோடிங் அண்ட் டிகோடிங் வரும், பிளட் ரிலேஷன் வரும், டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய். So இவங்க ரெண்டு பேரும் and then they run together for 50 meters in the same direction to reach the point and x turns right and runs 60 meters. நம்ம பார்க்கலாம். So x உம் y உம் ஒன்னா சேர்ந்து ஓடுறாங்க. ஐயோ, இதுதானே? இந்த சம் பாருங்க. எக்ஸும் ஒயும் ஒன்னா சேர்ந்து ஓடுறாங்க. எவ்வளவு தூரம் ஓடுறாங்க? 50 மீட்டர்ஸா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எக்ஸ் என்ன பண்றாங்க? எக்ஸ் எந்த சைடு திரும்புறாரு? ரைட். சரி, உங்களோட ரைட்டே வச்சுக்கோங்க. எக்ஸோட ரைட்டு எவ்வளவு மீட்டர்ஸ் போறாரு? 60 தானே? இவர் யாரு? எக்ஸ். இது போறது வந்து எக்ஸ் இல்லையா? y என்ன சைடு போறாரு? லெஃப்ட்ல. எவ்வளவு தூரம்? 40 meters. ஓகே, அண்ட் தென் x turns left. சோ இங்க இருந்து x வந்து திருப்பியும் இந்த சைடுல இருந்து லெஃப்ட் சைடுனா மேல நார்த் போறாரு. சோ நார்த்ல எவ்வளவு தூரம் போறாரு? 50 meters. போயிட்டு இங்கே நின்னுறாரு. y வந்து திருப்பி ரைட் போறாரு. சோ இந்த சைடுல இருந்து ரைட்னா அதுவும் நார்த் தான். சோ அதுல எவ்வளவு தூரம் போறாரு? 50 meters. And then stops. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் சரி ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. யூஸ்வலா டைரக்ஷன் கொஸ்டினுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் தெரியும்ல? எது நார்த்? சவுத். நார்த் சவுத் கரெக்டா சொல்றீங்க. எது ஈஸ்ட், எது வெஸ்ட்? இது ஈஸ்ட், இது வெஸ்ட். சரி, இப்போ இதுல ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகேவா? நார்த்துக்கு ரைட்டா இருக்கிறது ஈஸ்ட், நார்த்தோட ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட்,
லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், ஈஸ்டோட லெஃப்ட்ல இருக்கிறது நார்த், ரைட்ல இருக்கிறது சவுத், சவுத்தோட லெஃப்ட்ல இருக்கிறது ஈஸ்ட், ரைட்ல இருக்கிறது வெஸ்ட். அதே மாதிரி வெஸ்டோட லெஃப்ட்ல இருக்கிறது சவுத், ரைட்ல இருக்கிறது நார்த். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு அந்த பக்கத்துல கொஸ்டின் பேப்பர் பக்கத்துலயே எழுதிக்கோங்க, வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டீங்கன்னா கன்ஃபியூஸே ஆகாது. நார்த்ல போறான்னு திடீர்னு வந்து ரைட் திரும்பிட்டானோ, ரைட் திரும்பிட்டானா அவன் he has gone ஈஸ்ட்னு அர்த்தம். புரியுதா? சோ இது இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா டைரக்ஷன் சம்ஸ் எப்படி சுத்தி கொடுத்தாலும் எழுதிடலாம். இதுல என்ன என்ன இப்போ சிசாட்ல என்ன பண்றாங்கன்னா டைரக்ஷன் மட்டும் கேட்கறதுல, டைரக்ஷனோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸையும் சேர்த்து இந்த சைடு கொஞ்சம் மென்சுரேஷனையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற போதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, உங்களோட திடீர்னு வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி நிக்கும், இங்க இருந்து இங்க இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும் போது இப்ப என்ன இங்க ஒருத்தர் இருக்கான், இங்க ஒருத்தர் இருக்கான். இப்ப இந்த டைரக்ஷன் நம்ம கொண்டு வந்தோம்ல, இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் கொண்டு வந்துட்டு இங்க ஒருத்தர் இருக்கான், இங்க ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்ப ஃபார் ஆமா, இதோட வேல்யூ வந்து 3, இதோட வேல்யூ வந்து 4. இப்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? 5. ஹைபோடென்யூஸ் ட்ரையாங்கிள். வேற எப்படியும் நீங்க ஷார்ட்டா போக முடியாது இதை விட. புரியுதா? சோ அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு டைரக்ஷன் கொஸ்டினும் கேட்டாங்க, ஜியோமெட்ரியும் அதுல மிக்ஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? சோ இப்படிதான் அவங்க ட்விஸ்ட் பண்றேன்னா இப்படிதான் பண்ண முடியும் மேக்சிமம். ஓகே, சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது யூபிஎஸ்சியோட ரொம்ப ஃபேவரட்டான, இப்போ கடந்த சில வருடங்களாக யூபிஎஸ்சியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொஸ்டினா மாறிட்டு இருக்கு. Which date of June 2099 is Sunday? யாரா நீங்களா, என்னவா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரியா? ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? How many days do you have? 365 days, which means how many weeks? And 52 weeks and எத்தனை நாள்? 2 holidays. நார்மல் இயர்ல 2 odd days வரும். So நீங்க 365 if you divided by 7, you will be getting 52. அது இல்லாம ரிமைண்டர் 1 இருக்கும். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்த்டே இந்த வருஷம் டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் என்னவா இருக்கும்? 2022 is not a leap year, right? இப்ப அடுத்த வருஷம், sorry, 2023 is not a leap year, right? இப்ப நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிக்கு அடுத்து இருந்ததுன்னா you would have to had 2 days. சரி, 2023 விட்டுருங்க. நம்ம 2022ல உங்க பர்த்டே வந்து was in June and உங்களோட பர்த்டே and உங்களுடைய பர்த்டே was on Monday. சரியா? 2022ல மண்டேல இருந்தது. இப்ப இந்த வருஷம் ஜூன்ல உங்க பர்த்டே என்னைக்கு வரும்? டியூஸ்டே வரும். இதுவே லீப் இயர் வந்ததுன்னா உங்க பர்த்டே வந்து will fall on Wednesday. புரியுதா? சோ லீப் இயர் கிராஸ் ஆச்சுன்னா you will be having like 2 நாள் வந்து எக்ஸஸ் வரும். சோ நார்மல் இயர்ல ஆட் டேஸ் வந்து 1, லீப் இயர்ல ஆட் டேஸ் எத்தனை? 2. ஆட் டேஸ்ங்கிறது இந்த 7 இல்லாம எக்ஸ்ட்ரா வருது. சரியா? இதுல என்ன ட்ரிக்னா, போன வருஷம் இந்த எக்ஸாம் நடந்தது வந்து 5th of June. இந்த எக்ஸாம் நடந்தது 5th of June 2022. So 5th of June 2022 யூசுவலா யூபிஎஸ்சி இன்னைக்கு prelims நடத்துவாங்க சண்டே. So 5th of June was a Sunday. சரியா? இதுக்கு வந்து ஒரு ஜெனரல் டெக்னிக் இருக்கு. அதாவது நீங்க எந்த டேட் கொடுத்தாலும் அந்த டேட்டோட டேவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ரொம்ப பெரிய டெக்னிக். அதுக்கே இன்னைக்கு ஒரு கிளாஸ் போயிடும். அதனால நம்ம அன்னைக்கு அந்த 5th of June வச்சு பண்ற டெக்னிக்கே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சோ 5th of June 2022 என்ன டே? சண்டேவா? நான் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, so 5th of June 2022 was a Sunday வா? இது 2099. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை வருஷம்? 2022ல இருந்து 2099க்கு எத்தனை வருஷம்? 97ஆ?
77 இயர்ஸா, இதுல எத்தனை லீப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை 4. எத்தனை லீப் இயர்ஸ் வரும்? ஸோ 4 19s are 76 இல்ல? ஸோ 19 பிளஸ் எக்ஸ்ட்ராவா எத்தனை வருஷம் இருக்கும்? 19 இயர்ஸ் போக எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? அப்போ 77ல 19 மைனஸ் பண்ணீங்கன்னா நார்மல் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. 77ல 58 பிளஸ் 1 போடணும். ஸோ 59. ஸோ 19க்கு 2 odd days. ஸோ 19 into 2 பிளஸ் 59 into 1. அப்ப 59 போட்டுக்கலாம். இது வந்து 38. இது 59. 38 plus 59 90. இல்ல 58 தான் வரும். சாரி, நம்ம 19 இயர்ஸ் போக மீதி எல்லாமே வந்து இதுதானே. சாரி 58 தான் வரும். இந்த 77 இயர்ஸ்ல 19 இயர்ஸ் போக மத்த எல்லாமே நார்மல் இயர்ஸ் தானே. சோ யூல் பி கெட்டிங் 58 தானே. 17 minus 9 is 8 and 58. So 38 plus 58 90. So இப்போ இதுல வந்து 96 odd days வந்துருச்சு. So odd days வந்து odd days என்ன பண்ணணும்? 7 ஆல டிவைட் பண்ணணும். So 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு கோஷன் நம்மளுக்கு தேவையில்ல. 7 ஆல டிவைட் பண்றீங்க. 1 2 26. So 21. So you'll be having 5 days as reminder. So 5 odd days வருமா? அப்போ 5th June 2099 வந்து இப்ப இருக்கிற சண்டேல இருந்து 5 odd day கூட்டணும். ஸோ சண்டேக்கு அப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 5th of June என்னது? ஃப்ரைடே. அப்போ எந்த டே வந்து சண்டேல வரும்? 7. ஏன்னா 6 வந்து சாட்டர்டே, 7 சண்டே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம டீடைலா டெக்னிக் படிக்கும் போது எந்த டே கொடுத்தாலும் நம்மளால வந்து அது டேட் கொடுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம டே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லையா? சரி, இது போக வைக்க முடியுமா? இதுல ஃபர்ஸ்ட் லைன் தெரியல. ஓ, இதுலயே பென் இருக்குல்ல, இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து இது வந்து ஒரு அனலாஜி கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. இது யூஸ்வலா வந்து இந்த வென் டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களா, செட் தியரி அப்படின்னு படிச்சிருப்போம். இருக்கிற எல்லா மேத்தும் வருதே நீங்க நினைக்கலாம், ஆனா எல்லாமே 10th standard மேத் தான். ஸோ இது வந்து செட் தியரி வச்சு போடலாம். தெர் ஆர் அதர் மெத்தட்ஸ் டு டூ திஸ். பட் எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் மெத்தட் செட் தியரி. ஏன்னா அதுல போட்டா நம்மளுக்கு மோஸ்ட்லி தப்பே ஆகாது. மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, சம் டாக்டர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் இல்லையா? சம் டாக்டர்ஸ் ஆர் டீச்சர்ஸ். சோ சில டாக்டர்ஸ் வந்து டீச்சர்ஸாவும் இருக்கிறாங்க. சாரி, சார் கிளியர் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே, சம் டாக்டர்ஸ் ஆர் some doctors are teachers. சரியா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, all teachers are engineers. all teachers are engineers. எல்லா டீச்சர்ஸும் வந்து என்னவா இருக்காங்க? இன்ஜினியர்ஸா இருக்காங்க. ஓகே,
and all engineers are scientists. So engineers are இருக்கிறவங்க எல்லாருமே scientists ஆ இருக்காங்க. See, it is not the other way around. It is not the other way around. All scientists are engineers are நம்மளுக்கு தெரியாது. We don't know that. அதே மாதிரி all engineers are teachers we don't know that. So இது வந்து smaller set, இது வந்து bigger set. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல ஒரு finite set வந்து infinite set ஓட பார்ட்டா இருக்கும்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. So இது வந்து ஒரு small set, இது வந்து இன்னும் bigger set. அது அதை விட bigger set அது. ஓகே, இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இந்த டயக்ராம் வச்சு இந்த கன்க்ளூஷன்ல எதெல்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். Some scientists are doctors. ஆமாவா இல்லையா? சயின்டிஸ்ட்ல கொஞ்சம் பேர் டாக்டராவும் இருக்காங்க. கரெக்டா? சோ ஸ்டேட்மெண்ட் 1 ஃபாலோஸா? All engineers are doctors. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகுமா? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். எல்லா இன்ஜினியரும் டாக்டர் இல்லல்ல, கொஞ்சம் பேர் தானே டாக்டரா இருக்காங்க. இன்ஜினியர்ல கொஞ்சம் பேர் தான் டாக்டரா இருக்காங்க. சரி, நீங்க உடனே வந்து இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து நீங்க அதெல்லாம் மறந்துட்டு வெறும் இதுல வந்து அனாலஜி மட்டும் தான் யோசிக்கணும். சரியா? சோ சில இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் ஷுவரா டாக்டரா இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேற எதுவும் கொடுக்கல. சோ நீங்க வந்து ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர் சொல்ல முடியாது இல்லையா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட். சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர். அப்ப எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகுது? சோ 1 and ஆப்ஷன் இஸ் டி. சி வந்து 1 and 3 இல்ல இருக்கு. சாரி, 1 and 3 தான் ஆன்சர். சாரி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட், ஓகே, 1 and 3 தான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? சோ இதுவும் லாஜிக்கல் ரீசனிங் क्वेश्चन தான். ஓகே, டேட்டா சஃபிஷியன்சின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ இதுதான் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். இந்த டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த கொஸ்டினை நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாம். கொடுத்திருக்க டீடைல வச்சு அந்த சம்ம சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அவ்வளவுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஏஜ் பேஸ்டு கொஸ்டின். இதுல வந்து நம்ம கொஞ்சம் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஏஜ் பேஸ்டு கொஸ்டின். இதுவும் 2022ல வந்து வந்த ஒரு கொஸ்டின். மனிஷா, இதுல வந்து மனிஷாவோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கணும். You have to find the age of Manisha. So Manisha is 24 years younger than her mother. So அவங்க அம்மாக்கு வந்து will have value as A. ஏன்னா ரெண்டு பேரும் எம், மதரும் எம், மனிஷாவும் எம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அம்மாக்கு will have A. ஓகே, மனிஷாக்கு will have M. ஓகே, ஸோ நார்மல் இதை வந்து நீங்க ஒரு ஒரு அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷனா போடணும்னா எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் A minus M is equal to கரெக்டா? A minus M is equal to 24. இத வச்சு இந்த क्वेश्चனை சால்வ் பண்ண முடியுமா? ஏஜ் ஆஃப் மனிஷா நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. So statement 1 alone is not sufficient to answer the question. So இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியுதா? முடியல. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்ட் கிடையாது. அடுத்ததுக்கு வரும். 5 years later, age of Manisha and her mother will be in the ratio 3.5. So 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரேஷியோ வந்து 3:5, சாரி 3.5 சொல்லிட்டேன், 3:5. So மனிஷாவோட ஏஜ் +5. So A + 5 is to sorry is to இந்த சைடு வரும். M + 5 is to A + 5 is equal to 3:5. கரெக்டா? இத நம்ம ஃபிராக்ஷனாவும் போடலாம். M + 5 divided by A + 5 is equal to 3/5. இப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? So 5M plus 25 is equal to 3M plus 3A plus 15. 3A plus 15. அப்போ 3A minus 5M or 5M minus 3 எப்படி வேணா போட்டுக்கலாம். So 5M minus 3A is equal to 10 minus 10.
-10 தானே வரும். +25 இங்க போனா -25 ஆயிடும்ல. So -10. Or you can put it as 3a minus 5m is equal to 10. இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு தெரியாது. இந்த வெறும் இந்த வேல்யூ வச்சு உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? சோ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது, செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இப்ப என்னன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? a minus m is equal to 24, 3a minus 5m is equal to 10. நீங்க ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். பட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களால மொத்தமா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் தானே? அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். So both the statements 1 and 2 are sufficient to answer the question. நீங்க ஆன்சரே கண்டுபிடிக்க வேண்டாம். டேட்டா சஃபிஷியன்சில ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். புரியுதா? சரி, இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வருது. உங்களுக்கு புரியுதா இப்போ சிசாட்ல என்ன செக் பண்றாங்கன்னு? சிசாட்ல அவங்க செக் பண்றது உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல்லா நீங்க திங்க் பண்ற சென்ஸ் இருக்கா? இப்போ ஒரு பிரச்சனை வருது, வினோதம் எப்பவுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனைகள் வினோதமா வரும், புதுசா கிளம்புறீங்களேடா மாதிரி இருக்கும். சோ அப்படி கிளம்பும் போது யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கிவ் அண்ட் கிரியேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ். கரெக்டா? சோ அப்படி அதை கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கா, பேசிக் ஸ்கில் செட் இருக்கான்னு மட்டும் தான் சிசாட்ல செக் பண்றாங்க. நம்ம பயந்து லைக் ரொம்ப இது பண்றதுக்கான குவெஸ்டனே இதுல இல்ல. ஓகே, இந்த கொஸ்டின் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆப்டிடியூட் கொஸ்டின். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு வர கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல ரெண்டு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேஸ் ஓடுறாங்க. ஸோ இவங்க ஓடும் பொழுது ஒரு சர்க்குலர் கோர்ஸ், அதாவது ஒரு 300 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் கோர்ஸ்ல வந்து ஓடுறாங்க. ஸோ எத்தனை 3 கிலோமீட்டர்ஸ்னா 300 மீட்டர்ஸ்னா எத்தனை தடவை ஓடணும்? 10 டைம்ஸ் ஓடணும். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, the speeds are in the ratio 3:2. ஸோ எக்ஸோட ஸ்பீடு வந்து 3x, ஒய்யோடைய ஸ்பீடு வந்து 2x. ரேஷியோ அப்படித்தானே நம்ம போடுவோம். வேல்யூவா எடுத்து போட்டோம்னா 3x 2xன்னு போடுவோம். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். இஃப் தே ஆர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போகும் பொழுது எத்தனை தடவை the first one will pass the other? How many times the first one will be passing the other? ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நார்மல் இதை பத்தி ஆன்சர் தெரிஞ்ச பர்சன் போடுறது வந்து எப்படின்னா, இப்ப 3 and 2னா இப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதுல கொடுக்கல, நம்ம என்ன பண்றோம்? அசியூம் தான் பண்றோம். சரியா? சோ அசியூம் பண்ணோம்னா இது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர், இது 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிற எஃபெக்டிவ் ஸ்பீடு என்ன? 3 கிலோ லைக் எக்ஸோட எஃபெக்டிவ் ஸ்பீட் என்ன? எக்ஸ் எதை விட ரேஸ் வின் பண்ணோம்னா அவர் கொஞ்சம் ஜாஸ்தியா போனா தானே வின் பண்ண முடியும். ஸோ எவ்வளவு ஸ்பீட்ல எக்ஸ்ட்ராவா அவர் போய்கிட்டு இருக்காரு? 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? இந்த 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை ஆர் இன்னும் இல்லைன்னா இது வந்து நீங்க இப்படியும் போட்டுக்கலாம், 300 மீட்டர் பர் செகண்ட் கூட போட்டுக்கலாம், ஈஸியா இருக்கணும்னா. ஏன்னா இது எல்லாமே வந்து மீட்டர் பர் செகண்ட்ல இருக்குல்ல, இது மீட்டர்ல இருக்குல்ல. ஸோ நம்ம 300 மீட்டர் பர் செகண்ட்னே வச்சுப்போம். 300 மீட்டர் பர் செகண்ட் 200 மீட்டர் பர் செகண்ட்னு வச்சுப்போம், சும்மா ஈஸியா நம்மளுக்கு புரியறதுக்காக. இது வந்து 100 மீட்டர் பர் செகண்ட். சரியா? இப்போ இந்த எஃபெக்டிவ வந்து 300ல டிவைட் பண்ணிக்கிறோம். 300 பிளஸ் 300 டிவைடட் பை 100 மீட்டர் பர் செகண்ட். அப்போ அவர் எஃபெக்டிவா எவ்வளவு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸ் வந்து அவர் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு த அதர் பர்சனை விட. ஓகேவா? ஸோ டோட்டலா அவர் எவ்வளவு ஓடுறாரு? டோட்டலா அவர் எவ்வளவு ஓடிட்டு இருக்காரு? 3 கிலோமீட்டர்ஸ் ஓடுறாரு.
ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் ஓடும் பொழுது த்ரீ கிலோமீட்டர்ஸ்ங்கிறது என்னது 3000 மீட்டர்ஸா? So 100 meter per second na? Sorry, இது வந்து அவரோட இதுதான் போடணும். 300 meter per second தான் போடணும். அப்படி போட்டீங்கன்னா 10 seconds. So total 10 seconds 10 seconds அவர் ஓடுறாரு. அதுல every 3 seconds வந்து அந்த பர்சனை வந்து கிராஸ் பண்ணி போறாரு. அவர் 10 seconds தான் மொத்தமா 3 கிலோ. இது வந்து நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அசம்ஷன் தான் வச்சு பண்றோம் இல்லையா? So 10 seconds அவர் மொத்தமா ஓடுறாரு to finish the race. Okay, and அதுல every 3 seconds he is crossing the other person. அப்போ 10 secondsல எத்தனை 3 seconds வரும்? 3 times தானே வரும். Answer 3. இது இப்படியும் கொஞ்சம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். சோ உங்களுடைய நான் கடைசியா அந்த ஸ்ட்ராட்டஜி பார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே காமிச்சா சிசட் ஈஸி தானே, அப்படியே எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி லைக் ஆன்சர் கிடைச்சிரும், ஆனா நீங்க அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடும். நம்ம ஒரு கன்ஃபியூஸ் ஆகி வேற ஏதாவது போட்டு போயிருவோம். இல்ல நம்ம அந்த பர்டிகுலர் ஆன்சர்லயே ஒரு 5-6 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு டைம் பத்தாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இப்போ வருது? ஆக்சுவலி நான் இந்த பர்டிகுலர் மாடல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. நான் இருக்கிறதுலேயே சிம்பிளா இருக்க கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ்ல வந்து இந்த அசம்ஷன் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல காட்டவே இல்லை. பட் நம்ம இது என்னென்னு மட்டும் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்றேன். அசம்ஷன் அப்படின்னா என்ன? கற்பனை பண்றதா? யூகிக்கிறது. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அந்த பேசேஜ்ல கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த 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 இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் அந்த கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு நீங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சார். ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து அசம்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் இன்ஃபரன்ஸும் கன்க்ளூஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அண்ட் சோ இந்த லாஸ்டா வந்து we will have a look at the 2 minutes சார் முடிச்சிட்டேன். சோ இதோட ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும்னு மட்டும் நம்ம பாத்துடலாம். சோ தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்துட்டீங்கல்ல எஃபெக்டிவா? இந்த கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், இதை விட்டோம் நம்ம. சரி, சோ இப்படிதான் ஸ்பிளிட் அப் இருக்கு. இது வந்து ஆர்சி ஸ்பிளிட் அப். இது வந்து டெசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸா இருந்தது முன்னாடி. இது வந்து டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. ஓகே, அண்ட் இது வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸ். இது வந்து உங்களோட லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்க, எப்பவும் வந்து ஒரு 30 கிட்டவே வரும். இது எல்லாமே 80 கொஸ்டின்ஸ் தான், சரியா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து 39ல இருந்திருக்கு, 40 ஆகி 33 ஆகி, ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துரும். போன வருஷம்லாம் 30 வந்துருச்சு. ஓகே, ஸோ ஏறும் இறங்கும், ஆனா 30 கிட்ட தான். 25ல இருந்து 30க்குள்ள குறையவே குறையாது, சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அதோட வேல்யூஸ் இருந்திருக்கு. ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இல்லவே இல்லை, நடுவுல எல்லாம் பிளாங்க் விட்டு இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. டேட்டா சஃபிஷியன்சி நான் சொன்னால ஆன்சரே கண்டுபிடிக்க வேண்டாம், ஸ்டேட்மெண்ட்ஸை வைத்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்ல சில இதுல வந்து எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆர்குமெண்ட் ரெண்டும் ஒன்னா வருதா? இப்ப நாங்க அசர்ஷன் ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அசர்ஷனும் ரீசனும்
வருமா அப்படின்லாம் பாப்பீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சில தான் வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. 2020 வரைக்கும் தான். 21, 22லயும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நம்பர் பாருங்க, 11ல ஆரம்பிச்சு இப்ப 40ல வந்து நிக்குது. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். பேசிக் நம்ம பேசிக் நியூமரசி எல்லாம் பார்த்தோம்ல, அதுல வர கொஸ்டின்ஸ் தான் ஜாஸ்தி. டெசிஷன் மேக்கிங் ஆஃப்டர் 2013க்கு அப்புறமே அது சுத்தமா கேட்கல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் இல்ல இப்போ. ஃபைனலி உங்களோட லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்ல வரக்கூடியது இந்த கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், இந்த ஏஜ் வச்சு வர கொஸ்டின்ஸ், டைரக்ஷன் வச்சு வர கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன? அப்போ இப்ப இப்படி இருக்குன்னா யூ டு ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஸோ 67 எடுக்க நெட் எவ்வளவு வேணும்? நெட்னா நெகட்டிவ் போக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டா இருக்கணும், அதான் நெட். ஸோ நெட் எவ்வளவு வேணும்? 27 கொஸ்டின் கரெக்டா? ஸோ நெட் வந்து 27 வரணும்னா நம்ம எல்லாரும் வந்து ஆர்கிமெடிஸ் கிடையாது, ஆரியபட்டா கிடையாது, எல்லாருக்கும் அதேதான். ஸோ வி நீட் அட்லீஸ்ட் an attempt of 45 to 50 questions. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம 80 கொஸ்டினும் போட வேண்டாம், 30 விட்டுறலாம், 35 கூட விட்டுறலாம், ஆனா 45ஆவது போடணும். உங்களோட அக்யூரசி, நான்லாம் அக்யூரசில வேற லெவலுங்க, நான் ஒரு மேக்ஸ்ல புளிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 40 போடுங்க. 40 விட கம்மியா எல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து பயங்கர நீங்க 35 எல்லாம் போட்டு வந்து 36 எல்லாம் போட்டு வந்து கிளியர் ஆகுமான்னு கேட்டா நம்ம கீ போடாமே சொல்லிடலாம், டவுட் தான்ப்பா அப்படின்னு. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமி ஒரு கீ கொடுப்பாங்க. அதுல ஒன்னொன்னுத்துல ஒன்னு இருக்கும், நிறைய வேரியேஷன். இப்ப சொன்ன இல்ல, இந்த அசம்ஷன் பேஸ்ட், இன்ஃபரன்ஸ் பேஸ்ட், இது எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வரும். உங்களுக்கு ஆன்சர் வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். சரியா? சோ அப்ப கரெக்டா நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா, 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் லாஜிக்கல்ல கண்டிப்பா அடிக்கணும். அது அடிக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா 30 to 35 கொஸ்டின்ஸ் ஈஸியா அடிக்கலாம். ஓகே, இது இல்லாம அண்ட் நான் திரும்பவும் சொல்றேன், பேங்க் எக்ஸாம்ஸ்ல வர மாதிரி டைரக்டா வந்து இந்த கொடூரமா சம் லைக் அடிஷன் சப்ட்ராக்ஷன் போட்டெல்லாம் வராது. ஓரளவுக்கு நீங்க ஒரு திங்கிங் எபிலிட்டியோட இருந்தீங்கனாலே இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணணும். இந்த 10க்கு கம்மியாவே கூடாது. ஆர்சி மினிமம் 10ஆவது அட்டன் பண்ணணும். ரொம்ப நான் வந்து இங்கிலீஷ்ல ஷேக்ஸ்பியர் தங்கச்சிங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து யூ கேன் கோ டில் 20. ஓகே, சில பேர் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் ரீடிங் எனக்கு மேக்ஸ் வராதுங்க, நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல பயங்கர ஸ்ட்ராங். 20 கொஸ்டினுக்கு மேல அப்பவும் போடாதீங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு டெஃபினட்டிவா ஆன்சர் தெரியும். நீங்க நிம்மதியா வந்து அடுத்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஜிஎஸ்கியை மட்டும் பார்த்துட்டு ஓகே சிசாட் கிளியர் ஆயிடும், நம்ம தைரியமா படிக்க ஆரம்பிக்கலாம், ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் டு 30 கொஸ்டினாவது இதுல அட்டன் பண்ணியே ஆகணும். இதுல 10 கொஸ்டினுக்கு கம்மி ஆகவே கூடாது. அப்படி போனீங்கன்னாலும் இட் இஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கன்னா இது யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ இதுல ஒரு +or-5 நீங்க போட்டுக்கலாம் அக்கார்டிங் டு யோர் ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். யூ கேன் ஈஸிலி கிளியர் சிசாட். பட் ஸ்டில் at the end of the day you need practice and you need proper techniques for it, and it comes out of practice now. And it will also be helpful in all your other exams. ஓகே, போன வாட்டி இன்ஃபேக்ட் ஆர்பிஐ கிரேட் பில கூட கொஸ்டின்ஸ் வந்து சிசாட் மாதிரி தான் இருந்தது. குவான்டிடேட்டிவ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்டா எப்பவும் கேட்கற மாதிரி அந்த ஃபார்முலாஸ் வச்சு கொஸ்டின்ஸ் அவ்வளவா வரல. ஸோ அதனால வந்து போன வருஷம் இந்த ரெகுலரா பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க தானே கிரேட் பி எழுதுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரீசனிங் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ என்ன மாதிரி வந்து பேங்கிங் குவான்டிடேட்டிவ்ல அந்த அளவுக்கு தெரியாத ஆளுகளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது. நல்லா தானே இருந்தது குவான்டிடேட்டிவ், இந்த வருஷம் தான் நல்லா இருந்தது அப்படின்னு நான்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ட்ரெடிஷ்னலா பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற பசங்க என்னடா குவான்டிடேட்டிவ் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த லைன் ஆஃப் தாட்ல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரியா? டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் சோர்ஸ் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் 2011ல இருந்து பேப்பர் இருக்கு, அதுக்கு முன்னாடி பேப்பர்லாமும் இருக்கு. அதுல வந்துட்டு அந்த மாடல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல பாருங்க. நீங்க சிசாட்டுக்கு நோட்ஸ் எப்படியும் இன்ஸ்டிடியூஷன்ல கன்ஃபார்மா நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ அதுல நோட்ஸ் இந்த சென்ஸ் எப்படி போடணும் அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டு ஒர்க் அவுட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் யூ கேன் யூஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் யூல் ஆல்சோ பி ஹேவிங் சம் மாக் டெஸ்ட் இல்ல. ஸோ அந்த மெட்டீரியல் மட்டும் போதும். நீங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவா இதுக்குன்னு மெட்டீரியல் தேடிட்டு அலையாதீங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அதுவுமே எக்ஸ்ட்ரா தான் என்ன கேட்டா. நீங்க சிசாட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அது இல்லாம அந்த மாடல்ல கொஞ்சம் ஒரு 10-15 கொஸ்டின் நம்ம போட்டு பார்த்தோம்னா இட் வுட் பி ஈஸியர் ஃபார் யூ. ஓகே, நான் சும்மா ஒரு செக்ஷன்லயும் ஒரு 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட டிஸ்கஸ் பண்ணல, பட் ஸ்டில். ஸோ அந்த மாதிரி இதுல நிறைய காம்பனன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ்ல ஒரு கொஸ்டின் தான் வரும். அதனால ஆவரேஜ்ல ஒரு 10 மாடல் சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படிதான் இருக்கும். பட் இந்த எக்ஸாம நீங்க ஒரு கான்பிடன்ஸோட போனீங்கன்னா மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எந்த லெவல்ல வேணாலும் சுத்தி விடுவாங்க. இப்ப நடுவுல இந்த 300 மீட்டர் ரவுண்டுல வந்து நம்மள எப்படி சுத்தி விட்டாங்க, அது ஒண்ணுமே இல்ல. ஒரு சப்ப மேட்டர் வந்து சுத்தி ஒரு பெரிய கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க யூ ஷுட் நாட் கெட் ட்ராப்ட் இன் த ட்ராப் தட் இஸ் செட். ட்ராப் அதுக்கு தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு 2000 பேர் 3000 பேர் கம்மியானா இவங்களுக்கு லைக் ஃபில்டர் பண்றது ஈஸியா இருக்கும்ல ஃபார் மெயின்ஸ். அதுதான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இது கூட தெரியாம நீ இதுல கூட 67 வாங்காம நீ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி என்ன பண்ண போறங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடா கூட இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கடைசியில பாத்துக்கலாம்னு விடாதீங்க. And play with your strengths. Develop a strategy. And that's about it from me. And thank you so much, guys. You were a great. Thanks. Yeah. Sir, நான் இவங்களோட வாய்ஸ் தான் டைம் No problem. ஓகே, Thank you, sir. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் எடுத்துக்கோங்க. ஆமா. எவ்வளோ என்ஜாய் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எவ்வளோ என்ஜாய் தி ஜேர்னி அப்படின்றதுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சார் தான். ஸோ டுடே இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் தி டாபிக் கால்டு GS3. GS3ன்றது நம்மளுடைய மெயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கோர் பேப்பர்ஸ் தட் கவர்ஸ் எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்னல் செக்யூரிட்டி, பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் அது வந்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாஸ். ஸோ GS3 வந்து ஃபார் அபவுட் ஒரு 250 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து கவர் ஆகும். ப்ரிலிம்ஸில் இதில் ஒரு சில ஏரியாக்கள் நம்ம படிச்சிருப்போம். மெயின்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஏரியாஸ் வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். இந்த டாபிக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் சார் வந்து இஸ் கோயிங் டு டிஸ்கஸ். சார் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமியில் 1 செகண்ட் இதை ஸ்டாப் பண்ணி whatever you do the work they have to stop and they have to that's it. So that is the nature, correct? அதனால யாரோட தலை இன்னைக்கு ஒன்று போகுதுன்னு தெரியல. லைன் இருக்கா? So we are going to move to the next topic. Another option. Choose the options. So GS3 kind of approach on the detail of but the GS3 kind of approach on the data. Okay. And then the economics, internal security, biodiversity, environment. Now on the major knowledge topic.
அதில் எக்கனாமிக்ஸில் நான் ஜஸ்ட் ஃபியூ விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் எக்கனாமிக்ஸ் சார் ஆரம்பிச்சது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் கம்பல்சரி. இது வந்து நிறைய வந்து மாடல்ஸ், பிபிபி மாடல்ஸ், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ஸ், தென் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. போல்ட், பிட் ஆப்ரேட், தென் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ். ஒவ்வொரு மாடல்ஸ் வந்து நீங்க கிடைப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தென் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்க ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்பீங்க. லைக் நேஷனல் இன்கம் படிச்சிருப்பீங்க, தென் வந்து இண்டஸ்ட்ரி, தென் அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சிருப்பீங்க, தென் வந்து பேங்கிங் படிச்சிருப்பீங்க. அதே போல வந்து மணி அண்ட் பேங்கிங்ல அதோடைய இம்பாக்ட், இன்ஃபிளேஷன் படிச்சிருப்பீங்க. இன்ஃபிளேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் இந்த சொசைட்டி. தென் வந்து அந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேரியஸ் மெத்தட்ஸ் என்னன்றது, அந்த மெத்தட்ஸ்ல எந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்ஸ் வச்சிருக்கீங்க, எப்படிலாம் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் மணியை வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது த்ரூ வேரியஸ் டெர்மினாலஜிஸ் லைக் பேங்க் ரேட்னா என்ன, அப்புறம் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ என்ன, தென் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, தென் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், இதெல்லாம் நீங்க வந்து அதே போல இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை பேசிக்கா அதுலேருந்து ஆரம்பிச்சு தென் அக்ரிகல்ச்சர் பாலிசி என்ன இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் பாலிசி என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. தென் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்கு, தென் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பேங்கிங் என்னென்னலாம் இருக்கு, தென் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் என்னென்னலாம் இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸிங் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, ஸோ அந்த கமிஷனுக்கான பேர் என்ன, தென் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் சொல்கிறோம், கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம், இதோட இம்பாக்ட்லாம் எப்படி இந்தியாவில் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு, நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்து இந்தியா வந்து பார்த்துருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து மேஜராக பார்ப்போம். தென் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸோடைய ஸ்கோப் இப்போ எப்படி இருக்கு, அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன இருக்கு, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். தென் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல வந்து நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அது ஒன்று. தென் கன்சால்டேஷன் ஆஃப் லேண்ட், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தி லேண்ட் ஹோல்டிங்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல வந்து கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ வில் பி ஸ்டடிங் இன் எக்கனாமிக்ஸ். தென் அதே போல என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நேற்று சார் டிஸ்கஸ் பண்றப்பே ஹி ஹஸ் கிவன் இன் டீடைல் த சேம் திங். வந்து அதை டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க எழுதுனீங்கன்னா தட் இஸ் என்விரான்மெண்ட். மேபி இப்போ குளோபல் வார்மிங் நடக்குது, தென் அதோட இஷ்யூஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க. லேட்டஸ்டா சம்மிட் ஒன்று நடந்திருக்கும், இப்போ எகிப்தில் இந்த வருஷம் சம்மிட் நடந்தது, அதுக்கு முன்னாடி கிளாஸ்கோல ஒரு சம்மிட் நடந்தது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால் நடந்தது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரோவில் நடந்தது. இந்த சம்மிட்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு, இந்தியாவுடைய ஒரு ரோல் என்ன அதுல, இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கிறப்ப அதை வந்து ஒரு கோர்வையா எழுதுறது தான் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு படிச்ச சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யூ டு கிளியர் யுவர் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ஜிஎஸ் பொறுத்தளவில் இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 4000 வேர்ட்ஸ் வந்து வி ஹவ் டு ரைட் இட் இன் 180 minutes. 3600 to 4000 words in 180 minutes. 16 words per minute. So 16 to 17 lines per page. இதை தான் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். இது வந்து ரெகுலராக we will be giving you the test called DAS, Daily Answer Writing Session. DASனா Daily Answer Writing Session. எவ்ரிடே 2 டாபிக்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு 150 வேர்ட்ஸ்லேயே ஒரு 250 வேர்ட்ஸ்லேயே நாங்கள் வந்து கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்து அந்த கொஷின்ஸ்க்கு வந்து டெய்லி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றப்ப வருஷத்துல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 700-800 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் ரெடி பண்ணி தயாரா இருப்பீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஒரு 1500 கொஸ்டின்ஸ்க்கு நாங்க வந்து ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். நம்மளுடைய வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கோச்சிங்ல ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன், 2வது ஸ்டேஜ்ல எப்படி கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்த காமன் போர்ஷன்ஸ், 3வது கோச்சிங் எப்படி கொடுப்போம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கான ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், தென் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போய் எழுத போவீங்க. 4th ஸ்டேஜ் தான் வந்து மெயின்ஸ், MSLPன்னு அதுக்கு பேரு, மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம். மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம்ல 1500 கொஸ்டின்ஸ் அதை டிஸ்கஸும் பண்ணுவோம். நம்ம எக்ஸாம் எழுத போறது 20 கொஸ்டின்ஸ் தான் எழுத போறோம், கரெக்ட்? ஒரு பேப்பருக்கு 4 பேப்பர்ஸை சேர்த்து 80 கொஸ்டின்ஸ் தான் நம்ம எக்ஸாமே ஃபேஸ் பண்ண போறோம்.
பட் நமக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் மட்டுமே 1500 டாபிக்ஸை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3000 கொஸ்டின்ஸ்க்கு மேல நமக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அரௌண்ட் 5000 டாபிக்ஸ்க்கு நமக்கு வந்து அட்லீஸ்ட் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் செட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறப்ப 80 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது பெரிய விஷயமாவே இருக்காது. அந்த கீவேர்ட்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிவில் சர்வீஸ் ஜேர்னில எவ்ரிதிங் இஸ் a keywords. அந்த கீவேர்ட்ஸ் அது வந்து எப்படி நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்றதான் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது இட் வில் நாட் கம் ஆல் ஆஃப் ஏ சடன். இட் வில் கம் ஒன்லி டே பை டே ப்ராக்டிஸ்ல தான். ஸோ எவ்ரிடே ஹவ் டு ப்ராக்டிஸ். அதுக்கு தான் டாஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸ். அதே போல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் எவ்ரிடே என்ன பண்றோம், குட் மார்னிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு எவ்ரிடே 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வில் பி கிவிங் யூ. அப்போ என்ன ஆகும், ஒரு வருஷத்துல 3600 கொஸ்டின்ஸ்க்கு மேல சால்வ் பண்ணிருப்பீங்க. ஒரு நாள் 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 3600 கொஸ்டின்ஸ் அதுல மட்டும். தென் வீக்லி டெஸ்ட் அது ஒரு 100 கொஸ்டின்ஸ், 52 வீக்ஸ் அதுல மட்டும் 5200 கொஸ்டின்ஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 10,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி இங்க இன்ஸ்டியூட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 10,000 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 20,000 கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ ஆர் கோயிங் டு அப்பியர் ஃபார் யுவர் preliminary examinations where you are going to face only 100 multiple choice question. Out of 100, 50 is enough to clear the civil service examinations. ஸோ 20,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறப்ப 50 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றது பெரிய விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஸ்லோவா இன்ஸ்டிடியூட்டோட டிராவல் பண்றப்ப சிலபஸோடைய என்டையர் ஏரியாவும் கவர் பண்ணிடுவாங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி, மெயின்ஸுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவாங்க. GS 1, 2, 3, 4ல 3 வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் ஈஸி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 4ல சம்டைம்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா சூப்பர் ஸ்கோர் வந்துடும், இல்லைன்னா அடி வாங்கும். அதர்வைஸ் GS2 சம்டைம்ஸ் வந்து ஸ்கோர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் 4 பொறுத்தளவில் ரொம்ப கம்ஃபர்டபுள், 3 பொறுத்தளவில் ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாஸ். ஸோ அதான் GS3 வந்து சாரை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லியிருந்தேன். பட் GS3 என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிச்ச அதே புக்ஸ், அதே மெட்டீரியல்ஸ், த சேம் திங் வித் கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ட் பண்ணீங்கன்னா GS3 இஸ் ஓவர். சேம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா வந்து மேபி சங்கர் கணேஷ் தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா ரமேஷ் சிங் அப்படின்னு ஒரு எக்கனாமிக்ஸ் புக் சொல்லுவாங்க. ஸோ அதே போல என்விரான்மெண்ட் KingMakers IAS Academy நோட்ஸ் விச் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய KingMakers IAS Academy கிங்ஸ்மேகோடைய மெட்டீரியல்ஸ், தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே வில் பி கிவிங் யூ தி கிளாஸ் நோட்ஸ். ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா இந்த பேப்பர் வந்து ஒரு 250 மார்க்ஸ்க்கு ஒரு 125 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. 125, 120 இந்த மார்க்லாம் வாங்கிட்டீங்கன்னா சூப்பர் மார்க்ஸ். அது எனி திங் விச் இஸ் அபோவ் 100 இட்ஸ் அ வெரி குட் மார்க்ஸ், வெரி குட் மார்க்ஸ். ஓவராலாக வந்து நம்ம வந்து 4 பேப்பர் GSையும் சேர்த்து 450 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க சர்வீஸ் வாங்குறதை யாருமே தடுக்க முடியாது. ஸோ ஓவரால் 1000 மார்க்ஸுக்கு 450 மார்க்ஸ் இதுலேயே வாங்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் எ சர்வீஸ். ஸோ ஓவரால் நம்ம 2025 மார்க்ஸுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல நம்ம 1000+ வாங்கிட்டோம் அப்படின்னாவே கன்ஃபார்மாக வந்து நமக்கு சர்வீஸ் வரும். ஏன்னா தட் இஸ் அ கட் ஆஃப். மெயின்ஸை பொறுத்தளவில் ஜென்ரலாக வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னா அரௌண்ட் 1000 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆகும் நல்ல போஸ்ட் வாங்குறதுக்கு. கம்யூனிட்டிஸ் அண்ட் கேட்டகரிஸ் ஆல்சோ வில் பிளே எ மேஜர் ரோல். இப்போ நம்ம ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபா இருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் நல்லாவே குறையும் UPSC பொறுத்தளவில். ஃபார் எக்ஸாம்பிள் preliminary எக்ஸாமினேஷன்ல 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொஸ்டின் இருந்தால் OBC வந்து கிளியர் பண்ணலாம். பட் 40 கொஸ்டின்ஸ் இருந்தாவே SC ST கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணலாம். SC ஸ்டூடெண்ட்ஸ் 35 கொஸ்டின் இருந்தாவே கிளியர் பண்ணலாம். ஸோ 100 கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்றது ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 மார்க்ஸுக்கு ஈவன் 800, 900 மார்க்ஸ் வச்சிருந்தாவே அந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹோம் கேடர் அலோகேஷன்லையும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கம்யூனிட்டி வந்து வில் பிளே ஏ மேஜர் ரோல். ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். நம்ம அப்பதான் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேபி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல 200க்கு வந்து ஒரு 100க்கு மேலே எடுத்தீங்கன்னா தான் ஜென்ரல் கேட்டகரிஸ் வந்து கொஞ்சம் சேஃபான ஒரு பொசிஷன்ல இருக்க முடியும். அதே போல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நீங்க ட்ரை பண்றீங்க, இன்னொரு 10 மார்க்ஸ் வந்து ஹையா மைண்ட்ல வச்சுக்கணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மேபி அந்த 198 இருந்தாவே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் வந்துருச்சு. பட் அதர்வைஸ் வந்து 110 அந்த மாதிரி தான் நம்ம எய்ம் பண்ணணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியாக நடக்கும், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தனியாக நடக்கும். ஸோ இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் ஒன் ஷுட் நோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து எழுத முடியும். எனி டிகிரி முடிச்சவங்க வந்து சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் preliminary எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் எழுதலாம். சிவில் சர்வீஸ் preliminary எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் காமனாக நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செப்பரேட்டாக நடக்கும், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு செப்பரேட்டாக நடக்கும். இன்டர்வியூ கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக நடக்கும். இன்டர்வியூக்கு KingMakers IAS Academy is number 1 in India because of 2 reasons. One is
The program is headed by the former UPSC chairman. 2 UPSC chairman வந்து நம்ம அகாடமியில் இருக்காங்க. அது போக 16 senior IAS officers நம்ம இதில் இருக்காங்க. இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் பார்த்த நிறைய பியூரோக்ரேட்ஸ் வந்து they are helping us. இது ஒரு மேஜர் ரீசன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, the methodology which we have adopted to coach the children for the UPSC personality test. மிச்ச இடத்துல எல்லாம் மார்க் இன்டர்வியூ ஒரே ஒரு நாள் மட்டும் நடக்கும். இங்க 3 மாசம் நடக்கும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோச்சிங். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நாங்க அவருடைய பயோடாட்டாவை பேஸ் பண்ணி 200-300 கொஸ்டின் நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு 500 கொஸ்டின் ரெடி பண்ணுவார். 700-800 கொஸ்டினுக்கும் அவர் வந்து ஆன்சர் ரெடி பண்ண வைப்போம். ஒவ்வொரு ஆன்சரையும் பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் ரெக்டிஃபை பண்ணுவோம். தென் 1-to-1 செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனல் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். பேனல்லையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். இப்படி தான் நம்ம வந்து we are giving coaching for UPSC personality test. That is the reason why almost all the students from across India, எல்லா ஸ்டேட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரீசன் வந்து இன்டர்வியூ. அதனால தான் ரீசன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொரு செஷன்ஸுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஜேர்னி ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ நீங்க பார்க்க போற இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வெரி வெரி குரூஷியல் இன் டிசைடிங் யுவர் சக்சஸ். ஆப்ஷனல், எத்திக்ஸ், எஸ்ஏ, இந்த 3 தான் காம்பினேஷனே. ஒருத்தன் வாழ்க்கையில வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா அதுக்கு இந்த 3ல ஏதோ ஒரு பேப்பர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. இல்ல ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிருக்கான் அப்படின்னா இந்த 3ல ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதுவும் ஆப்ஷனல் வந்து உன்னுடைய டெஸ்டினியை டிசைட் பண்றதுல மேஜர் ரோல் பிளே பண்ணும். நல்ல ஆப்ஷனல் டிசைட் பண்ணாம போயிடுச்சு அப்படின்னா சிவில் சர்வீஸ்ல என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க்கரா இருந்தாலும் கம்ப்ளீட் அவுட். அதே போல ஆப்ஷனல் டிசைட் பண்றப்ப இன்ஃபுளுன்ஸால நீ டிசைட் ஆனாலும் அப்பவும் யூ ஆர் அவுட். ஃபேக்கல்ட்டி பிடிக்குன்றதுக்காக ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறதோ, இல்ல ஒரு டாப்பர் வந்து இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாரு அதனால நானும் எடுக்கிறேன்றதோ, இல்ல இது மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்றதுனால எடுக்கிறதோ, இல்ல ஆல் இண்டியா லெவல்ல இந்த வருஷம் டாப்பர் வாங்கினவங்க இந்த ஆப்ஷன் எடுத்தாங்க அப்படின்றதுனால எடுக்கிறதோ, அல்லது வந்து நான் வந்து டிகிரியில நான் வந்து படிச்சிருக்கேன் அதனால நான் வந்து இதை எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக எடுக்கிறதோ, அல்லது எனக்கு மெட்டீரியல்ஸ் இருந்து கிடைக்குது அதனால நான் வந்து எடுக்கிறேன்றதோ, இல்ல வந்து இது வந்து ஹை ஸ்கோரிங் சொன்னாங்க அதனால நான் எடுக்கிறேன்னு சொல்றதோ, இதெல்லாம் தவறுதலான ஒரு டிசிஷன். ஒரு ஆப்ஷன்ல டிசைட் பண்றதுக்கு என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்? ஆப்ஷனல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லாம் என்ன? ஆப்ஷனல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 9 பேப்பர்ஸ்ல 7 பேப்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே காமன். 2 வந்து குவாலிஃபைங் பேப்பர்ஸ். ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸ். அது வந்து நம்மளுடைய மதர் டங்கா இருக்கலாம், இல்ல இந்தியா இருக்கலாம், இல்ல தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம். அது கம்பல்சரி. இந்த 2மே வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி, லாங்குவேஜ்ன்றது அவங்கவுங்க ஸ்டேட்டை பொறுத்து. இதுல வந்து 300 மார்க்ஸுக்கு 75 மார்க்ஸ் வாங்கினா நம்ம பாஸ். ஸோ லாங்குவேஜ் பேப்பர்ல இது வரைக்கும் ஃபெயில் ஆனவங்கள நான் என்னோட லைஃப்ல யாரையும் பார்க்கல. அதனால அப்ப அந்த 2 பேப்பரை பத்தி ரொம்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நானே யாரையுமே பார்க்கல அப்படின்னா அந்த பேப்பர்ல எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஸோ அப்ப அதை ஒதுக்கி வச்சிருவோம். அப்ப 7 பேப்பர்ஸ் தான் கோர் பேப்பர்ஸ். 7 பேப்பர்ஸ் மெயின்ஸ் பேப்பர்ல, கோர் பேப்பர்ஸ்ல 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1000 மார்க்கு போயிடுச்சு. எஸ்ஏ பேப்பர் ஒரு 250 மார்க்கு 1250 மார்க்ஸ் போயிடுச்சு. இந்த 5 பேப்பருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு. இந்த 5 பேப்பருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல என்னதான் நீங்க டிஃபரன்ஸ் காமிச்சாலும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் காமிக்க முடியும் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட. மேபி ஒரு 50 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கலாம், 25 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இவ்வளவுதான் வந்து அதிகபட்சம் டிஃபரன்ஸ்ல இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மரா இருந்தா ஒரு 100 மார்க் டிஃபரன்ஸ் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மரா இருந்தா. பட் ஆப்ஷனல்ன்றது வந்து 500 மார்க்குக்கு இருக்கு. அந்த 500 மார்க்கு உங்களுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட்டா மாத்தி போட்டுரும். 500ல 350 வாங்குறவங்க இருப்பாங்க, 300 மார்க் வாங்குறவங்க இருப்பாங்க, 250 பிளஸ் வாங்குறவங்க இருப்பாங்க, 200 வாங்குறவங்க இருப்பாங்க. 2 பேப்பர் மொத்தம் வந்து 2 பேப்பர் இருக்கும். அதுல ஒரே சப்ஜெக்ட் ஆனா 2 பேப்பர்ஸ். அந்த ஒரு சப்ஜெக்ட 2 பேப்பர்ஸ்ல 1000 இந்த 250 போக 250 மார்க்ஸ் அது வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஒவ்வொரு பேப்பர்லையும் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து 80, 70 இப்படிலாம் கூட வாங்கினவங்களா இருக்காங்க. 2 பேப்பர் சேர்த்து லெஸ் தென் 200 மார்க்ஸ் வாங்கினவங்களாம் கூட இருக்காங்க. ஒருத்தர் 400, ஒருத்தர் வந்து 200 இருந்தா இவர் என்னதான் ஜிஎஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா கூட ஆப்ஷன்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்டினி வந்து வேற மாதிரி எழுதப்பட்டுரும். அதனால சூஸ் பண்றப்ப ஆப்ஷன்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணும். ஹவு டு சூஸ் தி ஆப்ஷனல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் ஆல் தி பேராமீட்டர்ஸ் ஒன் ஷுட் கீப் இன் த மைண்ட்? What are all the optional subjects that UPSC is having it? What are all the optional subjects that KingMakers IAS Academy is providing? What are all the optional subjects which are considered as a most easiest subjects? What are all the optional subjects which will help you for your general studies performance? What are all the optional subjects which it may help you in case if you would have studied your degree in your undergraduation or your post-graduation? These are all the things we are going to discuss today. ஸோ எந்த ஆப்ஷனல்ல எது ஹையஸ்ட் மார்க் வந்திருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் தெரியணும். எந்த ஆப்ஷனுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கணுன்றதும் தெரியணும்.
எந்த ஆப்ஷன்ல யாரு ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் வாட் டுடே யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் தி ஆப்ஷன் கிளாஸஸ். திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி ஹேண்டில் பை மிஸ்டர் பாலு மகேந்திரா சார். பாலு மகேந்திரா சார் அகைன் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு 11 years இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ் பர்சன்ஸ். எஸ் he was there in Delhi for some time and he has almost attended in the most popular institutes in India, and finally he associated with the KingMakers IAS Academy. I think there are hardly only in Tamil Nadu ஒரு 20 ஃபேக்கல்டிஸ் தான் சிவில் சர்வீஸ் கோச்சிங்காக தமிழ்நாட்டில் என்டையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சிவில் சர்வீஸ்க்கான கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன் தான் என்டையர் ஸ்டேட்ல ஒரு 20 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த 20 மெம்பர்ஸ்ல இங்க நம்ம we are proud to say that more than 10 resource persons are with the KingMakers IAS Academy. அதுல ஒரு பர்சன் தான் மிஸ்டர் பாலு மகேந்திரா. ஏன்னா இந்த ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்கும் வந்து கிடையாது. எல்லா டைமென்ஷனையும் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் தான் நீங்க இவ்வளவு நாளா 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன்ல வந்து KingMakers IAS Academy எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆந்த்ரோபாலஜி இப்போ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஏன் ஆந்த்ரோபாலஜி எடுக்கிறாங்கன்றது நிறைய தெரியும். அதுக்குடைய ரீசன் என்ன அப்படின்றதையும் அவர் வந்து சார் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸோடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிக்க போறாங்க. Listen carefully, because if you have decided about the UPSC as your career, this session is very, very, very important. Okay? Now over to Balu Mahendra. Welcome, sir. Thank you. ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 2 நாள் லைக் ஃபுல்லாக எல்லாருமே அட்டன் பண்ணுறீங்களா கிளாஸஸ் தொடர்ந்து? லைக் இன்னைக்கு பாதி பேர் வந்திருக்கீங்களா? ஓகே. ஸோ ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் ஸ்டடியிங் காலேஜ் நவ்? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே. ஓகே ஓகே. ஸோ வி வில் சி டுடே அபவுட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு அண்ட் விச் ஆர் த சப்ஜெக்ட்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்கா ஆல்ரெடி உங்களுக்கு? So any idea already optional subjects? So any idea yarkade? So yeah, political science and international relation. So where? Sociology. So neenga sociology already you are studying. So edukalam அப்படிங்கற idea. Okay. Apart from that, so இன்னைக்கு தான் முதல்ல எல்லாரும் இந்த மாதிரி classes ஒரு orientation attend பண்றீங்களா? So okay, நம்ம like வந்து mostly we will have a discussion மாதிரி ஒரு session வச்சுப்போம். Okay. So கொஞ்சம் ரிலாக்ஸாவே உட்காரலாம். So என்ன கேள்வி என்னனாலும் you can ask me. Okay. So first we will start with which are the options available in UPSC. So UPSC கொடுக்கக்கூடிய the major subject. So இதுக்குள்ள இருந்து தான் நீங்க மேஜரா you should choose any one optional. So as sir already told, 500 marks 2 papers, you have to choose one optional. So இதுல நீங்க எதனாலும் எடுத்துக்கலாம். So mostly engineering சார்ந்து இருக்கக்கூடியது. So civil engineering, mechanical and electrical engineering. So any engineers here? So okay. So engineering சார்ந்து இருக்கக்கூடிய subjects இந்த 3 தான். So மத்தபடி humanities and arts. So medical sciences, any doctor over here? ஓகேங்களா? So like medical sciences-உம் இங்க இருக்கு. So apart from that, agricultural optional, geography, physics. So science subjectsல கொஞ்சம் உங்களுக்கு physics, botany, chemistry, zoology. So இதெல்லாம் மேஜரா இருக்கக்கூடிய science subject. So maths இருக்கு. So அது போக உங்களுக்கு agricultural, anthropology, history, psychology, sociology, law, public administration, philosophy, management, psychology. So these are some of the subjects we have. So இதுல சில subjects நமக்கு maybe we could have like studied in school. History, like polity, இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லாத சப்ஜெக்ட்ஸ் சம்டைம்ஸ் நீங்க கிராஜுவேஷன்லயும் லைக் வந்து படிக்கலாம். ஸோ அது போக கடைசியா லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ மோஸ்ட்லி அவங்க யூபிஎஸ்சியில ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் லைக் வந்து சம் லாங்குவேஜ் லிட்ரேச்சர்ல நீங்க எடுத்து யூ கேன் சூஸ் ஆஸ் அன் ஆப்ஷனல். ஸோ மோஸ்ட்லி தமிழ் லைக் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க தமிழ் லிட்ரேச்சரை தமிழ் ஆப்ஷனா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, மராத்தி, ஹிந்தி, ஸோ இந்த மாதிரி பல்வேறு லாங்குவேஜஸ்ல லைக் வந்து லிட்ரேச்சர் சார்ந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ தமிழும் நீங்க எழுதிக்கலாம். ஸோ லைக் மோஸ்ட்லி ஆப்ஷனல்ஸை நீங்க வந்து இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம், தமிழ்லயும் எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் லைக் நம்ம சொல்லியிருப்பாங்கல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் இருக்கும். ஸோ நீங்க தமிழ்ல எழுதுறணும் அப்படின்னாலும் எனி சப்ஜெக்ட்ஸ் யூ கேன் ரைட் மோஸ்ட்லி இன் தமிழ் ஆல்சோ. பட் த கொஸ்டின் வில் பி ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ அது மட்டும் தான் ஒரே டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய லைக் வந்து மேஜரா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு. ஸோ அது போக ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற
ஸோ அந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ரைட்? வாட் இஸ் லைக் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ அதுல வந்து மேஜரா நீங்க ஸோ இங்க கொடுத்துருக்க அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இன்ஜினியரிங் சார்ந்து ஸோ ஒரு 3 சப்ஜெக்ட். ஸோ இங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இல்லாம ஸோ ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சுவாலஜி. ஸோ நீங்க ஐஎஃப்எஸ் எக்ஸாம், ஸோ அதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ இது வந்து ஸோ அரௌண்ட் செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல இட் வில் பி ஹேப்பனிங். ஸோ ஆஃப்டர் 2 or 3 months த ஐஎஃப்எஸ் மெயின்ஸ் எக்ஸாம் வில் பி தேர். ஸோ நீங்க யூபிஎஸ்சியில ஒரு ஆப்ஷனல் எடுத்து எழுதுற மாதிரி, ஸோ இங்க தனியா இங்க கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல ஸோ யூ ஷுட் ஹாவ் 2 ஆப்ஷனல் சார்ந்து நீங்க எழுத வேண்டும். ஸோ அதுல வந்து ஸோ சர்டன் காம்போஸ் வந்து அவங்க அலோவ் பண்றது இல்லை. ஸோ அக்ரிகல்ச்சரும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த 2 ஆப்ஷனல் எடுத்து நான் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல எழுதுறேன் அப்படின்னா நீங்க எழுத முடியாது. ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அது இல்லாம அக்ரிகல்ச்சரும் கெமிக்கலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஐஎஃப்எஸ் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க ஸோ தே ஷுட் ஃபாலோ திஸ் லைக் வந்து பேட்டர்ன். ஸோ இங்க கொடுத்துருக்க ஸோ சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நீங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சோஷியாலஜியோ இல்லை ஆந்த்ரோபாலஜியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்க சப்ஜெக்ட்ஸ் இங்க உங்களுக்கு ஐஎஃப்எஸ்ல இல்லை, ரைட்? அப்படிதானே? தெரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ லைக் இங்க நீங்க இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தான் மோஸ்ட்லி நீங்க யூ ஷுட் டேக் யுவர் ஆப்ஷனல். ஸோ இது ஐஎஃப்எஸ் எழுதுறவங்களுக்கு மட்டும் லைக் வந்து பொருந்தும். ஸோ ஜென்ரலா திஸ் இஸ் லைக் த பேட்டர்ன். ஸோ சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஆப்ஷனல் பேப்பர்ஸ் 500 மார்க்ஸ். ஸோ 2 பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல மோஸ்ட்லி கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் அப்படிங்கும்போது ஸோ ஒரு 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் 8 கொஸ்டின் அப்படிங்கும்போது ஸோ ஈச் கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸ். ஸோ அதுக்குள்ள சப்செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரியா வந்து ஒரு ஸோ 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 10 into 10 மார்க்கர்ஸ் கம்பல்சரியா நீங்க வந்து லைக் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ கொடுத்துருக்க 8 கொஸ்டின்ல நீங்க 3 கொஸ்டின் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஸோ 2 லைக் 15 மார்க்கர்ஸ்க்கும் ஒரு 10 மார்க்கர்ஸும். ஸோ சம்டைம்ஸ் பேட்டர்ன் மே வேரி. ஒரு லைக் வந்து 2 20 மார்க் கொடுத்து ஒரு 10 மார்க்கும். ஸோ ஒரு லைக் மொத்தமா 5 லைக் வந்து 5 into 50 250 மார்க்ஸ்க்கு லைக் பேப்பர் 1 பேப்பர் 2 250 மார்க்ஸ்க்கும் எடுக்கணும். ஸோ சாய்ஸ் இஸ் தேர். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேட்டர்ன்லாம் பார்த்துருப்பீங்க, பேப்பர் 1 2 3 4 அதுல உங்களுக்கு சாய்ஸ்லாம் இருக்காது. பட் இங்க வந்து சாய்ஸ் இருக்கும். ஸோ சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷனல் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் கெட்டிங் சர்வீஸ். ஸோ 1750 மார்க்குக்கு நம்ம மெயின்ஸ் எழுதுறோம். அதுல 500 மார்க்ஸ் வி ஆர் ரைட்டிங் ஃபார் ஆப்ஷனல் அப்படிங்கும்போது லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 27 to 30% அளவுக்கு உங்களுக்கு ஸோ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு. ஸோ டோட்டல் மார்க்ஸ்ல நீங்க 2025க்கு நீங்க லைக் எழுதுவீங்க, ரைட்? இன்க்ளூடிங் இன்டர்வியூஸ் எல்லாம் சேர்ந்து தானே உங்களுக்கு ஸோ மார்க்ஸ் வருது. அதுல வந்து ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 25%. ஸோ வேற எந்த பேப்பருமே உங்களுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் கிடையாது. இங்க லைக் வந்து டோட்டலா உங்களுக்கு 500 மார்க்ஸ் அப்படிங்கும்போது ஸோ இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ஸோ லைக் உங்களோட சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸும் நீங்க வாங்கக்கூடிய சர்வீசஸும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஸோ பட் ஸ்டில் நீங்க ஆப்ஷன்ல ஒரு 220 200 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி இருக்கிற 1000 போஸ்ட்டுக்குள்ள நீங்க ஒரு ரேங்க் வந்துருவீங்க. பட் மோஸ்ட்லி வி ஆர் எய்மிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் 100, ரைட்? ஸோ 100க்குள்ள வந்தா தானே நம்ம வி கேன் பிகம் ஐஏஎஸ் அப்படிங்கும்போது ஸோ ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸ் இங்கே தான் உங்களுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ 300+ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே காம்பன்சேட் ஆகி ஸோ ஈஸிலி யூ கேன் லைக் கம் வித்தின் லைக் 100 ரேங்க்ஸ்குள்ள வந்துடலாம். ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன்ல நீங்க குறைய மார்க்ஸ் ஒரு 220 230 எடுத்தாலுமே நிறைய பேர் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் வந்து 500 600 ரேங்க் இருப்பாங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்குற இந்த ஐஏஎஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் ஆப்ஷன் வந்து டிசைட்ஸ் நீங்க ஐஏஎஸ் ஆக போறீங்களா ஐபிஎஸ் ஆக போறீங்களா. ஸோ லிஸ்ட்ல வர்றதுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் டிசைட் பண்ணாலும் பட் லிஸ்ட்ல எந்த நம்பர்ஸ்ல நீங்க வர போறீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன் தான் லைக் வந்து டிசைட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் தே ஹவ் கான் லைக் வந்து என்ன சொல்றது, மோஸ்ட்லி நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து 400 வரைக்கும் வந்து 500க்கு வாங்கியிருக்காங்க, 390+ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ அதர் சப்ஜெக்ட்ஸ்ல 300+ வந்து இட் இஸ் வெரி குட் ஸ்கோர். ஸோ லாஸ்ட் டைம்ல ஸோ ஸ்ருதி சர்மா அவங்க 2022 டாப்பர், ரைட்? கேள்விப்பட்டீங்களா யாரும்? ஸோ அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆஸ் அன் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ 306 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ லைக் அது வந்து ஒரு வெரி டீசன்ட் அண்ட் வெரி குட் ஸ்கோர். ஸோ ஒரு 250+ அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஸோ நீங்க சார் சொன்ன மாதிரி லைக் எத்திக்ஸ், ஸோ எஸ்ஏ அண்ட் திஸ் ஆப்ஷனல் இந்த 3யும் சேர்த்து நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு சர்வீஸ்க்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் ஆகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு ஆப்ஷனல்ல வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் லைக் கொடுக்க போறது. ஸோ அண்ட் அட் த சேம் டைம் ஸோ மார்க் வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ மேக்ஸிமம் அங்க வந்து ஒரு 100 110 நீங்க சூப்பரா எழுதிருக்கீங்க அப்படின்னா
ஒரு 130 அந்த அளவுக்கு தான் போகும். ஸோ நீங்க லைக் போன தடவை ஒரு 110 வாங்கிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க, லைக் நிறைய படிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு 5 மார்க்ஸ் தான் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு அங்க மார்க்கோட லைக் வந்து டிஃபரன்ஸை காட்ட முடியாது. பட் ஆப்ஷன்ல தட் இஸ் நாட் த கேஸ். ஸோ நீங்க ரொம்ப வெல் ரெட் வெல் ரிசர்ச் படிச்சு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஈஸிலி லைக் வந்து 300+ போகலாம். ஸோ சம் சப்ஜெக்ட்ஸ்ல லைக் வந்து ஈவன் ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ல 350 வரைக்கும் லைக் வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால ஸோ ஆப்ஷன் சப்ஜெக்ட லைக் வந்து நீங்க எவ்வளவு தூரத்துக்கு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் இருக்கு. அதனாலதான் ஆப்ஷன்ல வந்து அவ்வளவு ஒரு வெயிட்டேஜ் அண்ட் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷனல் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா லைக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல நம்ம பார்த்த ஆப்ஷன்ல யாரெல்லாம் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எனிஒன்? சோசியாலஜி நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, தென் எக்கனாமிக்ஸ் பண்றீங்க, ஓகே, லா பண்றீங்க, மேக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஹிஸ்டரி, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸோ ஒரு ஐடியா தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன். ஸோ நீங்க கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷனை ஸோ நிறைய பேர் வந்து லைக் தே குட் ஹவ் ஆல்ரெடி டிசைடட் ஐ எம் கோயிங் டு ரைட் யூபிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 12th முடிச்ச உடனே ஆர் லைக் சம்வேர் அதர் லைக் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கலாம், ஆர் பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க யூ குட் ஹவ் சூசன் ஸோ நான் இந்த கிராஜுவேஷன் சூஸ் பண்ணா எனக்கு யூபிஎஸ்சிக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த நேரம் இப்போ நீங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க லைக் பிஏ ஆர் எம்ஏ ஆர் லைக் வந்து ஸோ ஆந்த்ரோபாலஜி படிச்சிருக்கீங்க, சோஷியாலஜி படிச்சிருக்கீங்க உங்க கிராஜுவேஷன்ல அப்படின்னா ஸோ கண்டிப்பா அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம சொன்ன அதே ஸ்ருதி சர்மா வந்து ஸோ எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி. ஸோ ரெண்டும் படிச்சிருக்காங்க, அதனால ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கும் வருது. ஸோ கிராஜுவேஷன் படிக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸோ லைக் ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஸோ நாலேஜ் வைஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸோ சின்ன ஐடியா இருக்கும், ரைட்? ஸோ கொஞ்சம் லைக் வந்து மோல்ட் பண்ணா போதும், லைக் யூபிஎஸ்சி பேட்டர்னுக்கு நீங்க ஈஸியா ஃபிட் ஆயிடலாம். ஸோ அதனால கிராஜுவேஷன் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கன்சிடர். ஸோ கம்பல்சரியா நீங்க வந்து ஸோ மேக்ஸ் படிச்சிருக்கேன் நான் மேக்ஸ் ஆப்ஷன் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நிறைய நேரத்துல நம்ம காலேஜ்ல வந்து எல்லாருமே விரும்பி அந்த கோர்ஸை பண்ணுவோமா அப்படின்னு கிடையாது, ரைட்? ஸோ சம்டைம் வி சூஸ் த காலேஜ். ஸோ கிடைக்கிற சீட்டை லைக் நம்ம படிப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதுக்காக இன்ஜினியரிங் நம்ம படிச்சிருப்போம், அதுக்காக இன்ஜினியரிங் நல்லா படிச்சிட்டோமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்படிதானே? இல்ல ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் படிச்சீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கணும் அப்படின்னு இல்லை. பட் ஆல்ரெடி நீங்க நல்லாவும் படிக்கிறீங்க, ஸோ லைக் வந்து வெல் லைக் நோனா இருக்கீங்க அப்படின்னா அந்த பட்சத்துல ஸோ கிராஜுவேஷனோட போறது வந்து இட் இஸ் லைக் ஓகே, பட் தட் இஸ் நாட் கம்பல்சரி ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸோ படிக்க முடியும். ஸோ லைக் வந்து மேக்ஸ் எடுத்து நம்ம திடீர்னு நமக்கு அவ்வளோ மேக்ஸ் வராத போது அதை எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ லைக் யூ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்ட்ரி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இது உங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் சார்ந்து நீங்க எடுக்கும்போது இட் வில் பி ஆல்வேஸ் லைக் வந்து பெனிஃபிஷியல். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்படி அப்படிங்கிறத ஸோ உங்க லெவல ஸோ சில விஷயங்கள் சில சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வி வில் கெட் எக்ஸைட்டட் அண்ட் லைக் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு முடியும், ரைட்? ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷன் டெஃபினெட்லி ஷுட் பி தேர். ஏன்னா இங்க வந்து நம்ம சிலபஸ் வந்து ஒரு கிராஜுவேஷனுக்கும் லைக் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். ஒரு 3 வருஷம் உட்காந்து ஃபுல்லா படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸை நம்ம குயிக்கா ஒரு 6 monthsல ஃபுல்லா படிச்சு முடிக்க போறோம், ரைட்? ஸோ அதனால கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ லைக் 3 வருஷத்துக்கும் 6 மாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்? பொறுமையா அங்க உட்காந்து படிப்போம் அப்படிங்கும்போது ஸோ பிடிச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸோ எவ்வளவு லைக் வந்து கொடுத்தாலும் யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட். ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா லைக் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் ஸோ நீங்க அடிக்கடி மாறுறதும் லைக் வந்து ஸோ உங்களோட டைமும் வேஸ்ட் எனர்ஜியும் வேஸ்ட், ரைட்? ஸோ லைக் வந்து இது பார்த்தோன்னே லைக் வந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்புறம் வந்து அது பிடிக்கல அப்படிங்கும்போது உங்களால லைக் யூ கேனாட் ரீட் மச், ரைட்? ஸோ அந்த ஒரு டெசிஷன் எடுக்காம ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி லைக் வந்து இனிஷியலா லைக் வந்து என்ன சொல்றது அவேர்னஸ் இல்லாம ஆர் சம் மிஸ்கைடன்ஸ் மூலமா தெரியாத ஒரு ஆப்ஷன்ல எடுத்துட்டு ஸோ அப்புறம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி லைக் வந்து மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத லைக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க.
ஸோ அது போக நீங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் பி லைக் குட். ஓகே, ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா லைக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக லைக் வந்து என்ன சொல்றது, ஸோ நான் வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் நிறைய கேட்பேன் அதனால நான் பால் சயின்ஸ் எடுப்பேன் அப்படின்னா ஸோ இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத லைக் வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ லைக் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு என்ன, ஸோ இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது உங்களை நீங்களே எந்த அளவுக்கு எவாலுவேட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா கேம்ஸுமே பிடிச்சிருமா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும், ஸோ ஒருத்தங்களுக்கு டென்னிஸ் பிடிக்கும், ரைட்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரா லைக் வந்து மேஜரா ஸோ உங்களை நீங்க எது பிடிக்கும் அப்படிங்கிறத லைக் வந்து இங்க இருந்தே உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க எப்படி எவாலுவேட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனா அதே சேம் டைம் ஸோ நீங்க வந்து ஸோ நீங்க சப்ஜெக்டோட சிலபஸ் எடுத்து நம்ம நிறைய ஆப்ஷனல் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில இருந்து ஸோ ஆந்த்ரோபாலஜில இருந்து சோசியாலஜில இருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருந்து ஸோ சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது சர்டன் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு பார்த்தோன்னா புரியுற மாதிரி இருக்கு, ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ மற்றது வந்து என்ன சொல்றது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு, நான் கேள்விப்படாத மாதிரி இருக்கு, ஸோ கூகுள் ஒரு தடவை அதை இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புரியல அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி லைக் வந்து ரேண்டமாவோ இல்லை வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் லைன் இன்ஃபர்மேஷனை வச்சோ நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல அதை கொத்தின ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணுங்க. தென் வந்து உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறதையும் சார்ந்து லைக் எடுங்க. ஸோ அது ஒரு முக்கியமான லைக் வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. நெக்ஸ்ட் மேஜர் கிரைட்டீரியா how to choose an optional is like வந்து so relevance to general studies. so general studies இப்போ நம்ம prelims-ல ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, சொல்லுங்க நீங்க லைக் நேத்துல இருந்து அட்டெண்ட் பண்றீங்கல்ல. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம் ப்ரிலிமினரிக்கு கேட்குறேன். ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஸோ பாலிட்டி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக் இதெல்லாம் படிக்கிறோம், ரைட்? ஸோ லைக் இந்த சப்ஜெக்ட்ஸோட லைக் வந்து உங்க ஆப்ஷனல் எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது, ஸோ சம் யூஸ்ஃபுல்னஸ் இருக்கா, ஓவர்லேப் ஆகுதா, ஸோ ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஐஆர் அந்த ஆப்ஷனல் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ ப்ரிலிமினரிலையும் அதோட லைக் ரிலவன்ஸ் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் ஸோ லைக் மெயின்ஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸோ ரிலவன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நோக்கியும் சில லைக் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தே ப்ரிஃபர். ஸோ லைக் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி ஆல்மோஸ்ட் லைக் வந்து எல்லாத்தோட லைக் வந்து ஸோ மேட்ச் ஆகிற ரிலவெண்ட் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அதனாலேயும் சில லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் choose this like on the this optional or that optional based on the relevance to like on the general studies. So for example like physics எடுக்கும் அப்படின்னா so அது பெரிய அளவுல உங்களுக்கு general studiesல ஒரு பெரிய யூஸ் இல்ல. so maybe in prelims or like வந்து science and tech ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு ரிலவன்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிலவெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவும் லைக் வந்து வச்சு நம்ம ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்டை முடிவு பண்ணலாம். ஸோ அந்த ஒரு மேஜர் கிரைட்டீரியாவும் வச்சு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. ஸோ சிலபஸ் பாருங்க, ஜெனரல் ஸ்டடி சிலபஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் வாட், ரைட்? ஸோ அதை வச்சு எந்த அளவுக்கு ஒரு ஓவர்லாப் இருக்கு அப்படிங்கிறதையும் வச்சு லைக் யூ கேன் டிசைட் யுவர் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் லைக் ஃபேக்டர் அமாங் த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ எனக்கு வந்து பிலாசபி பிடிக்குது அப்படின்னா ஸோ சென்னையில நீங்க பிலாசபியான ஆப்ஷன் யார் எடுக்கிறா, புக்கிங்க கிடைக்கு அப்படிங்கிற எந்த ரிசோர்சஸ் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. ரெண்டாவது எங்க படிக்கணும், ஸோ எங்க மென்டர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற சில சிக்கல்கள் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்னா லைக் மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் அந்த ஆப்ஷன்ல 2 பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஆட்கள்ல இருந்து என்ன இன்புட்ஸ் அப்படிங்கிறதும் லைக் நமக்கு கிடைக்காது. ஸோ அதே சமயம் ஃபேக்கல்டிஸ் இங்க அவைலபிள் இல்லை, ஸோ ரிசோர்ஸ் புக்ஸும் இங்க அவைலபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ எந்த ஆப்ஷனல் வந்து அதிகமா கைடன்ஸும் சோர்சஸும் அண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா லைக் வந்து என்ன சொல்றது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு புது சப்ஜெக்ட்ஸ் தானே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கமிங் ஃப்ரம் இன்ஜினியரிங் அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய அனைத்து லைக் வந்து ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்லி புதுசு தானே உங்களுக்கு, அதுல எல்லாமே எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ லைக் எதுக்கு அதிகமான லைக் வந்து கைடன்ஸும் மெட்டீரியல்ஸும் அண்ட் சோர்சஸும் இருக்கு அப்படிங்கிறத வச்சும் நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ அது ஒரு முக்கியமான லைக் வந்து விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸோ மோஸ்ட்லி சயின்ஸ் அண்ட் லைக் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு ஸோ சென்னையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி டெல்லியில மட்டும்தான் அந்த ஆப்ஷனல்ஸ்க்கு கைடன்ஸ் இருக்கு, அதுவும் 1-2 இன்ஸ்டியூட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்க எங்க இருந்து தான் படிக்க போறீங்க அப்படின்னா
ஸோ டெஃபினெட்லி லைக் வந்து உங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸும் சரி கைடன்ஸும் கிடைக்கிறது லைக் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளே படிச்சு நம்மளே லைக் வந்து பண்ணிட முடியாது. ஸோ டெஃபினெட்லி தேர் ஷுட் பி சம் கைடன்ஸ். ஸோ தட் மே பி ஃப்ரம் லைக் வந்து சீனியர்ஸா இருக்கலாம், லைக் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டியா இருக்கலாம், ஃப்ரம் அகாடமியா இருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி ஆப்ஷன் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு 3 வருஷம் லைக் வந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நம்ம ஒரு 6 மாசத்துல படிச்சு முடிக்கணும், ரைட்? ஸோ ஃபார் தட் யூ நீட் டெஃபினெட்லி கைடன்ஸ். ஸோ லைக் எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து கத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் லைக் வி கேன் ஸோ மூவ் ஃபாஸ்டர். ஸோ அதுக்கு கண்டிப்பா ஸோ இந்த 2 ஃபேக்டரும் ஒரு ஆப்ஷன்ல சூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. ஸோ இதையும் நீங்க லைக் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் த சிலபஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ சம் சிலபஸ் லைக் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம் அண்ட் சம் வந்து லைக் வந்து லாங்கா இருக்கலாம். ஸோ லைக் அண்ட் அட் த சேம் டைம் ஸோ சில லைக் வந்து சப்ஜெக்ட்ஸை படிச்சு முடிக்கிறது சீக்கிரமா முடிச்சிடலாம், சில இது வந்து ரொம்ப நேரம் ஆகலாம். ஒய்? பிகாஸ் லைக் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் நமக்கு மெயின்ஸ் வந்து எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு? ஒரு 3 months தான் நமக்கு 100 days plus தான் டைம் இருக்கும். அப்படிங்கும்போது ஸோ நீங்க ஒரு 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பரும் படிக்கணும், அது போக எஸ்ஏக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் சீரீஸ் போகணும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் ஆப்ஷனும் படிக்கணும். அப்படிங்கும்போது அண்ட் அட் த சேம் டைம் ஆப்ஷனல் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் கெட்டிங் மார்க்ஸ். ஸோ நீங்க ஆப்ஷனல் மட்டுமே லைக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ அதர் ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாத்துக்கும் காம்ப்ரிஹென்சிவா நீங்க போனீங்க அப்படின்னா தான் யூ ஆர் கோயிங் டு கெட் சர்வீஸ், ரைட்? ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கு நீங்க எல்லா சர்வீஸும் படிச்சாகணும். ஸோ ரொம்ப பர்டிகுலரா லைக் வந்து ஒரு எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் அண்ட் லைக் ஆப்ஷனல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி சர்வீஸ்ல உங்களுக்கு ஸோ அதிக ரேங்கிங் வரதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 100 நாளுக்குள்ள ஈஸியா நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட்டும் டைம் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. ஸோ லைக் இங்க ஜெனரல் ஸ்டடிஸ்க்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் ஆப்ஷனலையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த 100 நாளுக்குள்ள நான் சொல்றேன். அண்ட் லைக் யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட் ரிவிஷன். ஸோ நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி லைக் முந்தின நாள் படிச்சு அடுத்த நாள் காலையில எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. ஸோ அண்ட் அட் த சேம் டைம் ஒரே தடவை படிச்சாலும் நம்ம எதையாவது எழுதிடலாம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரே சப்ஜெக்ட்ஸை மல்டிபிள் டைம்ஸ் 10 தடவை நீங்க படிச்சாதான் வந்து அங்க அந்த வேகத்துல அந்த குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல நீங்க எழுத முடியும். அப்படிங்கும்போது ரிவிஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ பாஸ் பண்றவங்க எல்லாரும் லைக் அறிவுஜீவிகளோ இல்ல ஹைலி இன்டெலெக்சுவலோ இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஹவு மச் ரிவிஷன் யூ டூ per சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு ஸோ லைக் வந்து அங்க உங்க ரிசல்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 3-4 டைம்ஸாவது நீங்க டோட்டல் சிலபஸையும் லைக் வந்து ரிவிஷன் பண்ணணும். அந்த 100 நாளுக்குள்ள ஜெனரல் ஸ்டடிஸையும் அதே மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் லைக் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், படிக்க வேண்டியது இருக்கும். தென் ஸோ நீங்க டெஸ்ட்டும் எழுதி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமும் நீங்க கணக்குல லைக் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ சிலபஸோட நேச்சர் வந்து என்ன சொல்றது, ஸோ பார்த்த உடனே சில சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன சொல்றது ஒரு லைன்ல சிம்பிளா லைக் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். பட் அதுவே வந்து சிலபஸ் சின்னதா இருக்கா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது, ரைட்? ஸோ லைக் சப்ஜெக்டோட நேச்சரை பொறுத்து சப்ஜெக்டோட டைனமிக்சிட்டி பொறுத்து இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ஸ்குள்ள ஆட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸும் லைக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தானே போகும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில ஓரளவுக்கு புது புது விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து மாற்றங்கள் நடந்துராது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது அதோட நேச்சர் வந்து லைக் வேற. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் லைக் வந்து கண்டினியூஸ்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படிங்கும்போது ஸோ லைக் அது கொஞ்சம் லைக் வந்து வால்யூம்னஸ் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு, ரைட்? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட நேச்சரை பொறுத்து ஸோ அந்த வால்யூம் ஆஃப் சிலபஸும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் லைக் மாறும். ஸோ இதை நீங்க ஒரு டீட்டெயில்டா லைக் உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணாதான் லைக் வந்து முடியும். ஸோ நம்ம எங்க சும்மா சப்ஜெக்ட்ஸை தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டில் போயிட்டு நீங்க ஒரு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ நல்லா கம்ப்ளீட்லி ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் ஸோ லைக் வந்து இது எல்லா ஃபேக்டர்ஸையும் சார்ந்து ஸோ எது எனக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத லைக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கோரிங் இஸ் அனதர் மேஜர் ஸ்கோப். ஸோ எண்ட் ஆஃப் த டே லைக் வந்து மார்க் வாங்கினா தானே நம்ம பாஸ் ஆக முடியும். அது மட்டுமே லைக் வந்து கிரைட்டீரியா வச்சு நம்ம எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ண முடியாது, ரைட்? பட் லைக் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு லைக் வந்து ஒரு ரீசனா இருக்கு, ரைட்? ஒரு ஃபேக்டர், ரைட்? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ்ல நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வீக்கா இருக்கலாம், இல்ல படிக்க பிடிக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஓரளவுக்கு பேசிக்கா படிச்சு தானே பண்ணுவோம் கண்டிப்பா. ஏன்னா லைக் அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பா எந்த சப்ஜெக்ட்ஸுமே ஸ்கிப் பண்ண முடியாது, ரைட்? இது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம விட முடியாது. அப்படிங்கும்போது ஸோ ஸ்கோர் ஆர் லைக் மார்க்ஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் ஸோ இன் எனி ஆப்ஷனல். ஸோ சர்டன் லைக் வந்து பீப்புள் ஸோ லைக் வந்து சார் பரவாயில்ல ஸோ லைக் ஆந்த்ரோபாலஜியா இல்லை வந்து
ஹிஸ்ட்ரியா சோசியாலஜியா மார்க் வருதா பரவாயில்ல, நான் வந்து அது பரிச்சயம் இல்லாட்டியும் சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் சரி ஃபார் த சேக் ஆஃப் கெட்டிங் மார்க்ஸ் ஐ மே லைக் வந்து சூஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஸோ மாறவும் செஞ்சிருக்காங்க. ஸோ சர்டன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல மார்க் வராம இருந்திருக்கலாம். ஸோ வராம இருந்திருக்க காரணம் ஷாரா எங்க போனீங்க? ம் யார் சொன்னா? ஸோ ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஆப்ஷன்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ ஈவன் சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸே தே ஹேவ் ஆல்சோ சேஞ்ச். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஸோ லைக் ஒரு 500 600 ரேங்க்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்களுக்கு ஸ்கோர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் தே கோ ஃபார் அதர் ஆப்ஷனல். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் வாங்கிட்டு நிறைய பேர் லைக் வந்து போயிருக்காங்க. ஸோ அது நீங்க லைக் வந்து யூடியூப்லயோ இல்லை சர்ச் பண்ணா கிடைக்கும். ஸோ லைக் மார்க்ஸ் ஆல்சோ பிளே a மேஜர் ரோல் இன் சூசிங் ஆப்ஷனல். ஸோ சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க்ஸ் வராம இருக்கலாம். ஸோ லைக் ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்ஸ் இருக்கு. ஸோ லைக் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் டாப்பர் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 300 தான் ஒரு நல்ல மார்க் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே உங்களுக்கு ஒரு 300 மார்க்ஸ் லைக் எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. பட் எத்தனை பேர் 300 எடுத்திருக்காங்க ஆர் எத்தனை பேர் ஒரு 280 பிளஸ் எடுத்திருக்காங்க ஆவரேஜா அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு, ரைட்? ஸோ நீங்க ஓரளவுக்கு சுமாரா படிச்சிருந்தாலும் ஆர் லைக் வந்து நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்திருந்தாலும் ஒரு 280 பிளஸ் ஆர் 270 பிளஸ் வருது அப்படின்னா ஒரு ஆவரேஜா இந்த சப்ஜெக்ட் இந்த அளவுக்காவது மார்க் வந்துருது. 300 வாங்குவாங்க, 350 வாங்குவாங்க. தட் இஸ் ஸோ எக்ஸப்ஷனல் கேசஸ், ரைட்? ஸோ பட் ஆவரேஜா லைக் வந்து ஒரு 250 270 போறது அப்படின்னா இட் இஸ் லைக் வந்து ஓகே. ஸோ சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நேச்சர் ஆஃப் லைக் வந்து ஸ்கோரிங் அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு. ஸோ அதையும் சார்ந்து யூ ஷுட் சூஸ் அண்ட் ஆப்ஷனல். ஸோ இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து தான் நம்ம ஒரு ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். ஸோ இதுல ஒரு ஃபேக்டருக்கு இம்பார்ட்டன்ஸோ இல்லை இன்னொரு ஃபேக்டருக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ லைக் எல்லாத்தையும் கலந்து ஸோ லைக் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஸோ ஸ்லோலி லைக் எல்லா லைக் சிலபஸையும் எடுத்து யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்து லைக் வந்து வி ஷுட் லைக் வந்து டிசைட். ஸோ இதுதான் மேஜரா லைக் வந்து இருக்கக்கூடிய லைக் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து 2019ல ஸோ யூபிஎஸ்சி லைக் வந்து ரிலீஸ் பண்ண கடைசி அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிலீஸ் பண்ண ஸோ எந்தெந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளவு பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, சக்சஸ் ரேட் என்ன. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லைக் லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல இதுதான் ஒரு பர்டிகுலர் லைக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்க வீட்டுல போயிட்டு லைக் யூபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட் லைக் எந்தெந்த ஆப்ஷன்ல எவ்வளவு சூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க, நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த 2019 தான் கடைசியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல நீங்க பார்க்கும்போது ஸோ மேஜரா ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ் அதிகமா எடுக்கக்கூடிய ஸோ இது வந்து மெயின்ஸ்ல அப்பியர் ஆனவங்க. ஸோ லைக் வந்து ப்ரிலிம்ஸ்ல ஒரு 10,000 மெம்பர்ஸ் தே வில் கிளியர் ஐ கெஸ், ரைட்? ஸோ 10,000 பேர் வந்து மெயின்ஸ்ல எழுதுறாங்க. ஸோ அதுல வந்து மேஜரா ஸோ ஆந்த்ரோபாலஜி ஒரு 1200, ஸோ ஜியாகிரபி ஒரு 1900, ஸோ தென் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ ஒரு 1600, ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 705 எடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ ஹிஸ்டரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 1260, ஸோ லைக் வந்து சாரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 705, சோசியாலஜி ஒரு 1200, ஸோ ஹிஸ்டரி ஒரு 700 பேர் 750 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து ஸோ லிட்ரேச்சர்ல அதிகமா ஹிந்தியில தான் ஒரு 200 பேர் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ லைக் தமிழ் வந்து இங்க இருக்கு. ஸோ தமிழ் வந்து ஒரு 77 மெம்பர்ஸ் லைக் எடுத்திருக்காங்க. ஸோ அதுல எவ்வளவு பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட்ல ரெக்கமெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 77ல ஒரு 5 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ லைக் 6.5 லைக் % அளவுக்கு தான் லைக் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேஜரா இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஸோ ஆந்த்ரோக்கு ஒரு 1200ல ஸோ ஒரு 100 பேர் 9% 10% அளவுக்கு இருக்கு. ஸோ நீங்க அப்புறம் ஸோ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 51 மெம்பர்ஸ் அண்ட் ஒரு 6.8 or 7% அளவுக்கு இருக்கு. ஸோ தென் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸோ அங்க வந்து உங்களுக்கு ரேஷியோ அதிகமா ஸோ அதிகமான பேர் எழுதியிருக்காங்க ஒரு 137 மெம்பர்ஸ், ஸோ ஒரு 8 to like 9% இருக்கு. ஸோ தென் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோசியாலஜி ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேல மேஜரா எந்த லைக் ஆப்ஷனலும் லைக் வந்து அதிகமா லைக் வந்து சக்சஸ் ரேட். ஸோ சக்சஸ் ரேட்டுங்கிறது
எல்லா ஆப்ஷனுக்குமே பொருந்தும். பட் ஆனா டோட்டலா நீங்க ஆந்த்ரோ அண்ட் லைக் வந்து சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியாகிரபி இது 5மே மொத்தமா கிளியர் பண்றவங்க 1000 போஸ்ட் இருக்குன்னா இதுல 600-200 பேர் வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ஆப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதிருக்கதே வந்து ஒரு 186 மெம்பர்ஸ் தான். ஸோ 19 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ சக்சஸ் ரேஷியோ இஸ் அரௌண்ட் 10 லைக் வந்து %. ஸோ இங்க பாட்னில 28 பேர் எழுதியிருக்காங்க, அதுல 2 பேர். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ காம்படிஷனும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு, ரைட்? ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபாலஜி 1200 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு பேர்கிட்ட போட்டி போட போறோம் அப்படிங்கிற ஒரு லைக் பிரச்சனையும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் யூபிஎஸ்சி ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஒரு நார்மலைசேஷன் பண்ணிரும் உங்களுக்கு. ஸோ எந்த ஆப்ஷனுமே அதிகமா போகக்கூடாது, 15%, 20% அப்படிங்கனால ஸோ ஓரளவுக்கு ஒரு 10% தான் எல்லாத்தையும் லைக் வந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு லைக் ஆவரேஜா நீங்க இதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் எடுத்து பார்த்தாலுமே இதே ஆவரேஜ்ல தான் இருக்கும். ஸோ ஜியாகிரபி ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து அரௌண்ட் 6ல தான் எப்பவுமே லைக் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் நீங்க எடுத்து போய் கொஞ்சம் டேட்டா, நான் இந்த ஒரு வருஷம் 2019 தான் சேர்த்திருக்கேன், 18, 17 லைக் வந்து எடுத்து பாருங்க. ஸோ லைக் வந்து யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ காம்படிஷன் எப்படி இருக்கு, சக்சஸ் ரேட் இருக்கு, அண்ட் ஆல்மோஸ்ட் நார்மலைஸ் பண்ணிடுவாங்க எல்லாம் லைக் வந்து உங்களுக்கு சக்சஸ் ரேட். ஸோ அதனால இது அதிகம் அது அதிகம் அப்படிங்கிறதுலாம் லைக் வந்து பெரிய லெவல்ல அகெயின் லைக் வந்து ஸோ நேச்சர் ஆஃப் லைக் வந்து காம்படிஷன் ஆல்சோ டிஃபர்ஸ். எவ்வளவு பேர் கூட போட்டி போட போறோம் அப்படிங்கிற ஒரு நேச்சர் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பாப்புலர் சப்ஜெக்ட்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து சோசியாலஜியோ, ஆந்த்ரோபாலஜியோ, ஹிஸ்டரியோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ காலேஜஸ்ல நிறைய பேர் படிப்பாங்க, ரைட்? ஸோ ஆல்ரெடி யூபிஎஸ்சி எழுத போறோம் அப்படிங்கிற ஐடியால இருக்கவங்க ஆல்ரெடி படிப்பாங்க, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட லைக் வந்து போட்டி போடுறது எந்த அளவுக்கு, ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்க போறீங்க. ஸோ இது எல்லா ஃபேக்டரியும் சேர்ந்து தான் நம்ம ஆப்ஷனல்ல லைக் வந்து சூஸ் பண்ண லைக் வந்து போறோம், ரைட்? ஸோ ஜென்ரலா ஸோ லைக் இன்ஜினியரிங் லைக் வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு 200 பேர் லைக் எழுதியிருக்காங்க, ஒரு 16 பேர். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஒரு 146 மெம்பர்ஸ், அரௌண்ட் 10%. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 200 பேர். ஸோ 200 பேர் அளவுல 3 சப்ஜெக்ட்ஸும் லைக் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜென்ரலா ஆப்ஷனல்ஸ் எழுதக்கூடியவங்க. ஸோ லிட்ரேச்சர்ல லைக் வந்து ஸோ பெங்காலில ஒரே ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. ஸோ பட் அவரும் கிளியர் பண்ணல, ரைட்? ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு ஸோ இங்க ஸோ இது ஒரு சின்ன ஐடியா. ஸோ எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸும் லைக் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலா இதுதான். ஸோ லைக் வந்து ஆப்ஷனல் லைக் கிளியர் ஆகக்கூடிய ஆட்கள் மோஸ்ட்லி எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ப்ளூ அண்ட் ரெட். ஸோ ஹியூமனிட்டிஸ்ல தான் மோஸ்ட்லி லைக் வந்து 70% அளவுக்கு வந்து லைக் கிளியர் பண்றாங்க, ஒரு 80% அளவுக்கு. ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது டோட்டல் லைக் வந்து சிவில் சர்வன்ஸ்ல ஒரு 4.7% தான் ஆப்ஷனலா எடுத்து லைக் வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி லைக் வந்து ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா like you can like go for it. So medical வந்து around like வந்து ஒரு 3%. So medical mostly like doctors மட்டும்தான் like வந்து எடுப்பாங்க, right? So இதுதான் ஒரு சின்ன கிராஃப். So 2018ல எப்படி இருக்கு, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் லைக் வந்து ஸோ ஹியூமனிட்டிஸ் தான் ஒரு மேஜர் லைக் வந்து பார்ட் ஆஃப். ஸோ இங்க கொடுத்துருக்க ஸோ லிட்ரேச்சர் ஸோ ஒரு 6.8. ஸோ காமர்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, பிலாசபி, ஆந்த்ரோபாலஜி, ஜியாகிரபி, சோசியாலஜி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தால் லைக் வந்து 70 to 80% மெம்பர்ஸ் லைக் வந்து கிளியர் பண்றாங்க அப்படிங்கிறது. வை பிகாஸ் த நேச்சர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இஸ் லைக் ஃபெமிலியர், ஈஸியா லைக் இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம அனலைஸ் பண்ண அனைத்து ஃபேக்டர்ஸும் வச்சு லைக் வந்து ட்ரை டு லைக் வந்து சூஸ் லைக் ஓகே. ஸோ எப்படி நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது. ஸோ சார் ஆல்ரெடி 2-3 பாயிண்ட் சொன்னார்ல, யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சரி சொன்னார்ல, நீங்க வந்து எப்படி ஆப்ஷன்ல சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. how not to choose an optional. ஓகே. ஸோ லைக் வந்து என்ன சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு டெஃபினெட்லி we should not choose, right? ஸோ அதர் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ இந்த சார் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ லைக் அவரு நல்லா எடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கும் நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் அட் த சேம் டைம் போன வருஷம் அப்போ லைக் வந்து டாப்பர் வந்து ஹிஸ்ட்ரியில தான் இருக்காரு அப்படின்னா ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறதும் லைக் வந்து கிடையாது. ஸோ அண்ட் அட் த சேம் டைம் ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இதான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சும் நம்ம லைக் வந்து சூஸ் பண்ண லைக் வந்து கூடாது. ஸோ லைக் வந்து இதுதான் எனக்கு பார்த்தோன்னா லைக் வந்து
ஈஸியா இருக்கு லைக் நான் படிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களோட ஸ்பெகுலேஷன்ஸ்ல லைக் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம கொடுத்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் லைக் வந்து ப்ரொபோஷனேட்டா லைக் வந்து கொடுத்து தான் நீங்க அனலைஸ் பண்ணும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ நீங்க தான் படிக்க போறீங்க, நீங்க தான் வந்து என்ன சொல்றது அவ்வளவு புக்ஸையும் லைக் வந்து படிச்சு நோட்ஸ் எடுக்க போறீங்க. ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்க போறீங்க அப்படின்னா ஸோ யூ ஷுட் ஹாவ் சம் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் லைக் வந்து தொடர்ந்து அதை படிக்கணும் அப்படின்னா போர் அடிச்சுன்னா படிப்பீங்களா? மாட்டோம், ரைட்? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அப்போ தக்க வச்சுக்கிற அளவுக்கு நீங்க சப்ஜெக்ட்ஸையும் லைக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் சார்ந்து லைக் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அது சார்ந்து தான் நம்ம லைக் வந்து ஆப்ஷன்ல சூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷனுக்குன்னு ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் லைக் வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ நம்ம இப்போ லைக் வந்து இமீடியட்டா ஆப்ஷன்ல சூஸ் பண்ண போறது இல்லை, ரைட்? ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஸோ வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் தேர் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இப்போ லைக் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து நான் இது பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை பத்தி டீட்டெயில்டா முதல்ல சிலபஸை லைக் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ சிலபஸ் அனலைஸ் பண்ண உடனே ஸோ யூடியூப்ல நிறைய வீடியோஸ், நிறைய டாப்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும், சில நெகட்டிவ்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ சம் சப்ஜெக்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் வந்து ஈஸியா முடிச்சிடலாம், ஷார்ட் சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுலேயே வந்து நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலா ஃபேக்சுவலா படிக்க வேண்டியது இருக்கும், அதே சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கலாம். ஸோ இன்னொரு சப்ஜெக்ட்ல லென்த்தி சப்ஜெக்டா இருக்கலாம், ஆனா ஈஸியா லைக் வந்து நம்ம ஃபேக்சுவல் ஆர் டெக்னிக்கல் இல்லாம காமன் சென்ஸ்லயே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வான்டேஜ் இருக்கலாம். ஸோ சர்டன் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது மார்க்ஸ் அதிகமா இருக்கலாம், பட் அட் த சேம் டைம் அதிக லென்த்தியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்கள் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ சில பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும். ஸோ எல்லா எந்த சப்ஜெக்ட்டுமே பர்ஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு வீட்டில் போய் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ டாப்பர்ஸ் லைக் வந்து வீடியோஸ் பாருங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆப்ஷனை பத்தி. ஸோ சிலவங்க மாறி இருப்பாங்க, ஸோ ஏன் மாறினாங்க, எதுக்கு மாறினாங்க அப்படிங்கிற லைக் அனலைஸும் பண்ணுங்க. மோஸ்ட்லி நம்ம மாறாத அளவுக்கு வந்து ஒரே ஆப்ஷன்ல லைக் வந்து சூஸ் பண்ண லைக் வந்து ட்ரை பண்ணணும். பிகாஸ் டைமும் வேஸ்ட், மணியும் வேஸ்ட், உங்களோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட், ரைட்? ஸோ அதனால மோஸ்ட்லி லைக் ஏன்னா இது ஒரு பிக் ஜம்ப். நீங்க ஒரு வருஷம் லைக் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு அகெயின் சடனா மாத்துறீங்க அப்படின்னா ஸோ இட் பிகம்ஸ் லைக் ட்ரெயின் யூ லாட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா புது சப்ஜெக்ட் படிக்கும் போது நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஸோ பிலிம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால ஒரு கேர்ஃபுல் லைக் வந்து டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணி லைக் வந்து எடுங்க. ஸோ லைக் வந்து இல்ல சப்ஜெக்ட் எனக்கு புரியல, அதுல என்ன சொல்ல வராங்க தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எடுத்தவங்ககிட்ட மோஸ்ட்லி லைக் வந்து கேளுங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்ல என்ன இருக்கு, ஸோ என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு, இது எனக்கு இந்த மாதிரி லைக் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் இது, என்னோட வீக்னஸ் இது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லும் போது ஸோ ஹீ வில் டெல் ஓகே இது உங்களுக்கு செட் ஆகலாம், ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சீனியர்ஸோ இல்லை வந்து ஸோ சீனியர்ஸ் இல்லாட்டி நம்ம ஸோ ஃபேக்கல்டிஸ்டையோ யார்ட்டையோ லைக் வந்து கேட்டு ஸோ லைக் வந்து நல்லா கேட்டு அனலைஸ் பண்ணி லைக் வந்து ஒரு முடிவுக்கு லைக் வந்து வாங்க. ஸோ கிங் மேக்கர்ஸை பொறுத்த அளவுக்கு ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத காட்டிடுவோம். ஸோ நம்ம கிட்ட ஸோ லைக் கிங் மேக்கர்ஸ்ல சோசியாலஜி ஸோ பை விஜிதா தினகரன் மேம். ஸோ அவங்க ஆல்ரெடி ஸோ சர்வீஸ் கேண்டிடேட். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ கணேஷ் ஒரு 5-7 இயர்ஸ் லைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள். ஸோ ஹிஸ்ட்ரி வலன் சார் நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ அவரு ஹிஸ்ட்ரியும் அண்ட் லைக் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்ஸையும் லைக் வந்து டாக்டர் வலன் அவர் ஹேண்டில் பண்றாரு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸோ அமன்குமார் துபே அப்படிங்கிற ஒரு ஸோ லைக் வந்து ப்ரொஃபஸர் அவரு வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ தமிழ் ஆப்ஷனல் மிஸ்டர் பிரபாகரன் ஸோ அவரு வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ ஆந்த்ரோபாலஜி ஐ வில் பி ஹேண்ட்லிங். ஸோ சைக்காலஜி விஷாகன் சார் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரு வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ மோஸ்ட்லி எவ்ரி ஒன் ஹேவிங் ஸோ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஸோ லைக் இன்டர்வியூ அண்ட் மெயின்ஸ் எல்லாம் கொடுத்தவங்க. ஸோ லைக் தீஸ் ஆர் த சம் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் வி ஹேவ். ஸோ வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு லைக் வந்து இன்ட்ரடியூஸ் சம் நியூ சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து அக்ரிகல்ச்சர், ஜியாகிரபி. ஸோ லைக் வந்து ஸோ வாட் எவர் லைக் வந்து யூ வாண்ட் ஸோ நீங்க வந்து ஸோ என்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜரா நமக்கு இருக்கக்கூடிய லைக் சப்ஜெக்ட். ஸோ ஒரு பிரீஃப் ஓவர்வியூ தான். ஸோ ஆப்ஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேப்பர். ஸோ 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருமா அப்படின்னா முடியாது. பட் லைக் வந்து வீட்டில் போய் வந்து பொறுமையா ஸோ எனி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ வி வில் லைக் ப்ரொசீட். எனி ரேண்டம் டவுட்ஸ் ரிகார்டிங் டு ஆப்ஷனல். ஸோ தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த அளவுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் ஒரு 70 பேர் 80 பேர் எழுதுறாங்க. ஸோ அதுல ஸோ தமிழ்ல வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ரைட்? ஸோ காம்படிஷன் இஸ் ஒன்லி வித்தின் தமிழ்நாடு, ரைட்? ஸோ அண்ட் அட் த சேம் டைம் நீங்க சின்ன வயசுல இருந்தே தமிழ் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் யூ, ரைட்? ஸோ அண்ட் நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸும் மோஸ்ட்லி வந்து எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாட்டிக் தானே, அங்கே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பெரிய அளவுக்கு அப்டேட் பண்ண போறது இல்லை, ரைட்?
ஒன்று ரெண்டு நடக்கலாம். ஸோ பட் ஸ்டில் லைக் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஸ்டாட்டிக் சிலபஸ் தான். ஸோ லைக் ஆப்ஷனல் ஓரியன்டேஷன்ஸ் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ லைக் அதுல ஒரு சப்ஜெக்ட்ஸோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத கிளியரா தே வில் லைக் சே. தென் ஸோ ஆப்ஷன்ல டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூஜிக்கும் பிஜிக்கும் லைக் வந்து நடுவில் ஒரு ஹானர்ஸ் டிகிரி அளவுக்கு வந்து நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம இங்க ஒரே ஒரு புக்கு லைக் பாப்புலரா எல்லாரும் இந்தியா முழுக்க யூஸ் பண்ணக்கூடியது லட்சுமிகாந்த் சொல்லியிருப்பாங்கல்ல, அது மட்டும் படிச்சா போதும். பட் ஆப்ஷனலுக்கு அப்படி கிடையாது, ரைட்? ஸோ இட் நீட் டீடைல் அனாலிசிஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் வேணும். ஸோ மோஸ்ட்லி லைக் வந்து இக்னோ மெட்டீரியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ லைக் இக்னோ ஓப்பன் யூனிவர்சிட்டி அவங்களோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தரமா இருக்கும். அது போக நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. ஸோ அங்க நீங்க நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸை யூஸ் பண்ணி தான் படிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் பால் சயின்ஸ்ல நிறைய இருக்கும். அதனால லைக் ரிப்பீட்டட் அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓ லைக் லைக் அது எனக்கு அவ்வளவு தெரியாது. அது நீங்க லைக் வந்து ஃபேக்கல்டிஸ்ல கேட்டா சொல்லுவாங்க. தென் ஸோ சம் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து கொஸ்டின் லைக் வந்து ப்ரெடிக்டபிள். ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் யூபிஎஸ்சியில பொதுவாக இருக்கும் ஆக்சுவலா. ஸோ எனி சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு 50% வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லைக் சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கரண்ட் அஃபேர்ஸ் போக முடியாதனால ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வேணா வாருமே தவிர, பட் ஆனால் அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து தான் மோஸ்ட்லி லைக் வந்து வரதுக்கு உண்டான சாப்ஸ் உண்டு. ஸோ சிலபஸை பொறுத்து லைக் வந்து சப்ஜெக்ட்ஸ்ல வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு, அது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபாலஜில உங்களுக்கு கேட்ட கேள்வியை தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆந்த்ரோபாலஜி நம்ம படிக்கும்போது ஸோ டோட்டலி வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்லேயே படிச்சு முடிச்சிருவாங்க. வை பிகாஸ் மோஸ்ட்லி அதே கொஸ்டின் தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரெடிமேடா வச்சுக்கலாம். ஸோ சப்ஜெக்டோட நேச்சரை பொறுத்து தான் இருக்கு. பட் ஜென்ரலி வி கேன் சே ஒரு 30 to 40% வில் பி ஆல்வேஸ் ரிப்பீட்டட். ஸோ தட் ஹோல்ட் ட்ரூஸ் ஃபார் வந்து மெயின்ஸும் சரி, ஜிஎஸும் சரி, பிலிம்ஸும் சரி, ரெண்டுலுமே வந்து ஓரளவுக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். தென் சொல்லுங்க, வேற எனி டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கும் லைக் வந்து சில குழப்பங்கள் தீரும். ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கும்போது நம்ம மானுடவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் சொசைட்டியை பத்தி படிப்போம். ஸோ கொஞ்சம் சயின்டிபிக் ஸ்டடியும் இருக்கும். ஸோ எவல்யூஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதுவும் கொஞ்சம் பார்ட். அண்ட் லைக் வந்து ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ மனுஷங்களோட லைக் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர், ஸோ ஃபேமிலினா என்ன, கின்ஷிப்னா என்ன, ஸோ லைக் வந்து எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் எப்படி நடக்கு, பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸோ டோட்டல் சொசைட்டியை பத்தின ஒரு ஸ்டடி தான். அதுல ஒரு 20% we will studying about. ஸோ மனுஷன் எங்கிருந்து தோன்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும்ல. ஸோ அதையும் கொஞ்சம் லைக் நம்ம படிப்போம். ஸோ ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கலந்த ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, ஸோ பாலிட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் ஆன லைக் வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ஸோ லாவோட கொஸ்டின்ஸ் நீங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் மோஸ்ட்லி நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க கிராஜுவேஷன் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு சப்ஜெக்ட்ஸ்ல ஃபெமிலியாரிட்டி இருக்கும், ரைட்? ஸோ யூபிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிங்க. ஸோ அதுல ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஒவ்வொரு ஆப்ஷனல் சப்ஜெக்டும் கொஸ்டின் வச்சிருப்பாங்க. ஸோ கொஸ்டினோட நேச்சரை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, தென் law also may be introduced like on the KingMakers, maybe. Any other doubts இருக்கா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து என்ன சொல்றது, ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பேப்பர் 1ல வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவும் மெடிவல் இந்தியாவும் பேப்பர் 1ல இருக்கும். ஸோ பேப்பர் 2ல வந்து மாடர்ன் இந்தியாவும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ரெண்டுமே ஒரே நல்லதான். டோட்டல் மெயின்ஸுமே உங்களுக்கு ஒரே நாள் இது எல்லாமே வந்து ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் 1 காலை நடக்கும், 2 மதியம் நடக்கும், 3 காலை நடக்கும், 2 மதியம் நடக்கும். ஆப்ஷனும் அதே மாதிரி பேப்பர் 1 காலையில் ஒரு 3 மணி நேரம், மதியம் ஒரு 3 மணி நேரம். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபுல் சிலபஸை அவங்க பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் நேச்சரை பொறுத்து இருக்கு. தென் ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் சில நேச்சர்ஸ் இருக்கு. ஸோ லைக் டஃப் வந்து காம்படிஷன் சார்ந்து இருக்கலாம், சப்ஜெக்ட்ஸோட லைக் லென்த்தை பொறுத்து இருக்கலாம். ஸோ பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஜியாகிரபி ஃபேக்கல்டிஸோட உட்காந்து பேசணும் அண்ட் நிறைய லைக் வீடியோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தென் சொல்லுங்க. ஸோ கேள்விகள் நிறைய இப்பவே கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே,
ஸோ ஸ்கூல்ல காலேஜ்ல நம்ம இருந்த மாதிரி அப்படியே அமைதியா சார் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஸோ யூபிஎஸ்சி வரும்போது நம்ம வி ஆர் கோயிங் ஃபார் லைக் வந்து இப்போ புதுசா எல்லாம் படிக்க போறோம் லைக் அண்ட் ஷார்ட் ஸ்பேன்ல நம்ம அவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகுது அப்படிங்கும்போது ஸோ நம்மளா உட்காந்து தேடி படிச்சீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். எவ்வளவு தூரத்துக்கு யூபிஎஸ்சில நீங்க கேள்வி கேட்டு லைக் வந்து கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்கும். ஸோ வாயுள்ள பிழைதான் பிழைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து யூபிஎஸ்சில அதிகமாவே பொருந்தும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஃபேக்கல்டிஸ்ல இந்த ஸ்கூல் காலேஜ்ல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சாரை கேள்வி கேட்டே இருப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி நீங்க கேள்வி கேளுங்க. ஸோ மோஸ்ட்லி இட் ஷுட் பி a டிஸ்கஷன் அண்ட் ஆல். ஸோ லைக் வந்து நம்ம ஸ்கூல் மாதிரி அப்படி சார் வருவாரு புக் எடுத்துட்டு ஏதோ வாசிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு கான்சியஸா நீங்க கேள்வி கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு குயிக் அண்ட் லைக் வந்து ஸ்பீடா நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஸோ முடிச்சுக்கலாமா? அப்போ எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் என்ன செஷன் சொல்லியிருக்காங்க? ஸோ இப்போ இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலபஸ் போய் வீட்டில் உட்காந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன பண்ணலாம் எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. டாப்பர்ஸ் வீடியோஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு. ஸோ லைக் அதை பத்தின ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு லைக் வந்து ஆப்ஷனலுக்கும் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் ஸோ யூடியூப்ல லைக் வந்து எல்லா வகையான லைக் வீடியோஸும் இருக்கு, எடுத்து பாருங்க. ஈவன் கிங் மேக்கர்ஸ்ல வி ஹவ் கிவன் ஸோ லாட் ஆஃப் ஓரியன்டேஷனும் கொடுத்துருக்கோம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் சார்ந்து. So you can like when the watch it and all right. So thank you all. இப்போ வந்து இது வந்து சொல்லி நீங்க வந்து சீக்கிரம் தான் பரவாயில்ல. மெடிக்கல் ஸ்பீக்கர் நிறைய கேள்வி கேட்கணும். தாயகத்துக்கு நிறைய கேள்வி கேட்கலாம்.
சுதர்ஷன் இவர் நந்தகுமார் சார் வந்துகிட்டு இருக்காரான்னு செக் பண்ணி மாதவிட்ட கேட்டு ஒரு முறை செக் பண்ணிருக்கேன். ஸோ ஆப்ஷனல் தெரிஞ்சிச்சா? ஆப்ஷனல் என்னன்னு ரைட் தெரிஞ்சிச்சா? என்ன தெரிஞ்சிச்சு? எத்தனை ஆப்ஷனல் இருக்கு? How many? Including literature? 56 subjects. எவ்வளோ? How many optional subjects we have to select? Only one. Okay. So ஒரு சப்ஜெக்ட்ல 2 பேப்பர்ஸ் இருக்கு. எவ்வளோ மார்க்ஸ் ஆப்ஷனல்? 500 marks. Good. How many papers? 2 papers. Fine. இப்போ பாப்புலர் ஆப்ஷன்லாம் என்ன அது எல்லாமே சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதை பேஸ் பண்ணி இப்போ ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும் நம்ம? ஃபைனலி இன்ட்ரெஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட். அடுத்துதான் ஒவ்வொரு ஃபேக்டரா உள்ள ஆட் பண்ணிட்டே வரும். நம்ம சம்டைம்ஸ் வந்து டிகிரி படிச்சதெல்லாம் இன்ட்ரெஸ்டோட படிச்சோமா? இல்ல ஆனஸ்டா பேசினா சில பேருக்கு பிடிச்சு படிச்சு. அதனாலதான் நான் சொல்றது ஆப்ஷன் வந்து நான் ஏற்கனவே டிகிரி படிச்சிருக்கேன் ஆனால் சூஸ் திஸ் அப்படின்லாம் ஒரு கன்க்ளூஷன் வராதிங்க. எந்த சப்ஜெக்ட் ஈவன் டிகிரி படிக்காத சப்ஜெக்ட் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் இட். அதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? எதை கன்சிடர் பண்ணணும் ஆப்ஷனலுக்கு சூஸ் பண்றதுக்கு? என்னது? ரெண்டாவது வந்து ரிசோர்சஸ். நம்ம இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல 2. 1 மெட்டீரியல் ரிசோர்சஸ், இன்னொன்று வந்து மேனுவல் ரிசோர்சஸ். அவைலபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கு நமக்கு? மெட்டீரியல்ஸும் இருக்கணும், சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ரிசோர்ஸே இருக்காது. பட் நம்ம ஒரு பையன் எடுத்தான், சார் சிலபஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார், புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறேன் சார் அப்படின்னா. என்னடா பண்ண போற அப்படின்னு. மைத்திலின்னு ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் ஒன்று இருக்கு தெரியல உங்களுக்கு? அந்த லிட்ரேச்சர் எடுத்தா இந்தியால மொத்தம் 4 பேர் தான் சார் எழுதுறாங்க. அந்த 4 பேரை பேப்பர் கரெக்ஷன் பண்றவர் எனக்கு தெரியும் சார். ஏன்னா அவர் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு சார். அதனால அவர்கிட்ட தான் சார் நான் டியூஷனே படிக்க போறேன். ஓகே, அதனால அந்த 4 பேப்பர் அவர் தான் சார் கரெக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எடுத்தான். ஃபெயில் ஆயிட்டான். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் கரெக்ஷன் பண்ண மாட்டாரு, யார் வேணாலும் கரெக்ஷன் பண்ணுவாங்க யூபிஎஸ்சில. அந்த வருஷம் அவர் கரெக்ஷன் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். இட் டசன்ட் மீன் தட் ஹி வில் கரெக்ட். அதனால இப்படிலாம் வந்து தவறுதலா வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஆப்ஷன் எடுக்கிறப்ப நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள். சரி, ஃபைன். நல்ல இப்போ now you have understood what is optional, how you should select it. அடுத்த செஷன் என்னது? How your UPSC preparation will help you to crack TNPSC exam. UPSC படிச்சா, UPSC is called mother of all government competitive examinations. Why? ஏன் UPSC வந்து mother of all government competitive examinations சொல்றோம்? That covers almost all the syllabus of all the exams. இதை படிச்சுட்டு SSC போலாம், RRB போலாம், IBPS போலாம், SSC கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதலாம், சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஏஇ போஸ்ட் போனீங்கன்னா அங்கேயே எழுதலாம், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எழுதலாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் போனீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் போர்ஷன்ஸ் கவர் பண்ணலாம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல GS போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணலாம்.
இப்படி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு பேஸ் வந்து கொடுக்கிறது சிவில் சர்வீசஸ். இப்போ நீங்க பார்க்க போறது பெரும்பாலும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். எல்லா எக்ஸாம்ஸையும் ஒவ்வொன்றா நான் காமிப்பேன், அதுக்கு டைம் இல்லை என்கிட்ட. சிவில் சர்வீஸ் சிலபஸ், தென் எஸ்எஸ்சி சிலபஸ், சிவில் சர்வீஸ் சிலபஸ், தென் ஐபிபிஎஸ் சிலபஸ், சிவில் சர்வீஸ் சிலபஸ், ஆர்பிஐ கிரேட் பி சிலபஸ், சிவில் சர்வீஸ் சிலபஸ், தென் வந்து மேபி ஆர்ஆர்பியோட சிலபஸ். இப்படி ஒவ்வொன்றையும் நல்லா கம்பேர் பண்ணி அதோடைய சிலபஸையும் வேர்டை மென்ஷன் பண்ணியே காமிக்க முடியும். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2 இந்த யூபிஎஸ்சி நாலேஜை வச்சு எப்படி ஈஸியா கிராக் பண்றது. டிஎன்பிஎஸ்சிக்காக போறப்ப எந்த ஏரியா மட்டும் செப்பரேட்டா பார்க்கணும், அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே போல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல என்னென்ன போஸ்ட் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இதை மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிச்சவங்க தான் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ குரூப் 1 ரிசல்ட் வருது, 100 பேர்னா 80 பேர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருப்பாங்க, 20 பேர் தான் டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்க இருப்பாங்க. குரூப் 2 ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5500 பேர் 6000 பேர் செலக்ட் பண்ண போறாங்கன்னா 6000 பேர்ல 4000 பேர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா தான் இருப்பாங்க, 2000 பேர் தான் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சவங்க இருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சி வந்து இட்ஸ் அ மதர் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எய்ம் பண்றது வந்து யூபிஎஸ்சி எய்ம் பண்ணுவீங்க. இப்போ அது போல என்னை போல வந்து என்னோட நண்பர்களை போல யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்றப்ப எனக்கு 7 கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு. ஆனா எந்த எக்ஸாமுக்குமே நான் படிக்காம தான் போனேன். ஆனா படிச்சுட்டு போனது ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கு, அது எது, யூபிஎஸ்சி. தட் ஹெல்ப் மீ டு கிராக் தி அதர் எக்ஸாம்ஸ். அதே போல உங்களுக்கும் இந்த யூபிஎஸ்சி ஜேர்னி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றதான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். ஃபைன். ஸோ இந்த செஷன் எடுக்க போறவர் வந்து மோஸ்ட் அகெயின் வெரி ஃபேமஸான ரிசோர்ஸ் பர்சன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாவே கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில லாஸ்ட் 1 இயரா 2 ஃபேக்கல்ட்டியை பயங்கரமா கொண்டாடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. சாருடைய அந்த ஃபேர்வெல்லோடைய வீடியோஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இவரை பத்தி பேசினது, சார் பேசின வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேக்கல்ட்டி. தமிழ் அது வந்து சப்ஜெக்ட்ஸை யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இவரோட ஒரு பெஸ்டா தமிழ்நாட்டில் யார் எடுக்க முடியாதுன்ற லெவலுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாரு. அவ்வளோ அற்புதமான ஒரு டைமென்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இளங்கோ அப்படி அதான் அவருடைய பெயரும். பேரண்ட்ஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சானு தெரியல. ஐ திங்க் அவர் இன்ஜினியர் நினைக்கிறேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தமிழ் ஆசிரியராக மாறி இருக்காரு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து. ஓகே, இந்த ஃபீல்டுல மட்டும்தான் டிகிரி படிச்ச எந்த சப்ஜெக்டையுமே இங்க கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. என்கிட்ட டாக்டர் முடிச்சுட்டு இங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம் நேற்று. நம்ம பார்த்த எத்தனை ஃபேக்கல்டிஸுமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜியாகிரபி எடுக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்விரான்மெண்ட் எடுக்கிறாங்க, டாக்டர் முடிச்சுட்டு ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. அதே போல இவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன எடுக்கிறாரு, தமிழ் எடுக்கிறாரு. ஓகே, ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எக்ஸ்பர்ட் பிளஸ் வந்து எந்த ஏரியால வேணாலும் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன். லெட் us have this approach for TNPSC group 1 and 2. Okay, see this session please. Thank you. So வேற யாருக்காவது போகணுமா? நான் ஆரம்பிக்கவே இல்லையா, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. ஓகேங்க, ஓகே. ஸோ யூபிஎஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மை செல்ஃப் இளங்கோ சுப்பிரமணியன், நானும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். ஓகேவா? என்னுடைய ஆப்ஷனல் தமிழ் லிட்ரேச்சர். ஓகே, என்னுடைய ஆப்ஷனல் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பத்தி யாருக்கு வந்து தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார் டிஎன்பிஎஸ்சி பத்தி, நான் இப்போ சார் வந்திருக்கேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? ஓகே சார், எனக்கு டிஎன்பிஎஸ்சி தெரியும் சார், ஓரளவு தெரியும் சார், எனக்கு சிலபஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும் சார் அப்படின்றவங்க. ஓகேங்க, சரி. இப்போ நம்ம 2 பேரையுமே வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சினா என்ன, குரூப் 1னா என்ன, எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி நம்ம என்ன போறோம் ஜென்ரலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டைம் யாராவது எழுதுனீங்களா? 2022 யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஏதாவது எழுதுனீங்களா? எழுதலையா? ஓகே, 92 போஸ்டிங்ஸ் லாஸ்ட் டைம். ஓகேவா? 2022 92 போஸ்டிங்ஸ். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு, ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங் இன்னும் வரல. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, சிலபஸ் என்ன இருக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல. சரிங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. ப்ரிலிமினரி எத்தனை மார்க் தெரியுங்களா? 200 கொஸ்டின்ங்க. 200 கொஸ்டின் 300 மதிப்பெண்கள். 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஓகேங்களா? அந்த 200 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்டிடியூட். 25 வந்து ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. ஸோ பேப்பர் 1 அப்படின்றது எலிஜிபிலிட்டி பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? 2, 3, 4னா என்ன, அது எத்தனை மார்க், அதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நீங்க வந்து கட் ஆஃப்லாம் நல்லா வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா டெபுட்டி கலெக்டர், அடுத்தது டெபுட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ், தென் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 6-7 போஸ்டிங் வந்து அதுல இருக்குது. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ல இருந்து எல்லா போஸ்டிங்கும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சார் கிளியர் பண்ணலாமா சார், இதை வந்து படிக்கலாமா சார், சார் என்னலாமோ என்ன யாராமோ சொல்லுவாங்க டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுல ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, அங்க போகாத அப்படிம்பாரு. இந்த பக்கம் போனா வலி சிந்து, அந்த பக்கம் போனா தூண் இருக்கு அப்படிம்பாங்கல்ல இம்சை அரசல். அந்த மாதிரி டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க நம்மளை போட்டு பிரேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வருஷம் நீங்க பாருங்க ரிசல்ட் வரும்போது நம்மளை விட ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க தான் இதுல வந்து கிளியர் பண்றாங்க. ஓகேவா? காசு பணம் இருக்கணும் டிஎன்பிசி கிளியர் பண்றதுக்கு, நிறைய வந்து காசு பணம் கொடுத்து நம்ம வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப மெரிட்டோரியஸா நல்லபடியா தான் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து கூட இதுல வந்து எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்றாங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல கிங் மேக்கர்ஸ் இன்ஸ்டியூட்ல இருந்து கூட லாஸ்ட் டைம் விக்னேஷ் அண்ட் சுப்பலட்சுமி மேம் 2 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளியர் பண்ணிருக்காங்க. இங்க வந்து படிச்சவங்க தான் இங்க ஒர்க் பண்ணவங்க தான். ஓகேவா? ஸோ அதனால தைரியமா வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. ஸோ மற்றவங்க சொல்றதா எதையும் கேட்காதீங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இருந்து எல்லா எக்ஸாமே எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதுல சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்குங்க. மொத்தம் வந்து எத்தனை யூனிட் இருக்கு? 10 யூனிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க். அது என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து லொகேஷன் எங்க இருக்கு, சாரி பாருங்க, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிபிக் கிளாஸ், மெக்கானிக்ஸ், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? சமச்சீர் புக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டிஎன்பிசிக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கு. ஓகேவா? சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, இந்த 4 புக்கும் என்ன பண்ணிருக்கணும் உங்க கையில இருக்கணும். அடுத்தது 11th 12th எத்திக்ஸ் புக்கு, அறவியலும் பண்பாடும் ஒரு புக் இருக்கு, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு போய் பாருங்க. அந்த டிஎன் டெக்ஸ்ட் புக்ல வந்து அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு 11th இருக்கு, 12th இருக்கு. ஓகேவா? உங்களுடைய மேஜர் சிலபஸ் வந்து இந்த ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆயிரும். ஸ்கூல் புக் படிக்காம அங்க வந்து போக கூடாது. எப்படி வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து என்சிஆர்டி வந்து படிக்கணும்னு சொல்றாங்களோ டிஎன்பிசிக்கு என்ன படிக்கணும்? எஸ்சிஆர்டி சமச்சீர் டெக்ஸ்ட் புக் வந்து என்ன பண்ணணும்னா படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை படிக்காம வந்து போயிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10th புக்ல இருக்குங்க. 10th பிசிக்ஸ், 10th கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? 10th புக்ல வந்து இந்த ஜெனரல் சயின்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. தென் 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ். பேப்பர் படிக்க சொன்னாங்களா யூபிஎஸ்சில? என்ன பேப்பர் படிக்க சொன்னாங்க? ஹிந்து படிக்க சொன்னாங்களா? இப்ப டிஎன்பிசில நீங்க தமிழ்ல எழுத போறீங்க அப்படின்னா தமிழ் பேப்பர் கண்டிப்பா நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? இங்கிலீஷ்ல எழுத போறீங்க அப்படின்னா தி ஹிந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்ல என்ன சார் பேப்பர் படிக்கிறது கேட்டீங்கன்னா தமிழ்ல தி ஹிந்து இருக்கு, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தினமணி இருக்கு. சரிங்களா? தினமணியில அந்த எடிட்டோரியல வந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும். தி ஹிந்துல எடிட்டோரியல் என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்கனாமிக்ஸ்ல வந்து இன்க்ளூசிவ் growth அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல உள்ளடக்கிய வளர்ச்சின்னு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ல எழுத போறவங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால தமிழ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எத்தனை பேர் தமிழ் எழுதுறீங்க சார்? நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸ் தமிழ் எழுத போறேன் சார் அப்படின்றவங்க ஒரே ஒருத்தரா? 2 பேர். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய. ஏன்னா தமிழ்ல வந்து எழுதுறது வந்து வட்டெழுத்துகள். ஸோ அது வந்து நிறைய வந்து டைம் ஆகும்.
ஓகேவா? ஸோ அதனால தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரிலேட் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டியில வந்து ரீசெண்டா வந்து கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டருக்கு ஏதாவது வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு பாலிட்டியில வந்து கவர்னரை பத்தின ரோல் என்ன, சீஃப் மினிஸ்டர் பத்தின ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இப்போ ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 days பேக் வந்து சோலா பிரின்ஸ் ஆதித்த கரிகாலனை வந்து கொன்னது யாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருந்தாங்க. யாராவது படிச்சீங்களா? நேத்து படிச்சீங்களா? அதுல கொடுத்துருந்தாங்க. சோ இப்ப இந்த மாதிரி நியூஸ்ல ஏதாவது வரும் தெரியுமா? இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு போய் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா யூனிட் 8ல கொண்டு போய் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா யூனிட் 8ல நமக்கு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ இப்போ அதுல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்க் பண்ணி என்ன பண்ணணும்னா படிக்கணும். இப்படிதான் நம்ம வந்து படிக்கணும். ரீசெண்டா யாராவது அவார்டு வாங்கியிருக்காங்களா? இப்போ ஆஸ்கார் அவார்டு வந்து எதுக்கு கொடுத்தாங்க? நாட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற ஒரு மூவிக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த மூவி யாரு, எந்த மூவிக்கு வந்து வாங்கினாங்க? பரியரும் பெருமாள்லாம் கேட்டிருந்தாங்க தெரியுங்களா? குரூப் 1 கொஸ்டின்ல 2021 நினைக்கிறேன். அதுல வந்து பரியரும் பெருமாள் மூவியை பத்தி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? வேணா கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க, இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டா வந்து வர்றது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா படிச்சிருக்கணும். ரீசெண்ட் பர்சனாலிட்டிஸ் யாருக்காவது வந்து இப்போ இன்னைக்கும் நேத்து வைக்கம் சத்தியாகிரகாவை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டிருந்தாங்க 100வது வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. வைக்கம் சத்தியாகிரகனா என்ன, வைக்கம் சத்தியாகிரகம் வந்து யார் வந்து முன்னாடி நின்று நடத்தினா, ஜார்ஜ் ஜோசப்னா யாரு, ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் ஜோசப் இதெல்லாம் நம்ம வந்து யூனிட் 8ல வந்து படிப்போம். ரோசாப்புத்துறைனா யாரு, பெரியாருக்கு வந்து இது வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுத்தது யாரு, யாருக்காவது தெரியுமா? பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுத்தது யாரு? திருவிக்கா தான் வந்து கொடுத்திருப்பாரு. திருவி கல்யாண சுந்தரனார் தான் வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாரு. அவருடைய நவசக்தி இதெல்லாம் வந்து எழுதிருப்பாரு திருவிக்கா. ஓகேவா? அப்போ வைக்கம் சத்தியாகிரகாவை பத்தி படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இது 100வது வருஷம் வந்து. ஓகேவா? அப்போ 100வது வருஷம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சது. நம்மளுடைய கேரளா சீஃப் மினிஸ்டரும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து நேற்று நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் 1 நினைக்கிறேன். ஓகே. சோ அப்ப வைக்கம் சத்தியாகிரகா முக்கியமா சார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம். இது சிலபஸ்ல இருக்கா சார்? இருக்கு. தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இது இருக்கு. யூனிட் 8ல ஹிஸ்டரியிலே இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லிங்க் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட்ஸ் எடுக்கும் போதே இப்படி லிங்க் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கணும். உட்காந்து நான் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் தினத்தந்தியில உட்காந்து மசாலா நியூஸ் பேப்பர்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இப்போ என்னுடைய சீனியர்ஸ்ல இருந்து எல்லாரும் சொல்றதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதை படிக்கணும் அப்படின்றத விட எதை படிக்க கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதுதான். ஸோ அதில் ஜாகிரபியில வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்டாட்டிக் போர்ஷனோட வர்றதுதான். ஸோ அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுக்கணும். ஓகேவா? ரீசெண்டா ஏதாவது வந்து ஒரு புயல் வருது அப்படின்னா அந்த புயலுக்கு வந்து பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நோட்ஸ் ஹேண்ட்மேட் நோட்ஸ் இல்லாம எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம். உங்களுடைய ஹேண்ட் நோட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஸோ கரண்ட் இவெண்ட்ஸ். தென் 3வது வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. உங்களுடைய சாயில் எப்படி இருக்கு, ரிவர்ஸ் எப்படி இருக்கு, ரிவர்ஸ்னா என்ன, ட்ரிபியூட்டரினா என்ன, ஸோ தக்ஷின் கங்கான்னு எந்த ரிவரை சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க படிக்கணும் ஜியோகிராஃபில. ஓகே. ஸோ நான் உள்ள போய் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து போர் அடிக்கிறோம்ல, சிலபஸ் இதுதான் பார்த்துக்கோங்க. ஓகே. ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து குப்தாஸ் வரைக்கும். ஓகே. ரிக்வேதானா என்ன, லேட் ரிவேதானா என்ன, அயன் ஏஜ்னு எதை சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரியை வந்து படிக்கணும். தென் வந்து பாலிட்டியில பிரியம்பிள்னா என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன, பிரியம்பிள் வந்து பேசிக் பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சரா இல்ல அது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா, அதுக்கு என்ன கேஸ் இருக்கு, கேசவனந்த பாரதி கேஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் எக்கனாமி, நம்மளுடைய நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. இது வந்து நம்மளுடைய எக்கனாமி வந்து மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய நேச்சர் என்ன, 5 இயர் பிளான் என்ன, 5 இயர் பிளானுக்கு அப்புறம் ஏன் வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நிதி ஆயோக் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா, இது என்னது, இது எல்லாத்தையும் பத்தியுமே நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஓகேவா? ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, இதனுடைய டிஃபரன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. எக்கனாமி பாலிட்டி இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது எக்கனாமி. பிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன. ஓகே. பிஸ்கல் பாலிசினா யார் பண்றது, கவர்மெண்ட் பண்றது. மானிட்டரி பாலிசினா ஆர்பிஐ பண்றது. நிதி கொள்கை பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இன்ஃபிளேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. பெரிய சிலபஸ்லாம் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. யூபிஎஸ்சிக்கு நீங்க படிக்கிற அதே சிலபஸ் தான். பட் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன சார் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபேக்ட் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
ஓகே, ஃபேக்ட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபேக்டே நான் படிக்க மாட்டேன் சார் அப்படின்னு இருக்காங்க. மெயின்ஸ்ல வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கறதுனால தான் நிறைய மார்க்ஸ் வருது. ஓகே, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் முக்கியம். ஓகேவா? எக்கனாமிக் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அம்பேத்கர் என்ன பண்ணாரு, பகத்சிங் என்ன பண்ணாரு, நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துல வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டே நம்ம வந்து படிக்கணும். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டா என்ன, சம்பரான் சத்தியாகிரகா, இது எல்லாத்தையும் பத்தி என்ன பண்ணணும்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல படிக்கணும். ஓகே, இது எல்லாத்துக்கும் சோர்ஸே உங்க ஸ்கூல் புக் தான். தென் அடுத்தது யூனிட் 8. எல்லாரும் வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து எல்லாம் படிச்சிருவான். அந்த ஒன்னே ஒன்று இருக்கு பாத்தீங்களா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இதுக்குதான் போட்டு திணறுவாங்க. சார் நான்லாம் ஸ்கூல்ல படிச்சது சார் தமிழ், இப்போ வந்து எங்களுக்கு சிலப்பதிகாரம்னு சொல்றீங்க, இப்போ வந்து சங்க இலக்கியம்னு சொல்றீங்க அப்படிம்பாங்க. சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுக்கு உங்க ஸ்கூல் புக்ல 6th இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை எடுத்து உட்கார வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? என்ன மாதிரியான ஏரியால இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்ன மாதிரி எந்த கொஸ்டின்ஸை படிக்கணும், எந்த கொஸ்டின்ஸை விடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு செட் ஆஃப் பிபிடியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சிலப்பதிகாரம்னா இந்த ஏரியா தான் படிச்சா போதும், கம்பராமாயணா இது படிச்சா போதும், மணிமேகலைனா இது படிச்சா போதும். அப்போ இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? 2022 கொஸ்டின் எடுத்து பாருங்க. இதுல இருந்து மொத்தம் 8ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாடல் வரிகளை வச்சு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஏதிலாளன் கவலைகவற்ற ஒரு முளை அறுத்த திருமா ஒன்னி என்ற பாடல் வரி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல் உள்ளது. இது எந்த பின்வரும் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின். 2021 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் வந்து நற்றிணை. சார் இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்றே நிலை முனியாது கற்றல் நன்றே, இது எந்த வரி சார்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. இதை பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கா சார்னு கேட்டீங்கன்னா இருக்கு, உங்க ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் நான் உட்காந்து இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணாதீங்க. அதுக்கு மொத்தமா ஸ்லைடு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதோட கிளாஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சருக்கு மட்டும் ஒரு 6ல இருந்து 7 கிளாஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ பெஸ்ட்டா வந்து தமிழ் இலக்கியத்துக்கு வந்து உங்க கையில நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் ஏன் யூனிட் 8 மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிசில வெயிட்டேஜ் வந்து நீங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஓகேவா? ரெண்டாவது வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, அடுத்தது பாலிட்டி, அடுத்தது ஹிஸ்டரி, அடுத்தது எக்கனாமி. ஓகேவா? இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்னா, ரெண்டாவது என்ன படிக்கணும், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, தென் அடுத்தது பாலிட்டி, ஹிஸ்டரி, இதெல்லாம் படிக்கணும். ஓகேவா? சோ இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, தென் அதுக்கப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னா என்ன, தென் அதுக்கப்புறம் தொல்லியல் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம் முடிச்சிடலாம் சார். ஓகே சார், ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து படிக்கணுமா சார் வேணாமா சார்? நீங்க இங்க பாருங்க, திருக்குறள் படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க தெரியுமா? திருக்குறள்ல இருந்து 15 கேள்வி கேட்கறாங்க. 2021ல 15 கேள்வி, 2022ல 10 கேள்வி. குரூப் 2ல நீங்க எடுத்து பாருங்க, அதே 10 கேள்வி கேட்கறாங்க. என்னங்க எப்படி கேட்பாங்கன்னா, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு குறள்னு வச்சுக்கோங்களேன். எதனை வந்து நம்ம வந்து ஒரு செயலை செல்லும் போது நம்ம வந்து உறுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு ஒரு குறள். அப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலகற்றும் கல்லாதவர் என்று யாரை வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. யார சொல்றாரு? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. நீ என்னதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோட சேர்ந்து நடக்கணும், பூமரா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு வள்ளுவர். அப்பவே சொல்லிட்டாரு. நம்ம இப்ப சொல்றோம்ல புது டைம் பூமர்னு, அதை வந்து அப்பவே அவர் சொல்லிட்டாரு. சரியா? அப்ப திருக்குறள் வந்து படிக்கணுமா சார்னு கேட்டீங்கன்னா படிக்கணும். ரொம்ப அப்படியே வந்து இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணியா, சொல் பின்வரும் நிலையணியா அப்படிலாம் படிக்க வேண்டாம். குறள் என்ன சொல்றாங்க, அது என்ன நம்ம வந்து அதுல இருந்து எடுத்துக்கிறோம், இவ்வளவுதான். இது தெரிஞ்சாலே போதும். எல்லாமே படிக்கணும் இல்லைங்க. 6th to 12th உங்களுடைய மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் படிக்கணும். 6th to 12th மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் படிக்கணும். நீங்க 1330 குறளையும் அறத்துப்பால் இன்பத்துப்பால் அதுக்கப்புறம் பொருட்பால்லாம் உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து மணக்குடவர் மாதிரியும் பரிமேலழகர் மாதிரியும் உரை எழுத ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அதெல்லாம் வந்து வேண்டாம். நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வேணும். சரிங்களா? அதனால 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நம்ம என்னெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால அந்த திருக்குறள், இந்த லிட்ரேச்சர் டாபிக்கை பத்தி நீங்க ஒரி பண்ணவே செய்யாதீங்க. அது வந்து இங்க ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்தா கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதுல நீங்க வந்து
மார்க் ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின் எடுக்கிற வரைக்கும் இந்த இன்ஸ்டியூட் வந்து கேரண்டி. ஓகேவா? ஸோ அதனால வந்து அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 8லயே முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்க வரலாறு. அது கண்டிப்பா படிக்கணும். 2021 இருந்து 2021 எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? தந்தை பெரியார வச்சு அண்ணா வச்சு 21 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பெரியார்னா யாரு, எங்க பிறந்தாரு, அவருடைய நியூஸ் பேப்பர் என்ன, சுயமரியாதை இயக்கத்தினுடைய அபிஷியல் நியூஸ் பேப்பர் என்ன, யாருக்காவது தெரியுமா? குடியரசு, இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு எங்க நடந்தது, செங்கல்பட்டுல நடந்தது, தலைமை தாங்கியவர் யாரு, சவுந்தர பாண்டியன். எந்த மாநாட்டுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது வந்து திராவிட கழகம்னா மாறிச்சு, சேலம் மாநாடு 1944. இதெல்லாம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் படிக்கணுமா சார்? கண்டிப்பா படிக்கணும். இதெல்லாம் எங்க இருக்கு? உங்க ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. சரியா? உங்க 10th புக்ல இருக்கு, உங்க 11th 12th எத்திக்ஸ் புக்ல இருக்கு. ஓகேவா? அங்கங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், கலெக்டிவா மொத்தமா எடுத்து உங்களுக்கு வந்து நோட்ஸா கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அதனால இந்த போர்ஷனுக்கு அப்புறம் வரப்போறது என்னன்னு கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. நம்மளுடைய தமிழ்நாடு நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளே கிங்மேக்கர்ஸ்ல நம்மளே வந்து ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், இதுலதான் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்களா, எந்த ஸ்கீமுங்க வந்து இயர்லி மேரேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கீமு தெரியுமா? அஞ்சலி அம்மாள் திட்டம்னு நினைக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி ரீசெண்டா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நான் முதல்வன் திட்டம்னா என்ன, ஓகே, மக்கள் தேடி இல்லம் தேடி மருத்துவம், இது எல்லாமே வந்து பேப்பர்ல வந்து இருக்கு. இதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும், அப்படிதானே? ஆனா வந்து ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் உட்கார்ந்து நம்ம எழுதணும். ஸோ அதெல்லாமே வந்து நிர்வாகம் சார்ந்தது எல்லாமே இங்க கொடுப்பாங்க. அடுத்து 10th வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிட் 10 ஆப்டிடியூட். சரியா? பேசிக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். யூபிஎஸ்சி லெவல்ல சிசாட் லெவலுக்குலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். 25க்கு எவ்வளவு எடுக்கணும், ஒரு 20+ எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லாம் விட்டுறாதீங்க. 25க்கு ஒரு 20+ நீங்க வந்து என்ன பண்ணணும், எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் ப்ரிலிமினரிங்க. ப்ரிலிமினரில எவ்வளவு மார்க் சார் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா 200 கொஸ்டின் 300 மார்க் நான் சொன்னேன். 200 கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் ஒரு 140+ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். 140+ கொஸ்டின் கரெக்டா இருக்கணும். புரியுதா? அப்படி எப்படி வந்து அந்த 140+ கரெக்டா பண்றதுன்னு தான் அந்த ஆர்டர் சொன்னேன். ஆப்டிடியூடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, யூனிட் 8 and 9 பாலிட்டி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சயின்ஸுக்கு இது எல்லாத்துக்கும். ஓகேவா? 140+ அப்படின்னாலே நீங்க வந்து எங்க போறீங்க, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க போறீங்க. ஓகே, மெயின்ஸ் எக்ஸாம்ல எத்தனை பேப்பர் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து 4 பேப்பர். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுங்க, 100 மார்க். ஓகேவா? 3 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. எவ்வளவு எடுத்தா பாஸ் மார்க்? 40 மார்க் எடுக்கணும். சரிங்களா? கட்டுரை வரையணும். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் எல்லாம் போட்டு போனோம்ல, திருந்திய படிவம் திருந்தாத படிவம்லாம், அதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த அளவுக்குலாம் ரொம்ப போட்டு பயந்துக்க வேண்டாம். திருக்குறள் பத்தின ஒரு கட்டுரை எழுதணும், அது ரொம்ப முக்கியம். லெட்டர் ரைட்டிங் எழுதணும். 15 மார்க் லெட்டர் ரைட்டிங், 15 மார்க் திருக்குறள் பத்தின கட்டுரை. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கணும். அதுக்கு தான் திருக்குறள் படிங்கன்னு சொல்றேன். ஓகேவா? உங்க கைவசம் ஒரு 100ல இருந்து 150 குறள் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருந்தாலே போதும். 1330 சொல்லல, 100 தான் சொன்னேன். அதுக்கே அப்படி பார்க்காதீங்க. அது தெரிஞ்சிருந்தாலே, குறிப்பிட்ட அதிகாரங்கள்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா எப்படினாலும் அவங்க கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து கட்டுரை எழுத மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வள்ளுவர் எக்காலத்துக்கும் உரியவர் என்பதை சீர்தூக்கி ஆராய்க அப்படின்னு ஒரு குறள் 19 கேட்டாங்க, ஓப்பன் கொஸ்டின் மாதிரி. எப்படி எழுதுவீங்க? அதை எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். திருவள்ளுவர் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவர் என்பதை சீர்தூக்கி ஆராய்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எக்காலத்துக்கும் அவர் பொருந்தக்கூடியவரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்வியல்ல அவர் பொருந்தக்கூடியவரா தான் இருக்காரு. எப்படி இருக்கணும், விருந்தோம்பல் பண்பை பத்தி அவர் பேசியிருக்காரா, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கணும் அதை பத்தி பேசியிருக்காரு. நட்புடைமையை பத்தி அவர் பேசியிருக்காரு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து, அதை பத்தி பேசியிருக்காரு அவரு. மன்னனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் என்ன, தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்க நிலன் ஆள்பவருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சிட்டு வரமா சார் அப்படின்னு? கண்டிப்பா கடைபிடிச்சு தான் வரோம். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானா நன்னையும் செய்து விடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. போடா பொழைச்சு போடா அப்படின்ட்டு சில பேரை விட்டு போவோம்ல. சரி எல்லாம் பரிச்சு எழுதி பாஸ் ஆக போற, போடா 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 அப்படின்ட்டு போயிருவோம்ல.
ஸோ அது மாதிரிதான் வள்ளுவர் வந்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவர் தான். சரிங்களா? இதை எழுதணும். திரைப்படத்துறையில் வள்ளுவருடைய தாக்கம் இருக்குதான்னு கேட்டா இருக்கு. சினிமா பாடல் எல்லாம் கேட்டீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதான் இது வந்து ஓப்பன் எண்ட் கொஸ்டின், நீங்க எப்படினாலும் எழுதலாம். கட்டுரை வந்து அப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு 4 கட்டுரையில் 5 கட்டுரை கொடுத்து ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, 15 மார்க். அதை நீங்க தான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? 2வது பேப்பர் பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு வந்து மார்க் கால்குலேஷன் வருது. பிரிலிமினரி எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க்கை வந்து கவுண்டிங் எடுத்துக்கிட மாட்டாங்க. கட்டாய தமிழ் மொழி தேர்வுல வந்து அதுலயும் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து எடுக்க மாட்டாங்க. எதுல இருந்து ஆரம்பமாகுது? இந்த பேப்பர் 2ல இருந்து தான் ஆரம்பமாகுது. பேப்பர் 2ல இருந்து தான் ஆரம்பமாகுது. பாருங்க, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. எத்தனை மார்க் தெரியுமா? 250 மார்க்ஸ். ஓகேவா? இந்த 250 மார்க்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் அந்த மாடர்ன் இந்தியா. 2வது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் 100 மார்க். இந்த ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 50 மார்க். புரியுதா? 100 100 50 எல்லாமே 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டினா தான் இருக்கும். 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டினா தான் இருக்கும். இப்ப 100 மார்க்ன்றதுனால 4 × 10 40, 4 × 15 60. எவ்வளவு? 100. அதே மாதிரிதான் இங்கேயும் 4 × 10 40, 4 × 15 60, 100. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின், 2 × 10 20. அதே மாதிரி 3 2 × 15 எவ்வளவு? 30 40 50. அப்ப 100 100 50 250 ஆச்சா? அடுத்தது பாருங்க, பேப்பர் 3 பாருங்க, இந்தியன் பாலிட்டி, இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி. ஓகே, 100 75 75. இது 100 மார்க், இது 75 மார்க், இது 75 மார்க். இந்த இருக்கு பாத்தீங்களா, தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். இது எங்க வருது தெரியுமா? பிரிலிமினரியில நம்ம யூனிட் 8 நம்ம படிக்கிறோமா? சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், திராவிட இயக்க வரலாறு, இதெல்லாம் படிக்கிறோமா? அது எல்லாத்தையும் நம்ம எலாபரேட்டா எழுதுறது தான் இந்த இடம், தமிழ் சொசைட்டி. சங்ககால மகளிர் நிலை என்ன? 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வணிக சிறப்பு பத்தி பட்டினப்பாலை கூறும் செய்தி என்ன கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இந்த ட்வின் எபிக்ஸை பத்தி நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைலைட் த ட்வின் எபிக்ஸ் ஆஃப் லேட்டர் சங்கம் லிட்ரேச்சர். இது குரூப் 1 கொஸ்டின். அப்ப சிலப்பதிகாரம் கதை தெரிஞ்சிருக்கணும், கோவலன் யார், கண்ணகி யாருலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மணிமேகலை யாரு, மாதவி யாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு கதை தெரிந்தா மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை நம்ம என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். அதுக்கு தான் சொல்றேன், லிட்ரேச்சர் பார்ட்டை ஒமிட் பண்ணாம இருக்கணும். ஒமிட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ 100 75 75. அதே மாதிரியே இங்க வந்து பாத்தீங்கன்னா 75 75, இங்க எவ்வளவு? 100. ஓகேவா? 250 250 250, மொத்தம் எவ்வளவுங்க? 750 மார்க்ஸ். ஓகேவா? இன்டர்வியூ வந்து 100 மார்க். இந்த 750ல எவ்வளவு சார் எடுக்கணும், எவ்வளவு எடுத்தா வந்து நான் இன்டர்வியூக்கு போகலாம், எனக்கு சர்வீஸ் வரும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பேப்பர்லயும் மினிமம் 150 மார்க்ஸ் எடுக்கணும். மினிமம் எவ்வளவு எடுக்கணும்? 150 மார்க்ஸ் எடுக்கணும். 150 150 150 எவ்வளவு ஆச்சு? 450 மார்க்ஸ். நீங்க 450 எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இன்டர்வியூ உங்களுக்கு வந்துடும். இன்டர்வியூல 100 மார்க்குக்கு ஸ்லாட் பிரிச்சிருப்பாங்க. முதல் ஸ்லாட், 2வது ஸ்லாட், 3வது ஸ்லாட்னு. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்னா 75 to 80 மார்க்ஸ் போடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 450 உங்க மெயின்ஸ்ல உங்க மார்க்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங். செகண்ட் ஸ்லாட் அப்படின்னா நீங்க மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மொத்தம் இந்த 850 மார்க்ஸ் வச்சுதான் உங்களுக்கு ரேங்க் வந்து வரும். ஓகேவா? கிளியரா உங்களுக்கு? ஸோ 250 250 250, அதுக்கு அடுத்தது 100. ஓகே, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் பண்ணு கேட்டீங்கன்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும். ஓகே, படிக்கிறோம், கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றோம். மெயின்ஸுக்கும் அதே மாதிரி தான், படிக்கிறோம், எலாபரேட்டா எழுதணும், ரிட்டன் ப்ராக்டிஸ் இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய எழுதி பார்க்கணும். ஓகே, இது ரெண்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும், டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ யார் சொல்றதையும் கேட்காதீங்க, டிஎன்பிசிக்கு எழுதாதீங்க, இதுக்கு எழுதாதீங்க, ஸோ அது அப்படி நடக்கு இப்படி நடக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வருஷம் நீங்க பாருங்க, நம்மளை விட ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து கிளியர் பண்றவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. ஸோ விமனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்கு. மைனாரிட்டி விமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு, டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 69% ரிசர்வேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்படி படிக்கிறது? நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. ப்ரிலிம்ஸ்ல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. யூபிஎஸ்சில மாதிரி டிஎன்பிசில நெகட்டிவ் மார்க் கிடையாது. அவன் திரும்ப நெகட்டிவ் மார்க் கொண்டு வரதுக்குள்ள எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. சரியா? ஏன்னா 2019 கேட்ட குரூப் 1 பிரிலிமினரி கொஸ்டினுக்கும் 2021 22ல கேட்ட பிரிலிமினரி கொஸ்டினுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படியே யூபிஎஸ்சியுடைய ரிசம்பிளன்ஸ் அப்படியே அங்க இருக்கு.
அதே ஸ்டேட்மெண்ட் வைஸ் அதே கரெக்டா இன்கரெக்டா அப்படியே கேட்க ஆரம்பிச்சோம். நீங்க 2019 கொஸ்டின் எடுத்து பாருங்க, 2021 22 கொஸ்டின் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு எவனும் வந்துட்டான். இப்ப நெகட்டிவ் மார்க் கூட கொண்டு வரலாம். பக்கத்துல உட்காந்துருக்க என்ன படிக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் எழுத போறேன் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி ஆயிருச்சு. ஓகே, புட்ரீசல் மாதிரி வந்துட்டாங்க. இப்போ எங்க இருந்து வரானுங்களே தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் போதே அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கணும். வேற ஏதாவது டவுட்ஸ்? இல்ல, இதுல சிலபஸ் வந்து நீங்க டீகோட் பண்ணி தான் ஆகணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபிளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபிளேஷன்னா முதல்ல என்ன, இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குது, இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்குது, இன்ஃபிளேஷனோட ப்ரோஸ் என்ன, இதெல்லாம் வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எக்கனாமி வந்து எப்படி எல்லாம் கொலாப்ஸ் ஆகும், இது எல்லாத்தையும் பத்தி நீங்க வந்து ஒரு 360 டிகிரில நீங்க நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். 360 டிகிரில என்ன ரெடி பண்ணி வைக்கணும்? நோட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். சார் நான் அப்படியே பாக்குறேன் சார், அப்படியே படிக்கிறேன் சார், அப்படியே நான் போய் மெயின்ஸ் சார்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஞாபகமே வராது. கையில வந்து ஹேண்ட்மேட் நோட்ஸ் இருக்கணும். நீங்க யூபிஎஸ்சி படிச்சாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிச்சாலும் சரி, கையில என்ன இருக்கணும்? ஹேண்ட்மேட் நோட்ஸ் இருக்கணும். ஓகே, வேற ஏதாவது? டிஎன்பிஎஸ்சில என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க யூனிட் 8 வந்து யூபிஎஸ்சில வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதை நீங்க வந்து படிச்சிருக்கோம். தமிழ்நாடு ஜாகிரபி படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஜாகிரபின்னு ஸ்பெசிஃபிக்கா படிச்சிருக்க மாட்டீங்க, அதை படிக்கணும். தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, அது படிக்கணும். தமிழ்நாடு எக்கனாமி படிச்சிருக்க மாட்டீங்க, அது படிக்கணும். ஓகேவா? டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க. யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா படிக்கணும். அப்படியே தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணி படிக்கணும். இப்போ பாலிட்டி மாற போறது இல்ல, ஜாகிரபி மாற போறது இல்ல, ஹிஸ்டரி மாற போறது இல்ல, எக்கனாமி மாற போறது இல்ல. எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டியது தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜாகிரபி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இப்போ கீழடியில வந்து நம்ம ஒரு மியூசியம் கட்டியிருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி வந்து பேப்பர்ல அடிக்கடி வர்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். இப்படி எழுதி வச்சா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, மெயின்ஸ்ல வந்து இதெல்லாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் மார்க் அழகா இருக்கும், நல்லா வரும். ஓகேவா? வேற? இப்போ குரூப் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதோடைய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ். இந்த ஜிஎஸ்ல 25 மார்க் எதுக்கு போயிடும்? ஆப்டிடியூடுக்கு போயிடும். ஓகேவா? இந்த நீங்க ஜெனரல் தமிழ்னாலும் எடுத்துக்கலாம், ஜெனரல் இங்கிலீஷ்னாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் அதே மாதிரி இங்க 200 மதிப்பெண்கள், 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 300 மார்க். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எத்தனை மார்க்குங்க? 300 மார்க் ஒரு பேப்பர். அதே மாதிரி இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் இருக்கு. ஓகேவா? சோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒரு வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ அதனுடைய ஜெனரல் தமிழ் நீங்க எக்ஸ்ட்ரா படிப்பீங்க, இலக்கணம் நீங்க வந்து படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து அதே மாதிரி கிராமர் படிப்பீங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். வேற இருக்குங்க. இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டும் இருக்குங்க. எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து வரும். இங்கிலீஷ் உங்களுக்கு எது வருமோ அதுதான் ஈஸி. இல்ல அப்படிலாம் இல்லைங்க, கண்டென்ட் தாங்க எங்க மேட்ரு. தமிழ்ல எழுதுனா மார்க் வராது, இங்கிலீஷ்ல எழுதுனா மார்க் வருது, அதெல்லாம் வந்து மித்து. உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கா? நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து தமிழ்ல எழுதுறவங்க வந்து கிளியர் பண்றது கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு மித்து கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல எழுதுறவங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? இப்போ நான் தமிழ் எழுதுறேன்னு வச்சுங்களேன், நான் தினமணி மட்டும்தான் படிப்பேன், நான் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிப்பேன். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு நிறைய வந்து சோர்சஸ் இருக்கு. அவங்க நெட்ல இருந்து எடுப்பாங்க, ஹிந்துல இருந்து எடுப்பாங்க நோட்ஸ். நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, யாராவது தமிழ்ல எழுத போறீங்கன்னா யூ ஷுட் பி ஏ டிரான்ஸ்லேட்டர். உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிச்சு அப்படியே தமிழ்ல எழுதக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கணும். எனக்கு தமிழ் மட்டும்தான் சார் தெரியும், இங்கிலீஷ் எனக்கு வாசிக்கவே தெரியாது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? இங்கிலீஷ்ல உங்களுக்கு படிச்சுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல வந்து அதை வந்து எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து திறன் இருக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க தமிழ்ல எழுதலாம், தெரியுமா? தமிழ் மீடியம்ல எழுதலாம். கொஸ்டின் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. நீங்க அதை வந்து கொஸ்டினை இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், தமிழ்ல வந்து எழுதணும். அதே மாதிரிதான் எங்க டிஎன்பிசில இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயே இருக்கும்.
ஓகேவா? தமிழ்ல எழுதலாமா சார்னு கேட்டீங்கன்னா தாராளமா எழுதலாம். இங்கிலீஷ்ல ஒருத்தன் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க தமிழ்ல கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால தமிழ்ல எழுதுனா மார்க் வராது, இங்கிலீஷ்ல எழுதுனாதான் வருது அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்ல எழுதக்கூடியவங்களை விட நீங்க ஒரு படி மேல இருக்கணும், அவ்வளவுதான். போர்ஷன்ஸ் ஒண்ணு இல்லைங்க, அதே போர்ஷன்ஸ் தாங்க. இப்போ குரூப் 1ல பாத்தீங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், ஃபயர் சர்வீஸ்ல அதெல்லாம் வந்து வரும். குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர், தென் அதுக்கப்புறம் சப் ரிஜிஸ்ட்ரார், தென் அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்டிங், இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ்? எதுவுமே இல்லையா? புக்ஸ் டிஎன்பிசிக்கு தான் சார் நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்க யாரு? 1, வேற 2, 3. நீங்க யோசிச்சு தூக்குறீங்களா? சரிங்க, டிஎன்பிசி தான் சார் நான் படிக்க போறேன், டிஎன்பிசி தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6th to 12th புக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ஹார்ட் காப்பி. இல்லை அப்படின்னா சாஃப்ட் காப்பியா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, சிலபஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சிலபஸும் இல்லாம இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல வந்து இருக்கிறது 2 கண் இல்லாம நடக்கிறதுக்கு சமம். 2மே கையில வசம் உங்க எப்பயுமே உங்க பேக்ல இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் இருக்கணும். ஓகேவா? தமிழ்ல எழுதுறவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் தமிழ்ல எழுத போறவங்க யூபிஎஸ்சில எழுதினாலும் சரி, டிஎன்பிசிலையும் சொல்றேன், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல வந்து எழுதிட்டு போயிடுவான், இட் இஸ் த அப்படின்னு எழுதிட்டு போயிடுவான். நம்ம வந்து உட்காந்து சுத்தி எழுதிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். வேற அது இப்போ எனக்கு வந்து தமிழ்ல வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து ஐ ஃபீல் கம்ஃபர்ட். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய மதர் டங்ல வந்து நான் நிறைய வந்து என்னால வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு வந்து தமிழ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால மொழிபெயர்த்து என்னால எழுத முடியும் அப்படின்றதுனால அதை பண்றேன். நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, உங்களுக்கு தமிழ்ல வந்து அந்த ஃப்ளோ கரெக்டா வருது அப்படின்னா நீங்க வந்து கோ வித் தமிழ். இல்ல சார் எனக்கு வந்து அது நிறைய சந்திப்புலையெல்லாம் வந்து நிறைய வருது சார், எந்த இச்சு போடணும், எந்த இத்து போடணும், எந்த லா போடணும்ல எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல நீங்க எழுதலாம். கிராமர் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். திருத்த போறவங்க தமிழ்ல தெரிஞ்சவங்க தான் வந்து திருத்துவாங்க. ஸோ அதுல போய் நின்றுக்கிட்டு நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸா நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம வந்து கண்டென்ட் அங்கேயே ப்ரெஷர்ல பாதி மறந்து போயிடும். இங்க இக்கு இத்து இச்சு இதெல்லாம் வந்து எங்க போடுறதுனே தெரியாம நம்ம தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரெட்டிங்ல சுழிச்சிருக்கும். ஸோ அதனால வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம என்னால தமிழ் எழுத முடியும் சார், நான் எழுதுறேன் சார் அப்படின்னா மட்டும் தமிழ்ல எழுதுங்க. தமிழ் பிடிக்கும் அப்படின்றதுக்காக பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ கோ வித் தமிழ். உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, வேற விடுங்க சார், கிரைம் ஒன்று அப்படின்றீங்களா? புரிஞ்சா? டிஎன்பிசி புரிஞ்சா? ஓகே, ஸோ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், மார்க்ஸ் வந்து இதுதான் 750 + 100. அதுதான் வந்து குரூப் 1க்கு. இந்த ஆகஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோட்டிபிகேஷன் வந்தா பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா வந்துடும். ஸோ நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்த உடனே 3 months டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு, நீங்க புலிவால பிடிச்சிங்க அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ப்ரிப்பரேஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ அப்படின்லாம் பேக் அடிச்சுட்டு போயிடாங்க. வள்ளுவர் சொன்னதுதான், எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு. சரியா? முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, எண்ணியார் எண்ணியாங்க எய்துவர், எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறேன் அப்படின்றாரு. சரியா? நினைச்சதை நினைச்ச மாதிரியா ஒருத்தன் அடைவான். எப்போ தெரியுமா? அவன் உறுதியா இருக்கணும். சரியா? அவன் உறுதியாகணும்ன்றாரு. எண்ணியார் எண்ணியாங்கு எய்துவார் அப்படின்றாரு. இதெல்லாம் வள்ளுவர் வந்து நமக்கு சொல்றது. ஓகே, ஸோ அதனால கோப்பை வந்து நம்ம வந்து விட்டுறவே கூடாது. ஓகே, ஒரு 1 year நம்ம டைம் வச்சுக்கணுமா, 1 year ஃபுல்லா டெடிகேட்டடா உட்காந்து படிக்கணும். ஓகே, படிச்சுக்கிட்டே இருக்கணும். தமிழ் ஆப்ஷனல். ஸோ சொன்ன டைம் ஆகும், சார் வெயிட்டிங்கு, நந்தகுமார் சார் முடிச்சு வரீங்களா? நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன். வெளியே. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? ஓகே, இப்போ தலைமை பொறுப்புக்கு போகணும்னு வந்துட்டீங்க, அப்படிதானே? ஓகே, தலைமை பொறுப்புக்கு போகணும்னு வந்துட்டீங்க. சார் போக முடியுமா சார் என்னால அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கா? நாலடியார்ல ஒரே ஒரு பாட்டு,
ஸோ என்னுடைய வீட்டில் வந்து நான் அதை எழுதி ஒட்டி வச்சிருப்பேன் எப்பயுமே. நன்னிலைக்கண் தன்னை நிற்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான் அப்படின்னு சமண முனிவர்கள் தந்தோர்லயே நாலடியார்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல நிலைமையில இருக்கிறதும் நிலைமையில இருந்து கீழே விழுகிறதும் கீழே விழுந்து மறுபடியும் மேல போறதும் தலைமை பொறுப்புக்கு போறதும் யார் கையில தான் இருக்கு? தன்னை தலையாக செய்வானும் தான் அப்படின்னு முடிக்கிறாரு. தன்னை தலைமை பொறுப்புக்கு கொண்டு போறது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த வந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. தலைமை பொறுப்புக்கு போகணும் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதனாலதான் கணியன் பூங்குன்றனாரும் சொல்லியிருக்காரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பேக் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்களேன். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், கொஞ்ச நேரத்தில் குட் நைட். ஏன்னா வி ஸ்டார்டட் ஆல்மோஸ்ட் ஏர்லி இன் த மார்னிங் 9:30. நேற்று 9:30லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் செஷன் போச்சு. எக்ஸலண்ட் கோஆபரேஷன். இன்னைக்கும் காலையில் ஆல்மோஸ்ட் வந்து 9:30க்கு வி ஸ்டார்டட். எக்ஸலண்ட் கோஆபரேஷன், வெரி நைஸ். திஸ் இஸ் த கமிட்மெண்ட் விச் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தி எனி சின்சியர் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த செஷனுடைய ஓப்பனிங் ஒரு அற்புதமான ஒரு பர்சன் வேக் ஹரிநாராயண் ஐஏஎஸ் வந்தாங்க. நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டே இருக்கேன், இந்த செஷனோட எப்படி வந்து நிறைவு விழா இருக்கும், அதோடைய நிறைவு விழாவில் என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வந்து உங்களோட பேச போறாரு அப்படின்ட்டு. இந்த எல்லா செஷனுக்கும் வந்து ஒரு மணிமகுடம் சொல்லுவாங்க தமிழ்ல, டாப் கிரவுன் இல்லையா? அந்த கிரவுன் யார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட். இந்த சீஃப் கெஸ்ட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் அதிக லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட், ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட், எல்லாராலையும் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையை விதைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட்,
தான் செல்லாத ஸ்கூலும் கிடையாது, தான் செல்லாத கல்லூரியும் கிடையாது அப்படின்னு ஒரு மார்த்தட்டி சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட். தினமும் பல கல்லூரிகள்ல இருந்து பல ஸ்கூல்ல இருந்து அழைப்புதல் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய இந்த 16 hours on 16 subjects by 16 resource persons இந்த டாபிக்ல பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவருடைய பேர் தான் நந்தகுமார் ஐஆர்எஸ், டெப்டி கமிஷனர் இன்கம் டேக்ஸ். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்காரு. நந்தகுமார் சார் ஆல்மோஸ்ட் வந்து இஸ் a great orator, is a great personality and very dedicated gentleman, very simple person to approach and very hardworking personality. So he is with us today. He'll tell you that what kind of personality it is essential. Then only he can achieve in the civil service examinations. So he's going to talk about the personality which is required to clear the civil service examination. Primarily, he's going to talk about the personality. Apart from that, he will also give you the various strategies. ஏன்னா அவர் பார்க்காத ஒரு பேப்பர்ஸே இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல. எல்லா டைமென்ஷனையும் அந்த காலத்துல பார்த்துருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி டு டெல் தட் வி போத் ஸ்டார்டட் த சிவில் சர்வீஸ் ஜேர்னி இன் த சேம் இயர், த சேம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபார் அரௌண்ட் 30 years. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் ரொம்ப எங்க இருப்பாரு, நான் கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தெரியுவேன். அதனால அதை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன சார் நீங்க பார்க்க ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சொல்லாதீங்க. ஆல்வேஸ் அவர் வந்து 16, அதனாலதான் 16 hours கிளாஸ்க்கு இந்த சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ஓகே, ஸோ நான் வந்து 316 சேர்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க இன்னைக்கு வந்தது. ஏன்னா அவர் வாஸ் வெரி பிஸிங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே பெங்களூர்ல இருந்து இப்போ இன்னைக்கு வந்திருக்காரு. ஓகே, அவசர அவசரமா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. இல்லை சார், நீங்க தான் இந்த ஸ்பீச்சை வந்து நிறைவு பண்ணணும், இந்த செஷனோட நிறைவுல நீங்க தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பலத்த கைதட்டலோட நம்மளோட சீஃப் கெஸ்ட்டை வந்து வரவேற்கலாம். வெல்கம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வாங்க. On behalf of the student community, we have to honor the best piece. Yeah. Okay. Sometimes ரொம்ப நேரம் நம்ம கேட்டுட்டே இருந்தா அது மொனோட்டனஸ் ஆயிடும். சரியா? அதனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேள்வி. இவ்வளவு நேரம் 15 மணி நேரம் ஏதோ ஒன்று போயிடுச்சு இல்லை, 15 மணி நேரம் போனதில்லை. உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கும். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒண்ணு இந்த எக்ஸாம்ஸ் பத்தி இருக்கலாம், இல்லை உங்களை பத்தி இருக்கலாம், இல்ல இந்த எக்ஸாமினேஷனும் உங்களை பத்தி ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டும் கம்பைண்டா ஏதாவது கேள்வி இருக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப கேள்வி. என்னது? பிரெயின் ஸ்டார்மிங்கா? ஓகே, பிரெயின் ஸ்டார்மிங். வேற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா? பிரெயின் ஸ்டார்மிங் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அப்புறம் சொல்லுங்க. உங்க கேள்வியா இல்ல யாராவது கேட்க சொன்னாங்களா? அதான் உங்க கேள்வியா இருந்ததுன்னா உங்களுக்கு பதில் சொல்றேன், இல்ல அவங்க கேள்வி இருந்தா அது அவங்களுக்கு பதில் சொல்றேன். சரியா? தமிழ் மீடியம் ஒர்க் பண்றோம், இது ரெண்டு காம்பினேஷன். ஒர்க் பண்றது வேற, தமிழ் மீடியம் வேற. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் ரைட். வேற சைலண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கும், சைலண்டா உட்காந்து நாங்க கேள்வி கேட்டுக்கிறோம் சார். ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருக்கா? 1 2 3 கேள்வி, 3 பேர் தான் கேள்வி இருக்கு. கேளுங்க. சிவில் சர்வீஸ் யாராவது என்ன கேட்கறாங்க, எதுக்கு சிவில் சர்வீஸ், வேற ஏதாவது வேலையை பார்க்கலாமா அப்படின்னு. சரியா? ஏன் இங்க வரீங்க அப்படின்னு இன்டர்வியூலையும் கேட்பாங்க. இல்ல இன்டர்வியூலையும் கேட்பாங்க.
நல்ல வேலை, நல்லா படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸா? பிஎஸ்சி மேக்ஸ். நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கீங்க, எதுக்கு சிவில் ஜாப்ஸ் பாருங்க? உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நீங்க இன்டர்வியூ வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட இது எல்லார்கிட்டையும் கேட்குறேன். நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க இவங்க கிட்ட கேட்குற கேள்வி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்குள்ள பதில் இருக்கும்ல, வேணா மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கேன். அவங்க சொல்லுவாங்க, இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு ரிகர்சல் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்ச பாட்டு ஓடிச்சுன்னா நம்ம மனசுக்குள்ள நம்மளே பாடிப்போம்ல. அப்படின்னு ஏதாவது மாடல் இருப்போம். அது மாதிரி ஏதாவது நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளவு 16 மணி நேரம் அட்டன் பண்ணீங்கல்ல, ஏதோ காரணத்துக்காக தான் உட்காந்துருக்கீங்க. சும்மா காரணம் இல்லாம உட்காந்துக்கல, ஃப்ரீயா கொடுக்கலான்னு. நீங்க நீங்க இது உங்க சொந்த ஆசையா இல்லையா? சொந்த ஆசை. அப்ப சொந்த ஆசைன்னா நிச்சயமா உங்களுக்கு காரணம் இருக்கும். இது யாரை பார்த்து வந்த ஆசை? நீங்க இந்த பொதுவா இந்த கதைலாம் யாரையாவது ஒன்று பார்த்துருக்கணும், எதையாவது வந்து கேள்விப்படும். இங்க இருக்கிற யாரையாவது ஒருத்தர் பார்த்துருக்கணும், எதையாவது வந்து கேள்விப்பட்டிருக்கணும். அப்பதானே இப்ப நம்ம ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத ஹீரோன்னா யாராவது கூப்பிட்டா டே வச்சு டிக்கெட் வச்சிருக்கேன் வாடா அப்படின்னு, டே போடா அப்படின்னுவோம்ல. என்னெல்லாம் இருந்து கூடாது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா இருந்தா முதல் நாளே எல்லாம் என்னைக்கா இருந்தாலும் ஓடிடில பார்க்கலாம், திருட்டு வீடியோ பார்க்கலாம், எவ்வளோ பார்க்கலாம். சரியா? பார்த்துருவீங்க. ஏன் ஹீரோ என்னோட ஹீரோயின் அந்த மாதிரி தான் கேட்குறேன். உங்க காரணம் சொல்லுங்க. சரி, அவர் கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல? கேர்ள்ஸ் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணு பெருசா நீங்க சொல்ற மாதிரி தலைகீழ மாறுதுன்றது, அவர் அரசாங்க அதிகாரி வராரு, அதனால நாம எல்லாத்தையும் சரியா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். இதே பிரைவேட் ஸ்கூல்ல வேற ஆட்டிடியூட் இருக்கும். இப்ப அது ஏன் அது தலைகீழ மாறிச்சுன்னு சொல்றீங்க? என்னெல்லாம் மாறிச்சு தலைகீழ? சானிடேஷன். சரி, அப்புறம் டயர் 2 வந்தாங்க. அப்புறம் இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஆனா கலெக்டர் வந்தப்ப, கலெக்டர் பார்த்தப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு? வராத ஆளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, வந்தா என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும்? இதெல்லாம் நம்ம வெளியில பார்த்து நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம். இப்ப எல்லாம் இன்ஸ்டாலாம் ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா, ஒரு IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர் பத்தி போஸ்ட் வந்துச்சுன்னா நாம என்ன பண்றோம்? நம்மளுக்கும் அதே மாதிரி ஒரு இம்பர்சனைசேஷன் மாதிரி நம்ம அந்த இடத்துல நாம ஒரு நாள் இந்த மாதிரி IAS ஆனா, IPS ஆனா, ஒரு ஆஃபீஸர் ஆனா, இந்த மாதிரிதான் நம்ம இந்த லெவல்ல, இந்த வேற லெவல்ல டாட்டா டாட்டா அப்படின்னு ஒரு மியூசிக் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு நாமளையும் சினிமாவில் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேற லெவல்ல ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு அப்படி ரியல் லைஃப்ல அப்படிலாம் இருக்காது. அது மாதிரி ஏதாவது பின்னாடி வரப்ப ஏதாவது மியூசிக் போடுவாங்களா? நம்ம வரப்ப ப்ரோக்ராம்ல போடுவாங்க, அது வேற. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆஸ்பிரேஷன்ல நீங்க எதையோ பாக்குறீங்க, எதையோ வந்து கேட்குறீங்க, ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கீங்க, உட்காந்துருக்கேன் எல்லாருக்கும். ஸோ அதனால நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆனா அது உங்களோட ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷனா இருந்து, ஒரிஜினல் ஆஸ்பிரேஷனா இருந்ததுன்னா நீங்க என்ன பார்த்த அன்னில இருந்தே தேட ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு கேள்விப்பட்டீங்களோ, இவங்க 8ஆவதுனாங்க, உங்களுக்கு எங்கேயாவது ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல எதாவது இருந்திருக்கோம், யாராவது சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அன்னில இருந்து என்ன பண்ணிருப்போம்? அவங்க என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் சரி ரைட்டு, என்னைக்கோ கேள்விப்பட்டோம்ல, என்னைக்கோ பார்த்தோம்ல, அதை நாம இன்னைக்குதான் ஆரம்பிக்கும். இது ஒன்றும் லேட் இல்லை. சரியா? உங்களை மாதிரிலாம் ஸ்கூல்ல, காலேஜ்ல அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டுலாம் இல்ல, யாராவது பார்த்து, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு என்ன நான் வந்து எனக்கு வாழ்றப்ப நான் வந்து பெஸ்டா வாழணும், பிரைவேட்டாவும் வாழலாம், பணக்காரனா இல்ல. ஆனா அதுக்கு டைமும் நான் எடுத்துக்கிற என்னோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் பாக்குறப்ப நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னோட அந்த
பிசினஸ் ஐடியாவும் அந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஐ நீட் நாங்க இந்த டொமைன்லாம் பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு ஆர்டினரி குவாலிஃபிகேஷன் இருக்கு. இந்த ஆர்டினரி குவாலிஃபிகேஷனை நம்ம சர்ச் பண்றப்ப இதுல எது பெஸ்டா இருக்க முடியும் அப்படின்னு வரப்ப சிவில் சர்வீஸ். இல்லைன்னா நான் சொல்ல கவர்மெண்ட் வேலை வர்றதுக்கு ரொம்ப பெருசா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. 10th ஸ்டாண்டர்ட் 18 வயசு கவர்மெண்ட் வேலை, நல்ல கவர்மெண்ட் வேலை. நல்ல கவர்மெண்ட் வேலைன்னா எங்க எது சொல்றேன், சம்பளத்தை தான் சொல்றேன். சரியா? நீங்க வச்சிருக்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் போனீங்கன்னா மேக்சிமம் நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஒரு சம்பளம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கொடுக்க முடியும்? மேபி 20,000 ரூபாய், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா ஒரு பிக்னர் ஒன்றும் கொடுக்கறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. நம்ம ஒண்ணு அப்படி ஒரு அப்பாட்டக்க குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோமா இல்லையா? அப்படி ஒரு அப்பாட்டக்க குவாலிஃபிகேஷன் இருந்தா இங்க உட்காந்துருக்கவே மாட்டோம். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அட போட, காரை வாங்கணுமா, வீடை வாங்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா, புள்ளக்குட்டியை பார்த்தோமா அப்படின்னு இருக்கும். இந்த சைட்ல நம்ம திரும்பி பார்த்துக்கவே மாட்டோம். ஸோ தட் இஸ் வாய் ஒரு ஆர்டினரி குவாலிஃபிகேஷனுக்கு உங்களோட ஆஸ்பிரேஷனை மேக்சிமைஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த சிவில் சர்வீஸ். சரியா? அவர் வருவாரு வரல, பட் இருந்தாலும் சிஸ்டம் அது செட்ரைட் பண்ணலாங்க பாருங்க. கலெக்டர் வராது வரல, சிஸ்டம் செட்ரைட் பண்ணாங்களா? எதுக்காக? கலெக்டர் வந்தாருன்னா நிச்சயமா ஃபால்ட் ஃபைன் பண்ணுவாரு. சரியா? பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட்ரைட் பண்ணி வச்சுவாரு. அவர் வரல அப்படின்னு அவங்களுக்கு ஆதங்கம் இருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் அந்த ஸ்டாண்டர்டு அதெல்லாம் சம்டைம்ஸ் மினிஸ்டர்லாம் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு சானிடைசேஷன் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்களே. அப்ப மினிஸ்டருக்கும் நம்மளுக்கு என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்க முடியும்? அவங்க 5 வருஷம் இருக்கிறாங்க, நாம 60 வருஷம் இருக்கிறோம். புரியுதா? ஸோ அந்த 5 வருஷத்துக்கும் அந்த 60 வருஷத்துக்கு இருக்கிற அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் தான் அவங்களோட சிவில் சர்வீஸ் 60 இயர்ஸ் வரைக்கும். அண்ட் ரெண்டாவது காம்பனன்ட் உங்களுக்கு ஸோ இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ இந்த 16 மணி நேரம் நடத்துறது உங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ராமிங் தான். சரியா? இப்ப நல்ல புயல் வந்துருச்சுன்னா வானிலை எப்படி இருக்கும்? புயல் வந்துச்சுன்னா வானிலை எப்படி இருக்கும்? வெதர் எப்படி இருக்கும்? சொல்லுங்களா? ஸ்கூல் டேங்க ஓடிருப்பாங்க, நீங்க பார்க்காத கேட்கிறேன். புயல் வருதுன்னா எப்படி இருக்கும்? ரேடியோ சொல்லணுமா புயல் வந்திருக்கு அதனால மேகமூட்டமா இருக்கும்? சொல்லணுமா? யாராவது சொல்லணுமா மேகமூட்டமா இருக்கும்? எஸ் ஆர் நோ? வாய திறந்து எல்லாம் சொல்லணும். இது உட்காந்து இருந்தீங்கன்னா அது ஐஏஎஸ் எக்ஸாம் இல்லை. இது உட்காந்து இருந்தீங்கன்னா யாருக்கோ கிளர்க்கா உட்காந்துருக்கீங்கன்னு இருக்கும். யாராவது சும்மா உட்காந்து இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கோ ஒரு கிளர்க்கா உட்காந்துருக்கீங்க போறீங்கன்னு அர்த்தம். இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டியே. புரியுதா? சும்மா உட்காந்துருக்கவங்க சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி ஸ்டார்டே பண்ணல இருக்கும். நீங்க நான் உங்களோட இன்ட்ராக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பேசிட்டு போயிருப்பேன்ல. நீங்க வெதர் எப்படி இருக்கும்? கிளவுடியா இருக்கும். கிளவுடியா இருக்கும்னா ஒரே அந்த கிளவுடினா என்ன கலர்ல இருக்கும்? கிளவுட் டார்க் கிளவுடா இருக்கும். அப்புறம் வேற என்ன சேஞ்சஸும் நடக்கும்? விண்டியா இருக்கும். அப்புறம் உசு உசுன்னு சத்தம் வரும். இது சினிமால ஏதோ சினிமால என்னப்பா சோ ஏதாவது சைக்ளோன் வரப்போ உசு உசுன்னு வரும், சைக்ளோன் ஆரம்பிக்கிறப்ப உசு உசுன்னு வராது. சரியா? சைக்ளோன் வரப்போ உசு உசுன்னு இருக்கும். சரியா? இதெல்லாம் கொஸ்டின் தான். நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டேன்னா யூபிஎஸ்சில ஐ ஆஃப் த சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆஃப் த சைக்ளோன், சைக்ளோனோட மையப்பகுதி இல்லையா? சைக்ளோனோட மையப்பகுதி இப்பெல்லாம் நெட்ல நிறைய வருது. மையப்பகுதி வரப்ப ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கும். அது வரைக்கும் நல்லா அடிச்சு போயிருக்கும். முதல்ல பார்க்கலாம் அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கை கிளியரா இருக்கும். திரும்ப டார்க்கா இருக்கும். நல்லா அடி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அடிச்சிடும். திரும்ப கொஞ்ச நேரம் கிளியரா இருக்கும். திரும்ப அடி வெளுவெளுன்னு வெளுக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரிதான் அது. அப்பதான் நீங்க சொல்ற அந்த உசு 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 சவுண்ட்லாம் அது எல்லா டைமும் உசு உசுன்னு அடிக்காது. சரியா? ஸோ எது கேட்டாங்கன்னா ஒரு மழை வர்றதுக்கான வெதர் செட் ஆகுறப்ப எல்லாமே மாறுது இல்ல? மாறுதா இல்லையா? எல்லாமே மாறி அதுக்கப்புறம் வெதர் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலா
அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும், தண்ணி நிற்குமா நின்று இருக்காதா? மழை பெய்ஞ்சா என்ன அறிகுறி? நல்லா தண்ணி நிற்கிருக்கும். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஆளுமை, இப்படிதான் இருக்கணும். சரியா? உசு உசுன்னு சவுண்ட் வருது இல்லை, நம்ம ஒன்றும் படத்துல மழை பார்க்க போறதில்ல, நம்ம ஒன்றும் படத்துல மழை பார்க்கல. இப்ப எல்லாம் இந்த இதுல எல்லாம் இருக்கு, இந்த 60-80 எஃபெக்ட்லாம் இருக்குல்ல, நீங்க இதெல்லாம் இப்ப இந்த விஆர் மால்ல எல்லாம் போனீங்கன்னா 80 எஃபெக்ட்ல உட்கார வச்சுப்பாங்க. முன்னாடி ஸ்கிரீன்ல படம் ஓடும், தண்ணி வர மாதிரி இருந்தா அதுவே தண்ணி தெளிக்கும். இது வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி, தண்ணி வர மாதிரி தண்ணி தெளிக்கும். கீழே போறோம்னா சேர் அதுவே இப்படி திரும்பும். ஸோ உங்களுக்கு ஃபீல் கிரியேட் பண்ணும். இது ஒன்றும் வர்ச்சுவல் ரியாலிட்டியில. சரியா? இந்த எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆளுமைங்க இந்த மாதிரி ஸ்கிரீன்ல போட்டு பார்க்குற ஆளுமை இல்லை, அவங்க எதிர்பார்க்குற ஆளுமை ரியலான ஆளுமை. சரியா? ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு, இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி நடந்துப்பீங்க அப்படின்றத கூப்பிட்டு ஒருத்தர எடுத்த உடனே, தம்பி ஐஏஎஸ் ஆகுமா, வாங்க நேரம் வாங்க, உங்களை நாங்க பேசி பார்த்துக்கிறோம். எத்தனை பேர் பேசி பாருங்க? அப்ளை பண்றவங்க எல்லாரும் கூப்பிட்டு பேசினா எல்லாரும் வந்துடுவான். என்ன அப்ளை பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி நாங்க 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசுவோம். பேசினதுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் யூபிஎஸ்சி கூப்பிட்டு பேசுறது? இன்டர்வியூக்கு கூப்பிட்டு பேச முடியுமா? கடைசியில பேசிக்கலாம். சரியா? இதெல்லாம் 1-2 ப்ரிலிம்ஸ் பார்க்கட்டும், மெயின்ஸ் பார்க்கட்டும் அப்படின்னு. ஸோ அதுல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பார்க்குறப்ப கடைசியில உங்களுக்கு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்ஜெக்டிவ் டைப்ல, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எல்லாம் பார்த்து, ஓகே இவனுக்கு இந்த நாலேஜை யூஸ் பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கு, பர்சன் யூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு, இப்ப கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம். அப்பையும் கடைசி நேரத்துல சரியில்லைன்னா அந்த 3ல ஒரு ஆளை கழட்டி விட்டுறாங்க. 3ல ஒரு 2 ஆளை கழட்டி விட்டு ஒருத்தர் வைக்கிறாங்க ரேஷியோல கடைசியில. சரியா? 3 பேர் வராங்க. நீ நினைச்சுக்காத, கடைசியில இன்டர்வியூக்கு நாம முதல் லெவல்ல 2வது லெவல்ல விட்டுருவோம். 3வது லெவல்ல இன்டர்வியூல அங்க குவாலிஃபை ஆகி, ப்ரிலிம்ஸ்ல குவாலிஃபை ஆகி, மெயின்ஸ்ல குவாலிஃபை ஆகி இன்டர்வியூ போறதுக்கே 3 பேர்ல ஒருத்தனை தான் எடுக்க போறாங்க. அப்ப நாம ஆரம்பிக்கிறப்பவே இருக்கணும். இப்படி உட்காந்தா கேள்வி கேட்டா வேடிக்கை பார்க்குற ஆளுங்க இல்லை. மழை வந்தா என்ன வரும்? அப்படியே உட்காந்து இருக்கிறது இல்லை. நான் ஒன்றும் தெரியாத கேள்வி. மழைனா மேகமூட்டமா இருக்கும், கிளவுடியா இருக்கும். இப்ப அதுல இப்ப நீங்க ஜிஎஸ் படிக்கிறீங்க, ஓகே கிமிலோ நிம்பஸ் அப்படின்னு கேள்வி கேட்டா, என்னப்பா கிமிலோ நிம்பஸ் கவுட்னா நீங்க கிமிலோ நிம்பஸா இல்ல அந்த கிளவுடோட கெப்பாசிட்டியோ இல்ல கிளவுடோட அந்த டைப்பை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரியா? நான் கேட்கறது ஒரு பொதுவான கேள்வி. இந்த கேள்விக்கு இன்ட்ராக்ட் பண்றதுக்கே நமக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம வந்து நியூட்டன் ஆப்பிள் விழுறப்ப யோசிப்பார்ல, ஏன் மேல இருந்து கீழே விழுது, அவரு அன்னைக்கு யோசிச்ச மாதிரி இன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். சாதாரண கேள்விதான் கேட்கிறேன். இந்த கேள்விக்கான இன்ட்ராக்ஷன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறப்ப உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க பேசலனாலும் எனக்கு காமிச்சு கொடுக்கும். நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப கேட்ட கேள்விக்கு நீங்கிட்ட என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி என்கிட்ட பதில் சொல்லணும்னு நீங்க நினைச்சு உங்களை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா அதான் முதல் முட்டாள்தான். சரியா? நீங்க இன்டர்வியூக்கு என்டர் ஆகிறப்பவே உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட கான்பிடன்ஸ் லெவல்ல நீங்க பேசுற அந்த கண்டென்ட்டோட அந்த கான்பிடன்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க ஆல் டுகெதரா பாக்குறப்ப, நீங்க வெளியில போறப்ப இந்த பையனுக்கு கொடுத்தே ஆகணும், இந்த பொண்ணு கொடுத்தே ஆகணும், எக்ஸலண்டா இருக்காங்க, எக்ஸ்ட்ராடனரியா இருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்காம எப்படின்னு 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னங்க இவன் அவ்வளோ பெரிய காலேஜ்ல படிச்சுக்கிறாங்க பேரு, என்னத்த இந்த கேள்வி கேட்டா திருத்துன்னு உட்காந்து முடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு 5 பேருமே சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். நாம அந்த 3ல ஒரு ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா யோசிச்சு பாரு. 3 பேர் வரப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் பெஸ்டா தான் இருக்க முடியும். பெஸ்டா தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான்ல, ட்ரையாவது பண்ணுவான். வந்துட்டோம்னா கடைசி லெவல்ல 3 பேர்ல ஒருத்தரா இருக்கணும். இப்ப நம்ம 3 பேரா இருக்கணும்னா நாம அதுல இருந்து ஒருத்தரா வரோம்னா நாம இந்த மாதிரி கேஷுவலா உட்காந்துருப்போமே. உட்காந்துருப்பீங்களா என்ன? இவ்வளவு கேஷுவலா உங்களோட ஸ்மார்ட்னஸ அங்க காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்கல்ல. இப்ப இல்லையே. ஏன்னா இப்ப அவர் கேட்ட மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங், தமிழ் மீடியம், வேலைக்கு போறேன், இந்த மாதிரி காம்ப்ரமைஸ், என்னைக்கோ கேள்விப்பட்டது, எப்பயோ பார்த்தது, இங்க அட்டன் பண்ணி பார்ப்போம், அட்டன் பண்ணி பார்த்துட்டு நாம அப்புறமா காசு இருந்தா சேருவோம், காசு இல்லைன்னா வேற வேலையை பார்ப்போம். சரியா? டயம் இருந்தா படிப்போம், புரிஞ்சா தமிழ் மொழியில எல்லாமே தமிழ்ல இருக்கு,
அண்ணன் அது இங்கிலீஷ் இருக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு இத்தனை கேள்வியை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆரம்பிக்காம இருக்கிற ஆளுங்க தான் அந்த அப்ளை பண்ற ஆட்கள், போட்டி போடுற ஆட்கள். இதை யார் ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சாங்களோ, யார் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல யார் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் கிளியர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. புரியுதா? அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க கோச்சிங் அகாடமி போறதுனால, இல்லை யாராவது சொன்னதுனால, எங்கேயாவது கேள்விப்பட்டதுனால, எனக்கு இது வருமா வராதான்னு அவங்களுக்குள்ள கேள்விப்பட்டதுனால கிடையாது. அப்படி யோசிச்சு பாரு. இப்போ ஸ்கூல் போகாத, படிப்பு வராத எனக்கு இந்த கேள்விலாம் எனக்குள்ள இருந்திருக்குமா இருந்திருக்காதா? ஸ்கூல்ல இருந்து துரத்தின ஒரு பையனுக்கு நீங்க உங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் மனசுக்குள்ள என்ன கேள்வி இருக்குன்னு தெரியாதுங்க. கேள்வி கேட்க சொன்னா அதுவே கேட்கல. ஸ்கூல் போகாத இந்த மக்களுக்கு முட்டாளுக்கு எவ்வளவு கேள்வி இருந்திருக்கும். எல்லா கேள்விக்குமே யார்கிட்ட இந்த மாதிரி போற வரவங்கிட்ட எல்லாம் என்னங்க வேலைக்கு போயிருக்கிறேன் என்னால முடியுமா, பிரெயின் ஸ்டார்மிங்னா என்ன அப்படின்னு கேட்போமா? யாராவது எனக்கு வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுங்க அப்படின்னு கேட்போமா? ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது யாருக்கு, ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த கேள்விக்கு முதல்ல நான் தான் பதில் தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் என்கிட்ட தான் இருக்கும். எனக்கு பதில் தெரியல அப்படின்னாதான், அது சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, என்னோட ஆளுமையா இருந்தாலும் சரி, எனக்கு பதில் தெரியலன்னா தான் நான் மத்தவங்க கிட்ட கேட்க ஆரம்பிப்பேன். ஆனா அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தோன்றது ரொம்ப ரேரு, அந்த மாதிரியான சந்தர்ப்பம். அதனாலதான் எனக்கு இவ்வளவு கற்றல் குறைபாடு இருந்தோம், டிஸ்லக்ஷிக்கா இருந்தாலும் தேடுறதுல என்னைக்குமே நான் விட்டதில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியணும்னா புரியறதுக்கு விட்டதே கிடையாது. புரியற வரைக்கும் விட்டது இல்லை, அது வர வரைக்கும் விட்டது இல்லை. புரியற வரைக்கும் விட்டது இல்லை, அது வர வரைக்கும் விட்டது இல்லை. எப்படியா இருந்தாலும் அதை உட்காந்து நாம அதை வர வரைக்கும் விடக்கூடாது, வம்பு கட்டி இழுக்கணும் அப்படின்னு வாங்கினா இந்த மாதிரி. அதான் அந்த ஆட்டிடியூடு தான் இங்க யூபிஎஸ்சி உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து உட்காந்தோம்னா உங்களை ஏசி ரூம்ல போட்டு யாராவது கார்ல கூப்பிட்டு போய் பல்புல சுத்தி போய் உட்கார வச்சு உங்களை வாங்க ஐயா உங்களுக்கு வேணா காத்துன்னு வரும் அப்படின்னு இவங்க சொன்னாங்கல்ல. இந்த கெப்பாசிட்டி எல்லாம் அவங்க ஏற்கனவே 3 லெவல்ல ப்ரூவ் பண்ணி அவங்க அதை டெஸ்ட் பண்ணி ஆசிட் டெஸ்ட்னு சொல்றாங்க, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களும் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஆளுங்க தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்ப ஆரம்பிக்கிற இருக்கணுமா, இல்லைன்னா நடுவுல இருக்கணுமா, இல்ல பின்னாடி இருக்கணுமா? இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்ப இருக்கணும்? நமக்கு எப்ப இருக்கணும்? ஸ்டார்டிங்ல இல்ல, முதல்ல இருந்தே இருக்கணும்ன்ற. அது நாம இந்த எக்ஸாம்ஸ்க்கு இல்லைன்னா கூட நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். இந்த எக்ஸாம்ஸ்க்குன்னு சொல்லல, இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணல, நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் எனக்கு பெஸ்டா வாழணும்னா எனக்கு அந்த ஆட்டிடியூட் வேணும். இந்த எக்ஸாம் எழுதல, ஒருவேளை நான் இந்த எக்ஸாம் எழுதல, நான் ஒரு IAS ஆஃபரா இல்ல, என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எனக்கு தெரியும், நான் இப்படி இருந்திருப்பேன். புரியுதா? வேற ஏதாவது ட்ரை பண்ணி இருந்தேன். படிப்பு வரலதான் இருந்தாலும், படிப்பு வரலனாலும் வராத படிப்புல வச்சு மேக்ஸிமம் வாங்கிட்டேன். அந்த ஆட்டிடியூட் இருக்கிற எனக்கு வேற எதுல ட்ரை பண்ணியிருந்தாலும் மேபி எதுல ட்ரை பண்றோம் அந்த டைம்ல எனக்கு எது இருந்திருக்கோ அதுல ஐ வுட் ஹவ் சக்சீடட் மைசெல்ஃப். மற்றவங்களுக்கு சக்சீட் பண்ணி காமிக்கணும்ன்ற ஆட்டிடியூட் இல்லை. எனக்காக நான் செய்யறேன், எங்க அப்பா அம்மாவுக்காகவோ இந்த சமூகத்துக்காகவோ எனக்கு ஜெயிக்கிறதுக்கான ஆட்டிடியூட் இருக்கப்ப என்னை சார்ந்த சமூகத்தையும் என்னை சார்ந்த நாட்டையும் நான் நிச்சயமா ஜெயிக்க வைப்பேன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. 2012-13 நான் யங்கஸ்ட் பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கிறப்ப இந்த இந்தியன் கவர்மெண்ட்ல நல்லா தெரியும் எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசேபிள்ட் அஃபேர்ஸ், ஊனமற்றவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். புரியுதா? அது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அது நான் உடனே இதை ப்ரிப்பேர் பண்றப்பவே நான் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணல. சரியா? இல்ல இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வேணும், எனக்கு IAS வேணும் அப்படின்னு நான் எந்த இடத்துல இருக்கணும் அங்க பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கணும்ன்றது ஆட்டிடியூட் தான். அது IAS இருக்கட்டும், IRS இருக்கட்டும், IPS இருக்கட்டும், எது வேணா இருக்கிறேன்.
நான் ஈவன் ஒரு ஆர்டினரி மேனா கூட இருக்கிறேன். இருக்கிற இடத்துல என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் பெஸ்டா பண்ணணும். அந்த ஆட்டிடியூட்னால தான் பார்க்குற விஷயத்தை எங்கேயும் கீழே பார்த்தது இல்லை. சரியா? கீழே தேடின ஆட்கள் இல்லை. அப்படியே கீழே தேடி இருந்தாலும் அத ரொம்ப ஆழமா தேடி இருந்திருப்பேன். அப்படியே கீழே தேடி இருந்தாலும் மேல இருக்கிறத தேடி இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப ஆழமா தேடி இருந்திருப்பேன். சரியா? இப்படிதான் இருக்கணும் ஆட்டிடியூட். அதுக்குதான் இந்த படிப்பு, இந்த லைஃப். அதுதான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சிட்டாங்க. ஆனா நீ உங்க அப்பா அம்மாக்காக வேலை வாங்குற, இல்ல என்ன சமூகத்துல என்ன யாருன்னு அடையாளம் காமிக்கிறதுக்காக வேலை வாங்குற அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டா அங்கதான் தோக்குற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. சரியா? முதல்ல நான் இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப நான் இத்தனை லட்சம் பேரோட போட்டி போடுறேன் அந்த எண்ணமே கிடையாது எனக்கு. அதனால நான் கம்பேர் பண்ணதே இல்லை. என்ன தயார் பண்றது இல்லை, என்ன ப்ரிப்பேர் பண்றது இல்லை. அது சப்ஜெக்டா இருக்கட்டும், என்னோட பர்சனாலிட்டியா இருக்கட்டும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. நான் எனக்கு இன்னைக்கு என்ன பெஸ்டா என்னால பண்ண முடியும், ஒரு நிமிஷம் கிடைச்சாலும், ஒரு மினிட் கிடைச்சாலும், அந்த ஒரு 1 hour கிடைச்சாலும் அதை செக்மெண்ட் பண்ணியிருப்பேன். அதனால என்னோட ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல தெரியும், எனக்கு ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு நாட் லெஸ் தேன் என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி 30க்கு மேல இருக்கு. அதெல்லாம் நான் எப்ப தெரியுமா, நான் சைல்ட் லேபரா இருந்தது பண்ணிட்டு இருக்குது. உடனே இன்னைக்கு பண்றேன் நினைச்சிட்டு இருக்காது. சரியா? அது இன்னைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இல்லாது. அதான் நிறைய பேருக்கு சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் கூட கெரியர்ல அவங்களோட லைஃப் அவங்களுக்கு ரொம்ப அவங்க நினைச்ச மாதிரி இருக்கிறது இல்லை. ஈவன் ஆஃப்டர் சக்சஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு அதை ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஏன்னா அது அவங்க கிரியேட் பண்ணிக்கல, ஏதோ ஒண்ணு கிரியேட் ஆகும்னு அவங்க எதிர்பார்ப்போட போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் சக்சீடிங் எக்ஸாமினேஷன். நீங்க உங்களை எப்படி நீங்க கவர்ன் பண்ணிக்கிறீங்க, உங்களை எப்படி நீங்க நடத்திக்கிறீங்க அப்படின்ற அந்த ஓரியன்டேஷன் தான் இந்த சிவில் ஜாபோட ப்ரிப்பரேஷன். எனக்கு இந்த சிவில் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வருஷம் நோபல் பிரைஸ்ல ஒரு கண்ட்ரியோட பினான்சியல் கிரைசிஸ் எப்படி, ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஒரு கண்ட்ரியோட பினான்சியல் கிரைசிஸ் எப்படி அது டிசைட் பண்ணும் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல, அண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி கிளிக் கெமிஸ்ட்ரினா என்னது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல எனக்கு கிளிக் கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, எனக்கு சயின்ஸே வராது. சயின்ஸ் வராத எனக்கு யூபிஎஸ்சியில கிளிக் கெமிஸ்ட்ரி கேட்கறானா நான் உடனே யூபிஎஸ்சிலயோ நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எனக்கு ஏன் இந்த கேள்வியில கேட்கறேன்னு கேட்டேன்னா, நான் இந்த கெமிஸ்ட்ரி எங்க யூஸ் பண்றதுக்கான எனக்கு அந்த ஓரியன்டேஷன் தேவை. இன்னைக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி புரியுதுன்னா நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணா அந்த ஆட்டிடியூடு, சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஆட்டிடியூடு புரியுதா? கிளிக்னா என்ன அப்படின்னு, வை அது பேர் ஏன் கிளிக் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஆட்டிடியூட உங்களுக்கு இன்கல்கேட் பண்ணணுன்றதா இந்த யூபிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷன்ல அவங்க இந்த ஜெனரல் ஸ்டடீஸையும் இந்த ஆட்டிடியூடையும் அதை ஆப்ஜெக்டிவ் டைப் இல்லாம எழுதி பார்த்தது இல்லாம, ஏன்னா இது ரெண்டுத்துலயும் ஏமாத்திடலாம். மனப்பாடம் பண்ணி இல்ல ஃப்ளூக்ல அது ரொம்ப ரேர். ஆனா நீங்க பேசுறப்ப அது உங்களை காமிச்சு கொடுத்துரும், நல்லா காமிச்சு. நீங்க பேசுறப்ப, நீங்க இன்டர்வியூ போர்ட்ல உள்ள வர்றப்ப உன்னோட பாடி லாங்குவேஜ், நீ சொல்ற விதம், இவ்வளவு நாள் நீங்க எப்படி வளர்ந்த அப்படின்றது எல்லாமே அது அப்படியே அப்பட்டமா காமிக்கும். அங்க நடிக்கவே முடியாது. 20 நிமிஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன். இவங்க என்னத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நீ போய் உட்கார்ந்த 5-6 நிமிஷத்துல நீ யாருன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. நீ பேசுறத வச்சு உனக்கு பேச சரியா வரலன்னா கூட உனக்கு அது தெரியுமா தெரியாதா, சரியான கண்ணோட்டத்தெல்லாம் நீ யோசிக்கிறியா இல்லையான்றத, நீ எப்படி இந்த விஷயத்த பார்த்த அப்படின்றத அவங்களால உணர முடியும். பேச முடியலனாலும் கூட, வார்த்தைகள் சரியா வரலன்னா கூட. ஞாபகம் வச்சுக்க. அப்படிதான் இந்த பரீட்சையை நான் ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம். எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு லேர்னிங் டிசபிலிட்டினால, சரியா? ஆனா ஜெயிக்கிறதுக்கான காரணம் வெளிப்படுத்துற விதத்தை சரியா வச்சுக்கிட்டேன், போதுமானதா வச்சுக்கிட்டேன், அத சரியான விதத்துல வச்சுக்கிட்டேன். இந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ தான். டெசர்ட்னா உங்களுக்கு இருக்குல்ல, சூப்புன்னா ஒரு பவுல தானே ஊத்துறாங்க. நீங்க தான் மெயின் தட்லையா ஊத்துன்னு வரீங்க. சூப்பை எதுல ஊத்துறீங்க? சூப்ல எதுல ஊத்துவீங்க? பவுல தானே ஊத்துவீங்க. தட்லையா ஊத்துறீங்க. தட்டில ஊத்தி சாப்பிட முடியுமா சூப்பை? முடியாது இல்ல, பிளாட்டா இருக்கு, நிக்காதுல்ல, அதான் பவுல்ல, அது ஸ்டார்டர். அதுக்கப்புறம் நீங்க டெசர்ட் எடுக்கிறீங்க. டெசர்ட் என்ன தட்லையா போட்டு வரீங்க உள்ள,
கொஞ்சமா தானே சாப்பிடுறீங்க. ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி, ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, கொஞ்சமா தானே சாப்பிடுறீங்க. அப்படிதான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற உங்களோட பர்சனாலிட்டி ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் நீங்க யார் அப்படின்றத. சரியா? சோ அதனால உங்களை நடத்திக்கிறதுக்கான அந்த அந்த ஓரியன்டேஷன் தான் இந்த எக்ஸாமினேஷனோட ப்ரிப்பரேஷன். அப்படி இன்னைக்கு அந்த தாட் ஓரியன்டேஷனை மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் உங்களை விடாது. இல்லைன்னா நீங்க இந்த எக்ஸாமினேஷன் விட்டுருவீங்க. ரொம்ப சிம்பிள். நாம விடுறோமா இல்ல அவங்க நம்மள விட்டுரும், அவங்க நம்மள விடலையா? சோ அப்ப யாரு விடுவா? நான் சொன்னேன், யாரு விட்டுருவா? யாரு விட்டுருவா? நாம தான் விட்டுருவோம். யூபிஎஸ்சி விடாது. அதுக்கு நான் தான் உதாரணம். யூபிஎஸ்சி விடவே விடாது. இந்த முட்டாள விடல, விடவே இல்லையே. குடிச்சா கண்டுபிடிச்சாங்கல்ல. எனக்கு எழுத வருது, படிக்க வருது, எழுத வருது, பேச வருது, இதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப இல்ல. இல்லாத ஒரு ஆளையே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யூபிஎஸ்சி, அதுவும் சாதாரண ஒரு டிகிரிக்கு. டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிரசிடென்சி காலேஜ், நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ். ஸோ எனக்கு +2ல மார்க் ஷீட்டு மார்க் வந்து 1200 எடுத்து 538. நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு 538 எனக்கு பெரிய மார்க், எனக்கு போதுமான மார்க். அதுல சொல்றது கேவலமே இல்லை. எனக்கு என்ன, நான் பாஸ் பண்ணிட்டேன்ல, 8வது 10வது பிரைவேட்டா எழுதி, அது போதும் எனக்கு என் லைஃப். எனக்கு வேணுங்கிறது அந்த 538க்கு எனக்கு தேவையான டிகிரி, நான் நினைச்ச டிகிரி கொடுக்கல, ரைட், கொடுத்த டிகிரி அட்லீஸ்ட் போதும். பெரிய ஓப்பனிங். ஒரு ஆர்டினரி டிகிரி BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் 51% மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ரைட், இதுதான் கீ. இந்த ஒரு கீயை வச்சு நமக்கு தேவையான விஷயங்களை நாம அரண்மனை ஓபன் போறோமா, நம்ம புதுச வீட்டை ஓபன் பண்ண போறோமா, இல்ல ஒரு சின்ன பொட்டியை ஓபன் பண்ண போறோமா அப்படின்னு. சரியா? அது கீ, ஒன் சிங்கிள் கீ, யுவர் எஜுகேஷன். நீங்களும் அதை வச்சு நீங்க பெருசா ஓபன் பண்ணணும்னா, நீங்க பெரிய பேலஸ் ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா உங்க கீயை நீங்க பெரிய அரண்மனை ஓபன் பண்றதா சிவில் சர்வீஸ். கீ ஒண்ணுதான். உங்களோட ஆட்டிடியூடுக்கும் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் நீங்க எதை ஓபன் பண்ண போறீங்கன்றத மைண்ட்ல முடிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கான எண்ணத்தையும் செயலையும் மாத்திக்கிட்டீங்கன்னா, மத்தவங்க மாற்றணும்னு நினைக்காம நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா யூபிஎஸ்சி உங்களை விட மாட்டாங்க. இல்லைன்னா நான் திரும்ப சொன்ன மாதிரி நாம விட்டுருவோம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆன பசங்கிட்ட வேணா காரணம் கேளுங்க. எல்லாம் சொல்றவங்க 2 மார்க்ல போச்சு, 1 மார்க்ல போச்சு, 1/2 மார்க்ல போச்சு, இன்னும் ஒரு 4 கொஸ்டின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மெயின்ஸ்ல போற பசங்க 10 மார்க்ல போச்சு, 5 மார்க்ல போச்சு, 1 மார்க்ல போச்சு, 2 மார்க்ல போச்சு. இன்டர்வியூல போய் எல்லாம் ஆல் டுகெதர்ல கடைசியா இன்டர்வியூ வரைக்கும் போய் அங்கேயும் 1 மார்க்ல போச்சு, 2 மார்க் போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் கிளியர் பண்ண ஆட்கள் நாங்க ஒன்னும் 200க்கு 100 எடுத்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு 100 எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணல. 200க்கு 200 எடுக்கணும்ன்றதுதான் எங்களோட ப்ரிப்பரேஷன். சரியா? அந்த 2025க்கு 2025 எடுக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் தான் இருந்தது. அது கீழே எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல. சரியா? 2025க்குமே அந்த மார்க் 2025க்குமே தான் ஓரியன்டேஷன் இருந்தது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பர்சன்டேஜ். ஏன்னா 1000 எடுத்தா ஆல் இந்தியா டாப்பரா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 1000 எடுத்தாலே ஆல் இந்தியா டாப்பர்ல 50 ரேங்க் உள்ள இருப்பாங்க. 1000க்கு 100க்குள்ள என்ன, அதுவே லெஸ் தேன் 50%. அது நீ நினைக்கிற மாதிரி இந்த எக்ஸாம் ஒன்னும் அப்பாட்டாக்கிற எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம்ஸோட அந்த ஆட்டிடியூட நீங்க வச்சுக்கங்க. ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குன்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியுது நீங்க யாருன்னு. சரியா? நீங்க யாருன்னு எனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் உங்களோட அப்பா அம்மா பேக்ரவுண்ட் என்னன்னு. அதனாலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரியா? சோ அதனால பெஸ்டா அஸ்பயர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல சிவில் சர்வீஸ் இஸ் ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எஸ் ஆர் நோ? இப்ப எத்தனை பேருக்கு சக்சீட் பண்ற ஆட்டிடியூட் இருக்கு? கை தூக்குங்க. எத்தனை பேர் சக்சீட் பண்ணுவீங்கன்ற ஆட்டிடியூட் இருக்குனால கை தூக்குங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்க? கை தூக்குங்க. திரும்ப எத்தனை பேர் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க? கை தூக்குங்க. பாஸ் பண்றதுல சந்தேகம். எழுதுவோம் சார், முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். இட்ஸ் ஒன்லி தி ஆட்டிடியூட் தான். கை தூக்குனீங்களா? ரைட், ஓகே. எத்தனை பேர் நீங்க நினைச்ச சர்வீஸ் வாங்குவீங்க? கை தூக்குங்க. So this is all about the examination. சரியா?
வாங்குறோம் வாங்கல அந்த ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூடுக்கான ஆக்ஷன், ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன், இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. லெட்ஸ் see as my colleague years later. சரியா? இன்னும் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல உங்களை என்னோட கொலீகா பார்க்கறதுல அதுக்கான வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.
ஹாய், முடிச்சா? ஹாப்பியா? எப்படி இருந்தது செஷன்? ஸோ ஃபைனலா பர்சனாலிட்டி தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாரு அவர் சார். என்ன சொன்னாரு? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ரிக்வயர்ட் டு பிகம் எ சிவில் சர்வெண்ட். சார் அந்த ப்ரீ சக்சஸ் மீட்டுக்காக ஒன்று வச்சிருப்போம்ல, டோட்டல் ஹவர்ஸ் ஒரே ஷீட்ல அதை பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் நான் சிவில் சர்வீஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்பதான் சார் இதை அட்டன் பண்றேன்றவங்க எத்தனை பேர்? ஆல்மோஸ்ட். இப்போ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபீல்டில் இருக்கீங்க. எவ்வளவு நாளா? 1 year? 1 year? 1 year படிச்சு முடிச்சிட்டீங்களா? எதுக்கு படிச்சு முடிச்சுட்டு? இல்ல சிவில் சர்வீஸ்க்கு அவங்க கூட படிச்சீங்களோட எதுவும் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போகல. ஓகே, நீங்க என்சிஆர்டிஸ் மட்டும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, செல்வா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, 2 நாளும் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணது யாரெல்லாம்? வெரி குட். இப்போ இந்த செஷன்ஸ் உங்களை என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு? இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்டை பத்தி உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு? ஐ நீட் த ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. ரீதிஷ்ணி, என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? பிகாஸ் ஒருத்தர் புதுசா ஆரம்பிக்கிறாரு சிவில் சர்வீஸ் பத்தி, அவருக்கு இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? Come here. Come to the stage. You can listen. Yeah. Come. பேர் சொல்லி சொல்லுங்க. Good evening. I'm Priya Varshini. நான் வந்து BSc Mathematics PG வைஷ்ணவ் காலேஜ்ல முடிச்சேன். 2021 பாஸ். நான் இப்போ வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் வந்து 2021ல ஆக்சுவலி டூ டைம்ஸ் வந்து யூபிஎஸ்சி செகண்ட் இயர்லயே பண்ணணும்னு நினைச்சேன். பட் அகெயின் அகாடமிக்ஸ் முக்கியம், அகாடமிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுனால அதுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் இயர்ல பண்ணணும்னு நினைச்சேன். உடனே ஆஃபர் லெட்டர் கிடைச்சு மறுபடியும் அதுக்கு போயிட்டேன். பட் 2 தடவையும் எனக்கு டிவியேட் ஆனேன். அகெயின் ஐ பவுன்ஸ் பேக் டு தி சேம் பாயிண்ட். ஸோ அப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டிஃபா எதுல இருந்தா யூபிஎஸ்சி தான் என்னுடைய விஷயம், அதுதான் என்னோட பார்ட் அப்படின்றதுல நான் வந்து ரொம்பவே தெளிவா இருந்தேன். செல்ஃப் ப்ரிப்பேர் வந்து ஒரு 6 month தான். அந்த என்சிஆர்டி 6 months படிச்சுட்டு இருக்கேன் இப்போ கரண்டா. ஒன்னும் இங்க சொல்றது வந்து எனக்கு எல்லாமே கட் ஷார்ட். ஒரு புதுசா வந்து இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்ஃபைன்டா கட் ஷார்ட் பண்ணி இவங்களே கொடுத்துட்டாங்க. நான் வந்து என்சிஆர்டி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் தான் வந்து சர்ச் பண்ணி ஹெட்அப் ஆயிட்டேன். இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜி, இதோடைய அவுட்லைன் எல்லாமே வந்து நானா தேடி படிச்சதுக்கும் இங்க வந்து இவங்க சொன்னதுக்கும் அடடா இவங்களே சொல்லணும் அப்படின்னு ஒரு கன்ஃபைன்டா இவங்களே ஒரு பேக்கேஜா கொடுத்தாங்க. பிகினரா இருந்தா இந்த செஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பேசிக்ஸ் எல்லாமே இவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் செஷன் வந்து அகெயின் ஒரு சார் சொன்ன மாதிரி அது என்னன்னு தெரியல, அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் பேசினாரு. அந்த சின்ன ஒரு விஷயத்திலேயே ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு. அதுதான் ஒரு லீடருக்கான ஒரு குவாலிட்டியுமே கூட. அவர் சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. யூபிஎஸ்சி ஏன் பண்றோம் அப்படின்றதுக்கு எனக்கு வந்து நான் வந்து ரொம்பவே எத்திக்கலான ஒரு பர்சன். அவருக்கு நம்ம இங்க 2-3 வாட்டி வந்து இவங்க சொல்லும் போதே வந்து எதுக்கு யூபிஎஸ்சி என்னுடைய பதிலாம் வந்து டு பி அ பார்ட் ஆஃப் அவர் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட். என்னங்க நம்மளாம் என்னங்க 1 லட்சம் சம்பாதிச்சு என்ன பண்ணுவோம், 2 lakhs. என்ன கேட்டீங்கன்னா இன்டர்வியூல என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸோடைய சேலரி வந்து கட் ஷார்ட் பண்ண சொல்லுவேன். உண்மையா டெவலப்மெண்ட் நமக்கு தேவையில்லை. 1 lakh 2 lakhs சம்பாதிச்சு என்ன பண்ண போகும்? 30,000 நம்ம 4 members ஒரு ஃபேமிலியா 30,000 எனக்கு போதும். ஆனா எனக்கு என்ன வேணும்னா என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணணும். எனக்கு எந்த விஷயம் உண்மையிலே பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நான் ஒர்க் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோல். அதை வந்து கரெக்டா பூர்த்தி பண்ற ஒரு விஷயம் யூபிஎஸ்சி. இதுக்காக தான் நான் பண்றேன். இதுல ஒரு விஷயத்த இன்னும் என்ன மேற்கொண்டு இதை வந்து உறுதிப்படுத்தினது சாரோட லாஸ்ட் ஸ்பீச். எனக்கு உண்மையிலே இருந்தது ரொம்பவே ஒரு பிடித்தமானதா இருந்தது. இந்த செஷன் உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் அரேஞ்ச்மெண்ட். What do you have learned? One by one. Girls first. Come.
கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் கம் குட் என்ன லேர்ன் பண்ணீங்க முடியல என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க அதை சொல்லுங்க எல்லாரும் நல்லா வணக்கம், என் பேர் பி சூப்ராஜ். பிகாம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற வழியை ரூட் மேப் தெளிவாக சொன்னாங்க. அந்த போற வரைக்கும் நான் அவ்வளோ பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாத்துக்கு மேல பர்சனாலிட்டி தான் அங்க மேஜரா ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனிவே நம்ம எல்லாரும் நம்ம நல்ல எண்ணத்தோடு நல்ல உணர்வோடு இருந்தா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேருவோம் அப்படிங்கிறத தெளிவா அவருடைய பயன் சொன்னேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோவிநாத சாருக்கு, கிங்மேக்கர் அகாடமியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸுக்கு நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு புது இனிஷியேட்டிவ் நாங்க எடுத்துக்கிறது 16 மணி நேரம். நார்மலா இவ்வளவு பெரிய செமினார் நாங்க நடத்துனதா சரித்திரமே கிடையாது. அதனால ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ. இது நாங்க எதிர்காலத்துல கொண்டு போறது எல்லாமே இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. என்னோட நேம் அரவிந்த் சார். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செகண்ட் இயர் நந்தனம் காலேஜ்ல இருந்து வரேன் சார். நான் யூபிஎஸ்சி படிக்க போறேன்னு சொன்னோடனே கவர்மெண்ட் காலேஜ் அந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட மாட்டீங்க, உங்களுக்கு சிலபஸ்லாம் கம்மியா இருக்கும், அதெல்லாம் ஐஐடி ஐஏஎம் இவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும், நீங்க ரூரல் ஏரியாவில இருந்து வரீங்க, நீங்க எப்படி படிச்சு கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு இருந்துச்சுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு பார்த்தேன், எல்லாருமே இல்லை உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இங்க நம்ம இன்ஸ்டியூட் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில தான் 16 hours இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய புரிதல் ஏற்பட்டுச்சு சார். ஏன் இவ்வளோ எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் 14 மணி நேரத்துல நம்ம படிச்சா எல்லாமும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சிலபஸ்லாம் ஒரு ஈஸியா எப்படி புரிஞ்சிக்க முடியும் அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் ரிச்சான பர்சன் வீட்டு பசங்க தான் பாஸ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் இல்லாம எல்லாருமே கிளியர் பண்ண முடியும், படிச்சா எல்லாருமே எந்த இடத்துக்கு வேணா போலாம்ன்றது இங்க வந்தா சார் தெரிஞ்சுக்கிட்டோம். கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி சார். நம்பிக்கை அடுத்து என்னோட பேர் சஞ்சீவி. நானும் நந்தன் மார்க்ஸ் காலேஜ் தான், பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். இந்த 16 hours செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிகினரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இன்டெலெக்சுவலா எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ இந்த யூபிஎஸ்சின்றது நம்ம இது சிஸ்டமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியலன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுனே இருக்கிற மாதிரி தான் தெரியும். இவங்க சொன்னதுக்கு அப்புறமா எப்படி இன்டெலெக்சுவலா ஹார்ட் ஒர்க் போடணும், சிஸ்டமேட்டிக்கா பாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணி எஃபோர்ட் போடணுன்றது கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க, அவங்களோட ஆட்டிடியூட்லாம் பாக்குறப்ப இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஆட்டிடியூட் கேன் டிசைன் ஒரு ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. நீங்க திங்க் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு எங்க எல்லாரும் சொல்றோம். தேங்க்யூ சார். டைம் இல்ல எல்லாரும் ஏய் 16 hours what do you think? நான் ஏதாவது மாற்றணுமா, செய்தி மாற்றணுமா, எழுதுமா, இந்த இனிஷியேட்டிவ் நல்ல விஷயமா, இந்த ஃபீல்டுக்குள்ள வரவங்களுக்கு அட்வான்டேஜா இல்லையா, இல்ல இது மாதிரி பண்ண வேண்டாமா? என் பேர் திருமா. நான் தமிழ் மெடிக்கல் தான் படித்தேன். இப்போ ஒர்க் பண்ணிருக்கேன். ஒர்க்கு ஸோ எனக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் இந்த அகாடமியில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமே ஒரு 2 days முன்னாடி தான் தெரியுமே எனக்கு. தேர்ஸ்டே இருக்கும். அப்போ தான் ரிஜிஸ்டரே பண்ணேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. நானே சரி ஓகே இது சும்மா பண்ணணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மெசேஜ் வந்துச்சு அதில் இந்த மாதிரி கோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு அதை நான் கிளம்பி வந்தேன். டவுட்டோட தான் வந்தேன். சரி இது எப்படி கன்டினியூ பண்ணலாமா இல்லை யூபிஎஸ்சினா என்ன அப்படின்றத ஒரு சும்மா இதோட வந்தேன். கிளியர் கட்டான ஒரு வியூ கிடைச்சிருக்கு. அது என்னன்னா நம்மளால பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்கியிருக்கு இந்த 2 days. கண்டிப்பா இதுக்கு இது ஒரு பெரிய பாயிண்ட். எப்படி சொல்றது, லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷனா தான் இருக்கும் எனக்கு. கண்டிப்பா நான் யூபிஎஸ்சி எடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு ரீசனா வந்தது சார் தான். இது ஏன்னா இதை மறக்கவே முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, கிடைச்சிருச்சு. இதை நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி யூபிஎஸ்சி கண்டிப்பா. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். என் பேர் அன்பு செல்வன். பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஆக்சுவலி நான் பிகினர் தான். எனக்கு அவ்வளோவா யூபிஎஸ்சி பற்றியோ டிஎன்பிஎஸ்சி பற்றியோ அவ்வளோ எதுவும் தெரியாது. ஒரு மாசமாவே நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதான் நம்ம யூபிஎஸ்சி தான் போகிறோம் அப்படின்ற பிறகு அதை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப்லேயும் நெட்லேயும். ஆனால் சர்ச் பண்ணாலும் எனக்கு எதுவும் கிடைக்கல, அவ்வளோவா தெரிஞ்சுக்கல. ஒரு மாசமா நான் தெரியாது, இந்த 16 மணி நேரத்தில் எனக்கு ஃபுல் ஓவர்வியூவாக ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ KingMakers Academy. தேங்க்யூ சார். என் பேர் வெங்கடேசன். எஸ்ஆர்எம் காலேஜ் செகண்ட் இயர் பிடெக் இசிஇ. இந்த இது வரதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமா இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும் சிலபஸ் அப்படிங்கிற மொத்தமா எதுவுமே தெரியாம இருந்துச்சு. உங்க வீடியோஸ் கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் என் ஃப்ரெண்டு சொல்றது மூலியமா இந்த இதில் வந்து பார்த்தேன். கொஞ்சம் கிளியர் கட்டா எல்லாம் தெரிஞ்சிச்சு. சொன்னவங்க எல்லாம் தெரியாத தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் வந்து எல்லா ஸ்டாஃப்லையும் சொல்லிட்டு போனாங்க. மாறலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளார ஓடும் எண்ணங்கள் யாவும் ஒரு நாள் தேங்கும் பல வெற்றிகளின் தாவும் அப்படிங்கிற மட்டும் வந்து அவங்க யாரும் ஃப்ரெண்ட் பண்ணுங்க. அது எனக்கும் புரிஞ்சிச்சு. இந்த சான்ஸ் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஹேம்நாத். ஐம் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். செகண்ட் செம்மு கூட வரல. அது சொல்லும் போதே எல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு சின்சியரிட்டியா இருக்கேன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறேன். இன்னும் என்ன எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எப்படியோ இந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது நான் எந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்றது எல்லாமே. நான் வீட்டுல சும்மா உட்காந்துன்னு இந்த லாக்டவுன்ல யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டே ஓகே யூபிஎஸ்சி எல்லாம் நான் பெரியதுவா அப்படின்னு ஒரு நார்மல் இதில் தான் இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னோட மைண்ட் லெவல் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கு, நான் இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணணும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் ஓரளவுக்கு தெரியும், அது என்னன்றதெல்லாம் தெரியும். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு டீப்பா படிக்கணும், அதுக்கு டீச்சர்ஸோட கோச்சிங் என்ன எவ்வளவு தேவை இருக்கு, அதெல்லாம் நான் எந்த அளவுக்கு நான் டெடிகேட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த எல்லா ஐடியாவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிளியர் ஆச்சு. ஏன்னா இந்த ப்ரோகாஸ்டினேஷன் பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் எல்லாத்தையும் தள்ளி 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 போட்டுனே இருப்பேன். ஆனா இது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஒரு லைஃபா எடுத்தா இதை நான் தள்ளி போடக்கூடாது, அதை நான் இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஒரு சின்சியரிட்டி இப்போ வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீயா வரணும். குட் ஈவினிங் பீப்புள் ஆஃப் இந்தியா. என்னடா பீப்புள் ஆஃப் இந்தியா தானே பெரிய உங்க மனசுல கேள்வி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். ரோட்ல யாரும் நடந்து போனா கூட ஏய் இது இந்தியன் சிட்டிசனும் அப்படிதான் தோணுது. ஒரு ஃபேமஸ் ரைட்டர் சொல்லுவாரு, அவங்க ஃபெயில் ஆனா கூட யூபிஎஸ்சி பீப்புள்ஸ் வந்து லாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க பாக்குற உங்க கண்ணோட்டம், ஒருவேளை நீங்க பாஸ் பண்ணாலும் நீங்க பாஸ் பண்ணாலும் யூபிஎஸ்சி ப்ரொஃபஷன் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த சேஞ்ச் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்றது தெரியும். அண்ட் தென் நிறைய பேர் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்றது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சிலபஸ் ஒரு இது இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 months முன்னாடி. இப்போ நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே நிறைய தெரியாம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த 16 hours கிளாஸ்ல வந்து முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்க ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ போக சார்.
குட் ஈவினிங் ஆல். என் பேர் எம் சுசீந்திரன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். எனக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது முதல்ல சொல்லிடுற எல்லாருக்கும். நான் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவனோட ரைட்ஸ் வந்து கொஞ்சம் மறுக்கப்பட்டது. நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது, நீ சொல்றதை கேட்கணுமா, நீ என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்ததால நான் சொல்றதை கேட்பியா அப்படின்னு ஒரு தாட் அப்போ வந்துச்சு. அதனால தான் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற அந்த ஒரு சின்ன இது இருந்தது. எனக்கு இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யூபிஎஸ்சினா என்ன, அதுல என்னென்ன இருக்குன்னு அதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 16 hours கிளாஸ் பார்த்த அப்புறம் தான் இதுல என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஸ்டாஃப் வந்து ரொம்ப இது வரைக்கும் நான் ஸ்கூல்ல இருந்து 12 years ஆஃப் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 3 வருஷம் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா இந்த மாதிரி டீச்சிங் நான் வேற எங்கேயும் பார்த்தது இல்லை. அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சொன்னா ஒரு வார்த்தையை சொன்னாலும் நச்சுன்னு புரியுமா சொல்றாங்க. ரொம்ப யோசிச்சு நம்ம என்னடா இது புரியல அப்படின்லாம் இல்லை, சொல்ற விஷயத்த சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இந்த 16 hours கிளாஸ். ரொம்ப தேங்க்யூ சார். நீ வரல இல்ல வா அதெல்லாம் பயப்படக்கூடாது. வாழ்க்கையில வேலை கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. Good evening all. My name is Gopalakrishnan. I am studying in the first year BSc Psychology. எனக்கு இது வரைக்கும் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் என்னன்னு தெரியாது, நான் ஒரு பிகினர் தான். ஆனால் இங்கே வந்துட்டு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது என்னென்ன ஒரு டாப்பிக்கும் ஸ்பெசிஃபிக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ சார். இல்லை சார், இது ஃபர்ஸ்ட் டே. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. புரியுது எல்லாம் வெரி சூப்பர். யாரும் பேசாம இங்க இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. கேர்ள்ஸ் கம் கம் கம். எங்க இருக்காரு? என்ன வேற யாரு இருக்கா? சார் நான் மட்டும் சார். நீ அம்மா வந்து குட் ஈவினிங். என் பேர் கார்த்திக் ராஜா. நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 10th போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தேன். அப்போ வந்துட்டு யூபிஎஸ்சி பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. பட் அதுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், நானும் ஆஸ் யூஷுவல் இன்ஜினியரிங் போகலான்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் இவர் ஒரு டாக்டரோ இல்லை அந்த சைடு போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த ஹியூமனிட்டிஸ் கோர்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி போகிறது ஒரு பெட்டர் ஐடியான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ் எடுத்து இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன். இந்த குரூப் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய தடவை சிலபஸ் அப்படி இப்படின்னு நிறைய டவுட் இருந்தது. பட் இந்த தடவை செகண்ட் டே தான் வந்தேன். பட் ஆனாலும் டிஃப்ரெண்டா எந்தெந்த சிலபஸ் எந்தெந்த பேப்பர்னு சொல்லிட்டு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தடவை ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். வெரி குட். கேர்ள்ஸ் ஏய் பாய்ஸ் அது ஒரு பையன் வாப்பா தம்பி. ஏய் தம்பி வா. ஏய் எல்லா விஷயத்துக்கும் நல்ல பதில் தான் சொன்னேன். நீ வா சேர்த்து வா. ஏன் நீ நான் தனியா உங்களுக்கு வந்து 10 மணி நேரம் கூட சொல்றேன் சார். ஏன் இங்க சொல்ல மாட்டியா? ஏய் இல்ல நெகட்டிவா பேசு. நெகட்டிவா தான் ஒண்ணு இல்லையே சொல்றதுக்கு. அப்ப சொல்லு, பார்த்து சொல்லு. அவங்க தனியா வந்து சொல்றேன் சார். ஏய் தனியா சொல்லக்கூடாது, நீங்க சொல்லு. ஏய் மாப்பா நான் மாப்பிள்ளை பார்க்கறாங்க யூடியூப்ல வந்து ஐயோ என்ன பார்க்கறாங்க அப்படின்னு. சரி விடுங்க, பரவாயில்ல. எனிவே இந்த 16 மணி நேரம் இந்த பிளான் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் இவ்வளவு பெரிய ஒரு இனிஷியேட்டிவை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ண மாட்டாங்க. நான் ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சன் நான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நான் ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து we have to pay some remuneration and we have to invite. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த 2 நாள்ல நேற்று வந்து என்னோட டிரைவருக்கு தெரியும், என் அப்பா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இல்லை நான் இந்த செஷன் நான் போய் ஆகணும் அப்படின்றதுக்காக
நேற்று அட்மிட் பண்ண வேண்டியதை நாளைக்கு நான் தள்ளி வச்சுட்டு தான் இந்த 2 செஷனுக்கு வந்தேன். இந்த 2 நாள். அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, ஒரு பையன் இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்றான் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெறும் ஆசையில மட்டும் காக்கா காக்கா சூர்யா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு, இல்லைன்னா தேவயானை ஒரு படத்துல வந்து ஐஏஎஸ் ஆகுறது மாதிரி நினைச்சிட்டு உள்ள வந்துட்டு பின்னாடி வந்து கஷ்டப்படுறதை நான் பார்த்ததுனால, ஒரு பையன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணான் அப்படின்னா ஹி வில் அச்சீவ் இட். இந்த ஃபீல்டை விட்டு அவன் போக மாட்டான் வெளியில. ஒண்ணு இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு முடிவெடுப்பான், இல்லை இது நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவெடுப்பான். நீ எப்படி முடிவெடுத்தாலும் எனக்கு லாபம். எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு அற்புதமான ஒரு சிவில் சர்வெண்ட் வேணும். தமிழ்நாடோட ரிசல்ட் வரணும் அப்படின்னா சில வித்தியாசமான முயற்சிகள் நம்ம செஞ்சாகணுன்றதுக்காக தான் இந்த 16 மணி நேரம் கிளாஸஸ் நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் நடத்தின ப்ரோக்ராம் எல்லாமே ஆயிரக்கணக்கான பேர் 3000, 4000, 2000 இப்படி தான் இருந்திருக்காங்க. ஈவன் நாங்கள் போன வாரம் நடத்தின செமினார் கூட பார்த்தீங்கன்னா, இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹால் ஃபுல்லு, மேலே 4th ஃப்ளோர் ஃபுல்லு. இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஐடியா பிளான் பண்ணதே 2 நாளைக்கு முன்னாடி. அப்போதான் உங்களுக்கு மெசேஜே வந்துடும். 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். 2 பேர் இருந்தாலும் நடத்துவோம். அந்த ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகும், வாட் எவர் இட் இஸ். இல்லை நம்ம அடுத்த வாரம் தள்ளி போட்டுக்கலாம் செஷனை, இல்லை வேண்டாம் நடத்துவோம். வி ஹவ் டு கண்டக்ட் திஸ். அந்த ஆட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு செஷன் தான் இந்த செஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்த சில பியூரோக்ராட்ஸ் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்தவங்க. ஃபேக்கல்டிஸ் வேற, பியூரோக்ராட்ஸ் வேற. பியூரோக்ராட்ஸ் ஏன் வர்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ணணும். நம்ம சர்வீஸ் வாங்கிட்டோம், ஆனால் நம்ம எப்படி கடந்து வந்தோன்ற அந்த பாதையை பசங்களுக்கு சொல்றது மூலமா ஒரு நல்ல ஒரு குடிமகன்களை நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனை அமைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த செஷனை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அடுத்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அரசு வேலைக்கு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. தனியார் துறைக்கு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் அதிகம். பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றதை வச்சுதான் மரியாதை அப்படின்றது மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு வந்து மாணவர்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அரசு வேலையுடைய முக்கியத்துவம், அரசு வேலைக்காக இதுவரைக்கும் பாஸ் பண்ணவங்க பட்ட கஷ்டங்கள், இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகள் எத்தனை மனிதர்கள் இந்த தேர்வுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணாம, கல்யாணம் பண்ணியிருந்தாலும் வந்து வாழ்க்கையில வந்து இன்னமும் போராடிக்கிட்டு இந்த தேர்வு ஒண்ணவே லட்சியமா வச்சுட்டு இருக்கவங்க. இது ஒரு தவம். இந்த தவத்துல எத்தனை பேர் வந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு உணர்த்துவதற்காகவும். 2வது, எதுவுமே அவசரத்துல கிடைக்காது, எதுவுமே உடனடியாக கிடைச்சிடாது. வெற்றி தோல்வி 2மே சகஜம். அந்த தோல்விகளை தாண்டி தான் நீ வெற்றி அடைய முடியும் அப்படின்றது இந்த தேர்வு உனக்கு உணர்த்தும். அதனாலதான் இத்தனை பேருமே நான் சூஸ் பண்ண நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய எத்தனையோ 30 ஃபேக்கல்டிஸ் மேல நான் சூஸ் பண்ண 16 ஃபேக்கல்டிஸுமே இந்த செஷனுக்கு வந்து அத்தனை பேருமே பல ஆண்டுகள் அனுபவம் இருக்கு ஒரு ஆட்கள். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீ வந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகள் உன்னை வந்து நீ வந்து தயார்படுத்துறதுக்கு வச்சுக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்து முதல் ஆண்டில் வெற்றி பெற்றோம்னா ரொம்ப சந்தோஷம். 3 வருஷம் டிகிரியை முதல் வருஷமே கொடுத்தாங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதே போல. ஆனா இந்த ஃபீல்டை பொறுத்தளவுல பெரும்பாலானவர்கள் வெற்றி பெற்றது எப்ப அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், 4th அட்டெம்ப்ட், 5th அட்டெம்ப்ட் தான். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து நீங்க எல்லாம் இங்க கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில சேரணுன்றதுக்காக இல்லை, சேர வேண்டிய அவசியமும் இல்லை. நீ தனியா கூட படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 16 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்குடைய மொத்த ஸ்ட்ராட்டஜியும் உனக்கு கிடைச்சிருச்சு. மொத்த சீக்ரெட் என்னவோ அது எல்லாத்தையுமே கிடைச்சிருச்சு. ஒருவேளை உன்னால பயன்படுத்தி பாஸ் பண்றதுக்கு சப்போர்ட் தேவை, உன்னால அஃபோர்ட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணி படிக்கலாம். அஃபோர்ட் பண்ண முடியல அது பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த டெக்னிக், இந்த சகோதரி சொன்னாங்க இல்லையா, செல்ஃபாய் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ, நான் ஐ ஹவ் காட் சம் கிளியர் ஐடியா ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். இன்னொரு சகோதரர் சொன்னாரு, எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்தது, இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஐ காட் த கிளியர் ஐடியா. டிஎன்பிஎஸ்சி தான் மைண்ட்ல இருந்தது, இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்கணுன்ற எண்ணம் வருதுன்ட்டு. டிஎன்பிஎஸ்சி 22 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடக்கூடிய இந்த ஸ்டேட்ல யூபிஎஸ்சிக்கு வெறும் 20,000 பேர் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன? இதுதான் விஷயம். ஸோ அதனால ஃபியூச்சர்ல நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. மேக் யூஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் 2 days வந்து நீங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. யூடியூப் வழியா வந்து நேற்று நடந்த நிகழ்ச்சியை மட்டுமே 2500 பேர் வந்து பார்த்துருந்துருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் 16 மணி நேரம், இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 மணி நேரம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றிய என்டையர் டைமென்ஷனை கொடுத்த
முதல் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் முதல் முறையே ஐஏஎஸ் அகாடமியை பை ஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ்ன்னு ஆரம்பிச்ச முதல் அகாடமி. தமிழ்நாட்டில் முதல் முறையா ஐஏஎஸ் அகாடமி திறந்து வைக்கிறதுக்கு ஜனாதிபதி வந்த அகாடமி. தமிழ்நாட்டில் முதல் முறையா வந்து விஷுவலி சேலஞ்சர் பொண்ணை வந்து இந்தியாவுக்கே முதல் முறையா வந்து பாஸ் பண்ண வச்ச அகாடமி. தமிழ்நாட்டுல தமிழ்லயே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்க முடியும்ன்றது முதல் அகாடமி. தமிழ்நாட்டுல ஒரு கமர்ஷியல் கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துனா கூட ஒரு பிரைவேட்டா ஃப்ரீ கோச்சிங் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அகாடமி. தமிழ்நாட்டுல 4 இடத்துல வந்து முதல் முறையா சிவில் சர்வீஸ்க்கான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸை அமைச்ச முதல் அகாடமி. இப்படி பல்வேறு விதத்துல வந்து முதல் முயற்சியா வந்து நம்ம பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம். அதற்கு முதல் காரணம், நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்றதை விட காரணம் என்னன்னா, ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்து மேல வந்த ஒரு பர்சன். ஸோ ஐ தாட் தட் இந்த எனக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், எனக்கு நந்தகுமாருக்கெல்லாம் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செஷன் இந்த செஷன். இந்த செஷன்ல எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவில் சர்வீஸ் உங்க கேரியரா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒண்ணு நீங்க சிவில் சர்வீஸ்ல ஜெயிப்பீங்க, இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஸோ ஜெயிப்பதற்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூறி, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பேசுறதுக்கு நிறைய டைம் இல்லை. எத்தனை மணி நேரங்கள் நீங்கள்லாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றது இதுல வந்து இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஒரே ஒரு ஸ்லைடை மட்டும் நான் காமிக்க ஆசைப்படுறேன். எஸ் எஸ் 16 மணி நேரத்துல என்னால இவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்க மைண்ட்ல கொண்டு வர முடியுது அப்படின்னா, இதுதான் நீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ண போற நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். இந்தியால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரே அகாடமி நம்ம தான். எல்லா விஷயங்களும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வாங்குற வரைக்கும் படிக்க வைக்கக்கூடிய அகாடமி நம்ம தான். ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் மட்டுமே 30 ஹவர்ஸ் நடக்கும். NCERT classes 90 hours, prelims and mains classes 797 hours, PSLP test hours 70 hours, PSLP test discussion 60 hours, score enhancement test in 48 hours, special strategic session 42 hours, revision classes 75 hours, அதுக்கப்புறம் வந்து PSR session ஒரு 50 hours, current affairs classes 54 hours, then PSR ன்றது prelims revision sessions, then weekly 5 editorials ஒரு 84 மணி நேரம், then optional orientation classes 30 hours, phase 4 MSLP program 150 hours, MSLP 1000 plus 1000 questions மேல டிஸ்கஸ் பண்ணுவோம், அது ஒரு 195 hours, phase 5 interview program 155 hours. 2000 மணி நேரம் ஆல்மோஸ்ட் மினிமம் ஐம் டாக்கிங் அபவுட். நான் அடிக்கடி சொல்லுவேன், இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் 100 days ஆஃப் யுவர் லைஃப், யூ கேன் பி ஹாப்பி ஃபார் 100 years. 100 days ஆஃப் யுவர் லைஃப்ன்றது into 24 hours, it is only 2400 hours in your whole life. உன் வாழ்க்கையில 100 நாளுடைய வாழ்க்கை. நீ எத்தனை 100 வருஷம் வாழ போற, அதுல 100 நாள் நீ ஸ்பெண்ட் பண்ண உன் வாழ்க்கையோட டயத்தை 100 வருஷம் சந்தோஷமா வாழ முடியும். நீ இந்த 2000 மணி நேரம் முழுமையா நீ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, உன்னுடைய 100 நாள் உன்னுடைய வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா, உன்னோட 100 years லைஃபை இந்த 100 days ஆஃப் யுவர் லைஃப் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த யூபிஎஸ்சி ப்ரோக்ராம். So join in the UPSC program, start your UPSC program. செல்ஃபா படிச்சு பாஸ் பண்ண முடியுமானா நிச்சயமா முடியும். நாங்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறப்ப கோச்சிங் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு தான் 2 இன்ஸ்டியூட் இருக்கு தமிழ்நாட்டில், சிவில் சர்வீஸ்க்காக கோச்சிங் கிளாஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட். மிச்சம் எல்லாருமே வந்து ஐஏஎஸ் அகாடமின்னு பேர் இருக்கும், ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டே கிடையாது. 20 பேர் தான் மொத்தமே பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் சிவில் சர்வீஸ் கோச்சிங்க்கு. பட் நாங்களாம் இது கூட இல்லாத காலகட்டத்தில் படிச்சே தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்க ஒரு காலம் இருக்கு. அதனால கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி தான் பாஸ் பண்ண முடியுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனா இந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் வில் பவர், அந்த பர்சனாலிட்டி, நான் ஜெயிச்சு ஆகணுன்ற வெறி அது இருந்ததுன்னா 100% நீ ஜெயிப்ப. அது இல்லாம கல்விக்கு கடவுள் சரஸ்வதி அந்த அம்மா நேர்ல வந்து சொல்லி கொடுத்தா கூட நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஸோ யார் சொல்லி கொடுக்குறாங்க, எங்க சொல்லி கொடுக்குறாங்க, எந்த இடத்துல படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, நீ எந்த அளவுக்கு ஜெயிக்கணுன்ற வெறி உனக்குள்ள இருக்குன்றதான் நம்ம முக்கியம். ஸோ இது ஒரு தவம். இந்த தவத்துக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி ரெடியா இருந்தீங்க அப்படின்னா உள்ள வாங்க. அதே போல இது ஒரு சர்வீஸ், இது மக்களை மாற்றத்துக்காக, சமுதாய மாற்றத்திற்கான ஒரு பணி. இது வேலை இல்லை. வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா இங்க வராது, இந்த ஃபீல்டு வராது. இந்த சமுதாய மாற்றத்திற்கான ஒரு விதையை போடணும், உண்மையிலேயே உன்னை கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணணும்னா யூ சூஸ் திஸ் சிவில் சர்வீஸ் அஸ் யுவர் கேரியர். அதர்வைஸ் ப்ளீஸ் டோன்ட் கம் ஃபார் திஸ். ஓகே, KingMakers is not ready to help to someone who is always thinking about his own self-development. KingMakers is ready to support for anyone who is ready to transform this society. We used to conduct a free scholarship test. We used to provide the all support. We used to conduct the free coaching in villages.
So whatever the support you want, we are ready to support. But the only thing is, you should be very, very dedicated. You should be very, very sincere. You should be very, very focused. So with these few words, once again, I take this opportunity to thank you all and to appreciate you all. And ரொம்ப அற்புதமா உட்கார்ந்துருக்கீங்க. பொறுமைன்ற அற்புதமான ஒரு குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்திருக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுதலைன்ற படத்தை பார்க்காம அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. பொறுமை இல்லை சார், பொறுமையை உட்கார வச்சிட்டீங்க ஏன்னா அப்படின்றது மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாருமே என்டர்டைன்மெண்ட், சண்டேனாவே என்டர்டைன்மெண்ட். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வயசுல இங்க நிறைய பேர் வந்து டீனேஜ், இந்த 19, 18, 17, 16 இந்த ஏஜ், டீனேஜ்ல 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்க வைக்கிறதே பயங்கர கஷ்டம். அதுவும் விஜய் படமா இருந்தா கூட சரி, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆனா 16 மணி நேரம் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு. விதை போட்டாச்சு, இதுக்கப்புறம் அந்த விதைக்கு வந்து நீர் ஊட்டுறது, உரமிடுறது, டெய்லி பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு. காவல் எப்பயுமே வரமாட்டாங்க, டெய்லி விதையை தூவ மாட்டாங்க. விதையை போட்டவன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்காலர்ஷிப் டெஸ்டிங் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ண எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு எங்க டீம் பேசணும். அதனால என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, டேக் அப் த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை ஃபில்அப் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு டைம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த டைம் வந்து தேங்க்யூ.